Okay, now we starting with Fema. Femaல வந்து ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ பயம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. என்னென்னா ஃபெமால வந்து அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட தகராறு பண்ணுறாங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து ஃபெமா இஸ் வெரி அச்சுறுத்தலாகவே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா நான் நிஜமாகவே சொல்கிறேன், இட் வில் ஃபீல் லைக் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் இத்தனை நாளாக என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஃபெமா படிக்கும் போது இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் படிக்கும் போது என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தோன்றது உங்களுக்கு புரியும். மைட் பி யூ திங்க் நான் ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுப்பேன், அந்த ஃப்ளோ சார்ட்டை மனப்பாடம் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைனா ஓகே மேம் வந்து கொடுத்துக்க தியரி எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கொடுக்க போகிறாங்க, அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் போல் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட். ஐ எம் கோயிங் டு டெல் யூ டு திங்க் லைக் மீ. இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை வச்சு ஃபெமாவை பார்க்கும்போது எனக்கு அது ஈஸியாக புரியுது. இல்லை அவன் எவ்வளோ குழப்பியிருந்தாலும் குழப்புற மாதிரி கொடுத்துருந்தாலுமே இட் ஃபீல்ஸ் லைக் ஓ இதுக்காக தான் இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தியரி எழுதுறானான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 15 பேஜஸ் படிக்கும் போதே எனக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சு. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெமானாலே கொஞ்சம் பயப்படுறாங்க, அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க ஏன் கொஞ்சம் பயப்படுறாங்க? இல்லை சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுனா சில பேருக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் சூப்பராக கண்டுபிடிக்க தெரியும், பட் அந்த கரெக்டாக அந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கும், 182 days, அதுக்கப்புறம் இந்த கேட்டகரிக்கு வராது, அதுக்கப்புறம் இதை செக் பண்ணணுன்னு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இருக்கும். நான் இப்போ சொல்லித்தர போகிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இதெல்லாம் வந்து சும்மா சைடு மேட்டர் மாதிரி ஆகிடும், ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. வாட் இஸ் ஃபெமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஃபெமா எதுக்காக பயன்படுத்துகிறோம், எந்த பர்பஸ்க்காக, வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் ஃபெமா, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன், நீங்களே படித்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நான் ஐம் கோயிங் டு டெல் யூ வாட் இஸ் ஃபெமா. ஃபெமா பொறுத்த வரைக்கும் ஃபெமாக்கு முன்னாடி ஃபெரா இருந்தது, இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கே தெரியும். ஃபெமாக்கு முன்னாடி ஃபெரா இருந்தது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் தான் ஃபெமா கேம் இன் டு ப்ளே. ஃபெமா வந்ததுக்கப்புறமா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். நேமில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெகுலேஷன் ஆக்டுன்னு இருந்தது, இப்போ வந்து அது மேனேஜ்மெண்ட் ஆக்டுன்னு மாறி இருக்கு. ஜென்ரலி அதை வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத ரொம்ப டைட் பண்ணி வச்சுருந்தாங்க, பயங்கர ஓவர் ரெகுலேட்டடாக இருந்தது, நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ரொம்பலாம் உங்களை வந்து போட்டு கட்டி வைக்கலை, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, பட் உங்கள் லீஷ் என்கிட்ட தான் இருக்குது. இப்போ நாயெல்லாம் வந்து நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பெட் டாக்ஸோ கேட்டோ எதுவும் கட்டி கூட்டிகிட்டு போகும்போது முன்னாடி வந்து ரெகுலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நாய் வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் தான் இருக்கணும், வெளியிலே போகக்கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாய் கழுத்தில் ஒரு பெரிய சங்கிலி கட்டி ஒரு பெரிய லீஷ் ஒன்று பெருசாக ஒரு கையில் வச்சுருக்காங்க, நீ ஃப்ரீயாக சுற்று, ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே நீ சுற்றலாம், இதை தாண்டி வெளில போனால் நான் பிடிச்சி இழுப்பேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். மேம் இவ்வளோ வாய்க்கிழியே பேசுகிறீங்களே, முதல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் என்னென்னா இந்தியா இது சாவரன் கண்ட்ரியா, சாவரன்னா தெரியும்ல, இந்தியா அப்படிங்கிறது ஒரு ரிப்பப்ளிக், தனிப்பட்ட டெமோக்ரஸி இருக்கக்கூடிய ஒரு தனி நாடு. இந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்தியன் ருப்பீஸு செல்லும். இந்த நாட்டை தாண்டி வெளியில் எங்கேயாவது போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த நாட்டோட கரன்சி தான் செல்லும். இப்போது இந்தியாவுடைய கரன்சி எப்படி இருந்தால் பெட்டர் அப்படி கேட்டிங்கன்னா, வெளிநாட்டினுடைய கரன்சியை இந்தியாவில் கொடுத்து மாற்றிக்கும் பொழுது எப்படி இருந்தால் இந்தியாவுக்கு ரொம்ப ஜாலி அப்படி கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் ஒரு $1 யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒரு $1, அந்த $1 இங்கே கொண்டாந்து கொடுக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய ஒரு $1க்கு இந்திய ரூபாயோட மதிப்பு 90 100 இல்லை இன்னும் அதிகமாகுமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம இருக்கோம், கரெக்டாக? அப்போ ஒரு $1க்கு 100 ரூபா, ஹைப்போதெட்டிக்கலி 100 rupees ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு $1க்கு 100 ரூபா இன்றைக்கி மதிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது? ஒரு $1 கொண்டு வந்து கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் ஆக்சுவலி இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஃபெமாவே. இப்போது யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு $1 கொடுத்தா இங்கே 100 ரூபா வாங்கிக்கலாம், ஆனால் இந்தியன் ரூபாயை பொறுத்த வரைக்கும் ஒரு $1 நமக்கு வேணும்னா 100 ரூபா கொடுத்தா தான் ஒரே ஒரு $1 கிடைக்கும். அதனால தான் இந்தியாவில் இருக்க எல்லாரும் மூட்டையை தூக்கிட்டு நான் யூஎஸ் போகிறேன், அங்கே போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் வேலை பார்த்தா அவங்களுக்கு $1 கிடைக்கும், நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கும், அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. இல்லையா யாராவது ஒருத்தர் மட்டும் ஃபேமிலியிலேருந்து அங்கே போய் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே கிடைக்கிற $1 திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பும்போது இந்தியாவில் அந்த $1 கொடுத்து மாற்றிக்கும் போது அப்படியே 100 ரூபாயாக கிடைக்கும். அதனால் நமக்கு நல்ல பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சைடு, ஓகேவா? அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்து அங்கேருந்து இந்தியாவுக்கு திருப்பி பணம் அனுப்புகிறவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஒருவேளை இந்தியாவிலேருந்து ஒரு டூருக்காக நம்ம வெளியில் போகிறோம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது
சுத்தம். நம்ம இங்கேருந்து போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு $50 $100 அப்படின்னாங்க அப்படின்னா $100 into 100 rupees போட்டுக்கோங்க, அவ்வளோதான். $1 100 அப்படி போட்டால் என்ன ஆகிடும்? $1 இங்கே $100, $10 இங்கே $1000, $100 $10,000, $1000 இங்கே $1,00,000, முடிஞ்சு போச்சு சோழி. அப்போ அங்கே வந்து $1,000 அப்படிங்கிறது இங்கே $1,00,000. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் வெரி 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 ஹார்ட் டு டேக். சாதாரணமாக நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போக விரும்பலை. ஏன்னா உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த டே ஃபெமாவை நம்ம எக்ஸாமில் எழுதி ஃபெமாவில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் நமக்கு புரிஞ்சு மார்க் வாங்கணும். அதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். ஸோ நான் எங்கேயுமே வந்து டீவியேட் ஆகாமல் ஐம் ட்ரைங் டு பிரிங் எவ்ரி திங் அண்டர் த டேபிள் கரெக்டாக கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் நவ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு டாலருக்கு $100 அப்படிங்கிறது ஒரு பக்கம் வலிக்குது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இனிக்குது, இப்படியா மாறுபட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்கலாம். எனிபடி ஹூ கோஸ் டு அப்ராட் வேலை பார்க்குறதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இப்போ துபாய்க்கு வேலை போகிறாங்க, கத்தருக்கு வேலை போகிறாங்க, யூஎஸ்க்கு வேலை போகிறாங்க, இல்லைனா ஜெர்மனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி போகிறவங்களுக்கு அந்த நாட்டோட கரன்சி இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் இந்தியன் ருபீஸ்ன்ற அந்த வேல்யூ. இப்போ $100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது $110 ஆகும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் எவ்ரி டாலர் தி சென்ட் பேக் ஹோம் கேன் பி கன்வெர்டட் 10 rupees எக்ஸ்ட்ரா அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரியாக நீங்கள் எடுத்திங்கன்னா இது இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ரொம்ப கெட்டது தான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி ஒரு டாலருக்கு $100, $105, $110 இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் நம்மளால் எந்த ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸோட ப்ராடக்டையுமே அவ்வளோ ஈஸியாக அஃபோர்டே பண்ண முடியாது. ஸோ அஸ் அ கண்ட்ரியாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியோட கரன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கண்ட்ரி ஜென்ரலாகவே வெரி ஸ்ட்ராங், வெரி ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அந்த கண்ட்ரியில் எல்லாமே வந்து ரொம்ப மேம்பட்டுருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலைசேஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அஸ் அ கண்ட்ரியாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் கரன்சி வேரியேஷன் இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ். ஒரு இடத்துல மட்டும் அது குட்டு. ஓகே, இதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. Imagine there is this before 1990 countries were like this. India can produce anything and it can sell to USA. அதே மாதிரி USA, யூரோப்பு, ஜெர்மனி எல்லாருமே சரி they can produce and they can sell to India. ஸோ ட்ரேட் மட்டும்தான் அந்த டைமில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்தது. ஸோ ட்ரேடு மட்டும்தான் ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னும் போது அப்போ எப்படி இருந்துச்சுன்னா யூஎஸில் ஏதாவது ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேர்த்தியாக அந்த மாதிரி ரொம்ப ஹைஃபையாக நம்மளால் ப்ராடக்ட்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் எஜுகேஷனில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம கொஞ்சம் பின்தங்கியிருந்தோம். அதனால் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸு, அதுலேருந்து கொஞ்சம் முன்னேறின சில ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப் அன்டில் 1990 வரைக்குமே வி வேர் ப்ரொடியூசிங் ஒன்லி கூட்ஸ் லைக் தட். அப்போ இங்கேருந்து நம்ம யூஎஸ்ஏக்கு அனுப்புகிறோம் அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படி இந்தியாவிலேருந்து வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு டிவி ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், எனி அப்கிரேடட் ஆர் அப் அண்ட் ஹையர் எண்டில் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியன்ஸ் வாண்ட் மோர் ஆஃப் அதர் கண்ட்ரி ப்ராடக்ட்ஸ். இன்னொன்று வந்து என்னென்னா இந்தியன்ஸ்க்கு தேவைப்படுற மற்ற கண்ட்ரிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்தது. அண்ட் இந்தியாவிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லோ எண்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்தது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன்ஸ் வாண்டட் லாட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் ப்ராடக்ட்ஸ். எப்படி காசு கொடுத்து வாங்குவீங்க? ரூபா கொடுத்து அவன் வாங்கிப்பானா? வாங்கிக்க மாட்டான். ஸோ டாலர் கொடுத்து தான் அது எல்லாமே இறக்குமதி பண்ணணும். டாலர் கொடுத்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு டாலர் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோ ரூபா வேணால் கொடுக்குறேன், டாலர் கொடு, அப்போ தான் என்னால் இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் டாலருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிஸ்க்குமே, இந்தியாவை விட ரொம்ப ஹையர் எண்டில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிஸ்க்குமே இதான் நிலைமை. ஜப்பான்லேருந்து ஒரு தொழில்நுட்பம் வாங்கணுன்னாலும் சரி, ஜெர்மன்லேருந்து ஒரு கார் இம்போர்ட் பண்ணணுன்னாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கணுன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம இந்தியன் ரூபாய் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், உன் டாலர் கொடு, எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், உன்னோட ஜெர்மன் ஃப்ராங்க் கொடு, எவ்வளோ வேணால் காசு கொடுக்குறேன், உன்னோட ஜாப்பனீஸோட எண் கொடு, ஸோ தட் ஐ வாண்ட் டு பை யோர் ப்ராடக்ட்ஸ். இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நிறைய விரும்பினாங்க, வாங்கணும்னு நினச்சாங்க. இந்தியர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை விரும்பி வாங்கணும்னு நினைக்க இந்தியன் ரூபாய் அதிகமாக கொடுத்து தான் ஒரு டாலரையும் வாங்குறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா சின்ஸ் இந்தியா டிமாண்ட்ஸ் மோர் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ் கரன்சி, அப்போ அதர் கண்ட்ரியோட கரன்சி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? இப்போ பாரு, நேற்று வரைக்கும் 40 ரூபாய்க்கு ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு டாலர் கொடுத்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி 25 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலருன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போக என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன்ஸ் ஆர் வில்லிங் டு கிவ் அப் தேர் ரூபி டு கெட் $1 டு பை அ ப்ராடக்ட்.
இப்படி போயிட்டு இருக்கப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்தியன்ஸ் எல்லாரும் இந்தியன் ருப்பியை வெளியில் கொடுத்து டாலர் வாங்கி அவங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸை வாங்க அதர் சைட் ஆஃப் த இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியன் ருப்பீஸை யாரோ ஒருத்தர் அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க ஏஜென்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ருப்பி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, டாலர் வெளில கொடுத்துக்கிட்டே இருக்காது. பட் அதுக்கேற்ற மாதிரி யாராவது ஒருத்தர் டாலர் கொடுத்து ரூபா கொடுங்கன்னு கேட்டால் தான் அவங்கக்கிட்ட இருக்கிற ருப்பியை அவங்களால வெளியில் செலுத்த முடியும். யாருமே ரூபா கேட்கல, எல்லாரும் டாலர் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்கன்னும் போது இந்த ரூபாயை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியன் ரூபாய்க்கான டிமாண்ட் ரொம்ப கம்மியாகி மற்ற கண்ட்ரியோட கரன்சிஸ்க்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அப் அன்டில் 1990 வரைக்குமே இந்தியன் கவர்மெண்ட் எங்கே மக்களை ரொம்ப ஃப்ரீயாக எந்த பொருளை வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டா மக்கள் அவங்கக்கிட்ட இருக்க ரூபாயெல்லாம் கொடுத்து டாலரை மாற்றி பொருட்களை குவிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ, அதனால் இந்தியன் ரூபாயோட மதிப்பு இன்னும் ரொம்ப மட்டமாயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி நீங்கள் நம்ம ஹோம் கன்சம்ஷன் மட்டும் தான் பண்ணணும், நம்ம இந்தியாவுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் தான் கன்சியூம் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணாங்க, நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி பண்ணாங்க. ஸோ இது 1990 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 1990க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா மக்கள் ஒரு பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா இந்தியா ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு பெருசாக புது டெக்னாலஜிஸ் தெரிய மாட்டேங்குது, புதுசாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் பத்தலை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பணம் பற்றாக்குறை வருது. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்தால் தான், நிறைய ப்ரொடக்ஷன் நடந்தால் தான் மக்களுக்கு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாமே வரும். ஸோ 1990 கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. மக்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் வெளிநாட்டிலேருந்து நிறைய கப்பலில் பொருட்களை சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கடத்தி கொண்டு பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படி மக்கள் நிப்பாட்ட போகிறது இல்லை வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை. ஸோ கவர்மெண்ட் என்ன நினச்சாங்க, சரி ஓகே நான் வில் டூ திஸ் திங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த விஷயம் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின அமைதி புரட்சி தான். அது வெளியில் தெரிகிற மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு ரொம்ப லவுடான சத்தமான எல்லாருக்குமே அறிஞ்சு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு புரட்சி கிடையாது. ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப கற்று தேர்ந்த படித்தவங்களுக்கு மட்டுமே அதனுடைய கான்சிக்வன்சஸ் புரிஞ்ச ஒரு புரட்சின்னு சொல்லலாம். ஸோ 1991 லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வராங்க. அந்த ஃபார்மேட் கொண்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் ரெகுலேட் பண்ண மாட்டோம், நீங்கள் யார் வேணும்னாலும் எந்த பொருள் வேணும்னாலும் கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, அதாவது நீங்கள் வெளிநாட்டு போய் படிக்கணுமா ஓகே, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வாங்கணுமா எதுனாலுமே கரண்ட், அதாவது நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு சொத்து வாங்க முடியாது, ஆர்பிஐ கிட்ட சொல்லாமல் வெளிநாட்டில் போய் சொத்து வாங்க முடியாது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே சொத்து வாங்க முடியாது. அதை தவிர எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், பொருட்கள் வியாபாரம் ட்ரேடு நீங்கள் யார் வேணால் இவ்வளோ வேணால் ஃப்ரீயாக பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மேம் இந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது இத்தனை நாள் எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது நடக்க ஆரம்பிச்சிடாதான்? ஆமாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் மக்களை ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்ன அதே சமயத்தில் அதே கண்டெம்ப்ரரி டைமில் கவர்மெண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வச்சுது. அந்த ஸ்டெப் தான் இந்தியா இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அதில் 90% ஆஃப் த காரணம் கோஸ் டு தட் ஸ்டெப் தான். அந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு புரிஞ்சிடுச்சு ட்ரேட் மூலயமா இந்தியாவால் கண்டிப்பாக வளர முடியாது அந்த பாயிண்டில் 1990. ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய அளவில் டெக்னாலஜி ஐடி செக்டர் பற்றியோ டெக்னாலஜியோ கம்ப்யூட்டர் தொழில்நுட்பமோ எதுவுமே நமக்கு தெரியாதுன்னும் போது வேறு வழியே கிடையாது. நம்ம இந்த தொழில்நுட்பங்கள், இந்த நாலேஜ், இந்த ரிசர்ச், இந்த டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கிட்டேருந்து அக்வயர் பண்ணி தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் எதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா கூட ஒரு ரேடியோவே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே அதை ட்ரேட் பண்ணி தான் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அதை பண்ணுறதுக்குள்ளே மக்கள் பஞ்சத்துலலாம் செத்து போயிடுவாங்க. ஸோ மக்களுக்கு இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் என்ன செஞ்சாகணும், அந்த டைமில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணியாகணும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க 1990ஸ்லனா அந்த எல்பிஜி கொண்டு வந்தாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அதில் என்ன செய்கிறாங்க, சரி ஓகே இந்தியன் ப்ராடக்ட்ஸை யாரும் வெளிநாட்டில் வாங்க விரும்பலை, ஆனால் அவங்க ஒரு லூப் ஹோல் அவங்களுக்கு தெரியும். யூஎஸில் இருக்கிற ஒருத்தனுக்கு $1 கொடுத்தா யூஎஸில் எவ்வளோ பொருள் வாங்க முடியுமோ அதை விட $1 கொடுத்தா இந்தியாவில் அதிகமான இடத்த வாங்கலாம், ஓகேவா, ரிசோர்ஸஸை வாங்கலாம்,
யூஎஸில் $1 கொடுத்து ஒருத்தர்கிட்ட 1 மணி நேரம் வேலை வாங்க முடியும்னா அதே $1 இந்தியாவில் கொடுத்து 10 மணி நேரம் வேலை வாங்க முடியுங்கிறத இந்தியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன செய்கிறாங்க இந்தியா அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் அப்புறம் எனி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வரலாம், இந்தியாவில் நிலத்தை வாங்கலாம், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தியாவில் உங்களோட ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கொண்டு வந்து நிறுவலாம், இந்தியாவில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இந்தியாவிலேயே செல் பண்ணலாம். ஸோ we give licenses, we give permission to the foreign companies, foreigners to come and open business in Indiaங்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மூவ். ஏன்னா இது வரைக்கும் நம்மளால் இந்தியாவிலிருந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸை விற்று டாலரை சம்பாதிக்க முடியல. ஸோ ஒரு பாயிண்டில் இந்தியா என்ன பண்ணிடுச்சுன்னா, அதனுடைய லேண்ட், அதனுடைய மக்கள், அதனுடைய எம்ப்ளாயபிள் ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விற்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பல்லாயிரக்கணக்கான டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து டீ விற்கிறீங்கன்னா $1 தேருமா, இந்தியாவிலேருந்து 100 டன் டீ விற்கிறீங்கன்னா இத்தனை டாலர் தேருமா, இவ்வளோ தான் வந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. டீ எஸ்டேட்டை நீ வாங்கிக்கோ, லேண்டை வாங்கிக்கோ, கொக்கோ கோலாவை இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ, இங்கேயே விற்றுக்கோ, இல்லைன்னா இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்றுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் உனக்கு லேண்டை தரேன், தண்ணியை தரேன், ரிசோர்ஸஸை தரேன், எல்லாத்தையும் தரேன், வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேர் இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எங்களோட சொத்துக்களை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இப்படி விடும்போது தான் அதுக்கு பேர் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷன் கிட்ட எல்லாரும் அங்கே பணத்தை கொடுத்து அந்த இன்ஸ்டியூஷன் மூலமா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது யூஎஸ், ஜெர்மனி, ஜப்பான், சைனா அவங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு வந்து ஆயிரக்கணக்கான டாலர்ஸை கொடுத்து ரூபாவாக மாற்றி அந்த ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து இங்கே லேண்டை வாங்கி பில்டிங்கை கட்டி எல்லாம் பண்ணாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உலக அளவில் இந்திய ரூபாயோடைய டிமாண்ட் அதிகமாச்சு. பிகாஸ் எல்லோரும் டாலர் கொண்டு வந்து கொடுத்துட்டு ரூபா கொடுன்னு கேட்டாங்க. அது வரைக்கும் வரலாற்றில் நடக்காத ஒரு நிகழ்வு. டாலர் கொண்டு வந்து கொடுத்துட்டு அது வரைக்கும் ரூபாய் யாருமே அவ்வளோ அதிகமாக கேட்கல. பிகாஸ் இந்தியா கிட்ட அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இல்லை. ஸோ ஒரு பாயிண்டில் இந்தியா வந்து தன்னுடைய மண்ணையும் வளத்தையும், நீர்வளம், நிலவளம், மக்கள் வளம் எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தாங்க. விற்க ஆரம்பிக்கும் போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே கொண்டு வந்து லேண்டை வாங்குறது, பில்டிங்கை கட்டுறது, ஃபேக்ட்ரி ஆப்ரேட் பண்ணுறது, டெக்னாலஜி கொண்டு வந்து இங்கே போடுறது, மக்கள் அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்குறது, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது, அத்தனை பேருக்கும் சம்பளம் கிடைக்கிது, சம்பளம் கிடைக்கிறத வச்சு கொக்கோ கோலா வாங்குறாங்க. இப்படி தான் இந்தியா 1990க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு வெளிநாட்டினுடைய டெக்னாலஜி உள்நாட்டுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பூம் ஆகுறோம். இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை பேர் யார் வேணால் உள்நாட்டுக்கு வந்து சொத்துக்களை வாங்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வந்து ஒரு வெளிநாட்டவர் உள்நாட்டுக்கு வந்து டாலரை கொடுத்து ரூபாயை வாங்கி அந்த ரூபாயை கொடுத்து இங்கே ஒரு லேண்டை வாங்கும் பொழுது ரூபாயினுடைய டிமாண்ட் அதிகமாகுது. அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. ஸோ வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு யாராவது வந்து என்ன வாங்கிப்போங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டுக்கு போய் ஒரு சொத்தை வாங்கணுன்னா கோடியாக இங்கேருந்து ரூபாயை கொண்டு போய் கொடுத்து டாலர் வாங்கி இந்த டாலர் வச்சு அங்கே வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்கணும். அதுக்கு கண்டிப்பாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவ்வளோ சீக்கிரம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த காரணத்தை முன்னிட்டு அவங்க எப்படியாவது ரூபாயினுடைய டிமாண்ட் அதிகப்படுத்தணும், உலக சந்தையில் மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இந்தியாவில் நிறைய ப்ரொடக்ஷன் வரணும், இங்கே டெக்னாலஜி வரணும், எவ்வளவோ நினச்சி தான் அவங்க வந்து எஃப்டிஐ இங்கே அலோவ் பண்ணுறாங்க. நம்மளால் ஒரு ப்ராடக்ட்டை விற்று பணம் பண்ண முடியல, சரி நம்ம ஏன் நிலத்தை விற்று பணம் பண்ணி அது மூலிமா உள்ள டெக்னாலஜி கொண்டு வந்து, எஜுகேஷனை கொண்டு வந்து, நாலேஜை கொண்டு வந்து, நாலேஜ் ஷேரிங்கை கொண்டு வந்து எப்படியாவது இந்தியாவை முன்னேற்றிடலாம் தான் அந்த ஸ்டெப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ அதோடு சேர்த்து 3வது ஸ்டெப்பாக இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்க யார் வேணால் வெளிநாட்டில் போய் ஆர்பிஐ கிட்ட கேட்க வேண்டாம், கொள்ள வேண்டாம், நீங்கள் எங்கே வேணால் போய் ப்ராப்பர்ட்டி வாங்குங்கன்னு சொல்லிட்டா அதுக்கு வேஸ்ட் ஆகிடும். அந்த இவ்வளோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் எடுத்ததுக்கு ஒரு யூஸும் இல்லாமல் போயிடும். அதனால் ஆர்பிஐ சொல்கிறது என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்திய பணத்தை வச்சிருக்கக்கூடியவர்கள் இந்தியன் ரூபாயை கொடுத்து டாலராக மாற்றி அந்த டாலரை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா ஆர்பிஐயுடைய தலை அசைவு இல்லாமல், நாடு இல்லாமல் உங்களால் அதை பண்ண முடியாது. அதுக்கு பேர் வந்து கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது நீ வெளிநாட்டில் ஒரு கடன் வாங்கணும், இல்லை வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்கணும், எது வாங்கணுன்னாலும் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். ஆனால் உனக்கு எதுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் உண்டுன்னா, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், எதை பொருள் வாங்கணுமா, இம்போர்ட் பண்ணணுமா பண்ணிக்கோ, எதை வேணால் alibaba.comல வாங்கணுமா வாங்கிக்கோ, amazon.comல வாங்கணுமா வாங்கிக்கோ, எதை வேணால் எங்கேருந்து வேணாலும் ட்ரேடுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் சொத்துகள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் இன்றைக்கும்
ஒரு லீஷில் தான் நம்மளை வச்சுருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரீயாக டிரான்சாக்ட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இவ்வளோ நேரமாக நான் சொன்ன காரணங்களுக்காக அதை பண்ணக்கூடாதுன்னு RBI பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து மேம் இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிஸும் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. யூஎஸ்ஏல நீ என்ன வேணால் பண்ணிக்கோடா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்து யூஎஸில் தட் இஸ் இந்தியாவில் லேண்ட் வாங்கணுமா வாங்கிக்கோ, அங்கேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வாங்கணுமா அங்கே என்ன வேணால் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னா, என்ன பண்ணாலும் டாலரோட டிமாண்டை கம்மியாக்க முடியாதுடா, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஒரு சூழ்ச்சிமத்தை வச்சுருக்கான். அதெல்லாம் எக்கனாமிக்ஸில் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்தியாவோட சினாரியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோதான் ஃபெமா. இந்த ஃபெமா இதுதான் இன்டென்ஷன் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. என்னன்னா, அளவுக்கு அதிகமான இந்திய ரூபாய் உலக சந்தையில் போய் எல்லாருக்கிட்டையும் குப்பை மாதிரி மண்டி கடந்து எல்லாரும் கொண்டு போய் எனக்கு ரூபா வேணான்னு கொடுத்துட்டு டாலரை வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது. we have to strike a balance between both. நம்ம வந்து ₹1 = $1 வந்தால் சந்தோஷமாக இருக்குமா? இருக்காது, அதுவும் நல்லா இருக்காது. ₹1 = $1 வந்துருச்சுன்னா எந்த யூஎஸில் இருக்கணும் இந்தியாவில் கொண்டாந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டான். இங்கே கொண்டாந்து $50 கொடுக்கறதுக்கு அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா $1 = ஒரு 70-80 வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ரொம்ப பெட்டர். ரொம்ப அதிகம் 150, 200, 300, 400 போயிடுச்சுன்னா இந்தியன் ருப்பிக்கு மதிப்பில்லைன்னு ஆகிடும். ஜிம்பாப்வே மாதிரி ஓவர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதுவும் நல்லதில்லை. அதுக்குன்னு ₹1 = $1 அப்படின்னு இருக்கிறதும் நல்லது கிடையாது. ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபெமாவை இந்த ஒரு புரிதலோடு தான் படிக்க ஆரம்பிக்கணும். அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன் ஒருத்தன் எந்த ஊரில் ரெசிடென்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அவன் அந்த ஊருடைய கரன்சியில் சம்பாதிப்பான். இப்போ இந்தியாவில் நீங்கள் ஒருத்தனை ரெசிடென்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் இந்தியன் ரூபாயில் சம்பாதிப்பான்னு அர்த்தம், அவ்வளோதான். இதுவே அவன் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா கிடையாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவன் இந்தியன் ரூபாயில் சம்பாதிக்கலைன்னு அர்த்தம், அவன் வெளிநாட்டு பணத்தில் சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். ஸோ ரெசிடெண்ட் இன் இந்தியானா அவனை தான் நம்ம கிடுக்குப்பிடி போட்டு வைக்கணும். ஏன்னா அவன் இந்தியன் ரூபா பணத்தில் சம்பாதிக்கிறான். அவன் கொண்டு போய் வெளிநாட்டில் எதையாவது கொடுத்துட்டு டாலர் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டான்னா நமக்கு பல்க் ஆஃப் இந்தியன் கரன்சி நம்ம நாட்டை விட்டு வெளியில் போகும். அது நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த கண்ட்ரிக்கு நல்லதில்லை. அதை நம்ம கிடுக்குப்பிடி போட்டு பிடிக்கணும். இதுவே வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் அவன் சும்மா அவங்க அம்மா அப்பா இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கான். சரி 2 மாதத்தில் கிளம்பிடலான்னு பார்க்குறான், முடியல, 8 மாதம் ஆகுது. அவன் இங்கே வேலைக்கா போகிறான், இந்தியன் ரூபாயில் சம்பாதிக்கிறான், ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிறவன் ஏதோ அவங்க அம்மா பார்க்கலாம் நீங்கள் 2 மாதம் வந்திருக்கான், அப்படியே அது 8 மாதமாக கண்டினியூ ஆகிடுது. நீ தான் 182 நாள் இருந்துட்டல்ல, நீ ரெசிடென்ட்டு தான். அவனை பிடிச்சி நம்ம வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபெமாவில் ஃபஸ்ட்டு ரூலே என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் இந்தியாவில் 182 நாட்களுக்கு மேலாக இருந்து விட்டால் அவன் இந்தியாவில் ரெசிடென்ட் அப்படிங்கிறாங்க. அதை மட்டுமே வச்சு டிசைட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன் முடியாதுன்னா வெளிநாட்டில் இருக்க ஜிம்பாப்வேயில் இருக்க ஒருத்தர் அவங்க பேரண்ட்ஸ் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இங்கே ரெசிடென்ட் இன் இந்தியா தான், தெர் இஸ் நோ டவுட். பட் அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜிம்பாப்வேயில் இருக்கிற ஒருத்தர் இங்கே வரான், வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு போகிறான். 2 மாதத்தில் கிளம்பிடலான்னு பார்க்குறான். பட் அவனால் முடியல, அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. 8 மாதம் ஆகுது, 10 மாதம் ஆகுது, 1 வருஷம் கூட ஆகட்டுமே. அவன் இங்கே இருந்து ஜிம்பாப்வேலேருந்து எடுத்துகிட்டு வந்த கரன்சி இங்கே கொடுத்து ருப்பியாக மாற்றி இங்கே இருந்து செலவு பண்ணிவிட்டு 6 மாதமோ 8 மாதமோ 10 மாதமோ கழித்து அவன் திருப்பி ஊரை பார்க்க போயிட்டாங்க, அவ்வளோதான். அவன் இந்தியாவில் 182 நாள் இருந்துட்டாங்கிறதுக்காக நான் அவனை ரெசிடெண்ட்டாக கொண்டு வருவேன் நீங்கள் நினச்சா அது தப்பு. பிகாஸ் அவன் இந்தியாவுக்கு வேலை பார்க்க வரல, பிஸ்னஸ் ஆரம்பிக்க வரல, இங்கேயே செட்டில் ஆகணும், இன்டெஃபினெட்லி நான் இந்தியாவில் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடுறேன்ற எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் வரல. அவன் அவங்க பேரண்ட்ஸை பார்க்க வந்தான். அவங்ககிட்ட ஜிம்பாப்வே கரன்சியில் எவ்வளோ சேவிங்ஸ் இருந்துச்சோ அதை இந்தியன் ருப்பியாக மாற்றிக்கிட்டு இங்கே வந்து 8 மாதம் இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவை பார்த்துட்டு அவன் ரிட்டன் ஊருக்கு போயிட்டான். அவன் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்தியாவில் ரெசிடென்ட்டுன்னு கன்சிடர் பண்ணப்பட மாட்டான். அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இந்த தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் நம்பர் 1 182 days இருக்கா இல்லையா பாரு. ஸ்டெப் நம்பர் 2 அவன் வேலைக்கு வந்திருக்கானா, அவன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கானா, இல்லை அவன் வேறு ஏதாவது சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்தியாவில் செட்டில் ஆக வந்திருக்கானா, இதெல்லாம் பாரு. 3வது பாரு, அவன் வந்து 182 days இருந்திருந்தா கூட அவனை ரெசிடென்ட் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியும். இன்னொன்று இருக்கும், அவன் நம்ம இந்தியாவில் 60 நாள் கூட இருந்திருக்க மாட்டான், ஆனாலும் அவன் ரெசிடென்ட் தான். இது எப்படி தெரியுமா, அது எப்படி தெரியுமானா எல்லாமே சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் தான். 3 ரூல் தான் கொடுக்குறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபெமா அப்படின்னும் போது இந்தியாவில் ஒருத்தர் ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 ரூல் தான். ரூல் நம்பர் 1 as they generally talk about, ஒருத்தர் இந்தியாவில் 182 days இருந்தால் அவங்க ரெசிடெண்ட், இல்லைனா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமே டிசைடிங் கிடையாது. பேசிக்கான ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் தான் 182 days இருக்கானான்னு பாரு. 182 days அவன் இந்தியாவில் இருக்கான், இந்தியாவில் தான் வேலை பார்க்குறான், இந்தியாவிலே தான் இருக்கான்னா அவன் ரெசிடெண்ட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் ஒருத்தன் 182 days இருந்துட்டான். ஓகே, ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 மாதம் இருந்துட்டான். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தலைவர் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி யூஎஸ்ஏ போகிறாரு, வேலை கிடச்சி அங்கேயே செட்டில் ஆக போகிறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முதல் 6 மாதம் வரைக்கும் தான் அவனை நீங்கள் ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் அக்டோபர் 2லேருந்து அவன் யார்? அவன் இந்தியாவோட ரெசிடெண்ட்டா? கிடையாது. ஏன்னா தலைவர் அங்கே போய் சம்பாதிக்க போகிறார், அங்கே போய் டாலராக சம்பாதிக்க போகிறார். அப்படின்னா அவன் நம்ம ரெசிடெண்ட்டே கிடையாது. ஏன்னா அங்கே போயிட்டான், அங்கே போய் செட்டில் ஆகிற ஐடியாவில் போயிட்டான். அப்போ அங்கே போய் ஃபுல்லாக அவன் டாலராக சம்பாதிப்பான். டியூ அண்டர்ஸ்டாண்ட்? அவன் ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது. அவன் முதல் 6 மாதம் அந்த அக்டோபர் 2 கிளம்புனா பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவன் ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் அவன் ரெசிடெண்ட் அவுட் சைடு இந்தியா தான். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறாங்களோ அந்த பணத்தை டாலரில் சம்பாதிக்க போகிறாங்க ஃபார் எவர் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க நாட் ரெசிடெண்ட் இன் இந்தியா. இதுவே ஒரு ஜிம்பாப்வேலேருந்து இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு இந்தியாவில் இருந்து இங்கேயே சம்பாதிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டானா, நீ ஜிம்பாப்வேயில் சிட்டிசனாரு இல்லை கிரீன்லேண்டில் சிட்டிசனாரு, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்தியாவுக்கு வந்துட்டேன், எதுக்காக வந்த? வேலைக்காக வந்திருக்கேன், இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வந்திருக்கேன், இல்லை இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு வந்திருக்கியா, அப்போது நீ இந்தியாவில் ரெசிடெண்ட்டு தான். நீ இந்தியா சிட்டிசனோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ இந்தியாவில் ரெசிடெண்ட். ஏன்னா இனிமேல் நீ இந்தியன் ருப்பியில் சம்பாதிக்க போகிற, பிஸ்னஸ் இந்தியாவில் பண்ண போகிறேன், எல்லாமே இந்தியன் ரூபாவில் புழங்க போகிறேன். அப்போ நான் ஒன்றை பிடிச்சாதான் இந்தியன் ரூபா வெளில போகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ இதுவே இந்தியன் சிட்டிசன் வந்து வெளிநாட்டுக்கு போய் க்ரீன் கார்டை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிற ஐடியாவில் அங்கே போயிட்டான். அவன் அங்கே எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவன் எவ்வளோ சம்பாரிச்சு இங்கே அமிச்சாலும் எனக்கு ஜாலி. இன்னொன்று, அவனால் இந்தியன் ரூபா இங்கேருந்து வெளில போகிறது இல்லை, உள்ளே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவன் டாலர் கையில் வச்சுருக்கான். அவன் உள்ளே வந்தானா டாலர் உள்ளே வரும், ரூபா வெளியில் போகாது. புரியுதா? அவன் கொண்டு வர அவன் என்ன பண்ணுவான், டாலர் மட்டும் தான் உள்ளே கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு இந்தியன் ரூபாய் வாங்கி இந்தியாவுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண போகிறான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மோர் அண்ட் மோர் ஆஃப் டாலர் வி ஆர் கோயிங் டு கெட். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ஒருத்தர் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இந்தியாவில் 182 நாளைக்கு மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் whatever it is, நீ இந்தியன் ருப்பியை பிரதானமாக இஃப் யூ ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட், தென் யூ ஆர் கால்ட் ஆஸ் ரெசிடெண்ட் இன் இந்தியா. இதை தான் நம்ம டீட்டெயில்டாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்க்க போகிறோம். அடுத்த 15 பேஜில் இதையே தான் உருட்டி கொடுக்க போகிறாங்க. நான் எதுக்காக இதை ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிட்டேன்னா, பிகாஸ் இதை நினச்சி ஐயோ இல்லை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இருக்கே நீங்கள் பயப்பட வேண்டிய அளவுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிக்க உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓ இந்த ரீசன், இந்த இன்டென்ஷன், இந்த பர்பஸ் ஆஃப் ஃபெமா உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துருச்சுன்னா அவன் ஒரு ஸ்டெப்பும் கொடுக்கும் போது ஓ இதுக்காக தான் இவன் இப்படி சொல்கிறானா அப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அகெயின் டு ஸ்டார்ட் வித் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்தில் பிளா 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 நான் எவ்வளோ கதை சொன்னால் அந்த எல்லா கதையும் சொல்லிவிட்டு ஒரு பாயிண்டில் ஃபெரான் ஒன்று இருந்துச்சு. 1973 ஃபெரான் லேட்டஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபெரா வந்து ரொம்ப அப்படியே டைட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஃபெமாவை கொண்டு வந்துட்டாங்க. ஃபெமா வந்து 1 ஜூன் 2000 எஃபெக்டிவாக கொண்டு வந்தாங்க. ஆக்டோட பேர் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. இதில் சும்மா ஒற்றை வரியில் ஜாலியாக இந்தியன் எக்கானமி 1991 சொல்லிவிட்டு அதோட நம்மளை கழட்டி விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கான்செப்டை நல்லா புரிய வச்சா இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்ம ரூல் புக் மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் மாதிரி அழகாக மண்டைக்குள்ளே போய் டப்புன்னு உட்காரும். ப்ரொவைடட் அந்த ஒரு கருத்தாக்கத்தை அவங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கணும். 1990 இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி இந்த பர்பஸ்க்காக ஃபெமாவை கொண்டு வந்தோம். ஸோ ஃபெமாவுடைய பர்பஸும் இன்டென்ஷன் என்னென்னா இந்தியன் ரூபா வெளியில் போகக்கூடாதுங்கிறது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம ரெசிடென்ட் ஸ்டேட்டஸே கொண்டு வரோம். ஸோ ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் நம்ம கொண்டு வரதுக்கான பர்பஸ் என்னென்னா இதெல்லாம் சொல்லிட்டா குழந்தைங்களுக்கு அழகாக இதை படிக்கும் போது யாருமே அதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே புரிஞ்சிடும். பிரச்சனை என்னென்னா அவங்க இந்த இன்ட்ரடக்ஷனை சும்மா ஒற்றை லைனில் கொடுத்துட்டாங்க. இந்தியன் எக்கானமி 1991 லிபரலைஸ் பண்ணாங்க, ஃப்ரீயாக பர்மிட் கொடுத்தாங்க மூவ்மெண்ட்டு, அவ்வளோதான் முடிச்சுட்டு வாட் ஆர் த சேலியன் ஃபீச்சர்ஸ், இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, டு ரெகுலேட் த டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட், ஃபார் வாட் பர்பஸுங்கிறது நமக்கு கொண்டு வரல. அந்த புரிதலுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் ஃபெமாங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா பை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஃபெமா இருக்குது. அதே மாதிரி எதெல்லாம் ஃப்ரீலி பெர்மிசபிள், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீலி பர்மிசபிள், யார் வேணால் வெளிநாட்டில் இருக்க எந்த ப்ராடக்ட் வேணால் எவ்வளோ ரூபா வேணால் கொடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. ஃபார் ஆல் தி செட் ரீசன்ஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ த ரீசன்ஸ். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த இந்தியாவுக்கு ரிப்பேட்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, நம்ம அதை ரொம்ப வெல்கம் பண்ணுவோம்.
எல்லாரும் வெளிநாட்டுக்கு போங்க, திரமில் சம்பாதிங்க, ஓகேவா, தினாரில் சம்பாதிங்க, டாலரில் சம்பாதிங்க, சிங்கப்பூர் டாலரில் சம்பாதிங்க. சம்பாதிச்சுட்டு எல்லா டாலரையும் எங்கேயாவது கொடுத்து ரூபாயாக மாற்றுங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ரூபாய்க்கு டிமாண்ட் அதிகமாகிடும். எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்தியன்ஸ் போயிட்டு அங்கே போய் சம்பாரித்து அங்கே இருக்கிற கரன்சிஸ் எல்லாம் இந்தியன் ருப்பீஸாக மாற்றி மாற்றி அவங்க செலவு பண்ணணும். அதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப வேணும். பிகாஸ் இந்தியன் ரூபாயினுடைய டிமாண்டு உலக மார்க்கெட்டில் அதிகமாகணும். அதுதான் நமக்கு ரொம்ப ஜாலி. ஸோ இந்தியாவுக்கு ரிப்பேட்ரியேஷனாக வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாரித்து அந்த பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறது. டாலர் அனுப்பிச்சு இங்கே அனுப்பும்போது என்னென்ன டாலர் ருப்பியாக மாற்றி இங்கே அனுப்பிச்சிருவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ருப்பியை வச்சு இங்கே செலவு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான். ஸோ ரிக்வயர்மெண்ட் ஃபார் ரியலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ். இப்போ டிசிஎஸ் இருக்காங்க, விப்ரோலாம் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க டாலர்ஸாக வாங்குவாங்க. டாலர் வாங்கி டாலராகவே வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் வச்சுருக்க மாட்டாங்க. அழகாக டாலர் வாங்கி ரூபாவை மாற்றி திருப்பி இங்கே இருக்கிற டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ் வரும்போது இல்லைனா வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்தவங்க அங்கேயே நீங்கள் ரிப்பேட்ரியேட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதும் ஃபெமாவில் தான் தெரியும். அதே மாதிரி ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்ன்னு இருப்பாங்க. அதாவது இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் டாலரை கொடுத்து ரூபாயாகவோ இல்லை ரூபாயை கொடுத்து டாலராகவோ மாற்றிட முடியாது. அதுக்குன்னு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வெளிநாட்டு பணத்தை இந்தியன் ருப்பியாக மாற்றணுன்னாலும் வைசி வர்ஸாக பண்ணணுன்னாலும் அதுக்குன்னு ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருப்பாங்க. அந்த டீலர்ஸ்கிட்டையோ இல்லை ஆத்தரைஸ்டு பேங்கிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அங்கே போய் தான் உங்களால் ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சியாக மாற்றவே முடியும். ஸோ அவங்களுக்கு பேர் வந்து என்னென்னா டீலர், மணி எக்ஸ்சேஞ்சர், ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட், இவங்க எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பேங்க்குக்கிட்டேயோ இல்லை மணி எக்ஸ்சேஞ்சர்கிட்டையோ இல்லை மணி டீலர்கிட்டையோ நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம், கரன்சியை மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபெமாவில் ஏதாவது தவறு நடந்துட்டா உங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஆர்பிஐக்கும் ஏதாவது பிரச்சனைனா உடனே கேஸ் போட்டுருவாங்க உங்கள் மேலே. அது ரிலேட்டடாக இந்த ப்ராசிக்யூஷன் வில் பி இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட். ஸோ கண்டிப்பாக ப்ராசிக்யூஷன் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் நடக்கும். உங்கள் மேலே எதுவும் தப்பில்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி டைரக்டரேட் கிட்ட இல்லை வாட்எவர் அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கணும்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ்ன்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய பெரிய தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. இந்த யார் இந்த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெமா வந்து ஃபெமாக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் பவர், ரைட்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸை தனியாக ஒரு டைரக்டரேட் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பவரை கொடுத்துருக்கு. ஸோ திஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து தனியாக இந்த ஃபெமாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு கமிட்டி தனியாக ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு பேர் தான் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். அவங்க தான் ஃபெமா ரிலேட்டடாக எல்லா விஷயங்களையும் அவங்க தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஒருவேளை இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து தட் இஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து உங்கள் மேலே ஏதாவது வழக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு பெனல்ட்டி போட்டுட்டாங்க, அந்த பெனல்ட்டி உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், இதை நான் வந்து இது வந்து கண்டிப்பாக நான் தப்பு பண்ணல, எனக்கு வந்து அகெயின் செகண்ட் சான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஸ்பெஷல் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்டையும் அப்பீலேட் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்கும். ஃபெமா ரிலேட்டட் ஆல் விஷயங்கள் ஷுட் பி ஹேண்டில்டு பை டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்பெஷல் டைரக்டர் அப்பீல்ஸ், அதுக்கப்புறம் அப்பீலேட் ட்ரிபியூனல். இவங்க 3 பேர்கிட்ட தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து தட் இஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க இல்லை இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, யூ நாட் ஓகே வித் தானே நீங்கள் அதுக்கப்புறம் அப்பீல்ஸ்க்கு போகலாம் இல்லை அப்பீலேட் ட்ரிபியூனலுக்கு போகலாம். ஓகே, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஃபெமாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஃபெமாவை வந்து இந்தியாவில் என்ஃபோர்ஸ் பண்ணுற பவரை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத இந்த பர்பஸ்க்காக செக்ஷன் 36 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான் ஃபெமா ரிலேட்டடாக எல்லா இம்ப்ளிமெண்டேஷனையும் அவங்க பார்த்துக்குவாங்க. யார் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எங்கேயாவது எதாவது செஞ்சால் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அவங்கள கஸ்டடிக்கு கொண்டு வர்றது, அவங்கக்கிட்ட விசாரிக்கிறது, நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளாக் டிரான்சாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகிறீங்கன்னு கேட்குறது, எல்லா பவருமே டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி ஃபெமா அப்படிங்கிறது ஒரு ஆக்ட் இல்லையா, ஃபெமா ஆக்ட் 1999 இல்லையா. ஸோ ஃபெமா ஆக்டில் சில விஷயங்களை கொடுத்துருவாங்க. ப்ரிஸ்கிரைப்டு லிமிட்டுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து யூ வில் பி இம்ப்ரிசன்ட் ஆர் பெனலைஸ்டு சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரைப்டு அமௌண்ட் எவ்வளோ என்ன ஏது அதை பற்றி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன மேடம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொன்னீங்கன்னா ஆக்டில் பேசிக்காக கொடுக்குற விஷயங்களை ரொம்ப விலாவரியாக
நமக்கு புரிய வைக்கிற, அமௌண்ட்டை சொல்கிற, எந்த ஃபார்மை ஃபைல் பண்ணணும், எவ்வளோ ரூபா கட்டணும், இந்த இடத்துல இந்த இதை ஃபைல் பண்ணணும்னா எந்த ஃபார்மெட் எடுக்கணும், அந்த மாதிரி நமக்கு டீட்டெயில்டாக கைட் பண்ணுறது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நமக்கு ஏதாவது டவுட்ஸ் வருதுன்னா அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர்லாம் வரும், மாஸ்டர் டிரெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களாம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரூல்ஸை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து. ரெகுலேஷன்ஸ் எப்படி ரெகுலேட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துக்கோங்க. ரெகுலேஷன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணும். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் எல்லாம் டிஃபைன் பண்ணுறது அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யார்கிட்ட வரணும், டு த செக்ரட்டரி எழுதணுமா, எந்த அட்ரஸ்க்கு போடணும், எந்த ஃபார்மெட் எடுக்கணும், எந்த வெப்சைட்டுக்கு போகணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஸோ ஃபெமா அப்படிங்கிற ஆக்டினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தமாக வந்து கேட்டிங்கன்னா மொத்தம் 7 சாப்டர் இருக்குது. அவ்வளோதான். சாப்டர் 1 ப்ரிலிமினரி, சாப்டர் 2 ரெகுலேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறாங்க, சாப்டர் நம்பர் 3ல் ஆத்தரைஸ்டு பர்சன்னா யார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்டர் நம்பர் 4ல் இந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் கான்ட்ரவென்ஷன் பண்ணும்போது, இந்த ப்ரொவிஷன்ஸ் படி நீங்கள் நடக்காமல் அதுக்கு எதிர்மறையாக நடக்கும்போது அதுக்கு என்னென்ன பெனல்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெனல்ட்டிஸ் ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் மேலே எப்படி வழக்கு தொடருவாங்க, எப்படி வந்து ப்ரொசீடிங்ஸ் பண்ணுவாங்கன்றது இருக்குது. நீங்கள் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா அப்போ அப்பீல்ஸ்க்கு எங்கே போகணும் அந்த மாதிரி அது சொல்லுவாங்க. அப்பீல் ட்ரிபியூனலுக்கு போகணுமா இல்லை ஸ்பெஷல் டைரக்டரேட்டுக்கு போகணுமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்களே, தட் இஸ் டிரெக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ சுவமோட்டோவாக கூட உங்கள் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன ஏது அதை பற்றி பேசுவாங்க ஒரு 2-3 செக்ஷனில். அப்புறம் ஃபைனலி மிஸ்செலேனியஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த ஃபெமா அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஆக்ட் தான். பட் இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்டென்ஷன் புரியலனா நீங்கள் 100 தடவை இந்த ஃபெமாவோட செக்ஷன்ஸை படித்தாலும் கடைசி வரைக்கும் அது வெறும் செக்ஷனாகவும் ஸ்டெப் நம்பராகவும் ஃப்ளோ சார்ட்டாகவுமே முடிஞ்சிருமே தவிர எந்த ஒரு பாயிண்ட்லேயும் உங்களால் ஃபெமாவுடைய ப்ரொவிஷன்ஸை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு புலகாங்கிதம்னு சொல்லுவாங்க, வா செம்மல்ல இப்படி பண்ணியிருக்காங்களே, இப்படி பண்ணால் இதான் அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஃபெமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour to 40 minutes நான் எதுக்காக உங்களுக்கு வந்து ஒய் ஃபெமா, ஒய் வாஸ் இட் இன்ட்ரடியூஸ், வாட் இஸ் த இன்டென்ஷன் பிஹைண்ட் ஃபெமான்றதை புரிய வச்சதுக்கான காரணமே இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விளக்க உரைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மைண்டில் போய் செட் ஆகணும்னா தட் இனிஷியல் இன்ட்ரடக்ஷன் இஸ் லைக் மேண்டேட்ரி. ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? டு ஹாவ் எனி டவுட்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக்? ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ தான் அந்த ஃபீல்டை செட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அதில் விதை போடுறது மரமாகறதுலாம் ஈஸியாக நடந்துடும். ஃபீல்டை செட்டே பண்ணாமல் ட்ரையாக வச்சுட்டு நல்ல சூப்பரான விதையை போட்டு பியூரஸ்டான வாட்டர் ஃபர்டிலைசர் போட்டாலும் அங்கே லேண்டை ரெடி பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட்டே பண்ண முடியாது, நல்ல ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வி ஹவ் ப்ரிப்பேர்டு த லேண்ட். நவ் சுமாரான விதையை போட்டு சுமாரான ஃபர்டிலைசர் போட்டால் கூட நல்ல ஹார்வெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே? ஸோ ப்ரிப்பேரிங் த லேண்ட் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் சப்போஸ் டு டூ, தட் வி ஹவ் டன் நவ். Now tell me if you have any doubts, I'll clarify that and then I'll proceed to the next one. என்ன சொல்கிறாங்க இப்போ செக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரியாம்பிள், எக்ஸ்டென்ட்டு, அப்ளிகேஷன், கமென்ஸ்மெண்ட்டு. ஒன்றும் இல்லை, கமென்ஸ்மெண்ட்டு 2000லேருந்து கமென்ஸ்மெண்ட் அவ்வளோதான். ஓகே? ஸோ ப்ரியாம்பிள் என்ன அப்படின்னா திஸ் இஸ் டு என்ன ப்ரியாம்பிள் வாட் இஸ் த பர்பஸ் சொல்லுவாங்க. திஸ் இஸ் டு கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட் த லா ரிலேட்டிங் டு ஆல்ரெடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபெராக இருந்ததில்ல, அதை வந்து எய்ம் டு கன்சாலிடேட் பண்ணுறாங்க. என்னது? ஃபெசிலிட்டேட்டிங் எக்ஸ்டர்னல் ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க, பேமெண்ட்டையும் ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் வேணால் இங்கேருந்து வேணாலும் வாங்கி விற்றுக்கலாம்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் தானே, அதனால அது ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். ரெண்டாவது என்னென்னா ஃபார் ப்ரொமோட்டிங் த ஆர்டர்லி டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் இந்தியா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் இந்தியா டெவலப் ஆகணும், ஆனால் தாறுமாறாக டெவலப் ஆகக்கூடாது. ஏன்னா யார் வேணால் எங்கே வேணால் அசெட் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம், யார் வேணால் எந்த பொருள் வேணாலும் எங்கேருந்து வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம்னா தாறுமாறாக ஆகிடும். கடைசியில் $1 = 600 rupees போய் நின்றுடும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல்டாக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை தே வாண்ட் அன் ஆர்டர்லி டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னன்னா இந்தியன் பணம் கிடையாது, வெளிநாட்டு பணம். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது இந்தியாவோட பணம், அதுதான். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இந்தியா? இந்தியன் US dollar is our foreign exchange. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபார் இந்தியா as a country US dollar is our foreign exchange. Japanese yen is our foreign exchange.
கொரியாவுடைய வான் WONன்னு சொல்லுவாங்க. ஸோ கொரியாவோட வான் வந்து நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மக்கிட்ட தாராளமாக இருக்கணும். US டாலராக நான் நிறைய வச்சுருக்கேன், ஜாப்பனீஸ் என்ன அதிகம் நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு இந்தியாவுடைய நேஷ்னல் கஜானாவில், தட் இஸ் ட்ரெஷரியில் நிறைய வெளிநாட்டு போனால் நம்ம குவிச்சு வச்சுக்கணும் குபேரன் மாதிரி. அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. அதை விட்டுட்டு மற்ற எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் இந்தியன் கரன்சி நிறைய வச்சுருக்காங்க, ஆனால் நம்மக்கிட்ட மற்ற எந்த நாட்டோட கரன்சி இல்லைன்னா நம்ம டம்மின்னு ஆகிடும். அதனால மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் வித் த நேஷ்னல் ட்ரெஷரி வந்து செம்மையாக இருக்கணும். அதுதான் நமக்கு எப்போவுமே கெத்து. அந்த கெத்து இருக்கணும்னா என்ன பண்ணணும், வெளிநாட்டில் இருக்கவங்க இல்லை அவங்க கரன்சி நம்மகிட்ட கொடுத்துட்டு ரூபா வேணும்னு அப்படியே லைனில் நிற்கணும். ஆனால் நம்ம வந்து எல்லா டாலரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து டாலர் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டே இருக்கிற டாலர் எல்லாம் விற்றுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் கடைசியில் உட்காந்துருக்கக்கூடாது. டாலர் எல்லாத்தையும் விற்றுட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் கம்ப்யூட்டர் வேணும், ஆப்பிள் ஐஃபோன் வேணும், ஆப்பிள் லேப்டாப் வேணும், இதெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் நம்மகிட்ட டாலரே இல்லாமல் கஜானா காலியாக உட்காந்துருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட அப்படியே டாலர் மிதமிஞ்சி நல்லா கொழிச்சு இருக்கணும். அதுதான் நம்மளோட எய்ம் ஆஃப் ஃபெமா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்னு கேட்குறாங்க. இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. என்ன முன்னாடிலாம் இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா ஆக்ட்டுமே கிட்டத்தட்ட வந்து இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆஃபீஸஸ்க்கும் இது அப்ளை ஆகும். ஹோல் ஆஃப் இந்தியா இது அப்ளை ஆகும். சம்டைம்ஸ் வெளிநாட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸஸ்க்கும் இது அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஷால் அப்ளை டு ஆல் த பிரான்ச்சஸ், ஆஃபீஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் outside India. Okay, for all the branches, offices and agencies outside India owned or controlled by a person resident in India and also to any contravention there and done. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளிநாட்டில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, பிரான்ச்சு, ஆஃபீஸ், ஏஜென்சி ரன் பண்ணுறாரு. எதுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, இந்தியாவில் இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போய் என்ன பிஸ்னஸாக பண்ண போகிறாங்க, பிஸ்னஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. அவங்க அங்கே போயிட்டு வந்து ஒரு ஆஃபீஸ் போடுவாங்க, பிரான்ச் போடுவாங்க, ஏஜென்சி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அங்கே நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து இட் இஸ் டன் பை ஹூம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறோம் வெளில போய் அந்த மாதிரி இடத்த வச்சு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து இட் வில் அந்த மாதிரி ஆஃபீஸஸ்க்கு, அந்த மாதிரி ஏஜென்சிஸ்க்கு அவங்களுக்கும் வந்து ஃபெமா வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டன். நெக்ஸ்ட்டு, the scope of the act has been extended to include. ஏன் இந்த பிரான்ச்சு அவங்களே சொல்லியிருக்காங்க, ஏன் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது these things are included because அங்கே தான் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்களே, இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை அன் இந்தியன் கூட இல்லை, அவங்க ரெசிடென்ட் இன் இந்தியாவை தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கிற ஒருத்தன் தான் இதெல்லாம் ஓனும் கண்ட்ரோலும் பண்ணுறான். ஓகேவா, அப்படின்னும் போது அங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் நடத்தினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரான்ச் வச்சு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இஃப் இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ரெசிடென்ட் இன் இந்தியா ஆட்டோமேட்டிக்கலி இட் பிலாங்ஸ் டு இந்தியா அப்படிங்கிறதுனால அதுவும் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து இது செப்பரேட்டாக ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டுன்னு தனியாக வரும். அது வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஆக்டை எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை ஆகுது. சரி, ஓகே. இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஓகேவா, அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணமும், அதை அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அவனே போய் அந்த இடத்துல இருந்துடக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இந்தியாவில் தான் ஒருத்தர் 182 நாளைக்கு மேலே இருக்கணும், இல்லை இந்தியாவில் தான் அவரோட மெயின் பிஸ்னஸ் இருக்கணும், இந்தியா தான் அவருக்கு வாழ்வாதாரமாக இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணாமல் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லேயும் சில பிரான்ச்சஸோ, சில பிஸ்னஸோ, சில ஆஃபீஸ் போட்டு, ஒரு சில ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து, ஒரு ஃப்ரான்ச்சைசி பிடிச்சி ஏதோ ஒன்று அங்கேயும் வேலை பார்க்குறாரு. பட் பிரதானமாக அவர் எங்கே வேலை பார்க்குறாரு, இந்தியாவில் தான் வேலை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஏதோ 1-2 இடத்துலையோ இல்லை நிறைய இடங்கள்லையோ அவர் வந்து ஏஜென்ட்டை பிடிச்சோ இல்லை ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணியோ அங்கேயும் வேலை பார்க்குறாரு. புரியுதா? அப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை இந்தியாவில் இருந்து கொண்டே ஒருத்தன் வந்து மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸினுடைய ஓனர் எங்கே இருக்காங்க, இந்தியாவில் தானே இருக்காங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்தியாவினுடைய ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் பிஸ்னஸை ரன் பண்ணும்போது அந்த வெளிநாட்டினுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களே, தட் வில் ஆல்சோ கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் ஃபெமா. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நீ ரெசிடெண்ட் தானே, நீ என்ன செஞ்சாலும் அது எங்களோட பர்வியூவில் வரும் அப்படின்றாங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் முரண்பாடான விஷயம்.
ஓகேவா? ஏன்னா நான் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுதான் இனிமேல் என்னுடைய நாடு, நான் அங்கே தாங்க தங்க போகிறேன், அங்கே தான் வேலைக்கு போக போகிறேன், இனிமேல் எனக்கு எல்லாமே வந்து கனடா தான் அப்படின்னு ஓடி போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க யாரையுமே நம்ம ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு சொல்ல போகிறது கிடையாது. 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இல்லை 2025 எடுத்துக்கலாம். 2025ல் ஒருத்தர் வந்து இங்கே 7 மாதம் இங்கே தான் இருக்கான். ஜனவரியிலேருந்து அவர் அந்த ஒரு பர்டிகுலர் இயரில் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா 7 மாதம் இங்கே தான் இருக்கான். விச் மீன்ஸ் தட் அந்த 7 மந்த்துமே 7 3s நார்மலாக எடுத்துக்கோங்களேன், சும்மா ஆவரேஜாக 30 days போடுங்க. 7 3s 27, விச் மீன்ஸ் சாதாரணமாக ரெசிடென்ட் இன் இந்தியானாலே மினிமம் 182 நாளைக்கு மேலே இருக்கணும்பாங்க. அவன் 182 நாளைக்கு மேலே இருந்துட்டான். ஆனால் அந்த முதல் 6 மாதம் 7 மாதம் தான் அவனை ரெசிடென்ட் இன் இந்தியா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 7 மாதம் முடிஞ்சு அவன் கனடா ஃப்ளைட்டை வாங்கி அங்கே போயிட்டான், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி போயிட்டான். அங்கே தாங்க இனிமேல் என்னோட உலகம், அதுதான் என்னுடைய நாடு, இனிமேல் நான் அங்கே தான் வேலை பார்க்க போகிறேன், அங்கே தான் நான் செட்டில் ஆக போகிறேன்னு ஒருத்தங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை நம்ம மதிக்கவே மாட்டோம். அவனை அந்த நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு பர்டிகுலர் செப்டம்பர் வரைக்கும் அவன் இங்கே இருந்தான். அக்டோபர் நவம்பரில் அவன் கிளம்பி அங்கே போயிட்டான் அப்படின்னா அந்த அக்டோபர் நவம்பர்லேருந்து அவனை நம்ம ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இனிமேல் அவன் அங்கே சம்பாதிக்கிறான்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவன் நாடு. அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால இனிமேல் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரூபாயை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ரூபா வெளியில் போகிறத தடுக்கிறதுக்காகத்தான் ஃபெமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல பொறுமையாக, அதாவது ஃபவுண்டேஷன் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நானே இல்லைனா கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எல்லாமே. ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்திய ரூபாயில் சம்பாதிக்கிறவனை தான் வந்து அவங்க டார்கெட்டே பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் இந்தியாவில் இருந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணி இந்தியாவுடைய ரூபாயை பணமாக சம்பாதிக்கிறான்னா அவனை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படி போய் பிடிக்கணும். ஏன்னா அவனை லூஸில் விட்டோன்னா அவன் இந்தியன் ரூபாயை உலகம் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு டாலர் அது இதுன்னு மற்ற காசை வாங்கி அவன் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பான். கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா இந்தியன் ரூபாய் எல்லாருடைய ட்ரெஷரிலும் குப்பை மாதிரி கிடக்கும், நமக்கு வேல்யூ போயிடும். நம்மளோட ஃபெமாவுடைய ரூல் என்னென்னா இந்தியன் ரூபாயில் சம்பாதிக்கக்கூடிய எல்லாரையும் அவர் ஹோல்டில் வச்சுப்பாங்க. அப்போ தான் இந்தியன் ரூபாய் அளவாக தான் வெளியில் போகணும். அளவுக்கு மீறி வெளியில் போச்சுன்னா நிறைய சாங்ஷன் போட்டுருவாங்க, அங்கங்கே ஸ்டாப் சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருத்தன் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக போனாலும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போனாலும், பிஸ்னஸ் ஃபுல்லாக நான் அங்கேயே வெளிநாட்டிலே செய்ய போகிறேன்னு போனாலும், இல்லை நான் வெளிநாடு போய் செட்டில் ஆக போகிறேன்ப்பா, என்னமோ ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், அவனுக்கு சம்பார்த்தனே இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கார், நானும் போய் எங்கள் அப்பாவுடைய ஓசி ஸ்டோரில் போய் அங்கே உட்காந்து செட்டில் ஆகிறேன்னு சொன்னாலும் ஓகே. எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒருத்தன் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போய் நான் அங்கேயே செட்டில் ஆகிறேன்னு போனாலும் அவனை ஃபெமா சீப்போ அப்படின்னு விட்டுரும். ஏன்னா ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் ரூபாயில் எவன் சம்பாதிக்கிறானோ அவன் ரூபாயை வெளிநாட்டுக்கு விட்டுட்டு சும்மா ஏமாந்துடக்கூடாது. அட் எண்ட் ஆஃப் த டே ரூபாய் வெளியில் போய் குப்பை மாதிரி ஆகிடக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபெமாவுடைய அல்டிமேட் எய்முங்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறவங்களையோ, வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு போகிறவங்களையோ, வெளிநாட்டுக்கு எப்படியோ நான் போய் அங்கே செட்டில் ஆகிடுவேன் ஓசி வச்சோம் அப்படின்னு போகிறவங்களையோ நம்ம சல்தா ஹே வில் லெட் தம் ஃப்ரீ, போ எனக்கு நீ வேண்டாம் அப்படி சொல்லிடுறோம். அதனால் அவன் ரெசிடெண்ட் இன் இந்தியாவாக ஆக மாட்டான். அவன் இந்தியாவில் 182 நாளைக்கு மேலாக இருந்திருந்தாலுமே கூட அவன் நமக்கு ரெசிடெண்ட் கிடையாது. ஏன்னா இனிமேல் அவன் ரூபா சம்பாதிக்க போகிறதில்ல. அவனை பிடிச்சி எனக்கே நான் ஆக போகுது சீப்போ அப்படின்னு விட்டுறணும் அவனை. புரியுதா? இதுவே இந்தியாவில் ஒருத்தன் இருக்கான், இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியாவில் தான் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியாவில் தான் அயர்ன் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியாவில் தான் அவனுக்கு 3 பிஸ்னஸ் இருக்குது. 3 பிஸ்னஸையும் அவன் இங்கேருந்து ரொம்ப வெற்றிகரமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட ஒரு பிரான்ச்சை வெளிநாட்டில் கோரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவன் டேக் ஓவர் பண்ணியோ, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பிரான்ச்சையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கேயும் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் இவனை நம்ம கேட்ச் ஹோல்டு பண்ணணுமா கூடாதா? உங்களுக்கு டவுட் வரலாம், மேம் அவன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான், ஸோ அங்கே அவன் சம்பாதிக்கிற பணம் டாலர், உள்நாட்டில் அவன் சம்பாதிக்கிற பணம் ரூபா, இப்போ அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா கூடாதா? கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். தலைவர் என்ன தெரியுமா பண்ணுவார், இந்தியாவில் சம்பாரிச்சு மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் நான் கொண்டு போய் அங்கே லேண்டை வாங்க போகிறேன், இங்கே இதை வாங்க போகிறேன், அங்கே அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இங்கே இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி வெளிநாட்டில் நான் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், வெளிநாட்டில் நான் பெரிய ஆள் ஆகணும்னு இங்கே இருக்கக்கூடிய சம்பாரித்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் விட்டான்னா நம்ம ஸ்வாஹா போட்டு போயிடணும். அதனால் ஒரு ஃபெமாங்கிற ஆக்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய 182 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருக்கான்,
இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியன் ருப்பியில் தான் சம்பாதிக்கிறான், எல்லாமே இந்தியாவில் தான் பண்ணுறான். அப்படிப்பட்டவன் வெளிநாட்டில் ஒரு சின்னோண்டு ஒரு ஆஃபீஸை போட்டு அவன் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவன் ஒரு மணி எக்ஸ்சேஞ்சராக வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சாலும் சரி, அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அங்கே போய் ஸ்டீல் பிஸ்னஸை பண்ணாலும், எதை பண்ணாலும் இந்த ஆள் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஓன் பண்ணக்கூடிய அல்லது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வெளிநாட்டில் இருக்குன்னா உஷாராக இருங்க. ஏன்னா இந்தியாவில் மட்டுமே பிஸ்னஸ் பண்ணி இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட இந்தியன் பணத்தை வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டான். ஆனால் இந்தியாவிலையும் பிஸ்னஸ் இருக்குது, வெளிநாட்டிலையும் ஒரு பிரான்ச் வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான்னா இங்கே சம்பாதிச்ச பணத்தை வச்சு இன்னும் அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். அதனால் RBI என்ன பண்ணணும்னா, நீ பிரதானமாக இந்தியாவில் பிஸ்னஸ் செய்பவனா, இந்தியாவில் வேலை பார்ப்பவனா, இந்தியாவில் செட்டில் ஆனவனா, இந்திய ரூபாயில் சம்பாதிக்கக்கூடியவனா, நீ இந்தியாவில் அந்த வருடம் 182 நாட்களுக்கு மேலாக இருப்பவனா, அப்படியான ஒருத்தன் நீயாக இருந்தால் நீ வெளிநாட்டில் எந்த பிரான்ச்சை ஓன் பண்ணாலும் சரி, இல்லை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னாலும் சரி, அப்போ அந்த பிரான்ச் அந்த இடத்துல என்னென்னலாம் நிகழ்வுகள் நடக்குதோ அது அத்தனையும் எங்களோட ஸ்டேஷனுக்கு உட்பட்டது, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்டது. நீ அங்கே ஏதாவது வாங்கவோ விற்கவோ ஏதாவது கோல்மால் பண்ண நான் உன்னை அப்படியே கொத்தா பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் தி ஃபெமா அப்ளைஸ் டு ரெசிடென்ட் இன் இந்தியா, ப்ளஸ் இட் ஆல்சோ அப்ளைஸ் டு எனி பிரான்ச், எனி ஏஜென்சிஸ், எனி ஆஃபீஸஸ், வெதர் யூ ரன் மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்தியாவில் பிரதானமான உன்னுடைய பிஸ்னஸ் ஒரு சின்ன பிரான்ச் மட்டும் அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், you are resident in India basically, whether you run some business outside of India where you either own it or control it. Since you are owning it and you are controlling it, and there is a lot of chance that this money that you are earning in India can go through it. You can easily channelize the Indian money into external countries' assets or liabilities. Then we have to be very careful on you. அப்படிங்கிறதுனால தான் FEMA applies to the whole of India. In addition to it, it also applies to any external countryல இருக்கக்கூடிய offices, branches or agencies which is owned or controlled by resident in India அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? do you understand? ஸோ அந்த பிரான்ச்சஸில், அந்த ஆஃபீஸஸில், அந்த ஏஜென்சிஸில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறவங்க அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முட்டிக்கு முடி தெரிய கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. சரியா? ஸோ எப்போ கமெண்ட்ஸ் ஆச்சுன்னு பாருங்கள். இட் கமென்ஸ்டு ஃப்ரம் 1st June 2000. ஜான்வரின்னு நினச்சிக்காதீங்க, ஃப்ரம் 1st June 2000. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் கமென்ஸ்மெண்ட் வந்து நம்மளோட ஒரு நாலேஜ்க்காக தான். 1st June 2000லேருந்து நோட்டிஃபை பண்ணி நமக்கு எக்ஸிஸ்டன்ஸில் வந்தாச்சு. ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்ட வருஷம் வந்து ஃபெமா வந்து 1999. கேம் இன் டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் June 1st. ஓகே, டன், புரிஞ்சிடுச்சா? அடுத்தது now we go to definitions. டெஃபினிஷன்ஸ்னால் என்ன? டெஃபினிஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க, எதுவுமே வந்து கான்செப்ட் வைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாம் ABCD ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, ஜஸ்ட் ட்ரை ரிலாக்ஸ்டாக கவனிங்க, ஈஸியாக புரியும். ரொம்ப வந்து ஃபெமா 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 அப்படிலாம் தான் புரியாது. புரியுதா? ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டு பர்சன். நான் சொன்ன மாதிரி இந்தியன் ரூபாயை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றணும் அப்படின்னும் போது எல்லாராலையும் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்குன்னு RBI கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மணி எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அவங்கிட்ட தான் நீங்கள் போய் இந்தியன் ரூபாயை எந்த கரன்சியாக வேணாலும் மாற்றிக்கலாம். கொரியன் வானா மாற்றிக்கணுமா, ஜாப்பனீஸ் என்ன மாற்றிக்கணுமா, எந்த கரன்சி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் யூ ஹாவ் டு கோ டு த ஆத்தரைஸ்டு டீலர். அந்த ஆத்தரைஸ்டு டீலரோட பேர் தான் ஆத்தரைஸ்டு பர்சன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க RBI கிட்ட கண்டிப்பாக தே ஷுட் கெட் பர்மிஷன். அதுக்கப்புறம் தான் அந்த லைசன்ஸ் வாங்கினப்புறம் தான் அவங்க ஆத்தரைஸ்டு டீலர், மணி எக்ஸ்சேஞ்சர், ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட் ஆர் எனி அதர் பர்சன் ஃபார் த டைம் பீயிங் ஹூஸ் ஆத்தரைஸ்ட் அண்டர் த செக்ஷன் ஸோ அண்ட் ஸோ டு டூ த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டிஸில் யாரெல்லாம் டீல் பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அவங்க தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸி தான். ஓகே, சப்ப மேட்டர் சால்ட் அவுட் ஒன்லி. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டா வெளிநாட்டில் இருக்கிற சொத்து உங்கள் பேருக்கோ இல்லை உள்நாட்டில் இருக்க இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய சொத்து வெளிநாட்டவருக்கோ கைமாற்றப்படுமே ஆனால் அது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இதுதான் கான்செப்ட். இதான் உங்களுக்கு இவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாங்க பாருங்கள். It means a transaction which alters the assets or liabilities, including contingent liabilities, outside India of persons resident in India. இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவன் அந்த டிரான்சாக்ஷன்ஸை மேற்கொண்டான் அப்படின்னு சொன்னால் அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டை விற்கிறான் அப்படின்னாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற அசட்டை அவன் பேருக்கு வந்துருச்சுனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாகவும் இருக்கலாம். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினா என்னது? இப்போ நான் இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறேன், ஒரு பெட்டு கட்டுறோம், இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் தோற்றுருச்சுன்னா நான் இதை உனக்கு தந்துடுறேன்.
இந்தியா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிச்சு, நீ எனக்கு இதை தரணும், அந்த மாதிரி பெட்டு கட்டினா என்ன ஆகும்னா கன்ஃபார்மாக லைபிலிட்டி வருமானு சொல்ல முடியாது, வரலாம் வராமையும் போகலாம். ஸோ கண்டென்ஜென்ட் லைபிலிட்டியாக இருந்தாலும் எந்த அசெட்டையோ இல்லை லைபிலிட்டியோ அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அசெட் பேர் மாறிடுது, லைபிலிட்டி ஆளுக்கு மாறிடுது அப்படின்னா ஓகேவா, அவுட் சைடு இந்தியா ஆஃப் பர்சன்ஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவன் வெளிநாட்டில் ஒரு அசெட்டை வாங்கினாலோ இல்லை வெளிநாட்டில் ஒரு கடன் வாங்கினாலோ இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசெட்டையோ லைபிலிட்டியையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வாங்குறது. ஸோ தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இல்லையா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசெட்டையோ லைபிலிட்டியோ வாங்குறான் அப்படின்னா அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். சிம்பிளி போட், இந்தியாவில் இருக்க அசெட் லைபிலிட்டி வெளிநாட்டில் இருக்க அசெட் லைபிலிட்டி யார் பேருக்கும் மாறுது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அசெட்டை வெளிநாட்டில் இருக்கவனுக்கு விற்கணும் அப்படின்னா அது ரெசிடென்ட் இன் இந்தியா தான் விற்பான். ஸோ எனி ரெசிடென்ட் இன் இந்தியா who buys a property from external parties, external countries, and any person who is not at all resident in India, who is outsider, who is from outside of India, and then he is buying some asset or a liability, incurring some liability in Indian currency அப்படின்னு சொன்னால் that is called as capital account transactions. அவ்வளோதான். So capital account transactions which alters the assets or liabilities including contingent liabilities outside India of persons resident in India or assets or liability in India of persons resident outside India. ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அசெட்ஸை வெளிநாட்டில் வாங்குறதும் இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டு அசெட்ஸை வாங்குறதும் அவ்வளோதான். இதுதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். அது அசெட்ஸாக இருக்கலாம் இல்லை லைபிலிட்டிஸாக இருக்கலாம், லாங் டேர்ம் லைபிலிட்டிஸாக இருக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து பேசிக்காக கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கரன்சினா என்னது? கரன்சினா என்ன? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ட்ராவலர்ஸ் செக்கு, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ரூபா தருவாங்களா, அது கரன்சி, அவ்வளோதான். அந்த ரூபாயை வச்சு உன்னால் டாலராவோ ஏதோ மாற்ற முடியுமா, அது கரன்சி, அவ்வளோதான். எனி பீஸ் ஆஃப் பேப்பர், இஃப் யூ கேன் சேஞ்ச் தட் பீஸ் ஆஃப் பேப்பர் இன்டூ கரன்சி, இன்டூ பேசிக் கரன்சி, இட்ஸ் கால்ட் அஸ் கரன்சி, அவ்வளோதான். ஸோ அது கரன்சி நோட்டாக இருக்கலாம், போஸ்டல் நோட்டாக இருக்கலாம், போஸ்டல் ஆர்டராக இருக்கலாம், மணி ஆர்டராக இருக்கலாம், செக்காக இருக்கலாம், டிராஃப்டாக இருக்கலாம், டிமாண்ட் டிராஃப்டாக இருக்கலாம், ட்ராவலர்ஸ் செக்காக இருக்கலாம், லெட்டர் ஆஃப் கிரெடிட்டாக இருக்கலாம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு. நீ ஒருத்தனுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதி நான் உனக்கு இவ்வளோ தரேன்னு சொல்லி கொடுக்கல, அது கூட கரன்சி தான். கிரெடிட் கார்ட்ஸு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே எனி அதர் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் மேபி நோட்டிஃபைட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சிம்பிளி புட் கரன்சினா என்னது? எனி பீஸ் ஆஃப் பேப்பர், கார்டு, எலக்ட்ரானிக் கார்டு, வாட் எவர் இட் இஸ், அதை உன்னால் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட டைமில் உன்னால் கேஷாக மாற்றிக்க முடியும், தட் இஸ் கரன்சி. அந்த கரன்சி வச்சு உன்னால் ஃபாரின் கரன்சி வாங்கிக்க முடியும்னா ஜாலி தானே. அடுத்தது கரன்சி நோட்ஸ் என்னது? நமக்கு என்ன பேங்க் நோட்டு, காயின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதான் கரன்சி நோட்டுன்னு சொல்கிறது. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன? பேசிக்காக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்றது வந்து எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இல்லையோ மற்ற எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மீன்ஸ் அ ட்ரான்சாக்ஷன் அதர் தேன் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். சும்மா சிம்பிளாக இப்படியே சொன்னால் புரிஞ்சிருமா எல்லாருக்கும்? புரியாதுல்ல. அதனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, த டெஃபினேஷன் இஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெஃபினேஷன். மீன்ஸுங்கிறதுல அவன் என்ன சொல்லிட்டாங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனிதிங் தட் இஸ் நாட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் தான். நீ அசட்டியோ லைபிலிட்டியோ வாங்கலை விற்கலை அப்படின்னா அது கேபிட்டல் கிடையாது, அப்போ அது எல்லாமே கரண்ட் தான். மற்ற எல்லாமே எதை வேணாலும் வாங்கிக்கோ, எல்லாமே கரண்ட் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஆல் அதர் திங்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். அண்ட் விதவுட் ப்ரிஜுடிஸ் டு த ஜென்ராலிட்டி ஆஃப் ஃபர்கோயிங் ட்ரான்சாக்ஷன், மேலே குறிப்பிட்டிருக்கோம் இதெல்லாம் தான் அப்படின்னு. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் எதெல்லாம் கேபிட்டல் இல்லையோ அதெல்லாம் கரண்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து புரிதலுக்காக நாங்கள் வந்து without prejudice to the generality of the foregoing transactions, ஓகேவா, மேலே குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன்ஸை தவிர நாங்கள் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து we want to give you some examples. அதுக்காக சில இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லி சில டிரான்சாக்ஷன்ஸை கொடுத்துருக்கோம். இதெல்லாமுமே கூட என்ன டிரான்சாக்ஷன்? கரண்ட் அக்கௌண்ட் தான் சொல்லுவாங்க. என்னது? ஃபாரின் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா, ஃபாரின் என்ன சொல்கிறாங்க, யூ வாண்ட் டு டூ சம் ஃபாரின் ட்ரேட், ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கரண்ட்டாக பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், ஓகே. ஷார்ட் டேர்ம் பேங்கிங், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வாங்கணும், ஷார்ட் டேர்ம் லோனை பே பேக் பண்ணணும், எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். பேமெண்ட்டு, நீங்கள் எதாவது கடன் வாங்கிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நெட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்தது ரெமிட்டன்சஸ் ஃபார் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். வெளிநாட்டில் வாழற உங்கள் பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க, இல்லை வெளிநாட்டில் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அதுக்காக நீங்கள் அவங்க செலவுக்கு பணம் அனுப்புகிறீங்க. அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன், டூரு, எல்லாமே எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன், மெடிக்கல் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், சில்ட்ரன், எதுக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சாலும் எவ்ரி திங் வில் கம் அண்டர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா?
நீங்கள் ஃபாரின் டூர் போகிறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். உங்கள் குழந்தைய வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இங்கே ஏதோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, யூஎஸ்க்கு போய் தான் அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், அகெயின் இட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இது எதுக்குமே ஆர்பிஐ கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்கு போய் இதை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களாவே பண்ணலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மோர் ஃப்ரீ பண்ணியாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரெகுலேட்டடாக இருக்கும். சரியா? அடுத்தது வாட் இஸ் எக்ஸ்போர்ட்டுன்னு கேட்குறாங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறது என்னது? யூ ஆர் டேக்கிங் அவுட் ஆஃப் இந்தியா. ஓகே, வெளிநாட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு பொருளை அவுட் ஆஃப் இந்தியா கொண்டு போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் என்னது? டேக்கிங் அவுட் ஆஃப் இந்தியா டு அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா எனி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் இன்க்ளூட் சர்வீசஸ் ஆல்சோ. சரியா? அதே மாதிரி அவன் சர்வீஸ் தனியாக கொண்டாண்டா பாருங்க. ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் இந்தியா டு எனி பர்சன் அவுட் சைட் இந்தியா. வெளிநாட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து சர்வீசஸை ஏற்றுமதி பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஆப்பிள்கோ கூகுள்கோ நீங்கள் ஏதோ சர்வீஸ் பண்ணுறீங்க, ஃப்ரம் இந்தியா யூ ப்ரொவைடிங் தட் சர்வீஸ், த சர்வீஸ் இஸ் கன்சியூம்டு பை அ பர்சன் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்போர்ட் தான். ஸோ எக்ஸ்போர்ட் உங்களுக்கே தெரியல, எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே உண்டு. ஓகே, அடுத்தது ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சி என்னது? வாட் இஸ் ஃபாரின் கரன்சி? ஃபாரின் கரன்சி இந்தியாவை தவிர, இந்தியன் கரன்சியை தவிர மற்ற எல்லா கரன்சியும் நமக்கு ஃபாரின் கரன்சி தான். ஓகே, ஃபாரின் கரன்சி. ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன மேம்னா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னது? மீன்ஸ் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னாலும் இட் இஸ் ஃபாரின் கரன்சி தான். இந்த ஃபாரின் கரன்சி அவங்க டெபாசிட் பண்ணாலும் கிரெடிட் பண்ணாலும் என்ன பேலன்சஸ் வச்சுனாலும் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் அவனோட கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வரான், அவனோட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வரானா அதெல்லாம் ஃபாரின் கரன்சி அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியன் கிரெடிட் கார்டு, இந்தியன் டெபிட் கார்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவில் இருக்கக்கூடிய லெட்டர் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா ஸோ அது வந்து இந்தியன் கரன்சி. ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்க டெபிட் கார்டை கூட வந்து இங்கே ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க, ஸோ டாலர் ரூபியாக மாற்றுறாங்கன்னு போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டெபிட் கார்டு வந்து ஃபுல்லாக டாலர்ஸாக தானே இருக்கும். ஸோ எனிதிங் தட் இஸ் ஃபாரின் கரன்சி இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எனிதிங் தட் இஸ் இந்தியன் கரன்சி இஸ் கால்ட் அஸ் இந்தியன் கரன்சி, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது வாட் யூ மீன் பை ஃபாரின் செக்யூரிட்டி. ஃபாரின் செக்யூரிட்டினா என்ன? இப்போ இங்கே இந்தியாவில் வந்து யூ வாண்ட் டு பை ரிலையன்ஸ் டாட்டாவோட ஷேர்ஸ், பாண்ட் இதெல்லாம் வாங்கினா அது வந்து இந்தியன் செக்யூரிட்டி. அதை தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த கம்பெனியோட ஷேர், பாண்டு, வாட் எவர் இட் இஸ் தட் யூ வாண்ட் டு பை, எவ்ரி திங் இஸ் ஃபாரின் செக்யூரிட்டி, அவ்வளோதான். ஸோ ஃபாரின் செக்யூரிட்டிங்கிறது செக்யூரிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர், ஸ்டாக், பாண்ட், டிபென்ச்சர் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டினாமினேட்டட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சியில் தான் நீங்கள் அதை கொடுத்து அது வந்து $10 சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கணுமா, நீங்கள் $10 கொடுத்து தான் வாங்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா யூ வாண்ட் டு பை தட் செக்யூரிட்டி இன் யோர் நேம், நோ ப்ராப்ளம். யூ ஃபர்ஸ்ட் கிவ் த ரூபி and then you convert it into dollar and then use that dollar to buy that security, and then you want to sell that dollar, you have to sell it in foreign currency. அதுதான் foreign security. Okay, and sometimes என்ன பண்ணுவாங்கன்னா certain securities will be expressed in foreign currency but where redemption or any form of return such as interest or dividend is payable in Indian currency. Sometimes என்ன ஆகும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த செக்யூரிட்டியை வாங்கும் போது நீங்கள் டாலர் கொடுத்து தான் வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். பட் வேண்டான்னு நீங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தில் பே யூ பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் வாங்குறது மட்டும் டாலரில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் எப்போவுமே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணும்போது இல்லை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அவங்க இந்தியன் ருப்பீஸ்லேயே பே பண்ணுறேன்னு கூட அந்த இதில் கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி. சி, த பர்பஸ் இஸ் சிம்பிள், த இன்டென்ஷன் இஸ் சிம்பிள். ஃபாரின் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா you have bought that security, whether it is share, bond, debenture, any instrument. நீங்கள் இனிஷியலாக அதை டாலர் கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க. 90% அதை விற்கும் போது உங்களுக்கு டாலர் தான் கையில் கிடைக்கும். ஸோ இந்திய ரூபாயை கொடுத்து அதை டாலராக மாற்றி அந்த டாலரை கொடுத்து நீங்கள் செக்யூரிட்டி வாங்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் செக்யூரிட்டி, அவ்வளோதான். இம்போர்ட்னா என்ன? வெளியிலேருந்து எதாவது பொருளையோ இல்லை சர்வீஸையோ இங்கே எடுத்துகிட்டு வருது, அவ்வளோதான். தட் இஸ் இம்போர்ட். இம்போர்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட்ஸையோ சர்வீஸையோ இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது இந்தியன் ரூபா வெளிநாட்டுக்கு போகும். ஸோ யூ டு பி மோர் கேர்ஃபுல் தேன் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்டை விட அதிக ரெகுலேஷன்ஸ் இம்போர்ட்டுக்கு தான் இருக்கும். ஓகே, அனாவசியமான பொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸாகவே இருந்தாலும் நம்ம இந்தியன் சாவரன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அத்தியாவசியம் அல்லாத நிறைய பொருட்களை இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் தடை செய்யும். ஸோ இம்போர்ட் ஹேஸ் டு பி ரெகுலேட்டட் மச் மோர் கன்விக்ஷனோடு நம்ம பண்ணணும் தேன் தி எக்ஸ்போர்ட். ஓகே, அடுத்தது ஜென்ரலாகவே பர்சன் சொல்கிறாங்க. இந்த பர்சன்னா யார்? நீ பர்சன் யாராக வேணா இருந்துக்கோ, இண்டிவிஜுவலாக இருந்துக்கோ, அண்டர்விட ஃபேமிலியாக இருந்துக்கோ, கம்பெனியாக இருந்துக்கோ, எல்எல்பியாக இருந்துக்கோ, யாராக வேணா இருந்துக்கோ. இஃப் யூ ரன் அ பிஸ்னஸ் இன் இந்தியா அண்ட் இஃப் யூ மேக் மணி இன் இந்தியன் கரன்சி, ஓகே, தென் யூ ஆர் அ பர்சன் இன் இந்தியா. இஃப் யூ ஆர் அ பர்சன், நீங்கள் வந்து
இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹெச்யூஎஃபாக இருக்கலாம், பிஓஐ த பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், யாரை வேணால் இருந்துக்கும். நீ வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அங்கே சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ பர்சன் ரெசிடெண்ட் அவுட் சைட் இந்தியா, அவ்வளோதான். ஸோ அதில் பர்சன் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், அது மட்டும்தான் பர்சன் அவசியம் கிடையாது. ஸோ அது பர்சன் அப்படின்னா ரெசிடென்ட், தட் இஸ் அ பர்சன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் லீகல் என்டிட்டியாக இருக்கலாம். யூ டூ சம்திங், யூ ஜெனரேட் இன்கம் இன் இந்தியா in Indian currency, then you are a person resident in India. You do it in outside of India, you called as a resident outside India, that's all. So person resident outside India. So person அப்படிங்கிறதுல எல்லாருமே வருவாங்க. anything that you do, எல்லாமே. நீங்கள் ஏஜென்சி ரன் பண்ணுறீங்களா, ஓகே, பிரான்ச் வச்சுருக்கீங்களா, owned and controlled by any person from India, whatever it is, எல்லாருமே பர்சன் தான். anything that can generate income is a person, irrespective of, இல்லை எல்எல்பி கொடுக்கல, பட் ஃபர்ம் இன்க்ளூட்ஸ் எல்எல்பின்னு வரும். ஓகே, கொஞ்சம் பழைய டெஃபினிஷனுங்கிறதுனால அந்த ஃபர்ம் பக்கத்தில் எல்எல்பி கொடுக்கல, பட் இட் இன்க்ளூட்ஸ் எல்எல்பி ஆல்சோ. எனி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் சொல்லிட்டாங்க பாருங்கள். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், anything and everything will come under FEMA, because whatever you do, if you are generating income in Indian currency, then you will be catch hold by FEMA, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் தேர் கம்மிங் டு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா என்ன. பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா என்ன, பேசிக்காக நீங்கள் மினிமம் 180 days ஆகுது இருக்கணும் இந்தியாவில். அ பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா for more than 180 days during the course of preceding financial year. So they're very clear, it's not Jan to December, it's April to March. ஸோ அந்த அந்த 182 டேஸுங்கிறத நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணணும்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து என்னென்னா, ஒன் செகண்ட், ஃபஸ்ட்டு 182 days டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். இதான் ரூல் நம்பர் 1. ஃபஸ்ட்டு ரூல் என்ன, நீங்கள் இந்தியாவில் ரெசிடெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்னா ரூல் நம்பர் 1, இந்தியாவில் நீங்கள் 182 days இருந்திருக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மேம் நான் இந்தியாவில் 182 days இருந்துட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வந்து ரெசிடெண்ட் இன் இந்தியாவை ஆகிடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆமான்னு பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன், கதை வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்தியாவில் ஒருத்தன் இருக்கான், ஏப்ரலில் ஆரம்பித்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகே, செப்டம்பர் வரைக்கும் அவன் ஃபுல்லாக இருக்கான், செப்டம்பர் ஃபுல்லாக இங்கே இருக்கான், இன்ஃபேக்ட் அக்டோபர் 10 வரைக்கும் இங்கே இருக்கான்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக 182 days மேலே இருக்கான். ஓகேவா, 182 days மேலே இருக்கான். ஆனால் அக்டோபர் 15ஆம் தேதி இங்கேருந்து ஃப்ளைட்டை புக் பண்ணி யூஎஸ்ஏக்கு போய், நான் இனிமேல் யூஎஸ்ஏல தான் இருக்கணும் சாமி, நான் அங்கேயே செட்டில் பண்ண வச்சுரு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் அங்கேயே இருக்கணும் சாமின்னு வேண்டிகிட்டே ஒருத்தன் போகிறான்னா போய் தொலைடான்னு விட்டுருங்க. முதல்ல அந்த 6 மாதம் வரைக்கும், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் அவன் இங்கே என்னெல்லாம் சம்பாதிச்சானோ அது மட்டும் வரைக்கும் தான் நம்ம அவனை ஃபெமா கீழே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அப்போ வரைக்கும் தான் அவன் ரூபாயில் சம்பாரிச்சிருக்கான், அவ்வளோதான். அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து அவன் பர்சன் ரெசிடெண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, விச் மீன்ஸ் தட் ஒருத்தன் இந்தியாவில் 182 நாளைக்கு மேலே இருந்தால் உடனே அவனை நீங்கள் பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு சொல்லணுமா, அவசியம் இல்லை. சரி, ஓகே, ஒருத்தன் இந்தியாவில் 182 நாள் இல்லை, ஆனாலும் அவனை பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு சொல்ல முடியுமா? ஏன், தாராளமாக முடியும். எக்ஸாம்பிள் சொல்லவா, கனடாவில் பென்னுன்னு ஒருத்தன் இருக்கான். ஓகேவா, இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு அங்கே போகிறா, ஷீபான்னு ஒரு பொண்ணு போகிறா இந்தியாவிலேருந்து. அங்கே போய் பென்னுங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறான். கஷ்டப்பட்டு 2 பேரும் 3-4 வருஷம் கனடாவில் எப்படியோ தாக்கு பிடிச்சி பார்க்குறாங்க, முடியவே இல்லை. ஷீபா சொல்கிறா, இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆகிடலாம் பென், இதுக்கு மேலே கனடா நம்மளை இருந்தால் வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். பென் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே, ஃபைனலி நம்ம போய் இந்தியாவில் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஷீபா இந்தியா விட்டு போய் 5 வருஷம் ஆகுது. இப்போ தான் இந்தியாவுக்கு ரிட்டர்னே ஆக போகிறான். ஆனால் இந்தியாவுக்கு வரதோட நோக்கம் என்ன, நான் இந்தியாவில் செட்டில் ஆக போகிறேன்ப்பா சாமி அப்படின்னு வரான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவள் உள்ளே வந்து நுழையக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி தான் 2 பேரும் உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க இந்தியாவுக்குள்ளே. உள்ளே வந்து இந்தியாவிலே வேலை பார்த்துக்கலாம், இந்தியாவிலே செட்டில் ஆகலான்ற நம்பிக்கையில் வராங்க. ஸோ இந்தியாவில் அவங்க 30 நாள் கூட முழுசாக இல்லை. எந்த வருஷத்தில், 2025 மார்ச் 1ஆம் தேதி தான் பென்னும் ஷீபாவும் உள்ளே வராங்க இந்தியாவுக்குள்ளே. 2 பேருமே இனிமேல் பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா தான். 2025 வருஷம் கூட நான் சொல்கிறேன், 2025 மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 2 பேருமே தே ஆர் பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா, ஈவன் தோ அவங்க 182 நாளை கம்ப்ளீட் பண்ணலைன்னா கூட. ஏன்னா அந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அவங்க இந்தியா தான் வந்துட்டாங்க. அப்போ இனிமேல் அவங்க சம்பார்த்தனை, அவங்க வேலை, அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வந்திருந்தாலும், பிஸ்னஸ்க்காக வந்திருந்தாலும், எந்த ஐடியாவுமே இல்லாமல் இந்தியாவுக்கு செட்டில் ஆகணும்னு வந்திருந்தாலும் அவங்க இனிமேல் பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா தான். அதனால் எக்காரணத்தை முன்னிட்டும் 182 நாள் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் டெசிஷன் மேக்கர் கிடையாது. அது ஜஸ்ட்டு
ஒரு இனிஷியலாக டு செக் வித் நீ 182 நாளைக்கு இருந்துட்டியா, நீ வருஷக்கணக்காக இந்தியாவில் தான் இருக்கியா, ஆமாம் நான் எப்போதுமே இந்தியாவில் தாங்க இருக்கேன், சும்மா டூருக்காக வெளிநாட்டுக்கு போனேன், திருப்பி வந்துட்டல, மினிமம் 182 நாள் இருந்துட்டல, நோ பிரச்சனை. அந்த 182 டேஸுங்கிறது ஒரு பேசிக்கான மெட்ரிக், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. புரியுதா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 2 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 செக்ஷனில் இருக்கிறவங்க ரெசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன்? நடுவில் இந்தியா விட்டு ஓடி போயிட்டா ஒருத்தர், ஹேஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியா, ஓகேவா, ஹூ ஸ்டேஸ் அவுட் சைட் இந்தியா, இந்தியா விட்டு வெளியில் இருக்கான், இந்தியா விட்டு வெளில போயிருக்கான், அந்த வருஷம் அந்த 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 வருஷம் அந்த ஃபினான்ஷியல் இயர் இந்தியா விட்டு வெளில ஓடி போனவனா இருக்கலாம், இல்லை தொடர்ந்து வெளிநாட்டில் தங்குறவனா கூட இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அவங்கள நம்ம பர்சன்ட் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்ல மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அ பர்சன் ஹூ ஹஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியா, என்ன பர்பஸ்க்காக, அங்கேயே வேலை பார்க்க போகணும், அப்போ தான் அங்கே சம்பாதிப்பான், அங்கேயே பிஸ்னஸ் பண்ண போகணும், இல்லை அங்கேயே தொழில் பண்ண போகணும், அப்போ தான் அங்கே சம்பாதிப்பான். இல்லை நீ என்ன பர்பஸ்க்கானா போயிடு, ஆனால் உன்னோட இன்டென்ஷன் என்னன்னா இந்தியாவுக்கு நீ வரமாட்ட, அப்படிங்கிற இன்டென்ஷன் நீ போன, நான் போய் தொலை, திருப்பி இங்கே வராத, நீ ஃபெமாவுக்கு கீழே வரமாட்ட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ ஃபெமாவுக்கு கீழே வரமாட்ட அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க? அவங்க வந்திருக்கிற ரீசன் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு பென் அண்ட் ஷீபா மாதிரி வந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பர்சன்ட் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஆனால் அவங்க பிஸ்னஸ்க்காகவும் வரல, இங்கே தங்கணும்னு வரல, எதுக்காகவும் வரல, வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, a person residing in India for more than 180 days will be considered as resident in India, but it does not include what? It does not include a person who has come to or stays in India. Okay va? In either case otherwise than, அதாவது கீழே 3 ரீசன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு எந்த பர்பஸ்க்காக ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தாலும் அவன் இந்தியாவில் ரெசிடென்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெளிநாட்டில் 2 பேர் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேவா? அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கே பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கிடையாது, அவங்க வந்தது பிஸ்னஸ்க்காக கிடையாது, அவங்க வந்தது எந்த மண்ணாங்கட்டிக்காகவும் கிடையாது, இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு அவங்க வரல. அவங்க இந்தியாவுக்கு வந்தது எதுக்காகனா, வயசான பேரண்ட்ஸு மெடிக்கல் செலவை பார்த்துட்டு போவோம், இல்லை ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போவோம், ரொம்ப சிக்காக இருக்காங்களே கொஞ்சம் கூட இருந்துட்டு போவோம்ட்டு 6 மாதம் வருவாங்க. எப்படியாவது 3 மாதம் திருப்பி போயிடலாம் தான் வருவாங்க. பட் அவன் தலையெழுத்து அவன் இங்கே மாட்டிக்கிட்டு ஒரு 6 மாதமோ 8 மாதமோ இங்கே இருந்து அவங்க வைத்திய செலவெல்லாம் பார்த்துட்டு சம்டைம்ஸ் இந்தியாவில் ரொம்ப முடியாத பேரண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவன் கனடா பக்கம் போயிடுவான். அவ்வளோதான் அவன் பர்பஸ். இதான் அவன் இந்தியாவுக்காக வரல. அப்படின்னும் போது எவன் ஒருவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு வரலையோ, எவன் ஒருவன் பிஸ்னஸ்க்காக இந்தியாவுக்கு வரலையோ, எவன் ஒருவன் எந்த பர்பஸ்க்காகவும் இந்தியாவில் செட்டில் ஆகிறதுக்கு வரலையோ, ஃபார் எனி அதர் பர்பஸ் இன் சச் சர்க்கம்ஸ்டான்ஸ் as it would indicate his intention to stay in India, அதுக்காக அவன் வரல, இந்த எந்த பர்பஸ்க்காகவும் அவன் வரலனா அவனை நாங்கள் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ மேலே கொடுத்துருக்க டெஃபினேஷன் என்னது, ஹூ இஸ் அ ரெசிடென்ட் இந்தியான்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, they say that, wait a second, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா இவங்க தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு முதல்ல ஒன்று சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 182 டேஸ் எவன் இருக்கானோ அவன் தான் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. அந்த 182 டேஸ் ஒருத்தர் இருந்தால் கூட 180 டேஸ் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? அதில் இவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வரமாட்டாங்க, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்குன்னு போனா இல்லையா, அவன் இதுக்குள்ளே வரமாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இந்தியாவுக்கு வரான்ல, அவன் 182 டேஸ் இங்கே இருந்தாலும் அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்க மாட்டான். எப்போ இருக்க மாட்டானா, அவன் பிஸ்னஸ்க்காகவும் வரல, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் வரல, இந்தியாவில் செட்டில் ஆகிறதுக்கும் வரல. அப்படின்னா he will not be considered as resident in India. அப்போ என்ன சொல்கிறாங்க, a person who has come to or stays in India, ஓகேவா, otherwise than these 3 reasons. ஆனால் இங்கே அதர்வைஸ்ன்ற வேர்டை கொடுத்துருக்க மாட்டாங்க பாருங்கள். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஒருத்தன் போயிட்டான், என்ன பர்பஸ்க்காக போயிருக்கான், அங்கே போய் சம்பாதிக்க போயிட்டான், அங்கே போய் செட்டில் ஆக போயிட்டான்னா அவன் இந்தியன் ரெசிடென்ட் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே வரான் அப்படின்னா அவன் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு வந்தானா அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஆனால் இந்த 3 ரீசனை தவிர வேறு எதுக்காகவாவது, ஐயோ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களே, அப்பா செத்துட்டாரே, அவரை காரியம் மட்டும் ஒருத்தன் வரான், வரும்போது
அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவன் நினைக்கிறான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அனுப்புகிறாங்க, 10 days தான் நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு காரியத்தை முடிச்சுட்டு கிளம்புங்க. ஸோ அவன் 1 மாதத்துக்கு வீசா எடுத்துகிட்டு வரான், இல்லை 6 மாதம் வீசா எடுத்துகிட்டு வரான், முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அவங்க அப்பா அப்படியே பெட் ரிட்டனாகவே இருந்து 6 மாதம் 8 மாதம் கழிச்சா சாவறாரு. 8 மாதம் இருந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு போகிறான். அப்படின்னா அவன் இங்கே வந்த ரீசன் என்ன, இங்கே தங்கணும்னோ இந்தியாவில் செட்டில் ஆகணும்னோ இங்கே சம்பாதிக்கணும்னு அவன் வரல. அவனால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் இங்கே வந்துட்டான். அந்த மாதிரி வர எவனும் நமக்கு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கிடையாது. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தே கிளியர்லி டெல் யூ யாரெல்லாம் பர்சன் ரெசிடென்ட் இந்தியா. ஸோ யாரெல்லாம் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாக்குன்னு மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, தோஸ் ஆர் பர்சன் ரெசிடென்ட் 4 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மினிமம் ஒரு பர்சன் இந்தியாவில் இருக்கணும் 182 நாளைக்கு மேலே இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 182 நாளைக்கு யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 182 days இருந்தாலே ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்கிறோம். அது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் 180 daysக்கு மேலே இங்கே இருந்துட்டாலும் அக்டோபர் 15 ஃப்ளைட்டு பிடிச்சி கனடா நான் வரேன்டா அப்படின்னு போயிட்டானா அவன் நமக்கு ரெசிடென்ட் இல்லை. வெளிநாட்டிலே தான் ஒருத்தன் இங்கே வரவன் ஐயோ நான் இந்தியாவில் இருந்துடக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா விஷயத்தெல்லாம் நான் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வாழ வச்சுட்டு நான் திருப்பி கனடா போயிடணும் கனடா என்னை கூப்பிட்டுக்கூடா அப்படின்னு சொல்கிறான்னா ஒருத்தன், அவன் ரெசிடென்ட் இன் இந்தியா கிடையாது. யார் ஒருத்தர் இந்தியாவில் வந்து தங்கிறதுக்காக வராங்களோ அவங்க இந்தியாவில் 182 நாள் இல்லைனா கூட பரவாயில்ல, மார்ச் 1 தான் வந்து இங்கே இந்தியாவில் லேண்ட் ஆயிருப்பான். பட் ஹி வாண்ட்ஸ் டு மேக் அ லைஃப் இன் இந்தியா, வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா, வாண்ட்ஸ் டு டூ பிஸ்னஸ் இன் இந்தியா, wants to open a place of business in India, or somehow he wants to settle down as a house husband in India. பொண்ணு இங்கே வேலைக்கு போகுதுப்பா, நான் வீட்டோட இங்கே செட்டில் ஆக போகிறேன் வைஃபோட அப்படின்னா கூட he will be considered as person resident in India. அதை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவில் 4 பேர். நம்பர் 1, anybody who stays in India for more than 182 days, அதை பார்த்தாச்சு. செகண்ட் என்னது, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், எல்எல்பி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஏதோ ஒன்று, எனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் விச் இஸ் இன்கார்பரேட்டட் ஆர் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா. நீ இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா நீ இந்தியன் ரெசிடென்ட் தான், அவ்வளோதான். அடுத்தது எனி பிரான்ச், ஆஃபீஸ், ஏஜென்சி கண்ட்ரோல்டு பை பர்சன். அதான் சொன்னல, நீ இந்தியாவில் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சுருக்கையா, நீ தான் இந்தியாவில் ரெஜிஸ்டர்ட் ஆர் இன்கார்பரேட்டட் பிஸ்னஸ் இன் இந்தியா. பிஸ்னஸ்னுடைய மேஜர் ரெஜிஸ்டர்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஆப்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மெயின் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் தான் பண்ணுறீங்க, உங்களோட பிரான்ச்சோ இல்லை ஏஜென்சியோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸோ அவுட் சைடு இருக்குது, ஆனால் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னா, ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதுக்கடுத்தது எனி ஆஃபீஸ், பிரான்ச் ஆர் ஏஜென்சி அவுட் சைட் இந்தியா ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை எ பர்சன் ரெசிடென்ட் இந்தியா. ஓகேவா? அதே மாதிரி எனி ஆஃபீஸ் ஆர் பிரான்ச் ஆர் இது 2 மட்டும் சும்மா லைட்டாக குழப்பற மாதிரி இருக்கும், நானே சொல்லிடுறேன். 2 விஷயத்தை நம்ம கண்ட்ரோலில் நம்ம எடுத்துக்கணும். எவனோ ஒரு வெளிநாட்டில் இருக்கவன், அவனோட மெயின் பிஸ்னஸே வெளிநாட்டில் தான், அவன் ஏதோ ஒரு பிரான்ச்சு இந்தியாவில் ஓப்பன் பண்ணி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் அவன் இந்தியன் ரூபாயில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான்ல, அவனை கப்புன்னு பிடி அப்படிங்கிறாங்க. அப்போ எனி பிஸ்னஸ், பிரான்ச், ஏஜென்சி, வாட் எவர் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா, ஓகே, பை எ பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, பிகாஸ் ஹியர் த பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு மின்ட் மணி இன் ருப்பி. ஸோ அவனை கேட்ச் ஹோல்ட் பண்ணி அவனும் ஃபெமா. அதனால தான் இந்த செகண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் அதான். எனி ஆஃபீஸ், பிரான்ச், ஏஜென்சி இன் இந்தியா ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை எ பர்சன் அவுட் சைட் இந்தியா வந்தால் கூட ஓகே. ஆனால் அந்த பிஸ்னஸை அவன் இந்தியாவில் தானே இது பண்ணுறான், அப்போ இந்தியன் கரன்சி சம்பாதிக்கிறான்ல, ஸோ நான் அவனை வந்து என்னோட கண்ட்ரோல் வச்சுருப்பேன்றாங்க. ஸோ ஹீ இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில், துபாயில், கத்தரில், என்னென்னமோ கண்ட்ரி சொல்கிறாங்களே, ஈரான், ஈராக், எங்கெங்கேயோ, வாடவர், கிரீன்லாண்டு, ஃபின்லாண்டு, பிரேசிலு, கொலம்பியா, வெனிசுவலா, எங்கேனாலும் ஓகே, அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்கு உனக்குன்னா, அந்த பிஸ்னஸை ஓன் பண்ணுறவன், கண்ட்ரோல் பண்ணுறவன் யாருன்னா இந்தியாவில் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, விச் மீன்ஸ் அவன் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு இங்கே ரூபா சம்பாதிக்கிறான், இந்த ரூபாவை அவன் அங்கே சேனலைஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் ஈவன் தோ த ஆஃபீஸ், ஏஜென்சி, பிரான்ச் இஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, if it is controlled by an Indian, that is not by Indian, by a person resident in India, still it comes under the purview of Fema. அவ்வளோதான். ஓகேவா? do you understand? 4 பாயிண்ட் புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான். இது புரிஞ்சிடுச்சுனாலே ஃபஸ்ட்டு 15 to 20 pages அசால்ட் பண்ணிடலாம், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், ஹூ இஸ் அ பர்சன் அவுட் சைட் இந்தியான்னு கேட்குறான். யாரெல்லாம் பர்சன் இன்சைட் இந்தியான்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். இதில் வராதவங்க எல்லாம் பர்சன் அவுட் சைட் இந்தியா, முடிஞ்சு போச்சு. அ பர்சன் ஹூ இஸ் நாட் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இஸ் ஆட்டோமேட்டிக்கலி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, முடிஞ்சிடுச்சு. Do you understand? அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் என்னது? எப்போ ட்ரான்ஸ்ஃபர்னா என்னது? நீ சேல் பண்ணுவியோ, பர்ச்சேஸ் பண்ணுவியோ, லெண்டிங் கொடுப்பியோ,
எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவியோ, மார்கேஜ் பண்ணுவியோ, கிஃப்டாக கொடுப்பியோ, இல்லை மார்கேஜ் பண்ணி வாங்குவியோ, வாட் எவர் இட் இஸ், உனக்கு சொந்தமான ஒரு சொத்தை இன்னொருத்தருக்கு அடமானம் வச்சு வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் 99 வருஷத்துக்கு நீ யூஸ் பண்ணிக்க, அப்புறமா என்கிட்ட கொடுன்னு சொல்லி நீ 100 கோடி வாங்கிப்பேன். சார் நான் சேலே பண்ணல சார், அது ட்ரான்ஸ்ஃபரே சார் ஏமாத்துவார். ஓகேவா? ஸோ நீ லீஸ்க்கு எழுதி கொடுத்தாலும், நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், கிஃப்டாக கொடுத்தாலும், மார்கேஜ் பண்ணாலும், ஓகேவா, என்ன பண்ணாலும் சரி, உன்ட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீ ஒருத்தங்கிட்ட அதை மார்கேஜ் பண்ணி 100 கோடி வாங்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுக்கோங்க மார்கேஜா, நான் பே பேக் பண்ணணும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். பே பேக் எப்போ பண்ண 100 வருஷம் கழிச்சு பண்ணுவேன். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யார் யூஸ் பண்ண, வெளிநாட்டுக்காரன் வந்து ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா நம்பணுமா? ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு இடத்தையோ நிலத்தையோ ஒரு பொருளையோ இன்னொருத்தருக்கு நீ கைமாற்றி விடுற, இல்லை இன்னொருத்தர் அதை உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னாலே அது ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்கிறான். அதான் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ தெளிவாக சொல்லுவாங்க. பர்சன்னா யார் தெரியுமா? பர்சனா எல்லோரும் வருவாங்க, கம்பெனி, இண்டிவிஜுவல், ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை தெளிவாக சொல்கிறாங்க. பர்சன் ஹூ ரிசைட்ஸ் இன் இந்தியா ஃபார் நாட் மோர் தென் 182 days. 182 daysக்கு மேலே இருந்தால் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. 182 daysக்கு கீழே இருந்தால் ஹீ இஸ் அ பர்சன் அவுட் சைட் இந்தியா. அவ்வளோதான், ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. இதில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வரமாட்டாங்க? A person who has gone outside of India or stays outside India, என்ன பர்பஸ்க்கு? for 3 purposes given below. அதே மாதிரி person who has come to India stay, அதே தான் நான் மேலே சொல்லி கொடுத்தேன், otherwise than for இந்த 3 purpose. என்னது? எம்ப்ளாய்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, மூணாவது என்னது? அன்சர்டன் பீரியட்க்கு இந்தியாவில் செட்டில் ஆகலான்னு வராங்கல்ல அவங்க, whatever. இது இருந்துச்சுன்னா இவங்களை மட்டும் பண்ணிடும். அது மாதிரி கீழே மற்ற 4 பாயிண்ட் மேலே படித்து அதே தான் கீழே சும்மா சொல்லியிருக்காங்க. இது ஏன் தெரியுமா இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க? ஏன்னா எப்படின்னு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் புரியாது. அவன் ஆரம்பத்தில் இங்கே ஒரு தடவை கொடுத்துருந்தாலும் சரி, இதோ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், a person who is resident in India. 12th பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தாலும் எப்படியும் புரியாதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பயங்கரமாக டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பசங்க யாருக்கும் புரியாதுன்னு தெரியும். அதனால் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃப்ளோ சார்ட்டில் போடுறாங்க. ஃப்ளோ சார்ட்டு புரியாதுன்னு தெரியும். அதனால தான் கீழே ஒவ்வொன்றா ஒரு பேராகிராஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி டெஃபினேஷனில் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா நம்ம எப்படி வந்து அவங்கள டிட்டர்மைன் பண்ணணும், மோர் தேன் 182 days இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சிட்டிசனாக இருக்கணும் அவசியமே இல்லை. கனடா சிட்டிசன் ஒருத்தன் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணுங்கிற நம்பிக்கையில் பென்னு வந்து ஷீபாவை நம்பி இங்கே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே இல்லைனா கூட பரவாயில்ல, இங்கே வந்து மார்ச் 1ஆம் தேதி இங்கே வந்து தரை இறங்கிட்டாருனாலே ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஸோ சிட்டிசன்ஷிப் இஸ் நாட் த டிட்டர்மைனிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னது, ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த 182 daysங்கிறது வந்து சும்மா ஒரு ஃபஸ்ட்டு லிம்பு மாதிரியாம், கை மாதிரி ஒரு 3 அடி 3 ஃபோல்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல் படி வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1, அதான் 182 days அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 எக்ஸப்ஷன் இருக்குது, கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு சொல்கிறாங்க. அதான் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம்ல. கிளாஸ் ஏங்கிறது இந்தியாவில் இருக்கிறவன் கனடா நான் வரேன்டான்னு ஓடி போய்ட்டு அவனை விட்டுருங்க, ஹீ இஸ் நாட் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதே மாதிரி கிளாஸ் பி என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு இந்தியாவுக்கு வரவன் பிஸ்னஸ்க்காக வரல, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வரல, வேறு எதுக்காகவும் வரல, இந்தியாவில் செட்டில் ஆகவும் வரல அப்படின்னா அவனை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை கன்சிடர் பண்ணாதீங்க, அவனும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கணும் என்னது, ஒருத்தர் 182 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருந்திருந்தாலும் அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தலையெழுத்தேன்னு இந்தியாவில் இருக்கான்னா, அவன் இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, அவனுக்கு பிஸ்னஸ் இல்லை, அவன் இங்கே செட்டில் ஆகிற ஐடியாவில் இல்லைனா அவன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. அதே மாதிரி ஒருத்தன் இந்தியாவில் 182 நாளைக்கு கீழே இருக்காங்கிறதுனாலேயே அவன் இந்தியாவோட ரெசிடென்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் இந்தியாவில் 60 நாள் தான் இருந்திருப்பான், இல்லை 30 நாள் தான் இருக்க போகிறான். அப்படின்னா கூட அவன் இந்தியாவில் செட்டில் ஆகணுங்கிற விருப்பத்தோடு இங்கே வந்திருக்கான், அந்த ஐடியாவில் வந்திருக்கான், வேலை வாய்ப்போடு இங்கே வந்திருக்கான், பிஸ்னஸ் பண்ண இங்கே வந்திருக்கான், பிஸ்னஸ் ஆப்ஷனோடு இங்கே வந்திருக்கான் அப்படின்னா அவனை பென் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஈவன் இஃப் ஹி ஹாஸ் நாட் ஸ்டேட் ஃபார் மோர் தேன் 182 days. And Ramasamy is the best example for more than 182 days stayed in India. ராமசாமியோட அப்பா கந்தசாமி he's going through a sick period in hospital. அவரை டேக் கேர் பண்ணுறதுக்காக ராமசாமி கனடாலேருந்து வந்திருக்காரு. Do you think 182 daysக்கு மேலே இருந்ததுனால do you think he will be considered as person resident in India? போடா டேஷ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லணும், நீலாம் எங்களுக்கு பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவே கிடையாதுடா, ஏன்னா இதை போய்ட்டு இல்லை எங்கள் கண்ட்ரி விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் சும்மா இந்த எமோஷன்ஸ்லாம் ஏன் சொல்கிறோன்னா கான்செப்ட் நல்லா புரியணுன்றதுக்காக தான். எங்கேயாவது போய் படிச்சுக்கோங்க, இந்தியாவில் படிக்கிறீங்களோ வெளிநாட்டில் படிக்கிறீங்களோ எங்கேயாவது போய் படிச்சுக்கோங்க. ஃபெமாவோட புரிதலுக்காக சொல்கிறோம், ஓகேவா? நோபடி திங்ஸ் தட் இந்தியா தான் பெஸ்ட்டு, அவுட் சைட் போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. எனிவேர் எங்கே போய் உன்னுடைய தகுதிக்கு எங்கே போனால் நல்லா சம்பாதிக்க முடியும், எங்கே போய் செட்டில் ஆக முடியுமோ செட்டில் ஆகிக்கோங்க. For the understanding of Fema, we tell that anybody who is staying in India, okay, who does business in India, who is employed in India,
who wants to stay in India for an uncertain period of time will be considered as person resident in India irrespective of whether he is staying for 182 days or more or not. Okay, அதுக்கப்புறம் class ஏல over limba அவன் explain பண்ணுவான், இதெல்லாம் படிச்சாலே உங்களுக்கு புரியும். It states that if person lives in India in any of the three purposes we saw above, he will not be person resident in India. கந்தசாமி எக்ஸாம்பிள் கீழே எழுதிக்கோங்க கந்தசாமி எழுதிக்கோங்க, கே போட்டுக்கோங்க, இங்கே ஒரு கே போட்டுக்கோங்க. இதுதான் கந்தசாமி எக்ஸாம்பிள், கந்தசாமி ராமசாமி எக்ஸாம்பிள். கீழே இங்கே கொடுத்துருப்பான் பாருங்க, a person who has a அவனே கொடுத்துருக்கான் எக்ஸாம்பிள், பட் நம்ம எக்ஸாம்பிள் இட்ஸ் பெஸ்ட் தான். தேர்ட் லிம்பில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ரொம்பலாம் இது பண்ணாதீங்க, நமக்கு எப்படியும் கேஸ் ஸ்டடி தான் கொடுக்க போகிறோம், நம்ம கேஸ் ஸ்டடிஸ் தான் எழுத போகிறோம். ரொம்ப 1 by லைன் இது என்ன லிம்பு, இது என்ன செகண்ட் லிம்பு, இது என்ன இன்க்ளூட்ஸ் டசன் இன்க்ளூட்லாம் அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அவன் ஏன் அது ரொம்ப உங்களை வந்து டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இண்டியானா என்னென்னு அவர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காராமா. ஸோ அப்போ அவர் சொன்னாரா எனிபடி ஹூ ஸ்டேயிங் மோர் தென் 182 days இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இண்டியான்னு கொடுத்துட்டாராமா. இதில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு டப்பா போட்டாராம், யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு டப்பா போட்டதில் அவர் சொன்னாரா இங்கேருந்து வெளிநாட்டு போகிறவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு கீழே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரவங்க இந்த பர்பஸை தவிர மற்ற பர்பஸ்க்கு ஏதாவது வந்தால் அவங்களும் பர்சன்ட் ரெசிடென்ட் இந்தியாவை ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இந்த நுவான்சஸில் போய் மாட்டிக்காதீங்க, அதுதான் நான் சொல்வேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எவனோ ஒருத்தன் இந்தியாவுக்கு வரான், பர்சன் கம்ஸ் டு விசிட்ஸ் இந்தியா ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸு, பர்சன் ஃபால் சிக்கு, அவன் கஷ்டப்பட்டு மோர் தேன் 182 days இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன அவன் வந்து பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அவன் கிடையாது அப்படின்னா, அவன் இந்த இடத்துல தங்குற ஐடியாலே வரல. அவன் எப்படி அவனை நாங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை கன்சிடர் பண்ண முடியும்? அதனால ஹி இஸ் அஃப்கோர்ஸ் அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, ஈவன் தோ அவன் வந்து இந்தியாவில் வந்து 182 daysக்கு மேலே இருந்திருந்தாலும் அவன் பர்சன்ட் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான். ஓகேவா, டன். இதை படிச்சு பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் சும்மா நான் படிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் கம்ஸ் டு இந்தியா ஆன் June 1 வந்தாச்சு, April, May, June 3 மாதம் தான் ஆகுது ஃபார் விசிட்டிங் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஹவவர் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃபால் சிக் அண்ட் ஹீ ஸ்டேஸ் டில் 31st March 2022 வரைக்கும் இருந்தாச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 182 days அவன் இருந்தாச்சு, 21-22 இருந்தாச்சு. தேர் ஆஃப்டர் ஹி கண்டினியூஸ் டு ஸ்டே இன் இந்தியா, அதுக்கப்புறமா அவன் இந்தியாவிலே இருக்கான். இட் இஸ் ஹவவர் சர்டன் தட் ஹி வில் லீவ் இந்தியா இந்த நெக்ஸ்ட் 6 மாதத்தில் எப்படியாவது இந்தியா விட்டு வெளில போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். அவனோட ஸ்டே இன் இந்தியா இஸ் நைதர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் நார் ஃபார் பிஸ்னஸ் நார் ஃபார் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் சேஸ் தட் ஐயோ நான் இந்தியாவில் தான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னும் கிடையாது. அதனால் இன் சச் கேஸ் ஈவன் இஃப் ஹீ ஹாஸ் ரிசைடட் இன் இந்தியா 182 நாட்களுக்கு மேலாக அவன் இந்தியாவில் வசித்திருந்தாலும் அவன் இந்தியாவில் ரெசிடென்ட் கிடையாது, அவன் நான் ரெசிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, do you have any doubt? பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து சும்மா இயர் நம்பர் 1 and 2 எடுத்துக்கோங்க. இது ஃபினான்ஷியல் இயருங்கிறதுனால இந்த 21-22, 23-24, 24-25 வரும், கடுப்பை தோணுங்க. அதான் பிரச்சனையே. இப்போ எப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபினான்ஷியல் இயர் இப்போ 24-25 ஒருத்தன் வந்து அவங்க அப்பா அம்மா உடம்பு சரி இங்கேயே செட்டில் ஆகிட்டானா, அந்த இயர் நம்பர் 24-25க்கு அவனை நீங்கள் வந்து பர்சன்ட் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியான்னு கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கன்சிடர் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. இது எப்படின்னா, நீங்கள் டேக்ஸில் படிக்கிற மாதிரி ப்ரொசீடிங் இயர், அசஸ்மெண்ட் இயர்லாம் இருக்கும்ல, ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் இருக்கும்ல. ஃபினான்ஷியல் இயர்ன்றது என்னது, இயர் நம்பர் 21-22 அது ஃபினான்ஷியல் இயர்னா, அசஸ்மெண்ட் இயர் எப்படி 22-23 அந்த மாதிரி இங்கேயுமே வந்து அசஸ் பண்ணுற வருஷம் 22-23. 2022-23 அப்போ அசஸ் பண்ணுறதுக்கு அவன் அதுக்கு முன்னாடி வருஷம் அவன் எத்தனை நாள் இருந்தான்னு பார்ப்பாங்க. ஓகேவா, அது ஒன்று தான். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து அவங்க அப்பாக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்தியாவுக்கு வரான் அப்படின்னா, அவன் இந்தியாவில் 30 நாள் தங்கி இருந்தாலும் சரி, அவன் வந்து இந்தியாவில் 300 நாள் தங்கி இருந்தாலும் சரி, அவன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா தான். 182 நாளைக்கு மேலே 182 நாளைக்கு கீழே அப்படிங்கிற விஷயம்
ஒருத்தனுடைய பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லையாங்கிறத தன்னிச்சையாக தீர்மானிக்காது. அப்புறம் இதுவும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சன் ரெசிடெண்ட்டாக இல்லையா நம்ம செக் பண்ணுறது ஒரு அசஸ்மெண்ட் இயர், ஃபினான்ஷியல் இயர் மாதிரி. 2025-26 ஒருத்தன் இந்தியாவிலேயே இருந்துட்டு அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வருஷம் அவன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் இல்லை. அந்த வருஷங்கிறது நடந்த வருஷம், தட் இஸ் அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் மாதிரி. அதுக்கு அடுத்த வருஷம் தான் அவனை வந்து அசஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 365 days அவன் எங்கே இருந்தான். ஏன்னா நம்ம சொல்கிறோம்ல மோர் தேன் 182 days இல்லையாங்கிறது எப்போ கண்டுபிடிக்க முடியும்? அந்த வருஷம் முடிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும் அவன் மோர் தேன் 182 days இருந்தானா இல்லையான்றது. அதனால் எப்போதுமே எனி இயர் ஃபார் தட் மட்டும் இப்போ நம்ம 2026 இருக்கோமா, இப்போ 2025-26 இந்த 25-26 வருஷத்தில் ஒருத்தர் எத்தனை நாள் இந்தியாவில் இருந்திருக்காங்க, எத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்திருக்காங்க, எங்கே செட்டில் ஆக போகிறாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம 26-27 தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த இயர் நம்ம 26-27 பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத கடந்த 365 நாளை வச்சு தான் டிசைட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபெமா இஸ் அ ரெகுலேட்டரி ஆக்டு. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல சிட்டிசன்ஷிப்பு அதெல்லாம் பெருசாக இல்லை. இன்னொன்று இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கிற மாதிரி 182 days அப்படிங்கிறது மட்டுமே வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய விஷயமாகாது. அதுவும் ஒரு மேட்ரு, 182 days ஒரு மேட்ரு. அதை தவிர என்ன பர்பஸ்க்காக இந்தியாவுக்கு வராங்க, என்ன பர்பஸ்க்காக இந்தியா விட்டு வெளில போகிறாங்கன்றதும் இருக்குது. ஒருத்தன் வெளிநாட்டுக்கு டூருக்கு போகிறான், டூருக்கு போகிற இடத்துல 3 மாதம் தான் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஐயோ நீ இந்தியாவில் வந்து இருந்ததே வெறும் 60 நாள் தான், மற்ற நாள்லாம் டூருக்கு வெளிநாடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்க, நீ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அவன் இந்தியாவில் 60 நாள் தான் இருக்கான், வெளிநாடு ஃபுல்லாக சுற்றுறான், டூர் சுற்றி பார்க்குறான்னா கூட he will be considered as person resident in India because 182 days is not the deciding factor ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவா ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவா இந்த அக்கப்போர் எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? கம்பெனி ஃபார்மேட் ஃபேர்ம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கம்பெனி ஃபேர்ம் எல்எல்பி இவங்க எல்லாருக்குமே என்னென்னா ஒரு கம்பெனி நீ இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறியா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கா, நீ இந்தியா தான், அவ்வளோதான், நீ ரெசிடென்ட் இன் இந்தியா தான். நீ வெளிநாட்டில் ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனியா அங்கே தான் உன்னோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கா, நீ அங்கே ரெசிடென்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே இட் இஸ் அப்ளை டு ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இருந்தால் அது கரெக்டாக எங்கே இருக்காங்க என்ன இதுன்றதை பற்றி இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இட் வில் நாட் அப்ளை டு HUF, AOP, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் as they cannot employed and they cannot go to out of India or come to India. Hence they do not come under the ambit of second and third limb. அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லிம்னா என்னன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வரவங்க. These entities unlike HUF or AOP are not required to be registered or incorporated. ஓகேவா? ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் தான். ஸோ AOP, BOI எதுவாக இருந்தாலும் சரி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிலாம் இந்தியாவில் யாரும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணுறது இல்லை, அப்படியே தான் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி இஃப் இட் இஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஆர் AOP, BOI ரெஜிஸ்டர் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இஃப் இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாவான்னு பார்ப்போம், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஓகேவா? அதே மாதிரி HUF, AOP, BOI இவங்களாம் இருக்குல்ல, ஹென்ஸ் லீகலி த டெஃபினேஷன் ஃபார் HUF, AOP அண்ட் BOIலாம் வந்து இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ன்றது அவங்களாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் இன்கார்பரேட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இன்கார்பரேட்டே பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட அட்ரஸை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா they'll be considered as Indian residents. அதுதான் ஆல் HUF, AOP, BOI அவங்களே இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு இன் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ரெசிடென்ஸ், அவ்வளோதான். பர்சன் பாடி கார்பரேட்லாம் யாருன்னா எனிபடி வாஸ் ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் பர்சன் ஆர் பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா. இல்லைங்க இட் இஸ் தே ஆர் அ பர்சன் பாடி கார்பரேட் பட் தே ஆர் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியானா அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அவுட் சைட் இந்தியா இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, ஆஃபீஸ் பிரான்ச் ஏஜென்சி என்னென்ன, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி ஒரே ஒரு பிரான்ச் இந்தியாவில் ஆரம்பித்தாலும் அதுவும் பிரான்ச் ஆஃபீஸ் ஏஜென்சி தான் அர்த்தம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா கம்பெனி வெளிநாட்டில் போய் ஒரே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுவும் பிரான்ச் ஆஃபீஸ் ஏஜென்சி தான் வரும். இங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான டிஃப்ரென்சிங் ஃபேக்டர் என்னென்னா பிரதானமாக இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவன் வெளிநாட்டில் பிரான்ச் ஆரம்பிக்கிறானா, இல்லை பிரதானமாக வெளிநாட்டில் இருக்கிறவன் இந்தியாவில் பிரான்ச் ஆரம்பிக்கிறானான்றது தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்தியாவில் பிரதானமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்தியாவில் ப்ராமினெண்ட்டாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஒருத்தன் இந்தியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறானா அது பிரான்ச்னே கிடையாது, அது இந்தியா தான், அவ்வளோதான். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா இந்தியாக்குள்ளே இந்தியாவுக்கு வெளியிலே, அவ்வளோதான். ஸோ இந்தியாக்குள்ளே நீங்கள் 100 பிரான்ச் கூட ஆரம்பிச்சுக்கோங்க, அதெல்லாம் நாங்கள் பிரான்ச்னே மதிக்க மாட்டோம், அது இந்தியாக்குள்ளே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இந்தியாவை தாண்டி அவுட் சைட் ஆஃப் இந்தியா நீங்கள் எதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை நாங்கள் என்ன நினைப்போம்னா பிரான்ச்சு இல்லைனா ஆஃபீஸ் இல்லைனா ஏஜென்சி ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை எ பர்சன் இன் இந்தியா, அவ்வளோதான், ரெசிடென்ட் இன் இந்தியா இப்படி நினச்சிப்போம். இல்லை பிரதானமாக ஒருத்தன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அவனுக்கு வெளிநாட்டில் தான் இருக்குது, அவன் இன்கார்பரேட் பண்ணதே வெளிநாட்டில் தான், அவனுடைய பிஸ்னஸே வந்து யூரோப்பில் தான் இருக்குது, ஜெர்மனியில் தான் இருக்குன்னா அவன் இந்தியாவில் வந்து ஒரே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரான்ச்சுக்கு இந்தியாவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்கிறதுனால அதையும் நம்ம பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக எடுத்துக்குவோம். அதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக வெளிநாட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ், அவனோட ஒரே ஒரு பிரான்ச் இந்தியாவில் இருந்தால் அந்த பிரான்ச்சை நம்ம ரெசிடென்ட் இன் இந்தியாவாக எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்தியாவில் பிரதானமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்தியா ரெசிடென்ட் அம்பானி குரூப் ஆஃப் பிஸ்னஸ், அவங்க வெளிநாட்டுக்கு போய் ஒரே ஒரு பிரான்ச் ஆரம்பித்தா அந்த பிரான்ச்சையும் கூட நம்ம பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக எடுத்துக்குவோம். அந்த பிரான்ச்சோட ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளோட பர்வியூக்குள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா அவன் என்ன தான் டாலரில் சம்பாரிச்சாலும் இங்கே சம்பாதிக்கிற ரூபாயை சேனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதையும் நம்மளோட, அதாவது பையனை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நான் உங்கள் பையன் மாதிரி, மருமக உங்களுக்கு சொந்தம், அந்த மாதிரி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு கட்டி கொடுத்துறீங்க, அவ்வளோதான், அந்த வெளிநாட்டோட அந்த பொண்ணு செட்டில்டு. அங்கேருந்து அது மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினா தான் அது வந்து ஃபெமாக்கில் வரும், இல்லைனா வராது. அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸாக இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து நம்ம பார்க்க வேண்டியதாக. இத்தனை ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியாகவே வந்து அவங்க இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 1, 2, 3, 4 பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், வில் கோ ஃபார் அ லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நீங்கள் ஆன்சரே பார்க்காம கூட கண்டுபிடிங்க. எக்ஸ் வந்து ரிசைடட் இன் இந்தியா டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் less than 180 days. He had come to India 180 daysக்கு கீழே தான் அவர் இந்தியாவில் தங்கியிருக்காரு. He had come to India on April 1, 2020 for carrying on பிஸ்னஸ்க்கு நீ வந்துட்டல, 182 daysக்கு கம்மியாக இருந்தாலும் நீ எங்களுக்கு யார் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னென்னா இயர் மட்டும் தனித்தனி பிரித்து போட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் பென் ஒர்க் ஆகலை, இல்லைன்னா நான் அழகாக எடுத்து எழுதி காமிச்சிருவேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 more day time, I'll fix it somehow. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டர் எக்ஸ் has resided in India during the financial year. மிஸ்டர் எக்ஸ் had resided in India during financial year 1920. 2019, 2020 இந்த 2 வருஷமும் சேர்த்து, அதாவது ஏப்ரல் 1, 2019 ஏப்ரல் 20, மார்ச் 31 வரைக்கும் less than 180 days தான் ஒருத்தர் இந்தியாவில் இருந்திருக்கார். அப்போ அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகணும். அவர் இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, he had come to India on April 1, 2020. அடுத்த வருஷம் ஆரம்பிச்சு 1920 அவங்க முடிச்சிட்டாங்க, அதை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க. 2021க்கு இப்போ பேசுகிறாங்க அடுத்த லைனில். he had come to India on April 1, 2020. இந்தியாவுக்கு 2020 ஏப்ரல் 1ஆம் தேதியே வந்துட்டார். எதுக்காகனா பிஸ்னஸை கேரி அவுட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்துட்டார். he intends to leave the business on April 30 and leave India on June 30, 2021 அவர் இங்கேருந்து கிளம்புறார். ஓகேவா? எப்போ வரார் அவர்? ஏப்ரல் 1ஆம் தேதி 2020 உள்ளே வந்துட்டு அவர் எப்போ இங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்குறாருன்னா அடுத்த வருஷம் தான் கிளம்பணும்னு பார்க்குறாரு. அதாவது ஏப்ரல் 30, 2021 கிளம்பணும்னு பார்க்குறாரு. he intends to leave the business on April 30, 2021. ஓகேவா? 2021 அவர் கிளம்பணும்னு பார்க்குறாரு. ஒரு வருஷம் கழிச்சா கிளம்பணும்னு பார்க்குறாரு. ஆக்சுவலி அவர் என்ன கிளம்பியிருக்காருன்னா ஜூன் 30ஆம் தேதி கிளம்பியிருக்கார். 2021 ஜூன் 30 தான் அவர் வந்து கிளம்பியிருக்கார். அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. ஆஸ் ஃபார் அஸ் 2020 and 2021 இஸ் கன்சர்ன்ட், அந்த வருஷத்தில் அவர் less than 182 days தான் இருந்திருக்காரு. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு வரல, அவர் இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. ஸோ ஃபார் த இயர் 2019, 2020 அவர் less than 182 days இருந்திருக்காரு. ப்ளஸ் அவர் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணுங்கிற ஐடியா அவருக்கு 2019, 20 இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபார் 2021 அவர் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா தான் நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அடுத்தது என்னென்னா 2021, 2022 பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளே வரும்போது பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணணுங்கிற ஆப்ஷனில் தான் வந்திருக்காரு. வந்துட்டு ஒரு ஃபுல் இயர் இங்கே இருந்துட்டு ஏப்ரல் 1, 2020 வந்துட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக அவர் இங்கே தான் இருந்திருக்கார். அடுத்த வருஷத்துலேயும் 3 மாதம் அவர் இங்கே தான் இருந்திருக்கார். ஸோ அவர் வரும்போதே இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் வந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அவரை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு தான் கன்சிடர் பண்ணணும். புரியுதா? இப்போ இதுவே 2021 ஏப்ரலில் அவர் கிளம்பணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவர் ஆக்சுவலாக கிளம்புனது ஜூன் 30. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 2021, 2022 வருஷத்துக்கு அவர் எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். எக்ஸாமில் கொஷனில் கேட்கல, பட் ஸ்டில் 2021, 2022 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2021, அதுக்கப்புறம் 21, 22 2 வருஷம் கேட்குறாங்க. 2021 அவர் எத்தனை நாள் இருக்காருன்னு பாருங்கள். ஏப்ரல் 30 கிளம்பணும்னு நினைக்கிறாரு, பட் அவர் கிளம்பல. ஜூன், ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் தான் இருந்திருக்கார். இந்த 3 மாதம் இருந்துட்டு கிளம்பிட்டார்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு 2021-22 ஃபினான்ஷியல் இயரில் அவர் லெஸ் தேன் 180 டேஸ் தான் இருந்திருக்காரு. ப்ளஸ் அவர் இங்கே இருக்கணுங்கிற ஐடியாவில் இல்லை, அவர் கிளம்பணுங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ ஹீஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஆனால் 2020-21 ஃபுல்லாக, அதாவது 365 நாளும் அவர் அங்கே தான் இருக்கார். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2021-22 இதுக்கு நீங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருஷத்தில் எத்தனை நாள் இருந்திருக்காங்களோ அதை வச்சு ஆன்சர் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இந்த ஃபினான்ஷியல் இயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இயர்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபினான்ஷியல் இயரில் எத்தனை நாள் இருந்திருக்காங்க அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முந்தின வருஷம் இருக்கிறத வச்சு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும் இந்த கொஷின் கேட்குறத பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2020-21 எத்தனை நாள் இருந்திருக்காங்களோ அதை வச்சு சொல்லு, 2021-22 எத்தனை நாள் இருந்திருக்காங்களோ அதை வச்சு சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க? as explained in the illustration above, Mr. X will be considered as a person resident in India from April 2020. சூப்பர். ஏன்னா ஏப்ரல் 1 2020 மார்ச் 31 2021 வரைக்கும் அவர் 365 நாள் அங்கே தான் இருந்திருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் உள்ளே தான் இருந்திருக்கார். ஸோ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஆனால் 2021-22 பொறுத்த வரைக்கும் அவரை நீங்கள் 21-22 பொறுத்த வரைக்கும் அவரை நீங்கள் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியாவை வச்சுருக்கலாமா வேணாமாங்கிறத எப்படி டிசைட் பண்ணணும்னா, மிஸ்டர் எக்ஸ் வுட் கண்டினியூ டு பி இந்தியன் ரெசிடென்ட் ஃப்ரம் April 1, 2021 ஆல்சோ. ஏன்னு சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் ஹீ லீவ்ஸ் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃபார் பிஸ்னஸ் ஒகேஷன் அவுட் சைட் இந்தியா ஆர் ஃபார் எனி அதர் பர்பஸ் as it would indicate his stay outside India for uncertain period, he was ceased to be a person resident in India from the date of his departure. இது சும்மா கிளாஸ் அப்படியே சொல்லியிருக்காங்க. It may be noted that even if Mr. X is a foreign citizen, he has not left India for any of these purposes. ஓகேவா? He would be considered person resident in India during the financial year 21-22. Okay, thus it is for the purpose. அவன் என்ன சொல்கிறானா, அவன் இந்தியாவில் வெளிநாடு போட்டும் போகாமல் இருக்கட்டும், அவர் போகணும் டிசைட் பண்ணாமல் இருக்கட்டும், ஆனால் வெளிநாட்டுக்கு எதுக்காக போனாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ன, he had come to India for the purpose of carrying on business. He intends to leave the business on April 30th, 2021. He leaves the India on June 30. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த June 30 இந்தியா விட்டு வெளில போனான்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்காக போனாங்க? இங்கே பிஸ்னஸ் எல்லாம் ஏற கட்டிட்டு இந்த பிஸ்னஸ் நான் அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து வெளிநாடு போய் அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ, அங்கே போய் வந்து நான் வேலை பார்க்க போகிறேன்றதுக்காகவோ, அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகவோ, இல்லை நான் அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தால் தான் நாங்கள் அவரை இங்கே பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவை கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் கொஷினை படிச்சுட்டு நீங்களாம் நினச்சிக்க கூடாது June 30 அவர் போயிட்டானா அவர் பிஸ்னஸ் இங்கே க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ்க்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு செட்டில் ஆக போகிறேன்னு தெளிவாக சொல்லிட்டு போயிருந்தால் தான் அவரை நாங்கள் உள்நாட்டில் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடாக கன்சிடர் பண்ணுவோம். இல்லைனா அவரை நாங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை தான் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, ஃபினான்ஷியல் இயர். ஒரே நிமிஷம். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வருஷத்தை கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2020-21 கொடுத்துட்டாங்கன்னா அந்த வருஷம் ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே எத்தனை நாள் இருந்திருக்காரு, ப்ளஸ் அவர் கம்மியாக இருந்தாலும் பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவா, இல்லை அதிகமாக இருந்தாலும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்குறாங்கல்ல. அது அவங்க எப்படி எக்ஸாமில் கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா 2020-21 அவங்க எத்தனை நாள் இருந்தாங்களோ அதை வச்சு தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? தேர் நாட் ஆஸ்கிங் FY இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, ஸோ நீங்கள் அசஸ்மெண்ட் அடுத்த வருஷத்தில் பண்ணுங்கள், அடுத்த வருஷத்தில் பண்ண வேண்டிய அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் முன்னாடி வருஷம் FY பாருங்கன்னு சொல்லலை. அவங்க அழகாக 2021 அவர் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லையான்னு கேட்டாங்கன்னா 2021 தான் செக் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கொஸ்டினில் படித்து பாருங்கள். எக்ஸஸ் ரிசைடட் இன் இந்தியா டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2019 and 2020. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், FY 2019-2020 இந்த வருஷத்தில் அவர் லெஸ் தேன் 182 டேஸ் தான் இருந்திருக்கார். ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டினில் ஃபினான்ஷியல் இயர் 1920 அவர் என்ன பண்ணணும், அவர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லையான்னு அவங்க கேட்கவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2019-20 அவர் இந்தியாவில் லெஸ் தேன் 182 டேஸ் தான் இருந்திருக்காரு. ஆனால் கொஸ்டினில்
2019-20 அவர் ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு கொஷினே கேட்கல. அதனால் நம்ம அப்படியே அதை விட்டுட்டோம். அடுத்தது எங்கே வரும்? 2020-21 வரும். அங்கே என்ன சொல்கிறாங்க? 1/4/2020 என்ன சொல்கிறாங்க? நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? 1/4/2021 வரைக்கும் அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 1/4ன்னு இதை போடுறதுக்கு பதிலாக 31/3/2021 வரைக்கும் அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் ஒரு ஃபுல் 365 days அங்கே ஸ்டே பண்ணியிருக்கார். புரியுதா? ப்ளஸ் இந்த ஒரு வருஷத்தில் அவர் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லை இந்த இடத்துல நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன், வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு எதுக்காகவும் நான் போகிறேன்னு அவர் சொல்லலை. அதனால் ஃபார் த இயர் 2020 and 21 பொறுத்த வரைக்கும் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியா. புரியுதா? அதே மாதிரி அடுத்தது கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2021-22 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாட் இஸ் தே ஹவ் கிவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 30 ஊரை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணாராம். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா அவர் ஏப்ரல் மாதம் 30 ஊரை விட்டு வெளியில் போகலை. ஆக்சுவலாக எப்போ போயிருக்காருன்னா ஜூன் மாதம் 30 தான் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் இங்கே இருக்கிறது நம்ம கணக்கு போட்டால் கூட ஒரு 90 days அரௌண்ட் இருந்திருக்காருன்னு வச்சுப்போம். இதை வச்சு அவர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா ஜூன் 30 அவர் ஊரை விட்டு வெளில போனார்ல, இங்கே இருக்க பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாரா? சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கு நான் வேலைக்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ்க்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எஸ்ஸா நோவான்னு கேட்குறாங்க. எஸ்ஸா நோவான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இல்லை அவர் எதுவுமே சொல்லிட்டு போகல, நம்மக்கிட்ட எதுவுமே அவர் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் எதுவுமே சொல்லிட்டு போகலன்னா அவர் திருப்பி இங்கே தானே வருவார்னு அர்த்தம். இன்னொன்று அவர் இங்கே ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ் அவர் தானே இங்கே பண்ணுறாரு, இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஹிம் தானே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே இன்கார்பரேட் பண்ண பிஸ்னஸை அவர் இங்கேருந்து பார்க்கணும். அவர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அங்கே போய் செட்டில் ஆகிறேன்னு போல வேலைன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ 2021-22 வருஷம் என்ன தான் அவர் இந்தியாவில் வெறும் 90 நாட்களே இருந்திருந்தாலும் கூட he is still considered to be person resident in India பிகாஸ் அவர் வெளிநாட்டு போகும்போது நான் இந்த ரீசனுக்காகத்தான் போகிறேன்னா அந்த 3 ரீசனில் ஒரு ரீசன் அவர் சொல்லிட்டு போகாததுனால he will be considered to be person resident in India. ஸோ கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2020-21க்கும் 2021-22க்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டுத்துக்குமே என்ன பண்ண போகிறோம்? பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்ல போகிறோம், இன்னொன்று பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு தான் சொல்ல போகிறோம். ரெண்டுமே பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா கிடையாது. ஏன்னா அவர் வெளியில் போகும்போது நம்ம கொஷினை பார்த்து ஒருவேளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஆன்சரை பார்த்து நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா வெளில போகும்போது தெளிவாக சொல்லியிருக்காரா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக, பிஸ்னஸ்க்காக, இந்த ரீசனுக்காக, அந்த ரீசனுக்காகன்னு அந்த 3 ரீசன் இருக்குது. அந்த 3 ரீசனில் ஒரு ரீசனை சொல்லி அவர் இந்தியாவிலேருந்து காலி பண்ணி போயிருந்தால் மட்டும்தான் அவரை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியான்னு சொல்லுவோம், இல்லைனா நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அவங்க கேட்குற கொஷின் எந்த வருஷம் கேட்குறாங்களோ அந்த வருஷத்தில் அவர் எத்தனை நாள் இருக்காரோ அதை வச்சு ஆன்சர் சொன்னால் போதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் வில் கோ ஃபார் அ பிரேக். இட்ஸ் 2:38. நம்ம 3:15க்கு வில் மீட். 3:15க்கு மீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் தென் வில் கோ அஹெட் வித் அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் 2:40 நவ். ஸோ இட்ஸ் illustration number 2. என்ன சொல்லியிருக்காங்க? மிஸ்டர் இசட் had resided in India during the financial year 2019-2020. Okay, 1920ல ஃபுல்லாக இங்கே தான் இருந்திருக்காரு. He left India on 1st of August 2020. US போயிருக்காரு for pursuing higher studies for 3 years. What would be his residential status during the financial year 2021-22? இன்னும் ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். அவரும் பிஸ்னஸ்க்காகவும் போகலை, வேலை கிடச்சும் போகலை, அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னும் போகலை. ஸோ ஈவன் தோ அவர் என்ன இன்டென்ஷனில் போனாருங்கிறது அவருக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் வந்து இன்டென்ஷன் லெவலுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து டீகோட்லாம் பண்ண முடியாது. ஆன் த பேஸ் ஆஃப் இட் நெக்ஸ்ட் 3 years அவர் அங்கே சம்பாதிக்க போகிறாரா இல்லை அங்கே போய் செலவு பண்ண போகிறாருன்னு பாருங்கள். அங்கே போகிறார் அப்படின்னா he is going there, he is going to stay there, he is going to study there. He doesn't have any stable employment or any business ideas, or he cannot for the next 3 years start his business opportunities or any ventures அங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணலனாலும் ஈவன் தோ he is there,
but still he will not be considered as person resident outside India. Papa answer என்ன? Mr. Hizit had resided in India during the financial year 1920 for more than 182 days. Okay, 1924 அவர் இங்கே தான் இருந்திருக்காரு. Okay. After that, he has gone to USA for higher studies. He has not gone out, stayed outside India for employment ko, business ko, எந்த purpose ko இல்லை. அது மாதிரி வேறு எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸும் அவங்க இண்டிகேட் பண்ணல அவர் அங்கேயே செட்டில் ஆக போகிறார் அப்படின்னு. Accordingly, he would be a person resident in India during the financial year 2021. RBI has however clarified. தனியாக RBI வந்து ஒரு அதாவது ரூல் படி இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்தது படி ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இதுக்கு நடுவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. RBI has however clarified in its AP circular number 45 dated so and so 2003 சொல்லியிருக்காங்களாம் that students will be considered as non-residents. என்னதான் அவங்க 3 வருஷம் அங்கே படிக்கிறதுக்காக போயிருந்தாலும் அவங்க வேலைக்காக போகலைனாலும் பிஸ்னஸ்க்காக போகலைனாலும் அவங்க வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணப்படுவாங்க, they'll be considered as non-residents. ஏன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க இருக்க மாட்டாங்க அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி படிக்க போகிற யாரும் மறுபடியும் அந்த இந்தியாவுக்கு செட்டில் ஆகுறாங்க. அதனால் 2003 அவங்களே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நான் ரெசிடெண்ட்டாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். திஸ் இஸ் பிகாஸ் யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் தேர். இது நானே சொல்லணும்னு நினச்சேன். அங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் அப்படின்னா இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கனடாலாம் கூட இங்கேருந்து பேரண்ட்ஸ் 25-30 lakhs கொடுத்து அனுப்பிச்சாலும் அங்கே போய் அது ஜஸ்ட் அந்த காலேஜோட டியூஷன் ஃபீ அவங்க தங்குற ஃபீ இவ்வளோ தான் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களோட டெய்லி நீட்ஸ்க்கு அவங்களோட பாக்கெட் மணி அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு எதுவுமே காசே பற்ற மாட்டேங்குது. அதனால் மோஸ்ட்லி இங்கேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பர்மிட் ஏதாவது வாங்கிட்டு அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே 3 வருஷம் வெளிநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அந்த பர்ச்சேசிங் பவர் ரொம்ப கம்மி இல்லைன்னா அங்கே எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அங்கே இருக்கவே முடியாதுங்கிறதுனால இங்கேருந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற காசு சுத்தமாக பத்தாமல் 99% ஆஃப் த பீப்புள் ஹூ கோ டு எனி ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிஸ் அங்கே போய் அவங்க கண்டிப்பாக பார்ட் டைமில் வேலை பார்த்து அவங்க சம்பாதிச்சு அதை வச்சு அவங்களோட நீட்ஸ் அங்கே பூர்த்தி பண்ணிப்பாங்க. பட் அது போக வீட்டுக்கு பணம் அனுப்புகிற அளவுக்கு எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்கன்றது ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் இதை வந்து ஒரு இது வந்து அவங்க வந்து செக்ஷனில் ஒரு அடிஷனாக கொண்டு வரலனாலும் பேசிக்காக 2003 அவங்கள ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களெல்லாம் நம்மளால் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடரே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த 3 வருஷம் அவங்க தான் இருக்க போகிறாங்க. இன்னொன்று 3 வருஷத்தில் கண்டிப்பாக அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே அவங்களோட பாக்கெட் மணிக்காகவே அவங்க வேலை பார்ப்பாங்க, காஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ்க்காக, ஸ்டே பண்ணுற இடத்துக்கான ரெண்ட்டுக்காக எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இங்கேருந்து கிளம்பி போனாங்க இல்லையா, ஆகஸ்ட் 2020 கிளம்புனாரா, எப்போ கிளம்புனாரு இங்கேருந்து டேட் கொடுத்துருப்பாங்களா, ஆகஸ்ட் 2020 கிளம்புறாரா. அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 he would not have been in India in the preceding year. இஷ்டத்துக்கு அவனா ஏதாவது ஒன்று கொடுக்குறான் பார்க்கலாம். போன வாட்டி அப்படியே ஃபினான்ஷியல் இயர் கொடுத்தாங்க, அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. இதான் அவங்க கிட்ட பிரச்சனை. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 he would not have been in India in the preceding financial year 2021. சரி, ஓகே. 2021 அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆகஸ்ட் 20 இங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படி பார்த்தாலும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு 5 மாதம் 5 3 15 150 டேஸாக இருந்திருப்பாங்க. ஓகேவா. 2020-21 அவர் இங்கே இருந்திருக்கிறதே less than 182 days தான். அது மட்டும் இல்லாமல் எப்படி 1 செகண்டுங்க எப்போ கிளம்புறாரு அவர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 he would not have been in India in the preceding financial year for a period. ஆமாம், கரெக்ட். he would not have போட்டாங்களா இங்கே. சரி, ஓகே. அவர் இங்கே இருந்திருக்க மாட்டார், 182 days இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆகஸ்ட்டே கிளம்பிடுறாரு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 30 5 மாதம் தானே. ஆவரேஜாக 30 days வச்சா கூட 150 டேஸாக இருக்காங்க. Accordingly, he would not be person resident in India during the financial year 21-22. அதுவும் இல்லாமல் அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, இங்கே வெளிநாட்டுக்கு யாராவது கிளம்புறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ எப்படி ஆன்சர் எழுதணும், நம்ம ஒருத்தர் ஆன்சர் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாமா. மிஸ்டர் இசட் had resided in India during the financial year 2019-2020 ஃபுல்லாகவே more than 182 days இருந்திருக்காங்க. After that he has gone to studies. அப்போ ஆன்சர் என்னன்னா, ஒரு வருஷத்தில் ஒருத்தர் மோர் தேன் 182 days இருந்தாலும் அதுக்கப்புறமா இஃப் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னும் போது அதுவும் வந்து அவர் திருப்பி வர ஐடியாவில் இல்லைன்னா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹவ் டு டேக் him as person resident outside India. இல்லைனா நார்மலாக பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல அவங்களே ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்களாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் கிவன் அ சர்க்குலர் சேயிங் தட் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போகிற பசங்க எப்படி அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, அங்கே போய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. இன்னொன்று என்னென்னா, இங்கேருந்து படிக்க போகிறது 100 பேர் படிக்க போகிறாங்கன்னா அங்கே எப்படியாவது
யூஜி படிக்க போகிறவங்க அப்படியே அங்கேயே பிஜி படிப்பாங்க, பிஜி படிக்கிறவங்க அங்கேயே அப்படியே செட்டில் ஆவாங்க. மோஸ்ட்லி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறவங்க யாருமே ஐயோ இந்தியாவில் காலேஜஸ்லாம் சரியில்லை, நான் அங்கே போய் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் வேலை பார்க்க போகிறேன்னு யாரும் போகவே போகிறதில்ல. மோஸ்ட்லி இங்கேருந்து போகிறவங்க அப்படியே அங்கே செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ அதை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறதுக்காக அங்கே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் நான் ரெசிடென்ட் அப்படி சொல்லிடுறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் அன் அன்சர்டன் பீரியட். அதே மாதிரி வந்து அக்கார்டிங்லி ஹி வுட் பி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் 2021. நார்மலாக அந்த செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி பார்த்தா ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். பட் சர்க்குலரில் கொடுத்துருக்கிறதுனால அவர் நம்ம நான் ரெசிடென்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு ரீசன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால, அவங்க அங்கே பணத்தை வந்து டாலரில் சம்பாதிக்கிறதுனால நம்ம வந்து என்னென்னு ட்ரை பண்ணுறோம், அவங்கள பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டன். இது 21-22 இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 he would not have been in India in the preceding financial year. நான் சொன்னல 150 டேஸ்க்கு மேலே அவர் இருக்க போகிறதில்ல. So he has not been in India for more than 182 days. Plus he has also gone there and RBI notification கொடுத்துட்டாங்க. So we can easily consider him as என்ன சொல்கிறது, accordingly he'd be considered as person resident outside India. நீங்கள் இந்த yellow color இந்த வேர்டை மட்டும் பார்த்து குழம்பிடாதீங்க. இங்கே பாருங்க, accordingly he would not be தான் போட்டுருக்காங்க. He would not be person resident in India. ஓகேவா? சி ஆக்சுவலி என்ன, நம்ம மைண்ட் லெவலில் குழம்பிருந்தோம்னா வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக குழப்பிடும். நம்ம தான் என்ன பண்ணணும், கான்செப்ட் வைஸ் நான் கிளியராக இருக்கேன், கான்செப்ட் வைஸ் எனக்கு செம கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கொடுத்துருந்தா கூட உங்களோட கான்செப்ட் ரொம்ப கிளியராக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நாட் பீன் போட்டிருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவும் ஒன்று தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா என்ன, அதே மாதிரி ரிப்பீட்டட் ஃபார்மேட்டில் தான் அடுத்த 10 கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு நேக் கிடைக்கிற வரைக்கும், அந்த ஒரு க்ரிப்பு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே சலசலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, நம்ம வந்து செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே வச்சு பார்க்க முடியாது. அப்பப்போ அங்கங்கே அவங்கவுங்க ஒரு சர்க்குலர் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 3 பாருங்கள். டாய் லிமிடெட் இஸ் a Japanese company having several business units all over the world. ஆனால் அது எந்த ஒரு கம்பெனி, அது ஜாப்பனீஸ் கம்பெனி. அப்போ அது ஜப்பானில் தான் இன்கார்பரேட்டட் ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஜப்பானில் தான் இருக்கும். ஜப்பானில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி இந்தியாவில் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வேணால் வச்சுருக்கலாம். இட் ஹேஸ் அ ரொபாட்டிக் யூனிட்ஸ் இன் மும்பையில் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கம்பெனி வெளிநாட்டில் ஆரம்பித்த கம்பெனி ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியாவில் இருந்தால் கூட அவங்க ரெசிடென்ட் இன் இந்தியான்னு நம்ம சொல்கிறோமா. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்லேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. The headquarters at Mumbai இருக்குல்ல, it controls the Singapore branch of the robotic unit. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, the headquarters at Mumbai controls the Singapore branch of the robotic unit. What would be the residential status of the robotic unit in Mumbai and that of the Singapore branch? ஓகேவா? சிங்கப்பூர் பிரான்ச் அண்ட் இங்கே இருக்கக்கூடியதில் எப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பையில் ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, அந்த யூனிட் வந்து என்னென்னு பார்ப்போம். அந்த யூனிட் வந்து என்னென்னா, இட் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். எனக்கு தெரிஞ்சு செக்ஷன் வைஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எனிபடி ஹூ இஸ் ஹேவிங் அ பிஸ்னஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, இஃப் தே ஹேவ் எனி ஆஃபீஸ் ஏஜென்ட் இல்லை பிரான்ச் ஏதோ ஒன்று இந்தியாவில் இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ இந்தியன் ருப்பியில் தான் வரப்போகுது. ஸோ டெஃபினட்டாக த பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை தான் கன்சிடர் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, ஒன்ஸ் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன், நான் இன்னும் ஆன்சர் எல்லாம் படித்து பார்க்கல, இட் இஸ் ஆல்சோ ஃப்ரெஷ் ஃபார் மீ. ஓகே, நானுமே என்னோட பிரெயின் கெப்பாசிட்டிலேருந்து நானும் உங்களை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன்லாம் பண்ணல. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ப்ராபப்ளி மும்பையை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. மும்பை வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லையான்னு பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ப்ரொவிஷன்ஸ் படி மும்பை வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மும்பையில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பிரான்ச் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை சம்படி ஹூ இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாங்கிறதுனால சிங்கப்பூர் பிரான்ச்சுமே வில் கம் அண்டர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா நான் நினைக்கிறேன். ஆன்சர் பார்ப்போம் வாங்க. என்ன சொல்கிறாங்க, டாய் லிமிடெட் பீங் அ ஜாப்பனீஸ் கம்பெனி would be a person resident outside India. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஜப்பான் கம்பெனி, ஜாப்பனீஸ் வந்து ஃபாரின் கம்பெனி, they are non-resident, they are resident outside of India, that there is no doubt on that. ஓகேவா? இப்போ அண்டர் த கிளாஸ் 8ல் பர்சன்னா யார் அதை சொல்லியிருக்காங்களே, என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜென்சி ஆஃபீஸ் பிரான்ச்சு ஏதோ ஒன்று கண்ட்ரோல்டு பை பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பர்சன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, the term such person appears to refer to a person who is included in clause 1 அப்படி சொல்லியிருக்காங்க. யார் வேணா இருக்கலாம் அந்த பர்சன்.
AOI, AOI, AOP, Association of Persons, Body of Individuals, யார் வேணாலும் இருக்கலாம் மாதிரி. Accordingly, robotic unit in Mumbai வந்து being a branch of the company would be a person. Okay, no problem, would be a person. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னா ஐயோப்பா செம்மையாக நம்ம சொன்னால் அதே ஆன்சர் தான் அவனும் சொல்கிறான், ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாலாம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா would include office, branch, agency in India owned or controlled by a person resident outside India. அவ்வளோதான். இப்போ ஜப்பான் வந்து பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அவருக்கு ஏதோ ஒரு பிரான்ச் இந்தியாவில் இருந்தால் கூட அது பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா நம்ம ஆக்கிடுவோம். அதனால இப்போ என்ன சொல்லுவோம்னா பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாங்கிறது மும்பை பிரான்ச் இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அப்போ என்ன சொல்கிறாங்க, robotic unit in Mumbai is owned or controlled by a person resident outside India, hence it would be person resident in India. இப்போ robotic unit headquartered in Mumbai, which is a person resident in India, as discussed above, controls Singapore branch, hence Singapore branch is a person resident in India. அவங்களை குழப்பறதுக்குனே தான் எல்லாம் ஈஸி தான், மொக்க தான். ஆனால் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், யூ ஷுட் பி ஏபிள் டு எப்படி சொல்கிறது, புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது, அதை மாஸ்டர் பண்ணணும். இதான் இன்டென்ஷன், இதான் பர்பஸ், இதுக்கு தான் இது ப்ரொவிஷன், இந்த ப்ரொவிஷன் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். இதான் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம 3 போட்டு பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் யோசிக்கலாம், மேம் நம்ம அவ்வளோ கன்விக்ஷனோட ஏதாவது ட்ரை பண்ணி தப்பாயிடுச்சுன்னா என்ன, தப்பாயிடுச்சுன்னா கற்றுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம RBI சர்க்குலர் கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியாது. RBI சர்க்குலர் கொடுத்துருக்காங்க, RBI புக்கில் சொன்னால் தான் தெரியும். ஸோ நம்ம படிக்கும்போது ஓகே நார்மலாக நாங்கள் ப்ரொவிஷன்ஸ் படிச்சிருக்கோம் இது வரைக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை நாங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா அந்த 3 கிளாஸில் அந்த 3 ரீசன்ஸில் அவங்க வரல. பட் RBI வந்து தனியாக ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க 2003 அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். ஸோ ஓகே we will learn it அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே, Miss Alia is an air hostess. Oh my god, now that is a very confusing area. Miss Alia is an air hostess with a British Airways. See, one simple thing. இது நான் சொல்கிறேன் என்னென்னா, British Airways அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, இது which is incorporated outside of India. அவங்களோட பிஸ்னஸே வந்து அங்கேயும் பறக்கிறது தான் அப்படின்னாலுமே கூட, இப்போது ஆலியா அப்படிங்கிறவங்க she is being an air hostess with British Airways, which means she is employed by a foreign company. So obviously Alia would earn money only in pound, British pound. So automatically she won't be a person resident in India, even though she stays here for 182 days. Probably India long 182 days இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். But that doesn't mean she'll become person resident in India. நான் நினைக்கிறேன், பார்ப்போம். She flies 12 days in a month and thereafter takes a break for 18 days. During the break, she is accommodated in the base, which is normally the city where the airline is headquartered. Airline எங்கே headquarter இருக்கோ அங்கே 18 நாள் ஓய்வு எடுப்பாங்க. However, for security considerations, she was based in Mumbai. Okay, wow. During the financial year, she was accommodated at Mumbai for more than 182 days. What would be her residential status? Answer பார்த்துட்டு அப்புறம் reason பார்க்கலாம். Okay, wow. If however she has been employed in Mumbai branch of British Airways, answer என்னடா, அதை சொல்லுங்கடா முதல்ல. அது பாருங்க, நம்ம பார்த்தா தான் ஆன்சர் கரெக்ட். அவங்க பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஃபாரின் கம்பெனிக்கு கீழே பவுண்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏர் ஹோஸ்டஸாக இருந்தால் she cannot be considered to be a person resident in India. இப்போ இதுவே மும்பை பிரான்ச்சில் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அதில் அவங்கள வந்து நீங்கள் சும்மா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க அங்கேயே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கான சேலரி நீங்கள் வந்து ருப்பீஸ்லேயே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க இங்கே 18 நாள் இருக்காங்க, மோர் தேன் 182 days இருக்காங்க. ஷீ இஸ் எம்ப்ளாய்டு பை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இன் த பிரான்ச் ஆஃப் மும்பை அண்ட் ஷி ஸ்டேட் ஹியர் ஃபார் மோர் தேன் 182 days அப்படின்னும் போது ஷீ பி கன்சிடர்ஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. பட் இங்கே கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்குது. Alia stayed in Mumbai base for more than 182 days in the preceding financial year. She is however employed in UK. Our UK would employee. She has not come to India for employment or business or any circumstances for staying intention. ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. Under the provisions of Fema, such persons are not at all considered as Indian residents even if they stay exceeds 182 days in the preceding year. அவங்க Indian resident கிடையாது. Thus, while Miss Alia may have stayed in India for more than 182 days, she is still considered to be person resident outside India. If, however, she has been employed in Mumbai branch of British Airways, British Airways கண்டிப்பாக மும்பையில் ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச்சில் if she is working அப்படின்னு சொன்னாக்க then she'll be considered as the person resident in India. அவ்வளோதான். பட் she is appointed by headquartered இங்கே பிரிட்டனில் headquartered, அங்கேருந்து அவங்கள வேலைக்கு அமர்த்திருக்காங்க. சிம்பிளி புட், நீ பவுண்டில் சம்பாதிக்கிறியா இல்லை ருப்பீஸில் சம்பாதிக்கிறியா, அதுதான் மேட்டர் இங்கே, மெயின் மேட்ரு. Okay, done. Do you have any doubts in these illustrations?
Next, they're talking about regulation and management of foreign exchange. Foreign exchange oda basics இப்ப சொல்லி தர போறாங்க சும்மா. Number 1, dealing in foreign exchange. Foreign exchange முதல்ல நீ டீல் பண்ணலாமா? இப்போ நீ உங்ககிட்ட வந்து 10 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, ரூபாய் நோட்டு, இந்தியன் ரூபி நோட்டு நீ தாராளமா கையில வச்சுக்கலாம். பட் can you deal in foreign exchange அப்படி கேக்குறாங்க. சாதாரணமாவே நீங்க வந்து டாலரையோ இல்ல பவுண்டையோ உங்களோட வாலெட்ல வச்சிட்டு இந்தியால ஜாலியா சுத்தலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷனே கிடையாது. அதான் சொல்றாங்க எந்த பர்சனுமே நோ பர்சன், அது பர்சன் இன்க்ளூட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், ஏஓபி, பிஓஐ, கம்பெனி, எல்எல்பி எல்லாருமே ஆல் ஆஃப் தெம் ஆர் இன்க்ளூடட். செக்ஷன் 3ல அவங்க சொல்றது என்னன்னா they say that don't deal in foreign exchange அப்படி சொல்றாங்க. நம்பர் 1 மொத்தம் வந்து 4 கிளாஸ் என்ன கொடுத்துருப்பாங்க, 4த்துல ஒன்னொன்னா சொல்றாங்க. நம்பர் 1, எந்த ஒரு பர்சனுமே no person shall deal in or transfer any foreign exchange or foreign security to any person not being an authorized person. நீ இங்க இருந்து வெளிநாட்டுல இருக்க உன் பையனுக்கே காசு அனுப்பணும்னா கூட நீ இங்கே டைரக்டா உன் பையனுக்குலாம் அனுப்ப முடியாது. You have to send it through an authorized person. அவ்வளோ ஈஸியாலாம் உங்களால ருப்பியை டாலரா உங்களாலேயே ஆன் மை ஓன் நானே டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒன்று த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன்றது பேங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து மணி டீலர்ஸ், மணி எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம். அந்த மாதிரி யார்கிட்டயாவது நம்ம வந்து ஒரு அந்த இடைத்தரகர், அந்த காமன் பார்ட்டி இருப்பாங்க, அவங்க மூலியமாக தான் நம்மளோட ருப்பீஸ் அங்கே டாலராக மாறும். இது எல்லாம் இந்த 4த்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த 4த்துல என்ன ஒரு காமன் ஃபீச்சர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓ இந்த ரீசனுக்காகத்தானா அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்பர் 1, அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓகேவா என்ன அனுப்ப முடியும். யூ கேன் சென்ட் மணி. ஓகே, அன்ஆத்தரைஸ்டாக நீங்கள் எதுவுமே அனுப்பவே கூடாது. ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம், யாருக்காவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தட் இஸ் டாலர் பணங்கள் அனுப்பலாம், இல்லைனா நீங்கள் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி மேம் நான் அனுப்புறது வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக அனுப்பணும், ஓகே, ஆனால் எனக்கு யாரோ பே பண்ணுறாங்க, அது நான் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக வாங்கிக்காமல் டைரெக்டாக அனுப்புகிறாங்களே அவங்கக்கிட்ட அப்படி டாலரை வாங்கிக்கிட்டோமா அப்படி கேட்டால் வாங்கிக்க கூடாது. ஏன் வாங்கிக்கூடாதுன்னா செகண்ட் கிளாஸில் சொல்லியிருக்காங்க செக்ஷன் 3 சப்செக்ஷன் பி. சப்செக்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ பர்சன் ஷால் மேக் எனி பேமெண்ட். யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ ஆத்தரைஸ் பேமெண்ட் மூலியமா தான் வாங்கணும். அதே மாதிரி யாருக்கு நீங்க பே பண்றீங்களோ, இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி பேமெண்ட், ஓகே, ஏதோ ஒரு பர்சனுக்கு கிரெடிட் பேமெண்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அண்ட் இஃப் தட் பர்சன் இஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ணணும், you no person shall make any payment or to the credit of any person resident outside India in any manner. நீங்கள் இங்கிருந்து ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு நோ பர்சன் ஷால் மேக் எனி பேமெண்ட் டு ஆர் ஃபார் த கிரெடிட் ஆஃப் எனி பர்சன் அவுட் சைட் இந்தியா இன் எனி மேனர். அப்படி நீங்கள் அனுப்பணும்னு நினச்சா நீங்கள் எப்படி அனுப்பணும், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் அனுப்பணும். ஓகேவா? அனுப்பவும் முடியாது. ரிசீவ் பண்ணலாமா மேடம், இந்த இடத்துல டீல்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. டீல் என்னன்னா முதல்ல நீங்கள் கையில் இந்த பணத்தை வச்சிருக்கலாமா, நீங்கள் முதல்ல ஒரு $1000 டாலராக கையில் வச்சிருக்கவே கூடாது. ஹோல்டிங் ஃபாரின் கரன்சி இஸ் நாட் அலவுட். Dealing in foreign currency is not allowed. அது யாருக்கா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஐ எம் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆர் என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாரின் செக்யூரிட்டி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் டு எனி பர்சன் நாட் பீங் ஆத்தரைஸ் இஸ் நாட் அலவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கையில் டாலரை புழங்கவே கூடாது. ரெண்டாவது அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையோ இல்லை ஃபாரின் செக்யூரிட்டியோ ஆத்தரைஸ்டு பர்சன் அல்லாத யார் கூடயுமே நீங்கள் டீல் பண்ணக்கூடாது, யாருக்கும் பேமெண்ட் மேக் பண்ணக்கூடாது. ஆத்தரைஸ்டு பர்சன் அல்லாத யார்கிட்ட இருந்துமே நீங்கள் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணவும் கூடாது. வெளிநாட்டில் இருக்கிற யாராவனா இருக்கட்டும், பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணணும்னா ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா? நோ பர்சன் ஷல் ரிசீவ், என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நோ பர்சன் ஷல் ரிசீவ் அதர்வைஸ் தேன் த்ரூ ஆத்தரைஸ். உனக்கு பணம் வரணுமா ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக வாங்கிக்கோ. ஓகேவா? நோ பர்சன் ஷல் ரிசீவ், நோ பர்சன் அதர்வைஸ் தேன் த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன் any payment by order or on behalf of any person resident outside India in any manner. ஓகேவா? எந்த ஒரு பேமெண்ட்டையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பேமெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதாக இருந்தால் அந்த பேமெண்ட்டை ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும் தான் ரிசீவ் பண்ணணும். நீங்கள் யாருக்காவது பே பண்ணுறீங்க அப்படின்னா, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாகத்தான் பே பண்ண வேண்டும், அதுவும் அலோவ் பண்ணால். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கையில் ஒரு $10, $10, $20 கையில் வச்சு புழங்கக்கூடாது. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபாரின் செக்யூரிட்டிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக மட்டும்தான் டீல் பண்ணணும். அதை நீங்கள் விற்கிறீங்களோ, வாங்குறீங்களோ, அனுப்புறீங்களோ, ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ, வாட் எவர்,
இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் நீங்கள் டீலே பண்ணணும்னு சொல்கிறோம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ், வேர் எனி பர்சன் இன் ஆர் ரெசிடென்ட் இன் இந்தியா receives any payment, ஓகேவா, through any other person including an authorized person without a corresponding inward remittance. அதாவது என்னென்னமா, சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுனால மட்டுமே அது அலௌட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அப்போ கூட அதை அலோவ் பண்ண மாட்டாங்களாம். என்ன பண்ணணுமா, இப்போது இங்கேருந்து நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, இல்லை அங்கேருந்து நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் கரஸ்பாண்டிங் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ், அதாவது இங்கேருந்து இந்த பர்பஸ்க்காகத்தான் இந்த பணத்தை அனுப்புகிறாங்க, இல்லை அங்கேருந்து அந்த பர்பஸ்க்காகத்தான் இந்த பணத்தை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரெமிட்டன்ஸ், அது வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. அந்த டாக்குமெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக ஒரு $1000 வாங்கினா கூட அது தப்பு தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அங்கிள் வெளிநாட்டில் இருக்கலாம், அங்கேயே அவர் உங்களுக்கு கிஃப்டாக கூட $1000 கொடுக்கலாம். அந்த $1000 நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக ரிசீவ் பண்ணுறதுனால மட்டுமே அது கரெக்டுன்னு ஆகிடுமான்னு கேட்டால் ஆகிடாது. எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் $1000 உங்கள் அங்கிள் அங்கேயே அனுப்பிச்சு இங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது என்ன பர்பஸ், என்ன ஏதுன்னு ஒரு ரெமிட்டன்ஸ், கரஸ்பாண்டிங் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட் வேணும். அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக அந்த பணத்தை வாங்கினாலுமே கூட இட் இஸ் நாட் அலௌட் அண்டர் ஃபெமா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இது நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக வாங்கியிருந்தாலுமே கூட they will consider it as a unfit transaction கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் தயவு செய்து no person shall enter into any financial transaction in India as consideration for association with acquisition or creation or transfer of a right to acquire any assets outside India by any person. இதெல்லாம் ஹவாலா டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. நான் ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லைன் படித்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு $1 ரேட் வந்து 100 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்போதுமே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் டாலர் இருக்குது, நீங்கள் ரூபா வாங்கணும் அப்படின்னா there is a problem. என்னென்னா $1 is equal to 100 rupee, இதான் மார்க்கெட் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட போய் நீங்கள் டாலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, தட் இஸ் உங்கள் பையன் வந்து யூஎஸ்ஏக்கு போகிறாங்க படிக்கிறதுக்கு, அதுக்கு நீங்கள் வந்து டாலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ்ட் பர்சன் கிட்ட போயிட்டு, சார் ஒரு டாலர் $100 தானே, நான் $100 கொடுக்குறேன், எனக்கு ஒரு டாலர் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்புறம் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இதில், ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் எனக்கு $1 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், இல்லை 5% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், they will have some fees. அந்த ஃபீஸை நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு பே பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு $1 கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் ரேட் வந்து $100 is equal to $1 இருந்தாலும் நீங்கள் போய் ஒரு டாலர் வாங்குறதுக்காக போகிறீங்க, ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட பையன் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு நீங்கள் $45,000 அனுப்பிச்சிருங்க, $1,000 அனுப்பிச்சிருங்க, இல்லை $3,000 அனுப்பிச்சிருங்க ஃபார் whatever ரீசன்ஸ், படிப்புக்காக, எஜுகேஷனுக்காக, ஃபீஸ்க்காக எதாவது அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆத்தரைஸ்ட் பர்சன் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு வந்து $1,000 அங்கே பே பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் பே பண்ணணும்னு கேட்பீங்க. அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க பேசிக்காக அங்கே $1,000 அனுப்பணும்னா into 100 அவ்வளோதான், 1 lakh இங்கே நம்ம கொடுத்துட்டு அங்கே $1,000 அனுப்பிச்சிருவாங்க பையனுக்கு, நீங்கள் நினச்சிப்பீங்க. அப்படி அனுப்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா $100 is equal to 100 rupees is equal to $1, that is okay. பட் உங்களுக்கு இப்போ நான் வந்து $1,000 கொடுக்குறேன்ல, கொடுத்து உங்கள் பையனுக்கு அங்கே $1,000 கொடுத்து செட்டில் பண்ணல, இந்த டிரான்சாக்ஷன் நான் பண்ணி தரதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட்டு, அதனால் என்னோட ரேட் என்னென்னா, அவங்க சொல்லுவார், அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் டு பை டாலர் யூ ஹேவ் டு பே 101 rupee per dollar அப்படின்னு சொல்லுவார். அந்த 1 rupee வந்து அந்த ஆத்தரைஸ்ட் டீலருக்கு ப்ராஃபிட் மாதிரி. சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் பையன் வந்து ஊருக்குலாம் போயிட்டு வந்துட்டார், இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு வந்துட்டார், கையில் சும்மா ஒரு $10 இருக்குது. இந்த $10 ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட கொடுத்துட்டு கேஷாக மாற்றிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஓகேவா, இப்போ அவர்கிட்ட டாலர் இருக்குது, அவர் வந்து ருப்பீஸாக மாற்றிக்கலான்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் அந்த $10 எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட கொடுத்தா அவங்க எவ்வளோ தருவாங்க அப்படி கேட்டிங்கன்னா 99 rupees தான் தருவாங்க. ஏன்னா இப்போது உங்கள் பையன் ஊர்லேருந்து வந்திருக்காரு, அவருக்கு அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு. என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாருன்னா, டாலரை ருப்பியாக மாற்றி கொடுக்குறாரு. ஸோ என்னதான் மார்க்கெட் ரேட் $100 அப்படின்னாலும் இங்கே உங்கள் பையன் வந்து அந்த $10 கொடுத்துட்டு மாற்றிக்கும் போது எவ்வளோ தருவாங்க, வெறும் $99 தான் தருவாங்க. அதில் $1 அவருக்கு ப்ராஃபிட். ஸோ எப்போவுமே இஃப் யூ கோ டு பை த டாலர் யூ ஹாவ் டு பே 1 rupee எக்ஸ்ட்ரா. இஃப் யூ கோ அண்ட் ரிசீவ் த, கையில் டாலர் வச்சுருக்கேன், நான் டாலரை விற்க போகிறேன் அப்படின்னாலும் மார்க்கெட் ரேட்டோட $1 கம்மிக்கு தான் விற்க முடியும், மார்க்கெட் ரேட்டோட $1 அதிகமாக பே பண்ணால் தான் டாலரை வாங்க முடியும். இது பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா
ஒவ்வொரு தடவையும் ஆத்தரைஸ்டு பார்ட்டி கிட்ட போயிட்டு நான் போய் எனக்கு வந்து ஒரு $1000 என் பையனுக்கு அங்கே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன அங்கே அனுப்பிச்சிருங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆத்தரைஸ்டு டீல் என்ன $1000 அப்போ ஒரு டாலரை உங்கள் பையனுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்ப எனக்கு நீங்கள் ₹1 பே பண்ணணும். ஸோ $1000 உங்கள் பையன் அக்கௌண்ட்டுக்கு நான் அங்கே போடணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் ₹1000 வந்து சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜஸ் அஃபெக்ட் பண்ணுறது, இந்த சார்ஜஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கேருந்து உங்கள் பையனுக்கு $1000 அனுப்பி இங்கே ₹1 lakh இல்லை எக்ஸ்ட்ரா சார்ஜஸோடு சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பையனுக்கு $1000 கொடுக்குறீங்கன்றது வந்து ரெக்கார்ட் ஆகிடுதுல்ல. இந்த ரெக்கார்டுலேயே வராமல் நான் வந்து பிளாக் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் உங்கள் பையன் யூஎஸில் படிக்கிறான். யூஎஸில் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் இந்தியாவில் வந்து செட்டில் ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க. யூஎஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இந்தியாவில் இருக்க என் பையனுக்கு $1 lakh கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே மார்க்கெட் ரேட் ஆஃப் $1 lakh is $1000, நீங்கள் அங்கே என் பையனுக்கு $1000 கொடுத்துருங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டேரெக்டாக அவங்க அங்கே $1000 கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அவங்களோட பையனுக்கு இங்கே $1 lakh கொடுத்துருவோம். இது வந்து கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது, இது வந்து தப்பு. இதுக்கு பேர் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அதாவது இங்கேருந்து நீங்கள் $1,00,000 கொடுத்து உங்கள் கையிலேருந்து $1,00,000 கொடுத்து அது யூஎஸ்ஏல $1000 மாதிரி உங்கள் பையன் கைக்கு போகுது அப்படிங்கிற அந்த டிரான்சாக்ஷனோட டாக்குமெண்டட் ஹிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அது தெரியாத வகைக்கு நீங்கள் அந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலி நிறைய நடக்கும். என்னென்னா இப்போ துபாய், இந்தியா, யூஎஸ்ஏ, யூகே எல்லா இடத்துலையுமே வந்து டீலர் இருப்பாங்க. இந்த டீலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஒரு டீலர் இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்னா இந்தியாவில் ஒரு டீலர் இருப்பாங்க, துபாயில் ஒரு டீலர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. துபாயோட திரம்ஸை வந்து நான் இங்கேருந்து ரூபா கொடுத்து அது திரமை மாற்றி இங்கே அனுப்புறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிருவேன்னா, இங்கே ஒரு டீலர் இருப்பான் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அண்டர் மார்க்கெட் கம்பெனி. அதில் வந்து 2 டீலர் இருப்பாங்க, ஒரு டீலர் இந்தியாவில் இருப்பாங்க, ஒரு டீலர் வந்து துபாயில் இருப்பாங்க. இப்போ நான் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக நான் போனேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டாலர் நான் வாங்கணும்னா கூட $101 கொடுக்கணும், அப்போ தான் என்னால் ஒரு டாலர் வாங்க முடியும்னு. இப்போ இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் கலெக்ட் பண்ணுறத விட ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன கூட நமக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியாகும். $1000 அனுப்புறதுக்கு சும்மா ஒரு $150 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்குறதுனால இப்போ நம்ம என்ன ஆகும்னா, நம்ம $1 lakh கொடுத்து அதை டாலர்ஸை மாற்றி எங்கள் பையன்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக போகிறதுக்கு பதிலாக இந்த ஜாம்பியோட இந்தியன் பார்ட்னர் கிட்ட வந்து என்ன சொல்லுவோம், இந்த ஜாம்பியோட இந்தியன் பார்ட்னர் கிட்ட நம்ம இங்கே $1,00,000 கொடுத்தா அங்கே ஜாம்பியோட பார்ட்னர் துபாயில் உட்காந்துருக்காங்க, அவன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு ஈக்குவலண்டான திரம்ஸ் அங்கே நம்ம பையன்கிட்ட கொடுத்துருவான் காலேஜில். ஸோ அவன் அங்கே யூஸ் பண்ணிப்பான். ஸோ இதுக்கு நடுவில் டிரான்சாக்ஷன், இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றதே கவர்மெண்ட்டோட கண்ணுக்கு மறைக்கப்பட்டு நடக்கும். அதனால இது தப்பு, இது பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, புரியுதா? Do you understand? ஸோ எல்லாமே ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் நீங்கள் பே பண்ணணும், வேறு எதன் படி நீங்கள் பே பண்ணக்கூடாது. ஓகே, you understand? You have to deal or transfer any foreign exchange or foreign security only through authorized person. You can receive otherwise than through authorized person, and no person shall receive otherwise than through authorized person any payment by or on behalf. Indile no person shall deal with or transfer any foreign இது எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஸோ அண்ட் ஸோ. இந்த இடத்துல மட்டும் பாருங்களேன், அவங்க ஃபாரின் பேமெண்ட்டை நீங்கள் வந்து நோ பர்சன் ஷல் மேக் எனி பேமெண்ட், யாருக்கும் பே கூட பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அந்த இடத்துல ஆத்தரைஸ்டு பர்சனுங்கிற வேர்டு கூட அவங்க மென்ஷன் பண்ணல. விச் மீன்ஸ் இஃப் யூ ஆர் பேயிங் ஐதர் த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன் ஆர் நாட் த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன், இஃப் யூ மேக் அ பேமெண்ட் தென் யூ ஆர் நாட் அலவுட், தட் இஸ் நாட் அட் ஆல் அலவுடுங்கிறாங்க. எப்போ வந்து ஒரு இந்தியன் பணத்தை கொடுத்து ஒரு டாலராக மாற்றி வெளிநாட்டுக்கு பே பண்ண முடியணும் அப்படிங்கிறத அவங்களா ஸ்பெசிஃபிக்காக சில அலவன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மட்டும் தான் அலவுடு, இதுக்கெலாம் நாட் அலவுடுன்னு. ஓகேவா, அதை தவிர மற்றபடி நீங்கள் எதை அமிச்சிங்க அப்படின்னாலும் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ என்ன சொல்கிறது, இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ப்ரொஹிபிட்டட் டிரான்சாக்ஷன் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டு டீல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஓகே டு எனி பர்சன் நாட் பீங் அன் ஆத்தரைஸ்டு பர்சன், ஆத்தரைஸ்டு பர்சன் அல்லாத நீங்கள் யார் ஒருத்தருக்கு அனுப்பணுன்னாலும் அது தப்பு, அனுப்பக்கூடாது. ரெண்டாவது, எந்த ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாகவே கூட நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணக்கூடாது யாருக்கும், அவுட் சைடு தட் டு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இன் இந்தியா பண்ணவே கூடாது. மூணாவது, இஃப் யூ ரிசீவிங் எனி மணி ஓகே, அந்த மணி நீங்கள் ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக தான் ரிசீவ் பண்ணணும், இல்லைனா அதுவுமே வந்து ஒரு ப்ரொஹிபிட்டட் டிரான்சாக்ஷன் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்டர் இன்டு எனி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹவாலா டிரான்சாக்ஷன் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும், பட் ஸ்டில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹவாலா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து
இந்தியாவில் நீங்கள் யாருக்காவது 1 lakh கொடுத்துட்டீங்கன்னா இவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட் என்ன பண்ணுவோம்னா அங்கே $1000 கொடுத்துரும். ஸோ நடுவில் அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டே இல்லாமல் இந்த இடத்துல அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஓகேவா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ணு தப்பி நடக்கிறதுனால ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் எப்போதுமே இட்ஸ் ப்ரொஹிபிட்டட். இட் இஸ் நாட் ஆஸ் பர் லீகாலிட்டி, வராது. ஓகே, இதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே செய்யக்கூடாது தான். ஆமாம், ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக தான் செய்யணும். அதுவும் பேமெண்ட்டு நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசீப்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆத்தரைஸ் பர்சன்ஸ் மூலியமாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த அவுட் ஆஃப் த டாப் 4 கொடுத்துருக்காங்களே, ஏபிசிடி 4 சப்செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சில டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களே சேர்ந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அலௌடு டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ த above transactions may carried on as otherwise provided in this act. ஆக்டில் மற்றபடி இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறது நீங்கள் செய்யலாம் with the general or special permission from ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மேலே குறிப்பிட்டுள்ள 4 டிரான்சாக்ஷன்ஸுமே ஜென்ரலான ஒரு பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் போட்டிருக்காங்களே தவிர ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷனோ ஜென்ரல் பர்மிஷனோ எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாட் இஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. Financial transaction is very simple. You are just giving money to somebody else or you are receiving money from somebody else. அவ்வளோதான் financial transaction. அதான் சொல்கிறாங்க. It means that any payment to credit of any person or receiving any payment on behalf of any other person. இல்லைனா you are drawing or negotiating bill of exchange எழுதி கொடுக்குறீங்க, ப்ராமிசரி நோட்டு, ஏதோ ஒன்று you are acknowledging a debt. ஒன்று நீங்கள் யாருக்காவது பணத்தை கொடுக்குறீங்க, இல்லை கொடுக்குறேன்னு சைன் போடுறீங்க, இல்லை வாங்கிக்கிறீங்க வாங்குறேன்னு சைன் போடுறீங்க, இல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஏதாவது வந்து you are just ப்ராமிசரி நோட் சைன், அந்த மாதிரி எதுனாலும் அது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷன் வந்து மேலே இந்த செக்ஷன் வந்து தே டாக்கிங் அபவுட் நீங்கள் எது இதுலலாம் வந்து யூ ஷுட் நாட் டீல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நோ பர்சன் ஷெல் டீல் வித்னு சொல்லி 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓவரால் பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் இல்லாமல் நீங்கள் டீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் யாருக்குமே ஈவன் த்ரூ ஆத்தரைஸ்டு பர்சன் கூட அவங்க ஆத்தரைஸ்ட் பர்சனே மேக் பண்ணல. நோ பர்சன் ஷால் மேக் எனி பேமெண்ட் டு எனி பர்சன் அவுட் சைட் இந்தியா சொல்கிறாங்க. அவ்வளோதான். அந்த ரிசீப்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதால ஆத்தரைஸ் பர்சன் மூலியமாக ரிசீவ் பண்ணுன்னு சொல்கிறோம். 4வது ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக 4 பேருக்குமே வந்து பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதிலேருந்து எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணுறாங்களோ, அப்புறம் ஜென்ரல் பர்மிஷன் கொடுத்து அலோவ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. This section imposes blanket restrictions on specific transactions. This section applies to PRIA யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இருந்தாலும் சரி, அவுட் சைட் இந்தியா இருந்தாலும் சரி, நீங்கள் பணத்தை பே பண்ணுறதா இருந்தாலும் ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மூலமாக தான் பண்ணணும். இந்த பர்பஸ் ஆஃப் திஸ், இது எதுக்காக இந்த செக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, பணம் இங்கேருந்து வெளியில் அனுப்பக்கூடாதுனோ இல்லை அங்கேயே நீங்கள் உள்ளே வரக்கூடாதுனோ இந்த செக்ஷன் வைக்கல. பணம் இங்கேருந்து வெளியில் போனாலும் சரி, வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் சரி, அது கவர்மெண்ட்டினுடைய நாலேஜை மீறி நடக்கக்கூடாது. ஹவாலா டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் அதை இல்லீகலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒருத்தர் $1000 கொடுத்து அங்கே 1 lakh மாத்திரான்றது கவர்மெண்ட்டுக்கே தெரியாதுல்ல. கவர்மெண்ட்டோட கண்ணை தட்டி நீங்களா தனியாக பண்ணுறது தப்பு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் செக்ஷன் or the purpose of this section எதுக்காகனா, it is to regulate the inflow and outflow of foreign exchange through authorized dealers and in a permitted manner. அப்போதான் இந்தியன் மக்கள் இந்தியன் ரூபாயை வெளியில் கொடுத்து எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி அது தன்னோட பிள்ளைகளோட படிப்புக்காகவும் மற்ற செலவுகளுக்காகவும் செலவு பண்ணுறாங்கன்ற டேட்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்போ கிடைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பர்மிட்டட் மேனரில் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மூலிமா அந்த டிரான்சாக்ஷன்ஸை நிகழ்த்தும் பொழுது தான் அந்த ப்ராப்பரான டேட்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலே 4 விஷயங்கள் சொன்னாங்களா, அந்த 4 விஷயத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீலே பண்ணக்கூடாதுன்னாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? a person, அதாவது எக்ஸாம்பிள் pertaining to clause A என்னது, no person shall deal with foreign exchange. a person resident outside India comes to India and would like to sell $1000 ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு, ஏய் நீ 1 லட்ச ரூபா தாடா, நான் உனக்கு $1000 தந்துடுறேன் டேரெக்டாக அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷனை 2 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தன் $1000 உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் $1 lakh அவன்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டினுடைய டேட்டா பேஸில் இருக்காதுல்ல. ஸோ எனி டிரான்சாக்ஷன் பிட்வீன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அண்ட் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, இந்த டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட்டுடைய கண்களுக்கு தெரிஞ்சு நடக்கணும். அதனால் திஸ் இஸ் நாட் அலோட். பேசிக்காக இந்த சப்செக்ஷனுக்கு மீனிங் சொல்லிட்டு வராங்க. அதுதான் கிளாஸ் ஏழு என்ன சொல்கிறாங்க, யூ கேனாட் டீல் வித் யாரோ ஒருத்தர் ரேண்டமாக ஏதோ ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கூட அவங்க ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்றதுனால அந்த $1000 வாங்கிக்க கூடாது. புரியுதா? அடுத்தது கிளாஸ் பி என்ன சொல்கிறாங்க,
a person resident has an insurance policy in India. He requests his brother in India to pay the insurance premium. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு பேமெண்ட் அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அங்கேருந்து டாலர் அனுப்பிச்சு அந்த டாலரை ஆத்தரைஸ்டு பர்சன் மூலிமா ருப்பியாக மாற்றி அவங்களே தான் அந்த டிரான்சாக்ஷனை பே பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு அங்கேருந்து அவங்க தம்பிக்கு இந்தியாவில் இருக்க தம்பிக்கு ஃபோனை போட்டுட்டே அந்த 1 lakh பே பண்ணிடுறா அப்படின்னு சொல்கிறது கூடாது. ஸோ எனிபடி ஹூ இஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, ஓகேவா, கேனாட் மேக் பேமெண்ட், ஓகேவா, இன் இந்தியா வித்வுட் த ஹெல்ப் ஆஃப் ஆத்தரைஸ்டு டீலர். ஆத்தரைஸ்டு பேமெண்ட்லாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு பண்ண முடியும். திஸ் வில் அமௌண்ட் டு பேமெண்ட் ஃபார் த கிரெடிட் ஆஃப் நான் ரெசிடென்ட். ஓகேவா, இந்த உள்நாட்டில் இருக்கிற 1000 ரூபா சும்மா அவங்க அண்ணனுக்காக இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ண மாதிரிலாம் கணக்கு வராது. உள்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு 1 லட்சம் ரூபாய் சும்மா தூக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும் கணக்கு. அதனால திஸ் இஸ் நாட் பர்மிட்டட். இதான் கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளாஸ் பி படித்து பார்த்துக்கிறீங்களா? No person shall make payment to or for the credit of any person resident outside India in any manner. வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்காகவோ இல்லை ஒருத்தருக்கோ எந்த பேமெண்ட்டையும் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் தன்னை மீறி, அதாவது ஆத்தரைஸ்டு பர்சன் மீறி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபாரின்லேருந்து ஒரு டூரிஸ்ட் வராரு இந்தியாவுக்கு, வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் $20 கொடுத்து எதாவது சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அந்த $20 அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாது. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒருவேளை ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்து மணி எக்ஸ்சேஞ்சராக இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஓகேவா? கிளாஸ் சி என்ன சொல்கிறாங்க? எனி பர்சன் இன் இந்தியா ஷல் நாட் ரிசீவ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஆத்தரைஸ்டு பர்சன். 4வது ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செக்ஷன் 3 ஒரு தடவை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, இப்போ வரைக்கும் நீங்கள் செக்ஷன் 3 படிச்சிங்களே. செக்ஷன் 3 இந்த கிளாஸ் வச்சு படிக்கிறத விட அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. நம்பர் 1, யாருமே கையில் $1000 வச்சுக்கிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடாது. யாராவது கொடுத்தாங்கன்னா கூட அதெல்லாம் வாங்கக்கூடாது. நம்ம வந்து கையில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சுட்டு இந்தியாவில் சும்மா சுற்றிட்டு இருக்கிறதே தப்பு. ரொம்ப ரேர் சுச்சுவேஷன் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு ஞாபகம் $1 $2 எடுத்துகிட்டு வரோம், அதெல்லாம் தப்பு இல்லை. ரொம்ப அதிகமான டாலர்ஸை நீங்கள் கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறது தப்பு. யூ கேனாட் டீல் வித் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், யூ கான்ட் டீல் வித். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் யூ கேனாட் மேக் பேமெண்ட் டு ஆர் ஃபார் த கிரெடிட் ஆஃப் எனி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா இன் எனி மேனர். அப்போ வெளிநாட்டு வாழ் உங்கள் அண்ணனுக்கு அவருக்கான இன்சூரன்ஸ் ப்ரீமியமை இங்கே நீங்கள் பே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலியமாக தான் நீங்கள் எதுனாலுமே வந்து டீல் பண்ணணுமே தவிர, சம்டைம்ஸ் என்ன கூட உங்கள் அண்ணன் பே பண்ண வேண்டியது இந்தியாவில் தான் இருக்கும், இந்தியன் ருப்பியில் தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் அண்ணன் அங்கேருந்து டாலர் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி ருப்பியில் பே பண்ணணுமே தவிர உங்ககிட்ட சொல்லி அதை பே பண்ணக்கூடாது. இட் இஸ் ஆஸ் குட் அஸ் ஹவாலா டிரான்சாக்ஷன். ஸோ அதை பண்ணவே கூடாது. ஸோ நோ பர்சன் ஷால் மேக் எனி பேமெண்ட் டு எனி பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா இன் எனி மேனர். அவங்க இந்தியாவிலே பே பண்ணாலும் சரி, வெளிநாட்டுக்கு பே பண்ணாலும் சரி, வித்தவுட் நோ பர்சன் ஷால் பி making any payment to any person outside India or for the credit of any person in India. ஓகேவா? அதுக்கப்புறமா இது ரிசீட். ஓகே, ஆத்தரைஸ்டு பர்சனை தவிர மற்ற யார் மூலமா நம்ம பணம் ரிசீவ் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டே ஊர்லேருந்து வந்திருந்தா கூட அவனே ஒரு $1000 உனக்கு தரேன் அப்படின்னா கூட அதை நம்ம கையில் வாங்கக்கூடாது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் காமன் தான். ஸோ எல்லாமே ஜென்ரலான ஒரு பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பணம் போகிறதையோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பணம் வரதையோ ஆர்பிஐ வந்து தடுக்கணும்னு நினைக்கல, அதெல்லாம் இல்லீகல்னு சொல்லணும்னு நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து 1 lakh rupees அங்கே $1000 மாறும் பொழுது அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடக்கணும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் ஹவு மச் டாலர்ஸ் ஆர் நீடட் பை இந்தியன் பாப்புலேஷன், ஸோ தட் த கவர்மெண்ட் வில் பி ஏபிள் டு கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, இந்த அளவுக்கு டாலர் டிமாண்ட் இருக்கா மக்களுக்கு அப்படின்னு தெரிய வரும். அதுக்காகத்தான் அவங்க இவ்வளோ பிளாங்கெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறாங்க. இது பேசிக்காக ஓரளவுக்கு புரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு அடுத்தது, நீங்கள் அஸ் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கும் போது, இந்தியாவுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் படிச்சுங்க. எக்ஸாம்பிள் படிச்சுட்டு மேலே படிச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இந்தியன் ரெசிடென்ட் ரிசீவ்ஸ் ஒரு $10,000 அவங்க அங்கிள் கிட்டேருந்து ஒரு கிஃப்டாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அந்த $10,000 அவனோட அக்கௌண்ட்டில் அவன் அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், அந்த $10,000 வந்து ஹார்ட் கேஷாக இருந்தாலும் சரி, அங்கிள் ஊர்லேருந்து வந்திருக்காரு, அவர் கையில் டாலர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா கூட, அது இங்கே அவங்க ஃப்ரெண்ட் அவங்களோட அண்ணன் பொண்ணுக்கு அவர் சும்மா $10,000 கையில் கொடுக்குறாருன்னா நீங்கள் $10,000 பணமாவோ இல்லை அக்கௌண்ட்லேயோ அப்படியே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, you are supposed to convert that dollar into rupee and hold it with you in cash. இல்லையா, நீங்கள் வந்து உங்கள் அங்கிள் உங்களுக்கு அங்கே $1,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அந்த ஃபாரின் ஃபண்டை அப்படியே $1,000 நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்கள் அதை இந்தியன் ருப்பியை மாற்றி தான் ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்லெஸ் யூ ஆர் நான் ரெசிடென்ட் இந்தியன். அப்போ நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்போ வச்சுக்கலாம் மற்ற ஃபாரின் கரன்சியை. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் நான் ரெசிடென்ட் இந்தியன் யூ கான்ட் ஹோல்ட் இட். நீங்கள் சும்மா பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, உங்களுக்கு எதுக்கு டாலர் அப்படின்னு சொல்லி உங்களை ஹோல்ட் பண்ண விட மாட்டாங்க. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எக்ஸப்ட் ஆஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட். கண்டிப்பாக இந்த ஆக்டில் எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தர் ஒரு ஃபாரின் கரன்சியை வச்சுக்கலான்னு ஒரு அலோவ் பண்ணுவாங்க. அதை தாண்டி நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் அக்வயர், வாங்கிக்கவோ ஹோல்ட் பண்ணிக்கவோ ஓன் பண்ணிக்கவோ பொசஸ் பண்ணவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ கூடாது. எந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோ இல்லை ஃபாரின் செக்யூரிட்டியோ இல்லை எந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ, ஓகேவா, சிச்சுவேட்டட் அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபாரின் செக்யூரிட்டி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இது எதையுமே நோ பர்சன் in that is resident in India shall acquire, okay va, shall acquire, no person, no is very important, no person shall acquire, hold, own, possess or transfer any foreign security or immovable property resident outside India. That is property is situated outside India. யாருமே அதை ஹேண்டிலே பண்ணக்கூடாது. இந்த செக்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் கையில் எந்த ஒரு பணத்தையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக வச்சுருக்காதீங்க. நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க. இஃப் யூர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, ஹோல்ட் யுவர் சேவிங்ஸ் ஆஃப் வாட் எவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் கரன்சி, நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி. ஒருவேளை நீங்கள் நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருக்கீங்க, நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, உங்களோட சம்பளமே உங்களுக்கு வந்து திரமில் தான் வருது, தினாரில் தான் வருது, ஓகேவா, அந்த மாதிரி இருக்குது, ரியாலில் தான் வருது அப்படின்னா, இல்லை ஜாப்பனீஸ் எண்ணில் வருதுன்னா அப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் அக்வயர் ஹோல்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஷால் நாட் ஹோல்டு தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இந்த செக்ஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் டு ஹோல்டு, அக்வயர், பொசஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறேன் இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரூபாயை கையில் வச்சுருக்கிறத விட கோல்டாக மாற்றினா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கோல்டாக மாற்றி வச்சுக்கிறோம். பிகாஸ் கோல்டு தான் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது, மற்ற இதெல்லாம் அப்ரிஷியேட் ஆக மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கையில் ஒரு 20,000 இருந்தால் கூட அதை உடனே கோல்டாக மாற்றி வச்சுக்கிறோம். இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்தியன்ஸ் கிட்ட நீங்கள் வந்து டாலராக கூட ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, எப்படி எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் ருப்பி விசஸ் டாலரில் எப்போதுமே ருப்பியோட வேல்யூ கம்மியாகிட்டே தான் இருக்க போகுது, டாலர் தான் அடித்து தூக்க போகுது. ஸோ $1 ஒரு பாயிண்ட்ல 110, 120 கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியுன்றதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூபாயை ஹோல்டு பண்ணாமல் நம்ம டாலராகவே ஹோல்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி ரூபாயை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு டாலராக மாற்றி வச்சுக்கோங்க. அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அவங்க வந்து ரூபாயை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா சேவிங்ஸையும் டாலரில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தியாவோட சாவரேன்டி மண்ணோட மண்ணாக போயிடும். அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் டாலர் தான் பிடிச்சிருக்கு, எல்லாருமே டாலர் தான் சேமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும், கடைக்காரன் கூட என்ன பண்ணுவான், சார் நீங்கள் எனக்கு ருப்பியில் பே பண்ண டாலர்லேயே பே பண்ணிவிடுங்க சார், டாலர் தான் ஸ்டேபிள் கரன்சியாக இருக்காங்க, நானும் டாலர்லேயே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கரன்சி அதாவது நார்மல் ட்ரேடிங் டிரான்சாக்ஷன், சாதாரணமாக நீங்கள் கடைக்கு போய் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா கூட அவன் என்ன பண்ணுவான், சார் $100 சார் மீல்ஸ் நீங்கள் $1 பே பண்ணால் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா, மக்கள் டாலரை சேமிப்புக்காக மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க, டிரான்சாக்ஷன்ஸ்க்காகவும் பயன்படுத்திடுவாங்க, சாப்பிட்றதுக்கு, ரெண்ட்டுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்திடுவாங்க. அப்போ இந்தியா அப்படிங்கிற அந்த சாவரன் கண்ட்ரியில் இந்தியன் கரன்சின்றதுக்கு மதிப்பே இல்லாமல் இந்தியன் கரன்சியோட டாலருக்கு தான் பயங்கர ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தின்னு சொல்லி எல்லாருமே டாலர் கரன்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு தான் சாபக்கேடு, வெக்கக்கேடுங்கிறதுனால அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம். பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா should not hold, acquire, possess or do any transactions in terms of foreign currency அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த்ரூ செப்பரேட் நோட்டிஃபிகேஷனில் யாருக்காவது அப்படி அக்வசிஷன் பண்ணணும் அப்படின்னா சில கம்ப்ளைண்ட்ஸ், ரூல்ஸு, ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்குங்க, ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ nobody saying that you should not hold $1,000 with you. They say generally holding the foreign currency is prohibited. But if you're following certain rules and restrictions and all those complaints எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா you can hold it. You can even buy a property from outside of India ன்னு சொல்கிறாங்க.
புரியுதா? என்ன கான்செப்டுக்காக சொல்கிறோன்னு புரியுதா? இல்லைனா எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா ஆஹாஹா சூப்பர் 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 டாலர் தான் செம அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களும் நானுமே கூட ஃபீஸே கூட எப்படி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா சரி ஓகே ஃபீஸ் தானே நீங்கள் பே பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம், எனக்கு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு $30 பே பண்ணுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் உங்ககிட்ட ஃபீஸ் $30 $40 $30 to $50 நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ஸ்பெண்ட் பண்ணுறதும் டாலர்லேயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எல்லாமே டாலரில் நடந்துச்சுன்னா அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பர்பஸுக்காக அந்த ரூபாயை பிரிண்ட் பண்ணணும்? ஸோ தேவையே இல்லாமல் வேற ஒரு நாட்டோட கரன்சியை 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிற பொதுஜன மக்கள் அது ஒரு மெயின் பார்ட் ஆஃப் கரன்சியாக டாலரை கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா அது இந்தியன் டெமோக்ரஸிக்கு இருக்கக்கூடிய ஒரு இழுக்கு. அப்படிங்கிறதுனால தான் ஜென்ரலாகவே பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இஸ் நாட் அலோட் எக்ஸப்ட் as provided இந்த ஆக்டில் கண்டிப்பாக சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பர்பஸ்க்காக இவ்வளோ ரூபா வேணுமா, நீங்கள் இந்த ரூபாயை மாற்றி டாலரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சில அலவன்ஸ் உண்டு. பட் அதை தாண்டி எக்ஸப்ட் as provided in this act, no person resident in India shall acquire, hold, own, possess or transfer any foreign exchange, foreign security or any immovable property situated outside India. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரொஹிபிஷன். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் பெர்மிஷன், ஸ்பெஷல் சிச்சுவேஷன் ஒரு ஜென்ரலான சில ரீசன்ஸ்க்காக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு பெர்மிஷனும் கொடுப்பாங்க. ஓகேவா? இதான் இதோட ரீசன் வந்து இதுதான். அண்ட் தென் தேர் டாக்கிங் அபவுட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் என்ன? கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனோட டெஃபினேஷனே ஒரு நெகட்டிவ் டெஃபினேஷன் தான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் கேட்டால் எனி டிரான்சாக்ஷன் தட் இஸ் நாட் அ கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், அதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்டினரி ஃபாரின் ட்ரேடுக்கு போகிறீங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் பேங்கிங் அண்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பேமெண்ட் ரிசீவ்டு, லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், ஸ்பௌஸ், சில்ட்ரன், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன், ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்களே இதெல்லாம் தான் வந்து என்னது? தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை தான் அவங்க விலாவரி எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொன்னாங்க? அசட்ஸோ லைபிலிட்டிஸோ. ஓகேவா? அதில் ஏதாவது when there is a change அப்போ தான் அது கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். அதை தவிர மற்ற எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகுது? 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்னா என்னென்னு. ஏன்னா நம்ம எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடும்ல. நம்மளோட ஓல்டு ஸ்கூலில் நம்ம ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம படிச்சு வச்சிருக்கிறதுனா ஜப்பான்லேருந்து ஒரு 5 கோடிக்கு ஒரு மெஷினை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கோடிக்கு நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ யூஆர் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஹூ இஸ் டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா. உங்களுக்கு அந்த மிஷின் வேணும், ஜப்பான் கரண்ட்டை மட்டும் தான் அது இருக்குது. நீங்கள் ஜப்பான்லேருந்து அந்த மிஷினை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஜப்பான் மிஷினுக்கு நீங்கள் 5 கோடி இங்கே பே பண்ணி இங்கே வாங்கிட்டீங்கன்னா இது கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் கேட்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான். ஏன்னா நாம் வந்து 5 கோடி ரூபாயை மாற்றி ஜாப்பனீஸ் எண்ணா மாற்றி நம்ம ஒன்றும் ஜப்பானில் ஏதோ ஒரு அசட்டையோ லைபிலிட்டியோ வாங்கலை. புரியுதா? நம்ம அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த பொருள் இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய அசெட் ஜப்பானில் எவ்வளோ இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஜப்பான் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறோமா லாங் டேர்முக்கு அதுவும் மாறல. அப்படின்னும் போது அது வந்து ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் கிடையாதுங்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட்டை வாங்குகிறோம், மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கும், 5 இயர்ஸ் இருக்கும், ரொம்ப நாள் லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அசெட்டை நம்ம வாங்கும்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படியோ இல்லை நார்மலாகவே நம்ம ஃபினான்ஷியல்ஸில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா ஒரு கேபிட்டல் டிரான்சாக்ஷன், கேபிட்டல் அசெட் அப்படி பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி இங்கே பார்க்கக்கூடாது. நம்ம இங்கே எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம்னா அந்த பொருள் அங்கேயும் இங்கே அமுச்சே விட்டுட்டாங்க. ஸோ அந்த பொருள் இங்கே அமுச்சு விட்டாங்க, நம்ம 5 கோடி கொடுத்து அந்த மிஷினை வாங்கி முடிச்சிட்டோம்னா தட் இஸ் நாட் அ கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். சில பேர் கேட்பாங்க மேம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் 4ல் கூட கொடுத்துருப்பாங்க, நான் வந்து ஜப்பான் கிட்டேருந்து 5 கோடிக்கு மதிப்பிலான எண்ணை மாற்றி அவங்க கிட்ட கொடுக்கணும், ஜாப்பனீஸ் கரன்சி மாற்றி அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க அந்த மிஷினை எனக்கு அனுப்புவாங்க. நான் அவங்ககிட்ட 3 மாதம் டைம் கேட்டிருக்கேன். அந்த 3 மாதத்துக்குள்ளே நான் மொத்தமாக 5 crore கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மிஷின் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னமும் ஐ ஹோல்டு 5 கோடி ரூபாய் லைபிலிட்டி வித் ஜாப்பனீஸ். இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் கேட்பாங்க. தேவையில்லை, ஏன்னா 3 மாதம் தானே, அது ஒரு ஷார்ட் பீரியட் லோன் தானே. ஸோ ஆல் ஷார்ட் பீரியட் லோன், கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், பேங்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் வந்துட்டதுனால தட் வில் ஆல்சோ பி கன்சிடர்ட் அஸ் இம்போர்ட் ஆஃப் மெஷினரி ஆன் 3 மாத கிரெடிட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 5 பாருங்கள். உங்கள் அங்கிள் ஊரில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு $1000 உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. சரியா? இந்த $1000 இருக்குல்ல, இந்த $1000 அப்படிங்கிறது கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனா கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனான்னு கேட்பாங்க. அப்போ இல்லை நம்ம என்ன படித்து பார்க்கணும்னா
a person resident in India, இந்தியாவில் இருக்கிறவங்க a person resident in India transfers $1,000 to his NRI brother. ஓகே, இந்தியாவில் ஒருத்தர் இருக்கான், நல்ல வேலை பார்க்குறான், அவன் 1 lakh rupees கொடுத்து அது $1,000 எதுவும் மாற்றி அதை ஊரில் இருக்க அவங்க அண்ணனுக்கு கொடுக்க சொல்கிறான், கிஃப்டாக கொடுக்க சொல்கிறான் தீபாவளிக்கு. அங்கே இருக்கான், அவன் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு $1,000 கிஃப்ட்டு. ஃபண்டு வந்து எப்படி அனுப்புகிறாங்கன்னா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்ஆர்ஐ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க, நியூயார்க்குக்கு அனுப்புகிறாங்க, யூஎஸில் இருக்கவங்களுக்கு டாலராக மாற்றி அனுப்புகிறாங்க. ஒரு நார்மலாக வந்து நம்ம ஃபினான்ஷியல்ஸ்லையோ இல்லை இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கிஃப்ட்டு எல்லாமே கேபிட்டல் ரெசிட், கிஃப்ட்டு நீ கொடுத்தாலும் அது கேபிட்டல் ரெசிட்டாக பார்ப்பாங்க. ஹவர் ஃபெமாவில் என்ன அப்படின்னா, இங்கே நான் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன், அதான் என் தம்பி அங்கே அக்செப்ட் பண்ணிட்டான், ஓகேவா. இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என் தம்பியை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு அசெட் கிடைக்குதா? கிடையாது. என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஏதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அசெட்டையோ லைபிலிட்டியோ இழக்கிறேன்னா எதுவும் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் கேபிட்டல் அசெட்ஸ் ஆர் கேபிட்டல் லைபிலிட்டிஸ் ஆன் போத் த சைட்ஸ்னும் போது, வை டு திங்க் இட் இஸ் அ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்? இட் இஸ் அ கிரெடிட், இட் இஸ் அ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். இப்போ கிஃப்ட்டுங்கிறது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டாங்க, அப்போ அதில் ஒரு வரைமுறை வைக்கணும். ஏன்னா நான் என் தம்பிக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு $1 lakh கஷ்டப்பட்டு எப்படியாவது அனுப்பிச்சிருவாங்க, பணத்தை தேத்தி $1 கோடி பணத்தை டாலராக மாற்றி எங்கள் தம்பிக்கு நான் கிஃப்ட் அனுப்புறேன்னு அனுப்பிச்சிருவாங்க. அங்கே அவங்களோட தம்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஊரில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களோட அண்ணன் பேரில் ஒரு சொத்து வாங்கிடுவார். இப்போ என்ன ஆகிடும்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தானே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, கிஃப்ட் கொடுக்கலாம் தானே சொன்னீங்க, நான் என் தம்பிக்கு கிஃப்ட் கொடுத்தேன் $1 lakh, அதை வச்சு அவன் வந்து என் பேரில் அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கான், இது எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சண்டை வரும். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, கிஃப்ட்டு வந்து ஒரு அண்ணன் அவங்க தம்பிக்கு கொடுக்குறதோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஏதோ ஒரு பர்சனுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதோ ஓகே, ஆனால் அதில் ஒரு லிமிட்டேஷன், நாங்கள் ஒரு சீலிங் லிமிட் நாங்கள் போடாமல் இருந்தோம்னு சொன்னால், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் கிஃப்ட் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் ஒரு சீலிங் லிமிட்டே போடாமல் விட்டுட்டோம்னா நீங்கள் எவ்வளோ பணத்தை வேணாலும் கிஃப்ட்டாக அனுப்பிட்டு அதை தனி ட்ரான்சாக்ஷனை காமிச்சு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அங்கே அனுப்புறீங்களா, ஃப்ரெண்டுக்கோ இல்லை தம்பிக்கோ யாருக்கோ ஒரு கிஃப்ட் அனுப்புறீங்க, அந்த பணத்தை வச்சு அவர் அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவார் உங்கள் பேரில். இப்போ இது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக மாறிடும் இன்டைரக்டாக. ஸோ அதை தடுக்கிறதுக்காக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை அப்படியே ஃப்ரீயாக மேய விட முடியாது, கண்டிப்பாக அங்கங்கே என்ன பண்ணணும், லீஷை போட்டு இழுக்கணும், ஓகேவா. அப்படி இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அண்டர் த கார்ப் ஆஃப், இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, அண்டர் த கார்ப் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாருமே அதீத பணத்தை இன்னொருத்தர் கிஃப்டாக கொடுத்தாங்க என் பேரில் ப்ராப்பர்ட்டியை வாங்க சொல்லிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஹவவர் த பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா gives a person resident outside of India a gift in India in Indian currency அப்படின்னு சொன்னால், ஓகே, for the PROI அப்படிங்கிறவங்களுக்கு it will result funds lying in India, alteration of Indian asset. அதை சொல்கிறாங்கல்ல, ஃபஸ்ட் நம்ம அதை முடிச்சிடுவோம், ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிச்சிடுவோம், இந்த பேராகிராஃப் முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, they say that இந்தியாவில் இருக்க ஒருத்தர் ரூபாவை கொடுத்து அது டாலராக மாற்றி அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான், பிரச்சனையே கிடையாது, நான் கொடுக்குறேன் கிஃப்ட்டு, நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஸோ இது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தானே, இதெல்லாம் ஒரு சீலிங் லிமிட் போடணுமா அப்படின்னு கேட்டால், கிஃப்ட்டு தான் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் நாங்கள் ஒரு லிமிடேஷன் போடணும், நீ போட்டு $1 lakh $2 lakh நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு ரூபாவை மாற்றி டாலர் அங்கே அனுப்பிச்சி விட்டு அவன் உன் பேரில் அங்கே சொத்தை வாங்கி வச்சிருவான். ஸோ அது எண்ட் ஆஃப் த டே உன் பேரில் அங்கே சொத்து வந்துடும். ஆனால் அப்படி ஒரு சொத்து உன் பேரில் உன் தம்பி வாங்கியிருக்கான்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமே போயிடும். ஸோ அது வந்து ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அங்கே நடக்கும், ஆனால் அண்டர் த கார்ப் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இது ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இதுலேயே ரிவர்ஸ் உல்ட்டா ஒன்று இருக்குது. என்ன ஆகும்னா, டேய் தம்பி, நான் வந்து என்ன பண்ணுறேன், உனக்கு நான் தீபாவளிக்கு கண்டிப்பாக $2 லட்ச கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த $2 லட்ச ரூபாயை நான் இங்கேருந்து டாலராக மாதிரி உனக்கு அங்கே கொடுத்து நீ அங்கே செலவு பண்ணுறதை விட நான் என்ன பண்ணுறேன், நீ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, உனக்கு தான் நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், $2 லட்ச இங்கே ஒரு லேண்டு வருது, நான் அதை உன் பேரில் வாங்கி போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுருவார். இப்போ என்ன ஆகிடும்னா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இந்தியன் கரன்சியை வச்சு தன்னோட தம்பி யூஎஸ்ஏல இருக்கார், பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, நான் பர்சன் ரெசிடென்ட் இன்சைட் இந்தியா, அவன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, அவனுடைய பேரில் இந்தியாவில் நான் ஏன் பணத்தை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி போடுறேன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தம்பியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பேரில் நேற்று வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் இல்லை, இன்றைக்கி அவனோட பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இப்போ நான் சொல்லலாம், நான் என் தம்பிக்கு கிஃப்ட் கொடுத்தேன் அதனால தான், யாருக்கு தெரியும் நீ உன் தம்பிக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி இந்தியன் பணத்தை வச்சு இங்கே அவன் பேரில் நீ அசட்டை வாங்கி போடுறதும், அவன் வந்து அண்ணா நான் உங்களுக்கு $1 lakh வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அவன் வந்து உங்கள் பேரில் அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதும் இப்படி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கோன்னா,
நான் வந்து 10 lakhs சேர்த்து வச்சுருப்பேன். அந்த 10 lakhs-ஐ என் தம்பிக்கிட்ட கொடுத்து என் பேரில் அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்க சொல்லுவேன். என் தம்பி என்ன சொல்லுவான், ஆனால் என்கிட்ட 10 lakhs இருக்குது, நீங்கள் என் பேரில் அங்கே நிலத்தை வாங்கி போடுங்கன்னு சொல்லுவான். இதுக்கு நான் 10 lakhs கொடுத்து டாலரை கொடுத்து அவன்கிட்ட மாற்றி அவனோட டாலரை கொடுத்து ருப்பியாக மாற்றி எனக்கு அமிச்சு நாங்கள் 2 பேரும் இதை வாங்குறத விட நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசிட்டு என் தம்பி நான் வாங்கி போட்டோம்டா, ஓகே சைன் மட்டும் போட்டு போயிடான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன ஆகிடும்னா, அவனுடைய சம்பார்த்தனை டாலர், அதை அவன் ருப்பியாக மாற்றி இங்கே கொண்டு வந்து லேண்டு வாங்கினாங்கிறதும் கவர்மெண்ட்டு தெரியாமல் போயிடும். நான் சாதாரண ஒரு இந்தியாவில் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, நான் ஒரு கேனை நினச்சிட்டு இருந்துச்சு கவர்மெண்ட். ஆனால் நான் என்ன பண்ணேன், என் தம்பியை வச்சு அவனுடைய காசுக்கு இங்கே அவன் பேரில் நான் லேண்டை வாங்கிட்டேன், என் காசுக்கு அவன் என் பேரில் அங்கே லேண்டை வாங்கிட்டான். இப்படியெல்லாம் நம்ம வேலை பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இது மாதிரி வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸு பர்சன்ஸே நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும், தம்பி நான் உனக்கு கிஃப்ட் எதுக்கு டாலர்லலாம் மாற்றிக்கிட்டே அங்கே கொடுக்கணும், உனக்கு நான் கிஃப்ட் தான் கொடுக்குறேன், என் கிஃப்ட் தான் நீ வச்சுக்கோ, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு இங்கே லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு நான் என்ன பண்ணிவிடுவேன், என் தம்பி பிள்ளைங்க 10 லட்ச ரூபாய்க்கு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். இப்போ அட் எண்ட் ஆஃப் த டே என் தம்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் அவன் பேரில் எந்த லேண்டும் கிடையாது இந்தியாவில், இன்றைக்கி அவன் பேரில் ஒரு லேண்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்குமே எனக்கு பேசுகிற ஒன்றும் கிடையாது, இன்றைக்கும் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் there is no change in the assets or liabilities from my side. From the perspective of person resident in India, I don't have any changes in the assets or liabilities with the USA. But when it comes to my brother, till yesterday he had no property in India. Today he had a property worth of 10 lakh rupees. எப்படி அவரை வாங்கலை, நானே தான் வாங்கிட்டேன். இப்படி இருக்கும்போது பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா 10 லட்ச ரூபாய்க்கு இங்கே லேண்டு கிடச்சிச்சு. பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக there is no change in assets or liabilities. அவுட் சைட் ஆஃப் இந்தியா எனக்கு ஒன்றும் பெருசாக லேண்டுக்குலாம் என் தம்பி இன்னும் வாங்கி கொடுக்கல. ஏன்னா நாங்கள் ஹவாலா டிரான்சாக்ஷனில் நான் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன், அந்த கிஃப்ட்டை இங்கே லேண்டாக வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து பிரியா, ஓகே ஃபார் பிஆர்ஐ என்ன பிரியான்னு வச்சுக்கோங்க, ஃபார் பிரியா there is no creation of asset or liability. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு புது asset or liability வெளிநாட்டில் கிரியேட் ஆகலை. As this transaction creates an asset in India for the PROI, என் தம்பிக்கு தான் இந்த ஊரில் நான் வந்து ஒரு அசட்டை வாங்கி கொடுக்குறேன். அப்படிங்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, as this transaction creates an asset in India for my brother, okay, this is called as capital account transaction. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் புது சொத்தெல்லாம் சேரல, ஆனால் என் தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு புது சொத்து சேர்ந்துருக்கல, அதனால் இதுக்கு பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஈவன் தோ நான் அந்த 10 lakh rupees-ஐ டேரெக்டாக என் தம்பி பேரில் இங்கே வந்து ஒரு சொத்து வாங்கி போட்டிருக்கேன், அது கிஃப்டாக கொடுத்துருக்கேன்னு சொன்னாலும், ஓகே நீ கிஃப்டாக கொடுத்துருக்கிறதுனால அது கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகிடுமா, ஆகிடாது. நான் என் தம்பிக்காக தானே கொடுத்தேன், நான் ஒன்றும் வெளிநாட்டில் போய் சொத்து வாங்கலை, இல்லை இங்கே எதுனா சொத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே, நீ வெளிநாட்டில் போய் சொத்து வாங்கியிருந்தா உன்னை பொறுத்த வரைக்கும் as a person resident in India, if you are buying some assets and liabilities in USA or outside of India, that would have become capital account transaction. இப்போ உன் பேரில் வந்து சொத்து ஒன்றும் மாறல, உன் பேரில் வந்து there is no change in assets or liabilities outside of India. பட் உங்கள் தம்பியை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான், அவனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு அசெட் வாங்கிட்டானே இன்னைக்கு. அப்போ at the end of the day, whether there is any change in assets and liabilities for the person resident outside India or person resident inside India, யாராவது ஒருத்தருக்கு சேஞ்ச் இன் அசெட் அண்ட் லைபிலிட்டி எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் அஃப்கோர்ஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, தம்பிக்காரன் வெளியில் இருக்கானா, PROI கிஃப்ட்ஸ் எ கிஃப்ட் டு பிரியா எனக்கு கொடுக்குறான். எப்படி? பை ரெமிட்டிங் ஃபண்ட் இன் இந்தியா. ஓகே, தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு $10,000 கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க $10,000 இல்லை $10 லட்சம் கூட எனக்கு கொடுக்கட்டும், அந்த டாலரை ரூபாயை மாற்றிட்டு நான் என்னத்தை வேணாலும் இங்கே மாற்றிக்கிறேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு பணம் உள்நாட்டுக்கு வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உள்நாட்டு பணம் வெளிநாட்டுக்கு போகிறது தான் ரொம்ப பிரச்சனை. அதனால தான் சொல்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிற உன் தம்பி உன் பேரில் ஒரு அசெட்டை அங்கே வாங்கி போட்டான் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற உன் தம்பி உனக்காக $10,000 அங்கேயே நீங்கள் கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து டாலர் உள்ளே தான் வருது, நமக்கு எங்கேயும் போகலை. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஹவெவர் உங்கள் தம்பி கிவ்ஸ் த ஃபண்ட் அப்ராட், ஓகேவா, த ரெசிடென்ட் கேனாட் கீப் இட் அப்ராட். ஒரு இடம் உங்கள் தம்பி என்ன பண்ணுறான், ஓகே $10,000 நீ வச்சுக்கோக்கான்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அந்த பணத்தை உங்களால் டாலராகவே உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் இண்டியன்,
person resident in India, you can only hold Indian currency, you cannot hold dollar currency. டாலரை இந்தியன் ருப்பியாக மாற்றி நீ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி யார் வேணும்னாலும் they can sell or buy foreign exchange from an authorized person. ஓகேவா? அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பர்பஸ்க்காக ரூபாய் கொடுத்து டாலரை மாற்றிக்கலாம், டாலரை கொடுத்து ரூபாயை மாற்றிங்கன்னா அது தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அன்லெஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின் பப்ளிக் நல்லதுக்காக சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு எல்லா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும் நீங்கள் தாராளமாக ரூபாயை கொடுத்து டாலராகவோ இல்லை டாலர் கொடுத்து ரூபாயாகவோ மாற்றிக்கொள்ளலாம். ஜென்ரலான ரூல் என்ன அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ஓகேவா? மோஸ்ட்லி நான் நிறைய கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ப்ரோஹிபிட் பண்ணியிருப்பாங்க, சிலதை மட்டும் தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக ஜென்ரலி வந்து எப்படி பண்ணலாம், கன்க்ளூசிவாக நம்ம சொல்லணும்னா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக அலௌடு, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் தான் இருக்கும், சிலதை அலோவ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்லி ஒரு ஜென்ரலி பெர்மிட்டட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரோஹிபிட்டட் தான், சிலதை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. இது எப்படி தெரியுமா? கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ப்ரோஹிபிட்டட், சிலது மட்டும் அலௌடு. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே அலௌடு, சிலது மட்டும் ரெஸ்ட்ரிக்டட், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால செக்ஷன் 5 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இட் பெர்மிட்ஸ் எனி பர்சன், நீங்கள் வந்து உங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை டாலர்லேருந்தோ இல்லை எந்த ஒரு கரன்சிலேருந்து இந்தியன் ரூபாய்க்கும் இந்தியன் ரூபாயிலேருந்து எந்த கரன்சிக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்காக நீங்கள் தாராளமாக டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் சர்டன் பவர்ஸ் டு புட் யூ சம் ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன இப்போ என்ன கிஃப்ட்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், அந்த கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனா, அப்போ என்ன நீ $2,00,000 கூட கொடுப்பியா, ஹவு டேர் யூ அப்படின்னு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எக்ஸசைஸ் ஆஃப் திஸ் பவர் இஷ்யூட் சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபெமா ரூல்ஸ் ரிகார்டிங் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எடுத்து நம்ம படித்து பார்த்தாலே நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரியறதுக்காகத்தான் வி ஹேவ் வேரியஸ் ஷெடியூல்ஸ் நமக்கு இருக்குது. ஷெடியூல் 1ல் அவங்க எதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை நம்ம நாளை கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு டெஃபினட்டாக ஏதாவது ஒரு 1 hour I will sit with you in the class. Okay, done? புரிஞ்சிடுச்சா? Do you have any doubts in this? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 5 பார்ட் பார்த்தாச்சு. இப்போ 6th பார்ட்டில் என்டர் ஆகிறோம். இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to talk about ஆல்ரெடி பார்த்து தான் ஒரு சின்ன ரிவிஷன் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தேர் டாக்கிங் அபவுட் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனா. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிஃப்ட் கொடுத்தா அது வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். சரி, இது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல பல்க் அமௌண்ட்டை எடுத்து அவங்க தம்பிக்கு தங்கச்சிக்கு வாட் எவர் யாருக்கோ ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு அந்த கிஃப்ட் பணத்தை வச்சு அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி என் பேரை வாங்கி வச்சிரு அப்படி சொல்லிடுவாங்க. அதனால் கிஃப்ட்டு இஸ் அ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். இருந்தாலும் எவ்வளவு பணத்தை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாங்கிறதுல ஒரு சீலிங் லிமிட் போடுவாங்க. ஏன் அதை போடுறாங்கன்னா அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸாக இருக்கணும்னா அது ஒரு ஓகே $5,000 வரைக்கும் கொடுத்துக்கோ, இல்லை $10,000 வரைக்கும் கொடுத்துக்கோ, இல்லை $3,000 வரைக்கும் கொடுத்துக்கோன்னு ஏதோ ஒரு லிமிட் வைக்கணும். லிமிட்டே வைக்கணும்னா இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ரூபாய் வேணால் $1 கோடி அப்படியே டாலரை மாற்றி இங்கே கொடுத்துட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைனா நேஷ்னல் தட் இஸ் இந்தியாவோட ட்ரெஷரி கஜானா எல்லாமே காலியாகி நாமம் போட்டு போக வேண்டியதான். அதனால் எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. த பர்பஸ் ஆஃப் ஃபெமா இஸ் டு மேக் ஷுர் தட் த வேர்ல்டு ஷுட் டிமாண்ட் இந்தியன் ருப்பி, நாட் தி அதர் வைஸ். இந்தியா போய் எல்லாருக்கிட்டையும் எனக்கு உங்கள் கரன்சி வேணும்னு பிச்சை எடுக்கிறதும் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே ஐயோ இந்தியன் கரன்சியை எனக்கு வேண்டாம், பே டு மீ இன் டாலர்ஸ், பே டு மீ இன் பவுண்ட், பே டு மீ இன் யூரோ, பே டு மீ இன் ஜாப்பனீஸ் யென் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியன் ருப்பியில் பே பண்ணால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குகிறோம், யூஎஸ்லேருந்து ஆயில் வாங்குகிறோம், அர்ஜென்டினாலேருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆயிலில் என்னத்தை கொடுத்து வாங்குறீங்கன்னா டாலர் கொடுத்து தான் வாங்குறீங்க. இன்றைக்கி உலக சந்தையில் ஏன் டாலரோட மதிப்பு எப்போதுமே கூடுதலாக இருக்குது? டு யூ திங்க் த டாலரோட டிமாண்ட் இஸ் வெரி ஹை பிகாஸ் Americans are producing so many goods and services and as a result நம்ம எல்லாரும் அந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வாங்கி கன்சியூம் பண்ணுறோம். அந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு நிறைய டாலர் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் த ராங் திங். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு லிமிட்டுக்கு தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆஃப்டர் ஆல் ஒரு 40 கோடி பேர் தான் இருக்காங்க. அந்த 40 கோடி பேரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன அப்படியே பிரம்மாண்டமாக ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே இந்தியாவுக்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது.
மிஞ்சி மிஞ்சி போனால் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஃபார்மசியூட்டிக்கல் ஏதாவது வந்து அட்வான்ஸ்டு ரிசர்ச் மெடிசன் அந்த மாதிரி ஏதாவது ஹை எண்டில் ப்ரொடக்ஷன் பண்ண உண்டே தவிர அவன் வச்சிருக்கிற 40 கோடி பேரை வச்சுட்டு உலகத்துக்கே படி கலக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் வந்து கோவிந்தா ஆள்லாம் கிடையாது. ஓகே, அவன் வந்து ஒரு நார்மலான ஒரு 40 கோடி மக்களை வச்சிருக்கிற அந்த 40 கோடி மக்களில் பாதி பேருக்கு மேலே பாவர்ட்டிலையும் இருக்கக்கூடிய, வீடு இல்லாமல் ரோட்டில் வசிக்கக்கூடிய சாதாரண ஒரு 40 கோடி பேர் மக்களை வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரி தான். இன்றைக்கி அவன் எப்படி இவ்வளோ பெரிய பணக்கார நாடாக இருக்கான்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காச்சும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் ஏன் அவ்வளோ பணக்கார நாடாக இருக்கான்னா, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? அரப் கண்ட்ரிஸ் அவங்கக்கிட்ட தான் ஆயில் ஃபுல்லாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக தேவை அப்படின்னா இன்றைக்கி எல்பிஜி தேவை, ஆயில் தேவை, எல்லாமே தேவை. அது இல்லைன்னா இன்றைக்கி ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எல்பிஜி புக் பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது, டிமாண்ட் ஆகி போச்சு. ஏன்னா வார் நடக்குது, எல்பிஜி கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ தினசரி இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா நம்ம லைஃப்பை ஓட்ட முடியாது அப்படின்னா அது எல்பிஜி, பெட்ரோல், ஆயில் ப்ராடக்ட்ஸ். இது எங்கேருந்து வருது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? அமெரிக்காவா உலகத்துக்கே படி அளக்குது? இல்லை. யார் படி அளக்குறா? படி அளக்கிறது யாருன்னா அரப் கண்ட்ரிஸ் தான். அப்போ அரப் கண்ட்ரீஸில் தான் ஆயில் அதிகமாக இருக்கணும் போது அப்போவே 70ஸ்லேயே யூஎஸ் என்ன பண்ணுறாங்க? அரப் கண்ட்ரிஸ் கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. இங்கே பாரு, நீ உலகத்தில் யாருக்கு வேணும்னாலும் ஆயில் விற்றுக்கோ, ஆனால் இத்தனை ஆயில் எவ்வளோ, நீ எத்தனை டன் கணக்காக எவ்வளோ வேணால் விற்றுக்கோ, எவ்வளோ பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வேணாலும், க்ரூட் ஆயில் வேணாலும், எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் விற்றுக்கோ. ஆனால் அந்த ஆயிலை விற்றுட்டு நீ அதுக்கு பணம் வாங்குற பற்றி அந்த பணத்தை உன்னோட கண்ட்ரியோட கரன்சியில் வாங்காத, திரம்லேயோ இல்லைனா இந்த என்ன சொல்கிறது வாடவர் அந்தந்த தினார்லேயோ இல்லை வந்து ரியால்லையோ அப்படிலாம் வாங்கக்கூடாது. நீ எதில் வாங்கணும்? டாலரில் தான் வாங்கணும். அப்போ ஆயில் அப்படிங்கிறத டாலரில் டினாமினேட் பண்ணி வாங்க சொன்னால் யூஎஸ்ஏ. அதில் தான் இன்றைக்கி உலகத்தில் அத்தனை கண்ட்ரீஸ்க்குமே ஏன் டாலர் தேவைப்படுது அப்படின்னா அத்தனை பேருமே ஆயிலுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணுறாங்க. அதில் பெரும்பாலான கண்ட்ரிஸ் வந்து தே டிபெண்ட் அப்பான் தி அரப் கண்ட்ரிஸ். அப்போது அந்த அரப் கண்ட்ரிஸ்லேருந்து தான் நம்ம ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னும் போது யூஎஸ்ஏ என்ன பண்ணால் எந்தெந்த கண்ட்ரிலெலாம் ஆயில் வளம் அதிகமாக இருக்கும். ஏன் இப்போ ரீசெண்டாக வெனிசுவேலாவில் அவன் தாக்கி அங்கே கைப்பற்றலையே, ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. அங்கே இருக்க வெனிசுவேலாவுடைய தலைவரையே கைது பண்ணாங்க. ஓகேவா? ஃப்ளைங் ஸ்குவாட் போய் இறங்கி அப்படியே அந்த ஆளை கைது பண்ணி கூட எதுக்காக கூட்டம் வந்தாங்க? வெனிசுவேலாவில் அவ்வளோ ஆயில் இருக்குது. அப்போது உலகத்தில் அத்தனை பேருக்கும் அன்றாட தேவைக்கு என்ன வேணுன்றதை யூஎஸ்ஏ புரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேருக்கும் ஆயில் தான் இன்றைக்கி வேணும். க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், எல்பிஜி தான் வேணும். இது எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்கலாம் பார்த்தான். எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஈஸியாக காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியும் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்? அரப் கிட்ட என்ன சொல்லுவாங்க? பாரு, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய புது டெக்னாலஜிஸ் அது இது லொட்டலஸ்க்கு வாட் எவர் வி ஹேவ் த பெஸ்ட் அத்தனையும் உங்கள் கண்ட்ரிக்கு வந்து இறங்கும். ஆனால் நீ உலகத்தில் எந்த நாட்டுக்கு ஆயில் விற்றாலும் டாலரில் தான் விற்கணும்னா, அப்போ உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் அரப் கண்ட்ரிஸ் கிட்ட போய் ஆயில் வாங்கினா அவங்க பேமெண்ட் பண்ணுறது எதில் பண்ணணும்? டாலரில் தானே பண்ணணும். அப்போ அத்தனை உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரிஸும் அவங்க பணத்தை கொடுத்து டாலரை மாற்றி டாலரை வாங்கி அரப் கிட்ட கொடுத்தாங்க. அரப் என்ன பண்ணாங்க? அந்த எல்லா டாலரையும் மொத்தமாக குவிச்சு வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டம் போல் வாழ்க்கை நடத்துகிறாங்க. இதில் அரப் கண்ட்ரிஸ்க்கு என்ன பெரிய ப்ராஃபிட்டு? அரப் கண்ட்ரிஸ்க்கு பெரிய ப்ராஃபிட்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அந்த டாலர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? அந்த டாலர் வச்சுட்டு யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய புது டெக்னாலஜிஸ் அது இது எல்லாத்தையும் வாங்கி சும்மா அப்படியே சுகபோகமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, அவ்வளோதான். அவங்களால வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க மொத்த டாலர் அவங்கக்கிட்ட போதில்லை. ஆயில் விற்று அவங்கக்கிட்ட மொத்த டாலர் போகுதுன்னா அந்த டாலருக்கு எக்வலண்ட்டான யூஎஸ்ஏலேருந்து ப்ராடக்ட்ஸ் அது இதுன்னு பேசி அதுக்கும் ஒரு டீல் வச்சுருப்பாங்க அங்கே. இப்போ அரப் கண்ட்ரீஸில் ஆயிலோட அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ரஷ்யா அடுத்த பவராக வந்து இந்த இடத்துல வளர்ந்துக்கிட்டு வரான். ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலே வாங்கக்கூடாதுன்னு இந்தியாவுக்கு பயங்கர மிரட்டெல்லாம் விட்டாங்க யூஎஸ்ஏ. அதையும் தாண்டி நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம்? ஏன்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கும்போது ரஷ்யன் ரூபிளில் கொடுத்தா போதும், இல்லை இந்தியன் ருப்பியில் கூட அதை டினாமினேட் பண்ணி நம்ம ஆயில் வாங்கிக்கலாம். ஆனால் மற்ற எந்த கண்ட்ரியில் ஆயில் வாங்கினாலும் டாலரில் வாங்கணும். அப்போ நம்மக்கிட்ட இருக்க மொத்த இந்தியன் பணத்தையும் கொடுத்து டாலரை மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரியும் ஆயிலுக்காகத்தான் டாலர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா கரன்சியை விடுவோம். இன்றைக்கி டாலர் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கரன்சியாக இருக்குது. அப்படின்னா எல்லா கண்ட்ரிக்கும் டாலர் தேவைப்படுது, ஏன்னா ஆயில் தேவைப்படுது. இந்த ஒரு எக்கனாமிக்ஸை வந்து அவன் 1970s 80s டைமில் அவன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கண்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அலவுட், இட்ஸ் கிஃப்ட்டுன்னு நீங்கள் வெறும் லாஜிக்கலாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கவன் என்ன பண்ணுவோம்? அப்பாடா டாலர் தான் நல்ல பணம், நம்ம என்ன பண்ணால் மொத்த ரூபாயும் டாலராக மாற்றி நம்ம தம்பிக்கிட்ட வச்சுக்க சொல்லலாம். நமக்கு எப்போ அது ரூபாவாக தேவைப்படுதோ அப்போ நம்ம தம்பிக்கிட்ட சொல்லி இந்த டாலர் ரூபாயை மாற்றி நம்ம இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இருக்கக்கூடிய ரூபாய் எல்லாத்தையும் டாலராக மாற்றுறதுக்கு இந்த மக்கள் அலைவாங்க. ஏன்னா டாலர் அப்படிங்கிறது எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்குது, எப்போவுமே டிமாண்டில் இருக்குது, எப்போவுமே வர்த்தில் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம தான் $1 60 ரூபாலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் 12th படிக்கும் போது இட் வாஸ் அரௌண்ட் 58.
56, 58 அந்த மாதிரி. இப்போ அப்படி டபுள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ Indian money is losing its value and dollar it's doubling its value. Why? Because of this kind of 70s 80s இவங்க ஃபார்ம் பண்ண அந்த ஒரு ஆயில் டீல் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆயில் டீலை வச்சுருக்கான். மிலிட்ரி பவர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ஆயிலில் வந்து விற்கிறது எல்லாம் டாலரில் தான் விற்கணும், டாலரில் தான் விற்கணுங்கிறாங்க. அப்போ என்ன உலகத்துக்கே படிகளுக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை யூஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னா இல்லை. யூஎஸ் என்ன பண்ணுறான், ஒன்று எல்லாரையும் மிரட்டுறதுக்கு மிலிட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஏகப்பட்ட கன்னு கின்னு எல்லாத்தையும் அப்படியே ஒரு பக்கம் பார்த்தா $100 கையில் இருந்துச்சுன்னா $50 மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறான். $50 மற்ற கண்ட்ரி எல்லாம் விலைக்கு வாங்க செலவு பண்ணுறான். அவ்வளோதான். மிலிட்ரியை பார்த்து மற்ற கண்ட்ரிலாம் பயப்படுது. இவன் என்ன சொன்னாலும் கேட்குது. ஆயில் டீலா, ஓகே டாலர்லேயே பேசி முடிச்சிடும், இப்படியே பேசி முடிச்சிடும்னு சொல்லு. இவ்வளோ தான் யூஎஸ்ஏ. பட் இதை வந்து ஒரு எக்கனாமிக்கலி புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை வந்து அந்தளவுக்கு மிலிட்ரி பவர் டெவலப் பண்ணுறதுக்கோ இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கோ இல்லை சைனா மாதிரியான கண்ட்ரிக்கோ இல்லை ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிக்கோ அந்த மிலிட்டரி லெவலில் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்தளவுக்கு வேர்ல்டில் டாலர் டாமினன்ஸ் அளவுக்கு இப்போ வந்து சைனீஸ் வந்து அவங்க யுவானோட டாமினன்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை கொண்டு வரதுக்கும் அந்த அளவுக்கு தகுந்த சூழ்நிலைகள் இல்லை. இப்போ யூஎஸ் கொண்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட வெறும் 30 கோடி பேர் தான் இருந்தாங்க. 80s 25-30 கோடி பேர் தான் இருந்தாங்க. அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சோறு போட்டால் போதும். அவன் போட்டுட்டு மிச்ச காசெல்லாம் அவன் மிலிட்ரிக்காக செலவு பண்ணால் எல்லாத்தையும் ஆயில் டீலெல்லாம் பேசினான், டாலரில் டினாமினேட் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை அவன் செஞ்சான். அதுக்கு பேசிக்காக அவன்கிட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான கோல்டு அவன்கிட்ட இருந்தது. ஏன்னா அவன் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவன் ஒரு பார்ட்னரே கிடையாது. செகண்ட் வேர்ல்டு வாரில் அவன் ஒரு பார்ட்னரே கிடையாது யூஎஸ்ஏ. அவன் பாட்டுக்கு அப்படி தேர்ட் பார்ட்டியாகவே இருந்தான். ரெண்டு பக்கத்துக்கும் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணான், கன்று சப்ளை பண்ணான், எல்லாம் சப்ளை பண்ணான். கடைசி சிச்சுவேஷன் வந்தது. அப்போ தான் அவன் என்ன பண்ணான், இதுக்கு மேலே விட்டால் செட் ஆகாது, இதுக்கு மேலே ஆட்கள்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க, மக்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம பாட்டுக்கு ப்ரொடக்ஷனை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு பாயிண்டில் ஜப்பான் வந்து எல்லாருமேலேயும் வந்து தாக்குதல் அதிகப்படுத்துகிறாங்க, எதுவுமே செய்ய முடியலன்னும் போது கடைசி கட்டமாக வந்து ஒரே ஒரு நியூக்ளியர் பாம்பை தூக்கி ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டு கிளம்பிட்டான். சரி ஓகே, யூஎஸ்ஏ கடைசி வரைக்குமே ரெண்டு சைடும் பார்ட்னரே ஆகலை. என்ன பண்ணிட்டு இருந்தான் அவன், ரெண்டு சைடும் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணான், கன்று சப்ளை பண்ணான். சப்ளை பண்ணி பணம் வாங்கணும்ல அதுக்கு. அப்போ எங்கே போவோம், வார் டவுன் கண்ட்ரிஸ். யூரோப் ஃபுல்லாக வார், அவ்வளோ வார் நடந்திருக்கு, அவ்வளோ வார் டவுன் கண்ட்ரிஸ். பணமே அவன்கிட்ட திருப்பி கொடுக்க என்ன பண்ணான், கோல்டாக கொடுத்துருக்கேண்ணா. அவன் கஜானா இருக்க மொத்த கோல்டும் யூஎஸ்ஏக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 60s நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டு வந்து யூஎஸ்ஏ கிட்ட வந்துருச்சு. யூரோப்பில் இருந்த கோல்டு, பிரிட்டனில் இருந்த கோல்டு, எல்லாரும். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஃபுல்லாக இவங்க ஈடுபட்டிருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபுல்லாக கன் சப்ளை ஃபுல்லாக யூஎஸ்ஏ தான். ஏகப்பட்ட சப்ளை, அத்தனைக்கும் பணம் கொடுக்கணும், பணம் இல்லை, கோல்டாக சப்ளை பண்ணாங்க. கோல்டு சப்ளை பண்ணோன்னா இந்த கண்ட்ரியில் பாப்பர் கண்ட்ரி ஆகிடுச்சு. அவர் மட்டும் தலைவர் பயங்கர கன் ஆகிட்டார். அப்போ கோல்டை வச்சு என்ன பண்ணாங்க, என்கிட்ட தான் நிறைய கோல்டு இருக்குது, அப்போ டாலர் தான் அதிக மதிப்புன்ற மாதிரி கொண்டு வந்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ப்ராஸ்பர் ஆகும்போது இனிமேல் கோல்டை வச்சு ஒரு மண்ணாங்கட்டியும் கிழிக்க முடியாது, ஆயிலை வச்சு தான் கிழிக்க முடியும்னு சொல்லி 70s 80s என்ன பண்ணாங்க, அரப் கூட ஆயில் டீல் பேசினாங்க. ஒரு பாயிண்டில் அரப் கிட்ட ஆயில் வச்சு ஒன்றுமே கிழிக்க முடியாதுன்னு சொல்லி வெனிசுவேலாவை கைப்பற்றினானுங்க. இப்போது அவனுங்க பண்ணுறதெல்லாம் அடிதடி அராஜகம் தான். ஆனால் இன்னைக்கு யூஎஸ்ஏ டாலர், ஏதோ 4 டெக்னாலஜி, மிலிட்ரி, இப்போ சூப்பர் பவர். ஆமாம், மிலிட்ரியில் அவன் தான் சூப்பர் பவர். ஈராக் எங்கே எது நடந்தாலும் அவன் தான் நாட்டாமல் பண்ணுறான். ஏன்னா அவன்கிட்ட ஏகப்பட்ட மெட்டீரியல், கன்னு, வாட்டவர், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்களோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து அவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கண்ட்ரி ஆகிருக்கான். அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, எக்கனாமிக்ஸ் புரியணும், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் புரியணும், அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் லா படிக்கும் போது அது எதனால் அந்த லா வந்துச்சு என்ன எதுன்னு புரியும். ஸோ இந்த சிம்பிள் பேக்ரவுண்டோட நீங்கள் பாருங்கள். அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் டாலரை மாற்றி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் இப்போ நான் கூட அதை பண்ணுவேன். இப்போ டாலரை மாற்றி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நானே என்ன செய்வேன், 1 lakh இருக்கா, அதை டாலரை மாற்றி வச்சுப்பேன். இப்போ நான் 1 lakh இந்த கோல்டு வாங்கி வைக்கிறேன். எதுக்கு வாங்கி வைக்கிறேன், கோல்டு அப்ரிஷியேட் ஆகும். இப்போ நான் என்ன செய்வேன், கோல்டில் போடாமல் டாலரை மாற்றி வச்சுப்பேன். இப்போ எல்லாரும் அதை பண்ணுவோம்ல. அப்போ இந்தியாவுக்கு எல்லாரும் அவங்க கிட்ட சேவிங்ஸ் எல்லாத்தையும் டாலரை மாத்திரம். இந்தியன் ரூபாய்க்கு என்ன மதிப்பு, அதனால் அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் ரூபாய்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் ஒரு மதிப்பும் மரியாதையும் வரணும் அப்படின்னா இந்தியன்ஸ் யாருமே வந்து அனாவசியமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகிக்கோங்க, வெளிநாட்டிலேருந்து எது வாங்கிக்கோங்க, விற்றுக்கோங்க, எதை வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வரும்போது அவ்வளோ ஃப்ரீயாக வந்து விட மாட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இங்கேருந்து போய் துபாயில் வீடு வாங்குறதோ, இங்கேருந்து வந்து அமெரிக்காவில் போய் வீடு வாங்குறதோ பண்ண முடியாது. ப்ரிசைஸ்லி நீங்கள் துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கீங்க, அங்கே போய் சம்பாதிக்கிறீங்க, அங்கே சம்பாரிச்ச காசு வச்சு அங்கே வீடு வாங்கணுமா, வாங்கி தொலை. அது யாருமே இந்தியாவால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து துபாயில் வேலைக்கு போகிறாங்க, அங்கே தான் இருக்காங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது பிகம் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அவங்களே சொல்கிறோம். ஏன்னா அவங்க சம்பார்த்தனையே வெளிநாட்டு கரன்சியில் இருக்கும். அவங்க அங்கே இடத்துல என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்தியன் ரூபாயில் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் இந்தியன் ரூபாயை கொடுத்து டாலராக மாற்றி வெளிநாட்டில் ஒரு சொத்து வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய பொறுப்பு ஃபெமாவுக்கு கண்டிப்பாக இருக்குது.
ஃபெமாக்கு என்ன உயிர் இருக்கா? ஃபெமாக்கு உயிர் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி அங்கே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபெமாவை ரெகுலேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் கிஃப்ட் கொடுக்கறது என்ன அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு கேட்டால், கிஃப்ட் கொடுக்கறது எதில் வரும்? கண்டிப்பாக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். அதுக்குன்னு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் நீ எவ்வளோ பணத்தை வேணால் கிஃப்ட் கொடுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் லூஸ் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அவனுடைய பணத்தை இங்கேருந்து எடுத்து 1 கோடி ரூபாயை மாற்றி அங்கே கிஃப்டாக கொடுக்குறேன்னா அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. அதில் ஒரு சீலிங் லிமிட் போடுவோம். சரி, ஒரு $1000 கிஃப்டாக கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்? நீ வந்து என்ன பண்ணணும்னா, $1000 அங்கே உன் தம்பிக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னா இங்கே உட்காந்து நீ 1 lakh rupees எடுக்கணும். 1 lakh rupees எடுத்து அதை டாலரை மாற்றி அங்கேயும் உன் தம்பிக்கு அனுப்பணும். இப்படி தான் அனுப்பணுமே தவிர, உன் தம்பிக்கிட்ட நீ உங்ககிட்ட வந்து $1000 நீ கிஃப்டாக வச்சுக்கோ, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 lakh rupeesக்கு நான் இந்த இடத்துல உனக்கு லேண்டை வாங்கி போடுறேன், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் இல்லீகல். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா அவங்க பேரில் இந்தியாவுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அதுக்கான பணம் நீங்கள் கிஃப்டாக கொடுத்தாலும் இல்லை வெளிநாட்டில் அவங்களே பணம் அனுப்பிட்டாலும் அவங்களே அங்கேருந்து இங்கே பணம் அனுப்புகிறாங்க, அதை வச்சு இங்கே வாங்குறோன்றது வேறு. இப்போ இங்கே நடக்கிறது என்னென்னா, நீ அவனுக்கு 1 லட்சத்தை கொடுக்குற, அந்த 1 லட்சத்துக்கு இங்கேருந்து பணமாக அமைச்சா கமிஷன் வருமேன்றதுனால, நீ கமிஷன் எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமேன்றதுனால நீ ஒரு தம்பிக்கிட்ட $1000 எடுத்து நீ அங்கே செலவு பண்ணிக்கோ கிஃப்ட்டுன்னு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் என்னால் இங்கேருந்து அந்த $1000 அனுப்ப முடியும். நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பதிலாக இங்கே ஒரு இடத்த ஒன்று வாங்கி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்படி வச்சா என்ன ஆகிடும்னா, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பேரில் உள்நாட்டில் ஒரு சொத்து பதிவாகுது. எப்படி? அவன் அங்கேருந்து $1000 இங்கே அமிச்சா சொத்து வாங்க சொன்னால் அப்படி வாங்க சொன்னால் பிரச்சனையே இல்லைப்பா. ஏன் நமக்கு பிரச்சனையே இல்லை? ஏன்னா வெளிநாட்டில் அவன் டாலரை கொடுத்து இங்கே ரூபாயை மாற்றி 1 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போடு, ஹூ கேர்ஸ்? பிகாஸ் அந்த டிரான்சாக்ஷனில் நம்ம ஒன்று ரூபாயை கொடுத்து டாலரை மாற்றல, டாலர் தான் இங்கே ரூபாயை மாறுது. ஜாலி, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக சாஞ்சு உட்காந்துக்கிட்டு ஹாப்பி ஃபன் பண்ணுவோம். எப்போ இங்கே இருக்கிற ரூபா இன்னொருத்தன் பேரில் சொத்தாகுது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான டாலரை நீ அவனை அங்கே யூஸ் பண்ணிக்க சொல்கிறியோ, என்ன ஆகுது அந்த இடத்துல? நீ அவனுக்காக 1 லட்ச ரூபாயை கொடுத்து அங்கே டாலராக மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் நீ அவாய்ட் பண்ணுற இந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. எதுக்காக பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இஸ் கிஃப்ட் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்? வை இஸ் தேர் அ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் கரண்ட் அக்கௌண்ட் ரெகுலேஷன்? கரண்ட் அக்கௌண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஏன் இருக்குது? ஏன் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீயாக்கி விட வேண்டியதானே? அது கிஃப்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஏன்னா இஃப் கிஃப்ட் இஸ் அ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், கிஃப்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஆமாம், எஸ், கிஃப்ட் இஸ் அ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கிஃப்ட் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து ஏன் ரெகுலேட் பண்ணணும்? ரெகுலேட் பண்ணலன்னா நீ $1 lakh கூட அனுப்புவேன், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன ஆகுனா, இங்கேருந்து நீ 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து அதை டாலரை மாற்றி அங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, கிஃப்டாக கொடுக்குறேன்னா அதை வச்சு அவங்க சொத்தே வாங்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உன் பேரில் சொத்து வாங்க சொல்லி நீ கிஃப்ட் மாதிரி பணம் கொடுத்தா அவங்க வாங்க சொல்கிறேன்னு அர்த்தம். அது தப்பு இல்லை. அதனால தான் இட் இஸ் பிகாஸ் வைல் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சில ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதர்வைஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, பல்கான பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. எங்கே? அப்ராடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. எந்த பேரில்? அண்டர் த கார்ப் ஆஃப் என்னது, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பணத்தை அனுப்பி அங்கே சொத்து வாங்க சொல்லிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேராகிராஃபை படிங்க. இஃப் ஹவவர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, ஓகேவா, கிவ்ஸ் அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா a gift in India in Indian currency for the PROI, it will result in fund lying in India, alteration of Indian asset. கரெக்டாக நான் சொன்னால, இங்கேருந்து $1000 இங்கேருந்து நான் 1 லட்ச ரூபாயை டாலரை மாற்றி அவன்கிட்ட கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக 1 லட்ச ரூபாய்க்கு இங்கே அசட்டை வாங்கி வச்சுட்டேன். அதனோட எண்ட் ரிசல்ட் என்ன? என் தம்பி அங்கே இருக்கான் நிக்கிலோட பேரில் இங்கே ஒரு சொத்து பதியப்பட்டிருக்கு. அவன் பணம் கொடுத்தானா? இல்லை, என் பணத்தை வச்சு நான் பதிஞ்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஹவ் ரெஜிஸ்டர்ட் அ கிஃப்ட், ஐ ஹவ் ரெஜிஸ்டர்ட் எ லேண்ட் இன் த நேம் ஆஃப் மை பிரதர் who is a resident outside India without him contributing anything. அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சுல. Whether he contributed or not is not the problem here. The problem is at the end of the day there is an alteration of asset in India and the asset is bought in Indian rupees by his brother. நிக்கிலோட பிரதர் நான் அப்படின்னு சொன்னால் என்னோட பேர் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். ராஜ் has bought a property in the name of Nikhil for 1 crore rupees. So now this ends up having an alteration in asset for Nikhil, not for Raja. For Nikhil, there is alteration of asset in India. For PRIA, for person resident in India, there is nothing is changing. அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ட்ரேஷன் இன் அசெட் எல்லாம் எதுவுமே வரல. அவர் ஜஸ்ட்டு அவர் வந்து ஒரு 50 lakhs தம்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதை வச்சுங்க கிஃப்ட் அவர் வந்து ஒரு லேண்டை வாங்கி போட்டுறாரு. அதனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அவருக்கு ஏதாவது இங்கே ஆல்ட்ரேஷன் அசெட் நடக்குதா இந்தியாக்குள்ளேன்னு கிடையாது, ஆனால் அவங்க தம்பிக்கு நடக்குது.
அதை ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாரோ இல்லை அவன் அங்கேருந்து பணத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் உன் பேரில் நான் இங்கே ஒரு அசட்டை வாங்கி போடுறேன், என் பேரில் நீ இங்கே ஒரு அசட்டை வாங்கி போடுன்னு சொல்கிறான்னா தெரியாது நமக்கு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே நான் இங்கே அவன் பேரில் ஒரு அசட்டை வாங்கி போடுறேன், அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாங்கி போடுறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என் பேரில் புது அசட் வாங்கப்படவும் இல்லை விற்கப்படவும் இல்லை. ஆனால் என் தம்பி பேரில் புது அசட் இந்தியாவில் வாங்கப்பட்டிருக்கு. அதை தான் சொல்கிறாங்க, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியாவுக்கு ரெசிடென்ட் இன் இந்தியா ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும் போது, அதுவும் அந்த கிஃப்ட்டை இந்தியன் ருப்பிலேயே இந்தியன் லேண்ட் ஏதோ வாங்கி போடுறாங்க, தட் இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் அசெட். பட் வெரஸ் ஃபார் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இங்கேயே இருக்கிறவனுக்கு ஒரு அசெட்டோ லைபிலிட்டியோ கிரியேட் ஆகலை. as this transaction creates an asset in India for the person resident outside India, of course this becomes a capital transaction and there is a regulation for it. அப்போ என்ன சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ உன் தம்பிக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இல்லைன்னே சொல்லலை, ஆனால் இந்த லேண்ட் யாருக்காக வாங்குறேன், உன் தம்பிக்காக வாங்குறேன், அப்போ உன் தம்பி தானே பணம் அனுப்பிச்சிருக்கணும், இல்லை நான் என் தம்பிக்காக வாங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடு, அப்போ அது கிஃப்ட் தானே. ஆமாம், அட் த எண்ட் ஆஃப் த டே அவன் பேரில் தானே அந்த பணம், அந்த லேண்ட் வந்து இட்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஆமாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட பேரில் இங்கே ஒரு அசெட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கனா, அப்போ வெளிநாட்டு வாழ் இந்தியர் இந்தியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். இது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தானே. அப்போ இது வில் கம் அண்டர் த ப்ரிமைசஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லா நேரங்கள்லையுமே ரூபாயை டாலராக மாற்றி தான் அங்கே அசெட் வாங்கணும், அங்கேருந்து டாலர் கொடுத்து தான் இங்கே வந்து அசெட் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதை பண்ணாமே வாங்குவாங்க. இதில் நீங்கள் கேட்கலாம், மேம் இதில் என்ன மேம் பிரச்சனை, ஒரு அசெட்டை இவர் பேரில் வாங்கினேன் அவர் பேரில் வாங்கினேன், இதில் என்ன மேம் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என்கிட்ட இருக்க காசு வச்சு என் பேரில் இங்கே அசெட் வாங்குறதுக்கும் என் தம்பி பேரில் நான் இங்கே அசெட் வாங்குறேன்னா சைட் பெனிஃபிட் எதுவும் எல்லாமே என்ன பண்ணுவேன். அப்போ என்ன அர்த்தம், அந்த தம்பி என்ன சொல்கிறான், இங்கே பாருன்னா நான் இங்கேருந்து டாலர் அனுப்பிச்சு அங்கே ரூபாயை மாற்றி நீ வந்து மாற்றுறோன்னா அந்த மாற்றுறதுல நமக்கு நிறைய லாஸ் ஆகிடும், ஓகேவா. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, நீ வந்து யூஎஸில் யூ வாண்ட் டு பை எ லேண்டு, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு 50 lakhsக்கு வாட் எவர் இங்கே என்ன இருக்கோ அதை நான் இங்கே வந்து இல்லை டாலராகவே கூட நான் என்னோடய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன், 50 லட்ச ரூபாயை டாலர் வேல்யூ எவ்வளோ இருக்குமோ நான் அதை அப்படியே என்னோட டெபாசிட்டில் போட்டு யூஎஸில் வச்சுருக்கேன்னா உனக்கு எதாவது எமர்ஜென்சின்னா சொல்ல அப்போ எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம டாலர்லேயே அந்த பணத்தை ஹோல்ட் பண்ணலாம்னா, அதுக்கு பதிலாக அதே 50 lakhs நீ இங்கே வந்து எனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுன்னான்னு சொல்லுவோம். இப்போ இது என்ன மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷன், இது ஓப்பன் டிரான்சாக்ஷனா, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். ஒருவேளை இவங்க கரெக்டாக அதை பண்ணியிருந்தால் அதனோட எஃபெக்ட் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்ணன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 லட்சம் ரூபாயை டாலரை மாற்றிருப்பார், மாற்றி அந்த டாலரை அந்த தம்பிக்கிட்ட கிஃப்டாக கொடுத்துருப்பார். தம்பி என்ன பண்ணியிருப்பார், அண்ணா இந்த டாலரை வச்சு நான் இங்கேயே அசெட் வாங்கிக்கிட்டோமா இல்லை இந்தியாவில் வாங்கிக்கிட்டோமா என்ன ஏதுன்னு அவர் யோசிச்சிருப்பார். அப்போ அது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக தானே மாறி இருக்கும். சரி ஓகே, அப்படி இல்லை, ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய தம்பி வந்து அண்ணனுக்காக என்ன பண்ணுறான், நான் வந்து உனக்கு லேண்டு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன்னா நீ அங்கே லேண்டு வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே, நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், அண்ணா 50 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, நான் அதாவது அங்கே டாலர்ஸாக இருக்குது, அந்த டாலரை நான் ரூபாயை மாற்றி உனக்கு அனுப்புகிறேன்னா நீ வந்து எதாவது வாங்கிக்கோன்னு சொன்னால், ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாலர் கிடச்சிருக்கோம்ல, ஈக்குவலண்ட்டான டாலர் உள்ளே வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் அது இங்கே ரூபாயாக மாறி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ரூபாயை வச்சு இங்கே நம்ம அசெட் வாங்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இங்கே அசெட் தான் வாங்குறீங்க, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, உங்கள் தம்பி கொடுக்குற காசில் இங்கே நீங்கள் அசெட் வாங்குறீங்க, ஆனால் அதில் டாலர் பணம் உள்ளே வருதில்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் மோர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியன் கஜானாக்கு வரணும், ஸ்டெபிளைஸ் ஆகணும், சஸ்டெயின் ஆகணும், இங்கே இருக்கிற பணம் வெளியில் போயிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் அதை எப்படியாவது ரெகுலேட் பண்ணணும். இதை யூஎஸ்ஏ எப்படி ரெகுலேட் பண்ணா, யூஎஸ்ஏ ரொம்ப சிம்பிளாக தான் ரெகுலேட் பண்ணால், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் டிமாண்டு வரணும் டாலருக்கு, அவ்வளோதான். பொருள் விற்பனை பண்ண முடியலையா பரவாயில்ல, அவன் லேண்டை கொடுக்க ரெடியா இல்லை, அதுக்கு மேலே அவன் என்ன பண்ணான், மற்ற எல்லாரையும் பயமுறுத்துற அளவுக்கு வந்து மிலிட்ரி பவர் வந்து, ஏன்னா அவன் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் ஃபுல்லாத்துலேயுமே மிலிட்ரி ப்ராடக்ட்ஸ் தானே வந்து மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் தானே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அதனால வந்து அந்த ஃபேக்ட்ரி அப்படியே இருந்ததுனால அவன் நிறைய மிலிட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாரையும் பயமுறுத்தி காரியம் சாதிச்சான். இந்தியா அந்த மாதிரி அப்படி ஒரு ஃபினான்ஷியல் பவர் ஹவுஸாக ஆகலை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளால் பொருள் விற்க முடியல. ஸோ அவன் எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே கூப்பிட்டு நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய லேண்டு ரிசோர்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம், ரெண்டலுக்கோ இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ அலோவ் பண்ணி நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது வேறு ஒரு எக்கனாமிக் க்ரோத் மாடல் ஆஃப் இந்தியா இஸ் டிஃப்ரெண்ட். எக்கனாமிக் க்ரோத் மாடல் ஆஃப் USA இஸ் டிஃப்ரெண்ட். இஃப் யூ திங்க் USA has done a great job, no, it has not done. It has done a lot of terrible things and they will definitely pay for it. But India has built its country on the stand of resources, work, எவ்வளோ உழைப்பு,
உழைப்புனால இன்னைக்கு இந்தியா வந்து பெரிய ஆளாக இருக்குது. நாட் பிகாஸ் ஆஃப் மிலிட்ரி பவர் ஹவுஸ், நாட் பிகாஸ் தே ஸ்ட்ரைக்ட் டீல் வித் என்ன சொல்கிறது அரப் பவர் ஹவுஸ், அப்படிலாம் இல்லை. நாட் பிகாஸ் தே கேப்சர்ட் வெனிசுலாவோட பிரசிடென்ட், நாட் பிகாஸ் ஆஃப் தட். இந்தியா இஸ் ஸ்டாண்டிங் ஆன் இட்ஸ் ஓன் ஃபீட் வித் த ஹெல்ப் ஆஃப் service industry, with the help of liberalization, privatization, globalization, all these things, not because of military or something else. So America's growth has a different story, India's growth has different story, China's growth has different story. Every country has a different story, and that is why today when it comes to foreign exchange, every country is very cautious about நம்ம கரன்சியினுடைய மதிப்பை இழக்க வச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் they have the restrictions. current account transactionsலையும் 90% ஃப்ரீயாக அலோவ் பண்ணாலும் சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் சில இடத்துல ஃப்ரீயாக விடுவாங்க, பல இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த ஜென்ரல் ரூல், ஜென்ரலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜென்ரலி கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃப்ரீ. ஜாலியாக நீங்கள் பண்ணிக்கோங்க. பொருள் வாங்கி விற்றுக்கிறது, ட்ரேடு, படிப்புக்காக, எஜுகேஷனுக்காக, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகளுக்காகவோ இல்லை உங்கள் அம்மா அப்பாக்காகவோ இல்லை எதுக்காகவோ இல்லை உங்கள் குழந்தைங்களை படிக்க அனுப்புறீங்க, இந்த மாதிரி எந்த ட்ரான்சாக்ஷனுக்காக வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? அன்லஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ராஹிபிட்டட். ஸ்பெசிஃபிக்காக இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் தான் நீங்கள் அதை பண்ணக்கூடாது. மற்றபடி நீங்கள் ஜென்ரலாக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஜாலியாக இன்வால்வ் ஆகலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். ஜென்ரலாகவே இட் இஸ் ப்ராஹிபிட்டட் unless it is specifically allowed. நான் சொல்கிறது புரியுதுல்ல? current account transactions are generally free unless it is specifically prohibited. Capital account transactions are generally prohibited unless it is specifically permitted அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 5 ஆஃப் த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, it permits any person to sell or draw the foreign exchange to or from an authorized person to undertake any current account நீங்கள் current account transactions பண்ணணுமோ எந்த மணி எக்ஸ்சேஞ்சர் கிட்ட வேணாலும் போய் உங்கள் ரூபாயை கொடுத்து டாலரை மாற்றியோ இல்லை எந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் they have the power to impose reasonable restrictions in consultation with RBI கிட்ட பேசிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணுவாங்க கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா, ஜென்ரலி இட்ஸ் பெர்மிட்டட், பட் சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் தி ரெக்கமெண்டேஷன் ஆர் கன்சல்டேஷன் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெமா ரூல்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் ஃபுல்லாகவே வந்து டிராஃப்ட் பண்ணி வெளியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன லெட்டஸ் நவ் see various schedules to the rules that lay down restrictions. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஜென்ரலி ப்ராஹிபிட்டட், சிலது மட்டும்தான் அலவுட். ஸோ எப்பவுமே ஷெடியூல் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பார்க்கலாம் அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஜென்ரலி கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் பர்மிட்டட், இதில் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், ஜென்ரலி யூ ஆர் அலவுட், இதை மட்டும் செய்யாதீங்கன்னு அர்த்தம். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஜென்ரலி யூ ஆர் அலவுட் டு டூ எவ்ரி திங், பட் இதை மட்டும் பண்ணாதீங்க, இதில் மட்டும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் எப்போல்லாம் அவங்க ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ ஆர் ஜென்ரலி அலவுடு அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் இன் சர்டன் ஏரியாஸ்னு அர்த்தம். இதுவே கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை பற்றி அவங்க பேசணுன்னா ஷெடியூல் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஜென்ரலாகவே கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் ப்ராஹிபிட்டட். அப்போ அந்த இடத்துல சில ஆக்ஷன்ஸை மட்டும், சில கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் அவங்க பர்மிட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் விச் விட்ராயல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ப்ரொஹிபிட்டட்னு சொல்லுவாங்க. ப்ரொஹிபிட்டட்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ ப்ரொஹிபிட்டட்னா என்றைக்குன்னு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிடுவாங்க. அலவுடு அப்படின்னா என்ன அர்த்தம், அலவுடுனா இப்போதைக்கு இட் இஸ் ஓகே, இந்த ஏரியாலலாம் அலவுட். அப்போ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை பற்றி அவங்க சொல்லும்போது ஜென்ரலி அலவுட், இந்த இடத்துலலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை பேசும்போது ஜென்ரலி இட்ஸ் ப்ராஹிபிட்டட் தான், சில இடத்துல மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஷெடியூல் 1. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஜஸ்ட் டூ அ ஹோம்ஒர்க்னா என்னென்னா, I'll give you like 1 or 2 minutes கேப். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஷெடியூல் 1 ஆஃப் ஃபெமா எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஓகேவா? பார்த்துட்டு எனக்கு சொல்ல போகிறீங்க, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். பட் தென் யூ ஆல்சோ டேக் யுவர் ஃபோன் அண்ட் செக் ஷெடியூல் 1 டாக்ஸ் அபவுட் வாட், அண்ட் தென் வில் see what schedule 1 wants to tell us. See here they have given, புரியுதா? மொத்தம் 7 சாப்டராக இருக்குது. இந்த 7 சாப்டர் பத்தாது அப்படின்னு you have lot of schedules also அப்படி சொன்னாங்க. ஓகேவா?
என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபெமா எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்டையர் ரெகுலேட்டர், பட் ஸ்டில் சில வேலைகளெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி they have schedules telling what is restricted, what is allowed, இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Schedule 1, Schedule 2, Schedule 3 இது மூணுமே talks about current account transactions. Schedule 1 and 2 மட்டும் talks about capital account transactions. அப்போ என்ன சொல்லுவாங்க, current account transactionsல ஜென்ரலாக எல்லாமே allowed, சிலதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சிலதை மட்டும் தான் ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்போவுமே Schedule 1, Schedule 2, Schedule 3 எல்லாம் படிக்கும்போது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இதில் குறிப்பிட்டிருக்கிறத தவிர மற்ற எல்லாமே அலௌடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஷெடியூல் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இதெல்லாம் மட்டும் அலௌடு, மற்ற எல்லாமே ப்ரொஹிபிட்டட்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து விளையாடலாம், பால் விளையாடலாம், பேட்டிங் பண்ணலாம், இல்லைனா வந்து நீ வந்து டென்னிஸ் விளையாடு, எதனாலும் பண்ணு, ஆனால் நீ ஸ்கிப்பிங் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னா அப்போ ஷெடியூல் எதுக்கு போட்டிருப்பாங்க, எது பண்ணக்கூடாதோ அது மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா உனக்கு அலோவ் பண்ணுறது ஜாஸ்தி, ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை ப்ரொஹிபிஷனோ மட்டும் தான் கம்மி. அப்போ அலோவ் பண்ணுறது அதிகம், ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மினா Schedule 1, Schedule 2, Schedule 3 எல்லாம் எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஆர் ப்ரொஹிபிட்டட் அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் எல்லாமே ப்ரொஹிபிட்டட் தான், சிலது மட்டும் தான் அலௌடு. அப்போ அந்த ஷெடியூல் என்ன சொல்லியிருப்பாங்க, எதெல்லாம் அலௌடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் வந்து நாட் அலௌடுங்கிறத மெஜாரிட்டியாக கொடுத்துருப்பாங்க. இதுவே கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எதெல்லாம் அலௌடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் இதெல்லாம் பார்க்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி மேடம் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஜென்ரலி அலௌடுங்கிறாங்க, அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கம்மியாக தான் இருக்குன்றாங்க. ஆனால் அதில் Schedule 1, Schedule 2, Schedule 3 எல்லாம் எப்போ பார்த்தாலும் மோஸ்ட்லி என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடே கொடுத்துட்ருக்காங்களே மேடம். அதிகமாக அவங்க என்ன கொடுக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் அலௌடுன்னா அலௌடு எதெல்லாம் அலௌடுன்னு தானே கொடுக்கணும், ஏன் நாட் அலௌடு கொடுக்குறாங்க, ஏன்னா எல்லாமே அலௌடுன்ட்டாங்க. அப்போ எதெல்லாம் நாட் அலௌடு அதை மட்டும் தான் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து அவங்க ஒரு ஷெடியூலில் கொடுக்குறாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்றது எப்படின்னா உனக்கு அலௌடே கிடையாதுன்ட்டாங்க, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்போ அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே இது வேணால் பண்ணிக்கோ, அதை வேணால் பண்ணிக்கோ, அதை மட்டும் வேணால் பண்ணு, இதை பண்ணாலும் இந்த லிமிட்டில் பண்ணு, இது செய், இதை செய் அப்படி சொல்லிட்டு சிலதை மட்டும்தான் அலோவே பண்ணுறாங்க. அதனால தான் வேறு வழி இல்லை. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஷெடியூலில் இருக்கிறதெல்லாம் எதெல்லாம் அலௌடுன்னு கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் எதெல்லாம் நாட் அலௌடுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் உன்னிச்சு பார்த்து கவனித்து படிக்கலைன்னா நமக்கு என்ன தோணும், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் எதெல்லாம் நாட் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க, கேபிட்டலாக எதெல்லாம் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ இஃப் யூ புட் இன் ரியல் டைமில் நீங்கள் வந்து ப்ராப்பர் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் பீங் கிவன் இன் சச் ஃபார்மேட். ஓகேவா? புரியுதா? 1 செகண்ட். ஷெடியூல் 1ல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நான் Schedule 1. Schedule 1ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, எதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட், இதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான், நோ டவுட். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு தடவை பார்க்க சொன்னேன். Schedule 1, Schedule 2, Schedule 3 மூணுமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். Schedule 1, 2, 3 கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, அதில் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் 2 ஷெடியூல் இருக்கும். அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். புரியுதுல? டு ஹேவ் எனி டவுட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? பேஜ் நம்பர் 19ல் Schedule 1 படிக்க போகிறோம். உங்களுக்கு பேஜ் நம்பர் 3 or 4லேயே உங்களுக்கு வந்துருச்சு என்னென்ன எது எதுன்னு. ஓகே, டன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எங்கப்பா அது காணும்? இது எடுத்து வச்சுக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். Schedule 1, Schedule 2, Schedule 3. இதில் Schedule 1, Schedule 2 அதிலே மேலே கொடுத்துருப்பாங்க. அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸோட ஷெடியூலாக இல்லைன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸோட ஷெடியூலாக. எனக்கு தெரிஞ்சு நம்பர் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5 வச்சுருக்கலாம். 4, 5 வைக்கும்போது ஷெடியூலோட நம்பரை பார்க்கும்போது இது வந்து ரிலேட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அக்கௌண்ட்டில் 3 ஷெடியூல், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 ஷெடியூல், 2 ஷெடியூல் வச்சுட்டாங்க. அது வைக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சில குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். வேறு வழி இல்லை. ஏன்னா இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரதோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரதான்னு ஒரு டவுட் வரும். அதர்வைஸ் யூ ஷுட் பி ஃபைன். ஓகே, டன். இப்போ பார்க்கலாமா, Schedule 1 பார்க்கலாமா. Schedule 1 என்ன சொல்கிறாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் விச் withdrawal of foreign exchange is prohibited சொல்கிறாங்க. கீழே Schedule 1 transactions which are prohibited, Fema, current account transaction rules அப்படின்னு போட்டிருக்காங்க. எதுக்குடா கஷ்டப்பட்டு கீழே வந்து இது கரண்ட் அக்கௌண்ட்டாக கேபிட்டல் அக்கௌண்ட்டாக சொல்லணும். 1, 2, 3, 4, 5 வச்சு தான் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண அவசியமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னே தெரியும், 1, 2, 3 கரண்ட் அக்கௌண்ட், 4, 5 கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு. சரி, ஓகே, அவங்களுக்கு என்ன அதில் ஈஸியாக இருந்துச்சோ தெரியல, அப்படி வச்சுட்டாங்க. நம்ம பார்த்தலாமா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், நீங்கள் ஒரு லாட்ரி சீட் வாங்குறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு சூப்பராக பணம் வருது. இந்த பணத்தை நீங்கள் என்னமா மாற்றக்கூடாது, டாலரை மாற்றி வெளில அனுப்பக்கூடாது. அடுத்தது இதெல்லாமே ரெமிட்டன்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க, ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னா வெளிநாட்டில் உங்களோட தொடர்புடைய யாரோ ஒருத்தரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எந்த பணத்தை வேணாலும் அனுப்புங்க,
ஆனால் இந்த பணத்தை அனுப்பக்கூடாது. எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வந்த பணத்தை அனுப்பக்கூடாதுன்னா லாட்ரி பணத்தை அனுப்பக்கூடாது. அதே மாதிரி ரேஸ் ஆடுறது, ரைடிங் போகிறது, வேறு ஏதாவது ஒரு ஹாபிலிருந்து வர்றது, அந்த இன்கம்மை நீ அனுப்பக்கூடாது. நீங்கள் உழைச்சி சம்பாரித்து அனுப்பு. யூ புட் இன் யூர் ஹார்ட் ஒர்க், யூர் ஐடி எம்ப்ளாயி, யூர் டாக்டர், whatever, அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் நீ அனுப்பலாம். ஆனால் ரேஸு, பெட்டிங், கேம்பிளிங், லாட்ரி இதுலேருந்து வரலாம் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இங்கேருந்து நீ அனுப்பக்கூடிய பணத்தை ரெமிட்டன்சஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் லாட்ரி டிக்கெட், பேண்ட் ஆர் ப்ரிஸ்கிரிப்ட் மேகசின்ஸ், ஃபுட்பால் பூல்ஸ், ஸ்வீப் ஸ்டேக்ஸ் எட்ஸெட்ரா. ஓகேவா? எதுக்கு பண்ணக்கூடாது? இங்கேருந்து நீ அனுப்பக்கூடிய காசு எந்த பர்பஸ்க்காக அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் லாட்ரி டிக்கெட் வின் பண்ணிட்டியா, அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது. ரெண்டாவது ரேசிங், பெட்டிங், கேம்பிளிங் அந்த மாதிரி எதுலையாவது நல்ல பல்க் பணம் பார்த்துருக்கியா, அதை நீ எங்கே அனுப்பக்கூடாது. யூ ஷுட் நாட் சென்ட் டு யூஎஸ்ஏன்னு சொல்கிறாங்க. ஏன் மேம் இப்படி சொல்கிறாங்க? ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா என்ன, ஒரு மேட்டரும் கிடையாது. இப்போ என்ன ஆகுனா, லாட்ரியில் வின் பண்ணும்போது பல்காக ஒரு அமௌண்ட் வரும். அந்த பல்க் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே அங்கே அனுப்பக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் அனுப்பலாம். இந்த மாதிரி பல்கான அமௌண்ட் வரும்போது அதெல்லாம் அனுப்பக்கூடாது. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெமிட்டன்சஸ் ஃபார் பர்ச்சேசஸ் ஆஃப் லாட்ரி டிக்கெட். சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணுவாங்க. லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் லக்கி பாஸ்கர் என்ன பண்ணுவான்னா, பிளாக் பணம் ஒரு 1 கோடி 2 கோடி கையில் வச்சுருப்பான். அது எப்படி ஒயிட் ஆக்குறதுன்னு உனக்கு தெரியாது. ஸோ லாட்ரி டிக்கெட் செல் பண்ணுறவன்ட்டு போவான். போயிட்டு இங்கே பாரு, எந்த லாட்ரி டிக்கெட்டில் 1 கோடி ரூபா பணம் விடுமோ அந்த நம்பரை எனக்கு கொடுத்துரு, வித்துரு, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு 1 கோடி ரூபா பணத்தை அனௌன்ஸ் பண்ணு, ஆனால் நீ எனக்கு 1 கோடி தரலாம் வேண்டாம். இந்த மாதிரி 1 கோடி பணத்தை வின் பண்ணது இவர் தான் சொல்லு, என்கிட்ட 1 கோடி பணம் இருக்குது, நான் அதை ஒயிட்டாக மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு நான் உனக்கு 5 லட்சம் கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ லாட்ரி டிக்கெட் சேல் பண்ணுறவன் என்ன பண்ணுவான், சும்மா அடிஷனலாக இன்னொரு லாட்ரி டிக்கெட்டை போட்டு அதை ஃபுல்லாக எல்லாருக்கும் விற்பான். அதுலேருந்து ஒரு பணம் கலெக்ட் ஆகும், அது அவனுக்கு ஒரு இன்கம். அது இல்லாமல் இவன்ட்டு அந்த 5 லட்சம் வாங்கிப்பான் கமிஷன். ஸோ லக்கி பாஸ்கர் என்ன பண்ணிட்டான், இருக்கக்கூடிய பிளாக் பணத்தை ஒயிட் பணமாக மாற்றிட்டான். ஸோ பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு லாட்ரி டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு துடுப்பு சீட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது தடுக்கிறதும் நமக்கு முக்கியமான வேலை இந்தியாவில். இன்னொன்று என்னென்னா, இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டேய் தம்பி, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கிற ஹவாலா ஆள்கிட்ட சொல்லி உனக்கு பணத்தை கொடுக்க சொல்கிறேன், நீ வாங்கிக்கோ. ஆனால் அது எப்படி கணக்கில் காமிப்பேன், நான் சொல்கிறது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபெமா. இப்போ இந்தியாவில் இருக்கு, நான் என்கிட்ட 50 லட்சம் இருக்குது, நான் என் தம்பிக்கிட்ட கொடுக்கணும். நான் வந்து ஹவாலா டிரான்சாக்ஷன் மூலிமா போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் என்னோடய ஹவாலா கிட்ட நான் வந்து அந்த பணத்தை 50 லட்சத்துக்கு கொடுத்துட்டு என் தம்பிக்கு அங்கே 50 லட்சத்துக்கு இணையான டாலரை என் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்கிறேன். கொடுக்குறாங்க. அவர் எப்படி அதை கணக்கில் காமிப்பார்? கணக்கில் காமிக்க முடியாது. அப்போ என் தம்பி என்ன பண்ணுவான், நாங்கள் ஹவாலா என்ன சொல்லுவான், நீ சும்மா லாட்ரி டிக்கெட்டை வாங்கிக்கோ, இந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு 50 லட்சம் விழுந்ததை நான் சொல்லிடுறேன், அந்த 50 லட்சத்தை நீ அங்கே வாங்கிக்கோன்னு சொல்லுவான். இப்போ இங்கே லாட்ரி டிக்கெட் வின் பண்ண பணத்தையும் நீங்கள் அங்கே அனுப்பக்கூடாது. அங்கே இருக்கிற ஒருத்தன் லாட்ரி டிக்கெட்டை வாங்குறான் அப்படின்னா அதுக்காக உங்கள் பணம் இங்கேருந்து அங்கே போகவும் கூடாது. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. இது வந்து 3வது பாயிண்ட் என்னென்னா, யூ ஷுட் நாட் ரெமிட் மணி டு யுவர் பிரதர் டு பை அ லாட்ரி டிக்கெட் ஆர் பேண்ட் ஆர் ப்ரிஸ்கிரிப்ட் மேகசின் ஆர் ஃபுட்பால் பூல்ஸ். எனக்கு சத்தியமாக ஃபுட்பால் பூல்னால் என்னன்னு தெரில. ஸ்வீப் ஸ்டேக், இதெல்லாம் வந்து சும்மா ஆடம்பர லக்ஸுரியான ஒரு கேம்பிளிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த வேலைகளுக்காகவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் வேணால் ஒரு தடவை பார்க்குறேன். இந்த ஸ்வீப் ஸ்டேக், ஃபுட்பால் பூல்ஸ்னால் எல்லாமே பெட்டிங் கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரியே நீங்கள் வேறு எதுக்கெலாம் வந்து withdrawal of foreign exchange is prohibited, transactions for which drawal of foreign exchange is prohibited, payment of commission on exports made towards equity investment in joint ventures or wholly owned subsidiaries abroad. அதாவது நீங்கள் இங்கேருந்து if you're paying commission, ஓகேவா, on exports made towards equity investment in joint ventures, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய joint ventures, அப்படி இல்லையா wholly owned subsidiaries, ஓகேவா, abroad of Indian companies. இப்போ இந்தியாவில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இங்கேயே நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இங்கே தான் என்னால் சொத்து வாங்க முடியும், நான் வெளிநாட்டில் சொத்து வாங்கணும், நான் என்ன பண்ணுறேன், சும்மா பேருக்கு வந்து யூரோப்பில் இல்லைனா இது ஃப்ரான்ஸில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆஃபீஸை ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிருவேன். எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கணக்கு அதில் எனக்கு ஒரு இன்சென்டிவ் வரும், அதில் நல்லா நான் வந்து ஜாலியாக இருப்பேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே ப்ராடக்ட்ஸ் போயிடும். அது எதுவும் வேறு ஒரு கம்பெனி மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கணக்கு காமிச்சிடும். அந்த கம்பெனி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அங்கே என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் அங்கே அப்படியே சும்மா லைட்டாக சேல் பண்ணுற மாதிரி கணக்கு காமிப்பாங்க. ஆனால் அங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராஸ்பெக்டிவாக பையர்ஸே இருக்க மாட்டாங்க. அங்கே சேல் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு காமிப்பாங்க. காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வந்து தேர் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தானே, அந்த கம்பெனியும் வந்து ஒரு ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே சொத்தை வாங்கி வைப்பாங்க அந்த கம்பெனியோட பேரில். இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஆண்டர்பிரனர் அங்கே போனால் கம்பெனியோட சொத்தில் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவார்.
ஏன்னா அவர் அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணதே ஷெல் கம்பெனி மாதிரி, இவரோட ஜாலியாக ஊர் போனால் சொகுசாக சுற்றிட்டு வரதுக்காக அங்கே ஒரு சும்மா பேருக்கு ஒரு ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு, அந்த இடத்துல அந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க ஏதோ அங்கே இடத்துல விற்ற மாதிரி ஒரு கணக்கு காமிச்சு, இங்கே இருக்கிற ஹவாலா கிட்ட ஒரு 10 கோடி கொடுத்து அங்கே அந்த ஹவாலா பணத்தை 10 கோடி வர வச்சு, அந்த 10 கோடி வந்து இவன் சேலில் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் வரும். இதுனா மணி லாண்ட்ரிங்கில் வரும். மணி லாண்ட்ரிங் வந்து உங்களுக்கு ஆக்ட் இப்போ இல்லை, அதுக்கப்புறம் எதாவது சப்ஜெக்ட்ஸில் வரும் மணி லாண்ட்ரிங் ஆக்ட்னு. ஓகேவா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இதெல்லாம் வரும். இங்கேருந்து 10 கோடி கொடுத்துட்டு அங்கே போய் ஒரு 100 அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அந்த 10 கோடி வந்த மாதிரி காமிச்சு, அது சேல் நடந்த மாதிரி காமிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம இங்கே என்ன மாதிரி ஃபெமா வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ஒருத்தன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யாருக்காவது அவன் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எஸ்ட்டு பே கமிஷன் வச்சுக்கோங்க, அப்படின்னா அந்த கமிஷன் பேமெண்ட்டெல்லாம் வந்து பே பண்ணக்கூடாது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஓன் சப்சிடரிஸ்க்கோ இல்லை அங்கே ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அனுப்பும்போது ஏதாவது கமிஷன் தே ஹேவ் டு பே, அதெல்லாம் வந்து அவன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டாலர்ஸாக மாற்றி அவன் பே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டிவிடெண்ட், ஓகேவா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி யாராக இருந்தாலும் அவங்களோட டிவிடெண்டை ரூபாயில் தான் கொடுக்கணுமே தவிர டாலரில் டினாமினேட் பண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நோபடி ஷுட் யூஸ் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாற்றக்கூடாது இந்தியன் ரூபாயை கொடுத்து. நோபடி ஷுட் ரெமிட் எனி டிவிடெண்ட் ஆஃப் எனி கம்பெனி, ரெமிட்டன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை எனி கம்பெனி டு விச் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள். ஓகேவா, ஸோ அப்போ ஃபேமா சொல்லிட்டாங்க, இந்த பாரு நீ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் கம்பெனியில் இருக்க, உங்களோட கம்பெனியில் யார் ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீ ரூபாயில் தான் என்ன பண்ணணும், உன்னோட டிவிடெண்டை கொடுக்கணும். அவங்களோட டிவிடெண்டை இங்கே ரூபாயில் தான் மெயின்டைன் பண்ணிடணும். அதுக்கு கட்டுப்பட்டால் அவங்க வந்து உன்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணட்டும். இல்லைனா உங்கள் கம்பெனியில் ஏகப்பட்ட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ உங்கள் கம்பெனியில் ஷேர்ஸை வாங்கிட்டாங்கன்னா ஒரு பாயிண்டில் உங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்து தூக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூபாய் எல்லாத்தையும் டாலரை மாதிரி அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ எனக்கு நான் மெயினாக அவனை இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணதுக்கே காரணம் எஃப்டிஐயையும் எஃப்ஐஐயும் இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணதுக்கு காரணம் அவன் பல்காக டாலர் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு ரூபாயை மாற்றி இந்தியாவில் லேண்டை வாங்கி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த பணத்தை ரொட்டேஷனில் இங்கே வச்சுருக்கணுங்கிறது தான் கண்டிஷனே. அதுதான் டிவிடெண்ட் பேலன்சிங். அதை விட்டுட்டு அவன் இங்கே வருவாரான், பணத்தை போடுவாரான், நல்ல ப்ராஃபிட் வரும்போது மொத்தமாக எல்லாத்தையும் விற்றுட்டு அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னா அதில் அவங்க கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. அப்போ எனி கம்பெனி டு விச் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள், அது வந்து ரெகுலேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபெமா வந்து எப்படி சொல்லணும்னா, இங்கே பாரு இந்த கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூ ஆர் அண்டர் மை த்ரெஷ்ஹோல்டு. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ யாருக்கு டிவிடெண்டை அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த டிவிடெண்டை நீ ரூபாயில் தான் கொடுக்கணுமே தவிர யூ கேனாட் ரெமிட் இட் டு எனி படி இன் அ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் கமிஷன், நீங்கள் யாருக்காவது கமிஷன் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருபீ ஸ்டேட் கிரெடிட் ரூட் எக்ஸப்ட் கமிஷன் அப் டு 10% ஆஃப் இன்வாய்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ. டீயோ டொபாக்கோவை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கமிஷனை நீங்கள் யாருக்காவது பே பண்ணுறதா இருந்தால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணுறதா பே பண்ணுங்க. அதுவும் அந்த டீ டொபாக்கோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக அதை அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா ஃபார் ஆல் அதர் திங்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் கமிஷன் பே பண்ணுறதா கூட அது ருப்பியில் பே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றிக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருப்பீ ஸ்டேட் கிரெடிட் ரூட் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண அப் டு 10% வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஏன் ருப்பீ ஸ்டேட் கிரெடிட் ரூட் கொண்டு வராங்க அப்படின்னா பிகாஸ் அவங்க வந்து டீயும் டொபாக்கோவும் எக்ஸ்போர்ட்டை இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதிகப்படுத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும், வெளிநாட்டில் யாருக்கெல்லாம் விற்க முடியும், அங்கே ஒரு புரோக்கரை பிடிச்சி தான் அந்த புரோக்கர் ரூபாயை வாங்கிப்பான், டாலர் தான் வாங்கிப்பான். அப்போ அந்த மாதிரி இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி ஆஸ் அ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் என்ன ஆகும், அந்த சைடு இருக்க ஒரு புரோக்கரை பிடிச்சி தான் நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமரை பிடிக்க முடியும். ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் யாராவது ஒரு புரோக்கரை பிடிச்சி அவனுக்கு கமிஷன் கொடுத்தா தான் உண்டு. ஸோ இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து இங்கேருந்து டொபாக்கோக்கும் டீக்கும் மட்டும் நீங்கள் 10% வரைக்கும் கமிஷனை வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே போச்சு நீங்கள் ருப்பியில் தான் பே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ரிலேட்டட் டு கால் பேக் சர்வீசஸ் ஆஃப் டெலிஃபோன்ஸ், இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து, இப்போல்லாம் யார் கால் பேக் சர்வீஸ் ஆஃப் டெலிஃபோன்லாம் இருக்குது, அப்படிலாம் அதை யாரும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யூஸே பண்ணக்கூடாது, பேமெண்ட் வந்து அதில் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப பழைய காலத்து, இப்போலாம் அவுட் ஆஃப் ஆர்டரே இருக்கும். அதில் கால் பேக் சர்வீசஸ் ஆஃப் டெலிஃபோனுங்கிற வேர்டே பழசிப்போம். அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் ஃபண்ட் ஹெல்ட் இன் நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பீ ஸ்கீம்னு இருக்கும். அதே மாதிரி நான் ரெசிடென்ட்டு ஸ்பெஷல் ருப்பீ ஸ்கீமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் சம்பாரித்த ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார், டாலர்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு ருப்பியில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், ஃபுல்லாக அந்த பல்க் அமௌண்ட் இங்கே வச்சுட்டே இருப்பார். வச்சுக்க சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, இங்கே பாரு டாலர் கொடுத்து ரூபாயை வந்து நீ அப்படியே ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட் வச்சுக்கோ,
அதுலேருந்து ஏதாவது நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதை உனக்கு ருப்பியில் தான் கொடுப்போம், அதை நாங்கள் டாலரில் கொடுக்க மாட்டோம். கரெக்டாக? நீ கொண்டு வந்து இங்கே டாலரை கொடுப்போம், அது ரூபாவை மாற்றி உன்னோட அக்கௌண்ட்டில் இருக்க பணம் ருப்பியில் இருக்கும். நீ என்ஆர்ஐயாக இருந்தாலும் நீ என்ஆர்ஐ நீ டாலர்லேயே கூட யூஎஸ்லேயே கூட அந்த பணத்தை அங்கே ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் அங்கே வந்து சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ண மாட்டேங்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணுற, நம்ம எடுத்துகிட்டு போய் ஏன் இந்த டாலர் ரூபாயை மாற்றி இந்தியாவில் எஃப்டியில் வச்சுக்கக்கூடாது, அங்கே இன்ட்ரெஸ்ட் நல்லா வருமே கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த நான் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவன் இந்தியாவில் வந்து ஸ்பெஷல் ருப்பி ஸ்கீம்லாம் இந்தியா அலோவ் பண்ணியிருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிற மக்களை டாலர்லேயே பணத்தை வச்சுக்காமல் இந்தியன் ருப்பிக்கு மாற்றி வச்சுக்கிறதுக்கு அவங்கள லூர் பண்ணுறதுக்கு ஒரு விதம். அப்படி அவங்கள இங்கே கொண்டு வந்து வச்சுக்கும் போது அந்த எஃப்டி வந்து ஒரு 2 கோடியோ 10 கோடியோ அதை வச்சுருக்காங்கன்னா அது மேலே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பணத்தை அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணக்கூடாது. ரெமிட்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் ப்ரொஹிபிட்டட் ஆன் ஃபண்ட் ஹெல்டு நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்காகவே வந்து என்னது ப்ரொஹிபிட்டட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமில் ஏதாவது கொஷின் கேட்கும் போது ஷெடியூல் 1 ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சொல்லணும், இந்த மாதிரி ஷெடியூல் 1 கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட்னு சொல்லியிருக்காங்க, அதனால திஸ் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஈவன் தோ ஜென்ரலி அலோவ் பண்ணால் கூட இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட், இதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? டு ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷெடியூல் 2க்கு போயிட்டாங்க. ஷெடியூல் 2ன்னு வரும்போது டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிக்வயர், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரலி கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அலவுட், பட் இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட்ட்டாங்க. ப்ரொஹிபிட்டட்னா என்னது, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது அட் எனி காஸ்ட். இது நீ பண்ணனா அவ்வளோதான், உனக்கு காலி பண்ணிவிடுவாங்க, அந்தளவுக்கு இதெல்லாம் பண்ணவே கூடாது. இது இஸ் ப்ரொஹிபிட்டட். அடுத்த லிஸ்ட் எங்கே வராங்க அப்படின்னா நீ பண்ணலாம் ஆனால் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணு. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஜென்ரலி எவ்ரி திங் இஸ் அலவுடு, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் நாட் அட் ஆல் அலவுட், ப்ரொஹிபிட்டட். அடுத்தது பண்ணு ஆனால் ப்ரையர் அப்ரூவல் வாங்கி பண்ணு. அப்போ செகண்ட் ஷெடியூல் என்ன சொல்கிறாங்கன்னா those transactions which require prior approval of the government of India for foreign exchange. நீ இந்தியன் ரூபாயை கொடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றிக்கோ, ஆனால் ப்ரையர் அப்ரூவல் வாங்கு. எதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வெளியில் போகணும் அப்படி கேட்குறாங்க. அதில் எத்தனை கொடுத்துருக்காங்க, ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் போகணுங்கிறதுல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது டூருக்கு போகிறீங்களா, அப்போ கல்ச்சுரல் டூர் எதுக்காவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்ச்சர் இவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனி கல்ச்சுரல் டூர் யூ கோயிங், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிக்வயர் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் ட்ராயல் ஆஃப் இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அப்போ ரூபாயை கொடுத்து நீங்கள் வந்து டாலராக மாற்றணும்னா நீ யார்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும், மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹூஸ் அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட். இந்த இடத்துல கல்ச்சுரல் டூருங்கிறதுனால ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் வாங்குறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறதுனால இங்கே போய் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட அப்ரூவல் வாங்குறீங்க. எந்த டிரான்சாக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த மினிஸ்ட்ரி கிட்ட ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே, அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா ஃபார் த பர்பஸஸ் அதர் தேன் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம். நீ வந்து யூஎஸில் போயிட்டு இந்தியாவோட டூரிசமை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக அங்கே செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேகசீனில் இந்தியன் டூரிசமை பற்றி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா தான் அவன் போடுவாங்க பிரிண்ட் மீடியாவில். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் பே பண்ணுறது நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணிக்கலாம். பட் அதர் தேன் தட் ஏதாவது நீங்கள் டூரிசமை தவிர ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறீங்க, அது மாதிரி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிட்டிங் பை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஃபாரினில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஆக்ஷனில் அவங்க கலந்துக்கணும், பிட்டிங் ப்ராசஸில் கலந்துக்கணும், வெளிநாட்டில் ஏதாவது வந்து தே வாண்ட் டு பார்ட்டிசிபேட் யார் பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை அவங்களோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோ வெளிநாட்டில் போயிட்டு ஏதாவது அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த பர்பஸ்க்கெல்லாம் தாராளமாக அவங்க ரூபாயை டாலரை மாற்றி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை டேக் ஓவர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ டூரிசம்காகவும் அதுக்கப்புறம் என்னது மற்ற என்ன பர்பஸ்க்காக இந்தியாவுடைய டூரிசமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் வெளிநாட்டில் போய் ஏதோ ஒரு கம்பெனியை வாங்கணும். ஆனால் அது யார் வாங்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மட்டும். அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை தவிர வேறு எதை செய்யணும் அப்படின்னாலும் உங்களால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்ற முடியாது. அப்போ வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவும், ஓகேவா, அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஃபாரின் பிரிண்ட் மீடியா ஃபார் த பர்பஸஸ் அதர் தேன் த ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம் எதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன்னா அதுக்கு நாட் அலவுடு. ஓகேவா, ஃபார் த பர்பஸஸ் அதர் தேன் ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிட்டிங், இந்த பர்பஸஸ்க்கெலாம் நீ என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் இட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா பாருங்கள், இது புரியுதா உங்களுக்கு? தே ஆர் ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டூரிசம்காக நீங்கள் கொடுக்குறதுனாலும் இட் இஸ் அலவுட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை வெளிநாட்டில் போய் ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வெளியில் போய் அங்கே பிட்டிங்க்கு போகிறாங்க, ஆக்ஷனுக்கு போகிறாங்க, அங்கே போய் இதை வாங்க போகிறாங்க, அந்த ரீசனுக்காக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, அப்போ டூரிசம்காக நீங்கள் பண்ண அலவுடு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிட்டிங்காக நீங்கள் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் இட் இஸ் ஆல் அலவுட். அதை தவிர வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணாலும் அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இங்கேருந்து மாற்றி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் அட்வர்டைஸ்மெண்ட் இன் யோர் கெப்பாசிட்டி for the purpose of tourism or for the purpose of foreign investment or international bidding, ஓகேவா, exceeding $1,000 by state government and its public sector undertaking, அப்போ தாராளமாக என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு செய்யணுன்றாங்க. இங்கே செய்யக்கூடாதுன்னு அவங்க வேர்டை யூஸ் பண்ணல, அது நல்லா கவனிச்சுக்கோங்க. கல்ச்சுரல் டூருக்கு பெர்மிஷன் வாங்கணும்னு தான் சொல்கிறாங்க, கல்ச்சுரல் டூருக்கு போகாதீங்கன்னு சொல்லலை. அதே மாதிரி டூரிசம் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், டூரிசம் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ்க்கு இட்ஸ் அலவுட், பட் எவ்ரிதிங் எல்ஸ் நீட்ஸ் டு கெட் பெர்மிஷன். அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் டூரிசம்க்கோ சரி இல்லை அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்டிங் இதுக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணுன்னா எந்த லிமிட் வரைக்கும் நான் வந்து இட் இஸ் அலவுடு, ஃப்ரீயாக நான் ஈஸியாக மாற்றிக்கலாம் அப்படின்னா அப் டு $10,000 வரைக்கும் அலவுட். $10,000 மேலே நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீ வந்து டூரிசம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இந்தியன் டூரிசமை நீ அப்கிரேட் பண்ணணும், இந்தியன் டூரிசமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீ வெளிநாட்டு பிரிண்ட் மீடியாலையோ மேகசீன்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறனாலுமே அது அலவுடுனாலுமே $10,000 வரைக்கும் தான் அலவுடு. அதுக்கு மேலெலாம் நீ ரூபாயை கொடுத்து டாலரை மாற்றி அங்கே பிரிண்ட் மீடியாவில் கொடுக்க முடியாது. விச் மீன்ஸ் இந்த ஒரு பேராகிராஃபில் 3 விஷயத்தை அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க. நம்பர் 1, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டூரிசம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், பிட்டிங், பிளா 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 பிளா, இதுக்கெல்லாம் நீங்கள் டூரிசம்க்கும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க வெளிநாட்டு பிரிண்ட் மீடியாவில். அதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு யார்கிட்டையும் நீங்கள் பெர்மிஷன் கேட்க வேண்டாம். பட் இந்த டூரிசம் அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதை தவிர நீங்கள் வேறு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் you are supposed to get prior approval from the concerned ministry. அதுலேயும் advertisement for tourism and foreign investment இதுக்கு உங்களுக்கு you don't have any restriction. ஓகேவா, நீங்கள் you are allowed, current account transactions allowed, பட் என்னன்னா up to $10,000 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. டூரிசம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் பிட்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக செலவு பண்ணிக்கோங்க. பட் அதை தாண்டி $11,000 $12,000 போச்சுன்னா அப்போ நீங்கள் யூ ஹாவ் டு கெட் ஸ்பெஷல் அப்ரூவல் ஃப்ரம் த கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. அப்போ கூட அவங்க நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்ணலை. அவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க, $10,000 மேலே போச்சுன்னா டூரிசம்காகவே நீ ப்ரொமோட் பண்ணாலும் அதுக்காகவே உனக்கு காசு தேவைப்பட்டாலும் $10,000 கிராஸ் பண்ணும்போது நீ கண்டிப்பாக யூ ஹாவ் டு டேக் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஃப்ரம் த கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. இங்கே கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், இதுதான் அவங்களோட கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. புரியுதா? அதே மாதிரி remittance of freight of vessel chartered by a PSU. Remittance of freight of vessel chartered by a PSU. PSU வந்து ஏதோ ஒரு வெசல் சார்ட்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரையர் அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு வெசலில் ஃப்ரைட்டுக்கு எடுத்திருக்கீங்க, ஓகேவா, அதுக்கு பணம் கொடுக்கணும். ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காகவே இருந்தால் கூட நீங்கள் பணம் கொடுக்கணும். ஏதோ ஒரு வெசல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சார்ட்டர்னு மொத்தமாக வந்து நம்ம விலைக்கு வாங்குறதுன்னு இல்லை, ஒரு ப்ராபப்ளி லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இல்லை எக்ஸ்க்ளூசிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி வில் டேக் அ வெசல் ஃபார் இட். ஓகேவா? இதில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா மெயின் எக்ஸாம்க்கு 8 மார்க்குங்கிறதுனால நான் ரொம்ப வாட் இஸ் அ வெசல் அதுக்கு ஒரு 1 hour நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட்டட். இது ஃபஸ்ட்டு நம்ம படித்தோம் இல்லையா, இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டில் இதை ஞாபகம் வச்சுக்கணும். These are all prohibited. Callback services on telephones, NRIயோட ஸ்பெஷல் பர்பஸ் ருபீ ஸ்கீமில் இருக்க இன்ட்ரெஸ்ட் திருப்பி கொடுக்கறது, அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் கமிஷன் வந்து கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். எந்தெந்த இடத்துல எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ருபீ ஸ்டேட் கிரெடிட் ரூட்டாக இருந்தால் அப் டு 10% வரைக்கும் அலவுட், அதுக்கு மேலே இருந்தால் ப்ரொஹிபிட்டட். டிவிடெண்ட் டு எனி கம்பெனி ஃபார் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள். டிவிடெண்ட் பேலன்சிங்கிறது யாருக்கெல்லாம் அவங்க அப்ளிகபிள் போட்டிருக்காங்களோ அவங்க யாருமே டிவிடெண்ட்டை ருப்பியில் தான் கொடுக்கணும், டாலரில் கொடுக்கூடாது. ஸோ ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டுங்கிறது 8 ஐட்டம் இருக்குது ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அலவுடு பட் ப்ரையர் அப்ரூவல் வாங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து இப்போ ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து 4th விஷயம் என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட் ஆஃப் இம்போர்ட். நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, அதுக்கு பேமெண்ட் பண்ணணும் த்ரூ ஓஷன் டிரான்ஸ்போர்ட். ஷிப்பு வெசல் மூலமா ஏதோ ஒரு பொருள் நமக்கு வருது, ஓகேவா, பை அ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் PSU, ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து இதெல்லாமே அந்த CIF பேசிஸு, FOB பேசிஸ், FAS பேசிஸ்லாம் நான் பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒரு கேட்டகரியாக சொல்லித்தரேன்.
இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோன்னா அந்த இம்போர்ட் பண்ணுற பொருளுக்கான ஓஷன் டிரான்ஸ்போர்ட் இருக்கும்ல, அதை பே பண்ணுறதுல ஒரு ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்ன பேசிஸில் பே பண்ணுவாங்க, ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணுவாங்களா, முன்னாடியே பே பண்ணுவாங்களா, பார்ட்டாக பேமெண்ட் பண்ணுவாங்களான்றதை பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் மேக்கிங் ரெமிட்டன்ஸ் டு தேர் ஏஜென்ட்ஸ் அப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூ நீட் டு ஹாவ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். அப்போ என்ன சொல்கிறாங்க, மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் மேக்கிங் ரெமிட்டன்சஸ் டு தேர் ஏஜென்ட்ஸ் அப்ராட். அப்போ நிறைய டிரான்ஸ்போர்ட் இங்கே மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, ஷிப்பு இல்லைனா வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. எப்படி இங்கே இந்தியாவில் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா வெளிநாடுகள்லையும் அவங்களுக்கு வந்து ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது யூ வாண்ட் டு மேக் சம் ரெமிட்டன்சஸ் அப்படின்னா அந்த ரெமிட்டன்சஸை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் ஹையரிங் சார்ஜஸ் ஆஃப் டிரான்ஸ்பாண்டர்ஸ் பை டிவி சேனல்ஸு, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து இன்டர்நெட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் த ஹையரிங் சார்ஜஸ். நீங்கள் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இப்போ டெஸ்லாவோட மஸ்க் இருக்கான்ல, அவன் இப்போ இந்தியாவில் கொண்டு வந்து ஒரு சேட்டலைட்டை நான் மேலே வச்சுருவேன், அதுலேருந்து இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வரும், அதுக்கு நீங்கள் எனக்கு பே பண்ணுங்க அப்படிலாம் சொல்லும்போது நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெமிட் பண்ணணும். அப்படின்னா அந்த மாதிரி ரெமிட் பண்ணும்போது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கோ இல்லை டிவி சேனல்ஸ்க்கோ நம்ம பே பண்ணும்போது நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பே பண்ணணும். நீ பே பண்ணக்கூடாதுன்னு ப்ரொஹிபிட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸோ டிவி சேனல்ஸோ இப்போ HBO ஸ்டார் மூவிஸோ வாட் எவர் சேனல்ஸ் தட் இஸ் அது இந்தியாவுக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா யூ ஹேவ் டு பே சம் மணி இல்லை. அப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ட் பெர்மிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை மினிஸ்ட்ரியோ கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் கண்டெய்னரோட டிடென்ஷன் சார்ஜஸ் எக்ஸீடிங் த ரேட் ப்ரிஸ்கிரைப்டு பை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் ஒரு பர்டிகுலர் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த ரேட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அங்கே ரெமிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிடென்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது பல லேயர்ஸில் படிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், இங்கேருந்து ஒரு பொருள் அங்கே அமுச்சிடுவீங்க, அங்கே அமுச்சிட்ட உடனே அங்கே உங்களோட சப்சிடரி கம்பெனி இருக்குன்னு அவங்க வந்து அங்கே ஆக்சுவலி அது எடுக்கணும். அங்கே எடுக்க மாட்டாங்க, எடுக்காமல் அங்கேயே வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளேஸுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஷிப்ஸ் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும், அந்த இடத்துல கண்டெய்னர் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. ஸோ நீங்கள் உங்களோட கண்டெய்னர் இப்போ இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு அனுப்புறீங்க, ஃப்ரான்ஸுக்கு போகுதுன்னா ஃப்ரான்ஸில் போய் உங்கள் கண்டெய்னர் இறங்கினோன்னு உங்கள் சப்சிடரி கம்பெனி அதை வந்து அங்கே வந்து என்ன டியூட்டியோ டாக்ஸோ பே பண்ணி அதை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணணும், எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஓகே. இல்லைன்னா என்ன ஆகும்னா அங்கேயே அது வச்சுக்கிட்டே இருப்பாங்க, போர்ட்டோட கஸ்டடியில் அது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக they will get some money. ஸோ அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இந்த டிடென்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிடென்ஷன் சார்ஜஸை ஃப்ரான்ஸோட போர்ட் கம்பெனி வந்து இந்த இந்தியன் கம்பெனி மேலே வசூலிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நம்ம டிடென்ஷன் சார்ஜஸை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா யூ ஹேவ் டு கெட் த ஸ்பெஷல் பர்மிஷன். ஓகேவா? ஏன்னா அவ்வளோ டிடென்ஷன் சார்ஜஸ் எல்லாம் வந்து கண்டெய்னர் அங்கே வந்து டிடென்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்கிறது புரியுதா? கரண்ட் போயிடுச்சு, வில் சி. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரெமிட்டன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மணி ஆர் ஸ்பான்சர்ஷிப். நீங்கள் உங்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு ப்ரைஸ் மணி கிடைக்கிறது இல்லை ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்ராட் பை எ பர்சன் அதர் தேன் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ் பாடிஸ். ஓகேவா? இஃப் த அமௌண்ட் இன்வால்வ் எக்ஸீட்ஸ் $1 lakh $1,00,000 மேலே போகுது அப்படின்னும் போது அதை நீங்கள் ரெமிட் பண்ணுறதாக இருந்தால், வெளிநாட்டுக்கு ரெமிட் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக யூ ஹேவ் டு டேக் தி ஸ்பெஷல் பெர்மிஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், யூத் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கெட் தி பெர்மிஷன் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? கரண்ட்டு போயிந்தி வைந்தி வந்தது அந்த மாதிரி ஆகுது. சரி, ஓகே, இப்போ புரியுதுல்ல இது? அதே மாதிரி லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ரெமிட்டன்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் PNI கிளப். ஓகேவா? அப்போ ரெமிட்டன்சஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் PNI கிளப், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய லக்ஸரி கிளப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கிளப்புக்கு மட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஓவர் தேர், அங்கே நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னும் போது டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கெட் த ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இது ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சும்மா ஃப்ரைட் ஆஃப் வெசல்னா என்ன, FOB பேசிஸ்னால் என்ன, CIF பேசிஸ்னால் என்ன, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கல்ச்சுரல் டூர்னால் என்ன, ஒவ்வொன்றா நம்ம வந்து இதில் பார்க்கணும்.
இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவிஷன்றது இப்போ நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். டிவி சேனல்ஸ் எப்படி வந்து அங்கேருந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஷிப்பிங், மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் மணி யாருக்கு தருவா, விராட் கோலிக்கு யாராவது தருவாங்களா, என்ன ஏது, அது எப்படி நம்ம பர்சீவ் பண்ணணும் அந்த கான்செப்டை. அதுமாதிரி P&I கிளப்னா என்ன, ஏன் இந்த கிளப்புக்கு மட்டும் ரெமிட்டன்ஸ் பண்ணணும்னா நம்மக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, மற்ற கிளப்புக்கெலாம் நம்ம வந்து பெர்மிஷனே வாங்காமல் பண்ணலாமா கூடாதா, என்ன ஏது, இதில் இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா படிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு ஸ்டோரி நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கை படிக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஹார்ட் வேர்ட்ஸ் எனக்கு எல்லாமே புரியணும். அப்போ தான் நான் அந்த புக்கை படிப்பேன். நம்ம சொல்லக்கூடாது, நம்ம என்ன பண்ணால் ஒரு புக்கை படிக்கணும். அப்போ தான் அதில் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, ஓகேவா, அப்போ தான் வந்து நமக்கு அது என்ன கான்செப்ட்டுங்கிறது நமக்கு புரியும். கான்செப்டே நமக்கு புரியாமல், அது என்ன கதைக்களம்னே புரியாமல் நான் ஒவ்வொரு லைனாக புரிஞ்சாதான் நான் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எடுக்கணும் கல்ச்சுரல் டூர், வாட் இஸ் கல்ச்சுரல் டூர், இதை பற்றி நான் ஒரு ½ hour உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா கூட அதுலேயே நமக்கு டைம் போயிடும். ஸோ ஆன் த ஹோல் எதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறோங்கிற ஓவரால் ஐடியா கிடைக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓவரால் ஐடியாவை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஷிப்பிங் ரிலேட்டடாக, எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக, இம்போர்ட் ரிலேட்டடாக, டிடென்ஷன் சார்ஜ்னு ஏதோ வாங்குறாங்களே, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீன்னு சொல்கிறாங்களே, ரெமிட்டன்ஸ் பண்ணுறாங்களே, சார்ட்டர்ட் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன ஏதுங்கிற ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஓவரால் ஐடியா கிடச்சதுக்கப்புறமா வில் ரீட் தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் ஸ்பெஷல் பர்மிஷன் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓகே ஸ்பெஷல் பர்மிஷன் ஏன் இதுக்கெலாம் ரிக்வயர்ட், வை இஸ் இட் ரிக்வயர்ட், வாட் இஸ் இட், ஸோ அதுக்கப்புறமா மைனாரிட்டிஸ்குள்ளே போகணும், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்குள்ளே போகணுமே தவிர எடுத்த உடனே நான் ஒரு லைன் படிக்கும்போது அதில் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு படிப்பேன்னு ட்ரை பண்ணாதீங்க. இது இந்த பேப்பர்னு இல்லை, நீங்களும் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து படித்தா கூட மேம் எனக்கு இந்த வேர்ட் புரியல, நான் உடனே நிப்பாட்டிட்டோமா படிக்கிறத, டோன்ட் டூ இட். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல் ரீட் கொடுங்க. யூ வில் பேசிக்கலி will only be able to understand. இதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த 8 பாயிண்ட் இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்கன்ற ஓவரால் ஐடியா ஃபார்ம் ஆகணும்னாலே நீங்கள் சின்ன சின்ன வேர்ட்ஸ் புரியலனாலும் ஓவரால் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும். அதுக்கப்புறமா when you dig deeper you will get better understanding. அதுவே தெரியாமல் கல்ச்சுரல் டூல்ஸை பற்றி நீங்கள் சர்ச் பண்ண போனீங்கன்னா, நீங்கள் ChatGPT கிட்ட போகிறீங்களே, எதுக்கு போகிறீங்க, எந்த நாளும் கல்ச்சுரல் டூரை பற்றி நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பித்தா அதுலேயும் உங்களுக்கு 10-15 minutes, ½ hour போயிடும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பக்கத்துக்குள்ள டைம் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் வெரி வைஸ்லி. அட் த எண்ட் ஆஃப் த டே how many marks are going to come from FEMA? 8 marks. 8 marksக்கு வாட் இஸ் தட் யூ சப்போஸ் டு டூ, அதுதான் பண்ணணும். இது எத்தனை அதர் லாஸில் இதுவும் ஒன்று, ஆல்ரெடி ஏகப்பட்ட அதர் லாஸ் இருக்குது. GCA இருக்குது, LLP இருக்குது, IOS இருக்குது, அந்த மாதிரி FEMA ஒன்று. FEMAவில் எத்தனை ஷெடியூல் இருக்குது, 5 ஷெடியூல். அதில் இப்போ நம்ம என்ன படிக்கிறோம், கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸோட செகண்ட் ஷெடியூல் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் ப்ரொஹிபிஷன், செகண்ட் ஷெடியூல் ரெஸ்ட்ரிக்ஷன், 3வது ஷெடியூல் என்ன, 3வது ஷெடியூல் கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3வது ஷெடியூலில் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும், இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா இல்லை கம்பெனிக்கும் இருக்கா, கம்பெனிக்கும் இருக்கா, அப்போ ஃபெசிலிட்டிஸ் அதுதான் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அப்படி. அப்போ இதில் ஒரு 3rd ஷெடியூலில் தான் நார்மலான பீப்புளுக்கு ரிலேட்டடான எல்லாமே எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப கல்ச்சுரல் டூர்னா என்னது, CAF பேசிஸ்னா அது, FOB பேசிஸ்னா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா we will never be able to proceed what is what. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் எல்லாம் நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஷின்ஸை படிக்கும்போது நம்ம இது என்னது அது என்னதுன்னு ஒவ்வொன்றா நம்ம லேயர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ஷெடியூல் 1 அண்ட் ஷெடியூல் 2. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு தடவை அதை ஃபுல்லாக பை ஹார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வில் கோ டு ஷெடியூல் 3. ஸோ ஷெடியூல் 1 and 2 as we have discussed, இது எல்லாமே வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸோட ஃபஸ்ட்டு 3 ஷெடியூல் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸினுடைய ஷெடியூலை நம்ம பார்ப்போம். இது ரெண்டுமே ஷெடியூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, these schedules tells you கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஜென்ரலி அலவுட், எதுவுமே வந்து ஓவரால் வந்து ப்ரொஹிபிஷன்லாம் எதுவும் கிடையாது, ஜென்ரலி இட் இஸ் அலவுடு தான். பட் ஸ்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில சென்சிபிளான ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஏரியாவை சிலர்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட் பண்ணிடுறாங்க. இப்போ பாரு ஜென்ரலாக எல்லாமே அலவுட்னா கூட இதெல்லாம் நான் ப்ரொஹிபிட் பண்ணிடுறேன், இதெல்லாம் யாருமே செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த ஷெடியூல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அலவுடு பட் தென் நீங்களாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷெடியூல் 3 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் FEMA, அதில் இருக்கக்கூடிய கீ ட்ரான்சாக்ஷன்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும்போது தட் இஸ் டு பி டேர்ம்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை, தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா அது யூஸ்வலி கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னு பாவிக்கப்படுது. ஸோ நம்பர் 1 we talk about schedule number 1 which is a directa, it is a prohibition, completely prohibited. நீங்கள் வந்து இதை at any cost you can't do these transactions. இந்த transactions நாங்கள் முற்றிலும்
we are trying to prohibit அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? FEMA says that நீங்கள் current account transactions is generally allowed, but these transactions, these 8 transactions are prohibited. You can't do it under any scenario. You can't do it. It is not at all permitted. It is not permitted. It is actually prohibited அப்படி சொல்கிறாங்க. So what are these 8 transactions அப்படி கேட்குறாங்க. Number 1, if you are trying to, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொஹிபிஷன்ஸ் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ரூபாயை டாலரை மாற்றி நம்ம வந்து இங்கேருந்து அங்கே அனுப்புகிறோம் அப்படின்னும் போது மட்டும் தான் இந்த ப்ரொஹிபிஷன்ஸ் எல்லாம் வருமே தவிர, வெளிநாட்டிலேருந்து யாராவது உங்களுக்கு பல்காக பணம் அனுப்புகிறாங்கன்னா சந்தோஷமாக நம்ம வாங்கிப்போம். பிகாஸ் ஹியர் அந்த வெளிநாட்டிலேருந்து நம்ம இங்கே அனுப்பும் போது we are only earning lot of foreign exchange money அப்படின்னும் போது அவங்க கொண்டு டாலரை நல்லா கொடுத்துட்டு அது ருப்பியை மாதிரி இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ there is no problem. we are getting more and more of dollars, more and more of pound, more and more of euro, more and more of so many things. that's good. அதில் ப்ராப்ளமே கிடையாது. எதில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the problem will be there when people in India, people resident in India, they take the Indian rupee, convert that into dollars. So what will happen? You keep on demanding for dollar rupee, I mean like dollar, yuan, அதுக்கப்புறம் வந்து என்ன, அப்படி இல்லைனா பவுண்டு, யூரோ, ஃப்ராங்க், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இந்தியன் ரூபாயை நல்ல இஷ்டத்துக்கு கொண்டு போய் எனக்கு இந்தியன் ரூபாய் வேணாங்க, டாலர் கொடுங்க, பவுண்டு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தட் இஸ் கோயிங் டு மேக் இந்தியா மோர் ஃபீபிள் அண்ட் வீக். நம்ம ரொம்ப வீக் ஆகிடுவோம். நம்மக்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய இருக்கோ அந்த அளவுக்கு மற்றவங்களோட grip, தட் இஸ் மற்றவங்கள ஆட்டி படைக்கிற அந்த grip நம்மக்கிட்ட இருக்கும். மற்றவங்களோட கரன்சி நம்மக்கிட்ட நிறைய இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம தான் நம்மளோட ருப்பியை அதிகமாக கொடுத்து அவங்களோட கரன்சியை வாங்கணும்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்னா, வில் பி வெரி ஃபீபிள் அண்ட் வில் பி வெரி வீக். ஃபீபிளும் வீக்கும் ஒன்றா சேர்ந்து ஃபீக்குன்ட்டேன். ஓகே, ஸோ ரொம்ப ஃபீபிளாக, ரொம்ப ஃப்ரெஜைலாக, ரொம்ப வீக்காகிடும் இந்தியன் எக்கானமி. அதனால் இந்த 8 டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களே ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி, இந்த 8 டிரான்சாக்ஷனுமே இங்கேருந்து அங்கே பணம் அனுப்பக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்களேன். நம்பர் 1, ரெமிட்டன்ஸ். எல்லாமே ரெமிட்டன்ஸ் தான், எதுவுமே அங்கேருந்து வரதை தடுக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லை. எவ்வளோ வந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் வெளிநாட்டில் லாட்ரி பணம் யாரோ வின் பண்ணுறாங்க, அதை இங்கே அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கொடுக்கலாமா இந்தியாவுக்கு? தாராளமாக கொடுக்கலாம். The control or the prohibition is only on the money that you send from India to outside India. ஸோ இதில் சொல்லியிருக்கிற அந்த 8 ரீசனை வச்சும் வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு பணம் வருதுன்னா we are very happy. The prohibition is only when you have a lottery winnings in India. ஓகேவா, you have a lottery winnings in India and then you want to send the lottery winnings abroad. So remittances of lottery winnings abroad, இங்கேருந்து பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா it is prohibited. ரெண்டாவது, remittances of income from racing, riding or hobbies, அதெல்லாம் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா it is prohibited. அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ரேசிங்கோ இல்லை ரைடிங்கோ கேம்பிளிங்கோ சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஹாபியில் ஏதாவது இன்வால்வ் ஆகி அதில் வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா it is prohibited அப்படி சொல்கிறாங்க. prohibited, it is not even பெர்மிஷன் வாங்கிட்டு அனுப்புங்களே, it is prohibited. அடுத்தது, remittances for purchases of, இங்கேருந்து நீங்கள் பணம் அனுப்புறீங்க. See, சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, they'll say that நாங்கள் லாட்ரி வின்னிங்ஸ் இங்கேருந்து பணத்தை எடுத்து இதை these two things are talking about the sources. அதாவது லாட்ரி நீங்கள் வின் பண்ணுறீங்க, அதில் வர பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் ரேசிங், கேம்பிளிங் ஆர் ரைடிங் ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி ஹாபி, அதுலேருந்து இன்கம் வருதுன்னா அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது. ஸோ தீஸ் டூ டாக்ஸ் அபவுட் த சோர்ஸ் ஆஃப் யுவர் இன்கம். இந்த சோர்ஸ்லேருந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எந்த காரணத்தை முன்னிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாது. Even your child is studying abroad and you have to pay educational fees, you can't take the money that you have, என்ன சொல்கிறது, ஒரு லாட்ரி வின்னிங்ஸ்லேருந்து வந்தக்கூடிய பணத்தை எடுத்து நீ வெளிநாட்டுக்கு எந்த காரணத்துக்காகவும் அனுப்பக்கூடாது. ஸோ தி ஃபஸ்ட் 2 reasons talks about the source of income. If your source of income is from riding, racing or any other hobbies or lottery winnings, you can't send that money abroad for whatever reasons. It might be a legitimate reason that you want to send your money to the abroad, and in the abroad you want your son to get educated. So for that education you want to pay the fee for the university, and for the payment to university you can't send the money that you have earned by lottery winnings. That's very clear. It's not about the purpose, it's about the source of income. If the source of income is through these 2 things, you are not allowed to send. Third reason என்ன சொல்றாங்க, if you want to send money that you have hard earned money, okay, you are teaching, you are earning money,
Okay, you're running a business, you're running a hotel, you're running a restaurant, you're making money. Can you send this money abroad? Of course you can send, but you can't send for these 4 reasons. You are sending the money to your son to buy a lottery ticket there. You're sending the money to buy a banned magazine in USA. You're sending the money to your son or daughter who's in USA to buy football pools or auctions or for sweepstake என்ன தெரியுமா? I've saw சும்மா நீங்கள் வந்து என்னென்னா ஸ்கூட்டி ப்ரைஸ் தரோம். சரவணா ஸ்டோர்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வரீங்களோ அவங்க எல்லோரும் உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் சும்மா எழுதி குலுக்கல் முறையில் போடுவோம். நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தோட எண்டில் என்டையர் ஃபார்ம்ஸையும் குலுக்கல் முறையில் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒருத்தரை சூஸ் பண்ணுவோம். இந்த ஒருத்தரை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கூட்டி பரிசாக வழங்கப்படும் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்வீப்ஸ்டேக், where you don't invest anything, where you don't put in your hard work, you just give out your name and then if you are selected you get a prize. So for those purposes you should not send money from India. Why? Because those accordingly it will become a gambling, right? So because you don't put in anything, so அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீப்ஸ்டேக்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்வீப்ஸ்டேக்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு if you are giving away the money that you have hard earned in India, இந்தியாவில் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச படத்தை வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட பையன் அங்கே லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்காகவோ, மேகசின்ஸ், பேண்ட் மேகசின்ஸை வாங்குறதுக்காகவோ, இல்லை ஃபுட்பால் பூல்ஸ் அது வாங்குறதுக்காகவோ, இல்லை ஸ்வீப்ஸ்டேக்ஸ் வாங்குறதுக்காகவோ நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அலவுட், இட் இஸ் ப்ரொஹிபிட்டட். இந்த இடத்துல நீ கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணமாக இருந்தால் கூட நீ அனுப்பக்கூடாது. ஏன்னா இந்த பர்பஸ்க்காகலாம் அவங்க அங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னா யூ ஷுட் நாட் சென்ட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இங்கேருந்து பணம் அனுப்பும்போது நம்ம யூனிவர்சிட்டி ஃபீஸ்க்கு, அங்கே வாழ்வாதாரத்துக்கு, அங்கே லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அங்கே அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ யூ கான்ட் ஹேவ் லைக் 100% கண்ட்ரோல் ஓவர் தீஸ் திங்ஸ். அடுத்தது 4th என்ன சொல்கிறாங்க பாருங்கள், யூ கான்ட் ரெமிட் மணி ஃபார் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜாயிண்ட் இன் விச் இஸ் ஹோலி ஓன்ட் subsidiaries abroad. நான் வந்து இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த லாஸ்ட் கிளாஸ் ஐ டோல்ட் யூ ஃபர்ஸ்ட் கெட் யுவர் செல்ஃப் என்ன சொல்கிறது, கெட் யுவர் செல்ஃப் மோர் ஃபெமிலியரைஸ்டு டு தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாட் இஸ் திஸ் மீன் அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கவங்க வெளிநாட்டில் சப்சிடரி ஆரம்பிப்பாங்க, இல்லை இந்தியாவில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியில் மோர் தேன் 51% இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து நமக்கு அதை சப்சிடரி ஆக்கிடணும்னு நினைப்பாங்க. இமேஜின் திஸ் சிச்சுவேஷன் வேர் யூஎஸ்ஏல ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து $100, சும்மா இமேஜினேஷன், ஆர் $100,000 whatever. நீங்கள் ஒரு $51,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி உங்களுக்கு சப்சிடரி ஆகிடுவாங்க. ஸோ யூ ஆக்சுவலி வாண்ட் that company to become your subsidiary, that company to become your joint venture, that company to become your associate, whatever. You want to control that company, you want to own that company, something you want to do about it. If you really want to do that, okay, you have lot of other ways, but you can't say that நான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ப்ராடக்டை அனுப்பி வச்சுருக்கேன், அந்த எக்ஸ்போர்ட்டை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஐ ஹாவ் டு பே கமிஷன். ஸோ நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னா எனக்கு யாராவது அந்த இடத்துல வாங்குறதுக்கு யாராவது ஆள் இருக்கணும், இல்லை யூஎஸ்ஏல எனக்கு யாராவது பையர் இருந்தால் தான் இங்கே நான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எனக்கு அந்த பையரை பிடிச்சி கொடுத்ததே யாருன்னா இந்த பார்ட்டி தான். இந்த பார்ட்டிக்கு நான் என்ன பண்ணணும், கமிஷன் பே பண்ணணும். ஸோ கமிஷன் பே பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு பே கமிஷன் டு அ பர்சன் who got you some buyer, because அதில் பையர் இருந்ததுனால தான் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணோம், ஒரு 100 ப்ராடக்ட் அமுச்சு வச்சோம். ஸோ அந்த 100 ப்ராடக்டோட வேல்யூ வந்து ஒரு ப்ராடக்டோட வேல்யூ $1,000 வச்சுக்கோங்களேன். ஸோ 100 ப்ராடக்டோட வேல்யூ $100,000. ஸோ $100,000 ஒரு 2% 3% நான் கமிஷன் பே பண்ணணும். அப்போ என்ன ஆகும், $3,000 $4,000 ப்ராபப்ளி ஒரு 10% கமிஷன் பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ $10,000 நான் யாருக்கு பே பண்ணணும் இப்போ கமிஷனாக, ஐ ஹேவ் டு பே டு தட் கம்பெனி. இப்போ அந்த கம்பெனிக்கு நான் $10,000 எக்ஸ்போர்ட் கமிஷனாக பே பண்ணலாமா? எனக்கு ஒரு பையரை பிடிச்சி கொடுத்தீங்க யூஎஸ்ஏல, நீங்கள் பையர் பிடிச்சி கொடுத்ததுனால தான் நான் என்னால் அங்கே அனுப்ப முடிஞ்சுது. ஸோ ஐல் பே யூ கமிஷன் ஃபார் 10% 20%, ஏதாவது ஒரு கமிஷனை நீங்கள் அந்த உங்களோட ஜாயிண்ட் வெஞ்சருக்கோ, உங்களோட சப்சிடரிக்கோ, இல்லை உங்களோட அந்த வாட்எவர் நீங்கள் அந்த இடத்துல வந்து யூ வாண்ட் டு பிகம் த கண்ட்ரோலர் ஆஃப் தட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் ஹோல்டராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹோல்லி ஓன்ட் சப்சிடரி வாட்எவர் இட் இஸ். அங்கே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்க. சம்டைம்ஸ் என்ன நீங்கள் ஒரு 20% இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க. யூ வாண்ட் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் 20% to 50%, ஆர் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 51% ஸ்டேக் ஹோல்டராக இருப்பீங்க. அந்த 51 70 ஆக்கணும் 80 ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து ஐ வாண்ட் இன்வெஸ்ட் இன் அ கம்பெனி இன் யூஎஸ்ஏ, ஸோ நான் அதுக்காக ஒரு $20,000 அனுப்புகிறோம், $30,000 அனுப்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
RBI என்ன சொல்லிடுவாங்க, no it is not allowed because it is a capital account transaction, how can you send it? கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமான ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டதாச்சு. நீ இந்த $30,000 ஈஸியாக வந்து இங்கே இந்த ருப்பியை $30,000 மாற்றி அந்த $30,000 கொண்டு போய் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போ இந்தியன் இன்வெஸ்டிங் ஆர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இன்வெஸ்டிங் இன் அ கம்பெனி அவுட் சைட் ஆஃப் இந்தியா, okay, it is a capital account transaction, how can you disguise that as a current account transaction அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக $5,000 தரேன், $10,000 தரேன் அப்படின்னு இந்தியாவில் இருக்கிறவங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக RBI கேட்குறாங்க, என்னது இது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், இதுக்கு நீ என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அது இதுன்னு ஏகப்பட்டது சொல்கிறாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, குறுக்கு புத்தி என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ஆக்சுவலாக அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட பார்ட்னர் ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த பார்ட்னர் கம்பெனி பேர் வந்து XML கம்பெனி. அந்த XML கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are into some business, so we have already bought ஒரு 20% of the ஷேர் ஹோல்டிங் நாங்கள் அந்த கம்பெனியில் வாங்கிட்டோம், so they are a very good alliance for us, நாங்கள் ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுறோம், வாட் எவர் ஏதோ ஒரு கதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவங்க தான் எங்களுக்கு ஒரு பையரை பிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு இந்த பையரை பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த பையர் வந்து எங்களுக்கு கிடச்சதுனால தான் $100,000 எங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நாங்கள் ஒரு 10% ஆஃப் த கமிஷனை இந்த பார்ட்டிக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறோம். Who are you to pay 10% of the commission of $100,000 which is $10,000 to a person outside of India? எப்படி நீங்கள் பே பண்ணுவீங்க? அதுவும் எதுக்காக நீங்கள் பே பண்ணி, நீங்கள் கமிஷன் மாதிரி பே பண்ணி என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா, இட்ஸ் நாட் ஈவன் ஆக்சுவலி கமிஷன். நீங்கள் $10,000 $20,000 கமிஷனாக பே பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த $10,000 அவங்க கிட்ட கொடுத்துரு, இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலி பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ட்ரைங் டு பை அ ஸ்டேக் ஹோல்டிங் ஃப்ரம் அ கம்பெனி அவுட் சைட் ஆஃப் இந்தியா இஸ் ஆக்சுவலி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். அதை கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபார்மெட்டில் கொண்டு வந்து நான் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து எஸ்கேப் பார்க்குறாங்க. அப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நோ யூ காண்ட் ஓகே ப்ரொவைட் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வந்து எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ்க்கோ, ஓகேவா, அப்ராடில் இருக்கவங்களுக்கு நீ தாராளமாக என்ன பண்ண முடியாது, உன்னால் கமிஷன் அனுப்ப முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஃபுல்லி ஓன்டு சப்சிடரிஸ்க்கோ இல்லை ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கோ இன்னும் கொஞ்சம் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக அவங்கக்கிட்ட நீ இன்னும் கொஞ்சம் எக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணணுன்ற பர்பஸ்க்காக இங்கேருந்து நீ கமிஷனை அனுப்ப முடியாது. கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் ஆர் ஃபார் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ் அப்ராட் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. மேம் அவன் ஆல்ரெடி ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆச்சு, அவனுக்கு நான் கமிஷன் கொடுத்தா இப்போ என்ன பிரச்சனை, அவனோட என்டையர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் தானே, இருக்கட்டும் அவனோட என்டையர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீ தான், அவனுக்கு அடிஷனல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம், அவனுக்கு அடிஷனல் இப்போ $20,000 தேவைப்படலாம், அதை அவங்க உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், ஐ வில் பிரிங் இன் தி அடிஷனல் இன்ஜெக்ஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கமிஷன் ஃபார்முலா அவனுக்கு $10,000 $20,000 அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து கொண்டு உட்கார்ந்துருக்க நாங்கள் ஒன்றும் குழந்தைகள் அல்ல, எங்களுக்கும் தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபெமா என்ன சொல்லிடுச்சு, கம்ப்ளீட் ப்ரொஹிபிஷன் அப்படி சொல்லிடுச்சு. இங்கேருந்து உங்களுக்கு அங்கே ஜாயிண்ட் வெஞ்சர் இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை நீங்கள் அங்கே புதுசாக ஒரு சப்சிடரியை பார்த்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கமிஷன் அப்படிங்கிற பேரில் இங்கேருந்து பணத்தை அமிச்சு அங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்களோ காலி பண்ணிவிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெமிட்டன்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை கம்பெனிஸ் வேறு டிவிடெண்ட் பேலன்சிங் ரிக்வயர்மெண்ட் அப்ளைஸ். ஓகேவா, அதே மாதிரி டிவிடெண்ட் பேலன்சிங் சொல்லும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, தெர் ஆர் கம்பெனிஸ் வேர் இந்தியாவில் வந்து FDI எல்லாம் இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணுறாங்க, LPG வந்து தட் இஸ் LPGனா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, FDI எல்லாமே இங்கே அலோடு எல்லாம் ஓகே, பட் என்ன இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் வெளியில் கொண்டு போகக்கூடாது, இங்கே இருக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் இங்கே தான் வச்சு யூஸ் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் வெளில எடுத்துகிட்டு போக முடியும், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் டிவிடெண்டை இந்தியன் ருப்பீஸில் மட்டும் தான் இங்கே இஷ்யூ பண்ணுமே தவிர அது வந்து நீங்கள் டாலரில் மாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கமிஷன் அண்டர் ருப்பியோட ஸ்டேட் கிரெடிட் ரூட், அதாவது மேலே சொன்னாங்கல்ல நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் கமிஷன் அனுப்பணும்னா இட் இஸ் டோட்லி ப்ராஹிபிட்டட்னு சொல்கிறாங்களே, டீக்கும் டொபாக்கோக்கும் மட்டும் 10% அப்ளிகபிள் சொல்கிறாங்க. இதே எக்ஸ்போர்ட் கமிஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே எக்ஸ்போர்ட் கமிஷன் அண்டர் ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட்டில் நீங்கள் பண்ணும்போது 10% மட்டும் அப் டு 10% அவைலபிள். டீயவோ இல்லை டொபாக்கோவோ நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் எக்ஸ்போர்ட் கமிஷன் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கம் யார் உங்களுக்கு வந்து அந்த பையரை பிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அப் டு 10% வரைக்கும் நீங்கள் இன்வாய்ஸ் ப்ரைஸில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கால்பேக் சர்வீசஸ். நான் சொன்ன மாதிரி கால்பேக் சர்வீசஸ் வந்து ரொம்ப பழைய காலத்து மெத்தட். ஏன் ரொம்ப பழைய காலத்து மெத்தட்னா, அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்தியாவில் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் USA கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு கால் பண்ணாங்கன்னா 600 rupees தான் செலவாகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கேருந்து யூஎஸ்ஏக்கு கால் பண்ணணும்னா இங்கேருந்து கால் பண்ணால் 1000 ரூபாய் செலவு, அங்கேருந்து பண்ணால் 600 தானே செலவு. ஸோ வாட் யூ வில் டூ இஸ் இங்கேருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்து வச்சுருவீங்க. கொடுத்து வச்ச உடனே ஊரில் இருக்க அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் பேசிடுவீங்க. பேசிட்டு 1000 rupees பதிலாக 600 ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக வச்சுட்டு இருந்தாங்க முன்னாடி. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுது, ஏன்டா கஷ்டப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் லைசன்ஸ் பே பண்ணி, ஸ்பெக்ட்ரம்க்கு பே பண்ணி, அதை பே பண்ணி, இதை பே பண்ணி எல்லாரும் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தா, நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணி பேசாமல் இங்கேருந்து சும்மா மிஸ்டு கால் கொடுத்து அங்கேருந்து கால் பேக் பண்ண சொல்கிறீங்க. இதெல்லாம் நாட் அலவுட், ப்ரொஹிபிட்டட். ஸோ கால் பேக் சர்வீசஸ்க்காக நீங்கள் ஏதாவது பே பண்ணுறீங்க டு தி எக்ஸ்டர்னல் இதுனா இட் இஸ் டோட்டலி ப்ரொஹிபிட்டட், நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போலாம் கால் பேக் சர்வீசஸ்க்கு இட் இஸ் நாட் அட் ஆல் ரெலவெண்ட். இப்போலாம் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீ கால் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் ரெலவெண்ட். அதுக்கடுத்தது ரெமிட்டன்சஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஓகே ஆன் த ஃபண்ட் இன் நான் ரெசிடென்ட் ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட். இது எப்போவுமே எப்படின்னா, நான் ரெசிடென்ட் இப்போ கத்தார் பைரன் அங்கங்கே எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களே, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட திரம்ஸையோ இல்லை ரியாலையோ இல்லை தினாரையோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ருப்பியாக மாற்றி நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வெளிநாட்டு பேங்க்கில் அவங்க மெயின்டைன் பண்ணாமல் இந்தியன் பேங்க்கில் அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மெயின்டைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக இந்தியன் ருப்பியில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டோட கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எப்படியாவது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நம்ம கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி நான் ரெசிடென்ட்டோட ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு சில சலுகைகள்லாம் இருக்குது. ஏன் சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஏன்னா நீ அந்த பணத்தை நம்மக்கிட்ட மெயின்டைன் பண்ணணும், அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் நீ இதிலே மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் திருப்பியும் பணத்தை வந்து விட்ரா பண்ணிப்பேன் அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிவிங் தம் த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, ரெமிட்டன்சஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை ரெமிட் பண்ணணும், அதுவும் ஃபாரின் கரன்சியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ தேட் இஸ் டோட்லி ப்ரொஹிபிட்டட். அதுவும் எங்கேருந்து, நான் ரெசிடென்ட்டோட ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் ப்ரொஹிபிட்டட். மற்றபடி என்ஆர்ஐ மற்ற ஃபார்மேட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு தே ஆல் ஹேவ் ஆல் த ரைட்ஸ். பட் நான் ரெசிடென்ட்னுடைய இங்கே ரெசிடென்ட் இல்லை, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, அதான் நான் ரெசிடென்ட், பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்குன்னு ஸ்பெஷலான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை எப்படியாவது இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த திரமையோ தினாரியோ ரியாலையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இதிலேயே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். அவங்க அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன், நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் வெளியில் எடுத்துக்குவேன், சும்மா பேசிக்காக ஒரு ஃபண்டை மட்டும் தான் இங்கே வைப்பேன் அப்படின்னா அப்போ நம்ம அவங்களுக்கு எதுக்காக அதிக இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அவங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும், தேவையே இல்லை. ஸோ இதில் தான் ப்ரொஹிபிட்டட்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. பிகாஸ் மெயின் எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு பின் பாயிண்ட் அது ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டில் வருதா இல்லைனா வந்து என்ன லிஸ்ட்டில் வருதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அதனால் ப்ளீஸ் ஒரு டேக் சம் 3 minutes அண்ட் ஃபுல்லாக பக்காவாக இது வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So we'll just have a small recap. நான் சொன்ன மாதிரி there are 8 things that is prohibited under Fema of current account transactions. Number 1, lottery winnings இங்கே பண்ணது abroad அனுப்பக்கூடாது. Income from racing, riding, gambling, casino, hobby எதுனாலும் ஓகே, இங்கேருந்து அங்கே அனுப்பக்கூடாது. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் சம் பேண்ட் ஐட்டம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய லாட்ரி டிக்கெட்ஸ், பேண்ட் மேகசின்ஸ் ஆஃப் ஃபுட்பால் போல்ஸ், ஸ்வீப் ஸ்டேக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அதாவது உழைக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக அதுக்கெல்லாம் நீங்கள் காசு அனுப்பாமல் சும்மா அங்கே இருக்கக்கூடிய ஏதோ கேமிங்காக நீங்கள் இங்கேருந்து எதுவும் காசு அனுப்பக்கூடாது. அனாவசியமாக இங்கேருந்து நீங்கள் காசு அனுப்பக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 talked about the source of income. The third one talks about for what purpose are you sending money, even though it is your hard earned money, even though it is it is earned through the proper means, you cannot send it to the other country for these 4 purposes ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கமிஷன் இங்கேருந்து அனுப்பக்கூடாது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கமிஷனுங்கிற பேரில் அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பணமாக அதை வச்சுக்க சொல்வீங்க. ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் அலவுடு. நான் சொன்ன மாதிரி ஹோல்சேல் தெர் இஸ் ஹோல்சேலுங்கிறப்பாங்களா, ஹோல்லி ஓன்டு சப்சிடரியாக இருந்தால் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, அது என்னோட ஹோல்லி ஓன்டு சப்சிடரியாக இருந்தால் கூட அதுக்கு அடிஷ்னலாக ஃபண்டு தேவைப்படும் போது நான் என்கிட்ட இந்தியாவில் வந்து என்கிட்ட நிறைய ஃபண்டு இருக்கும்போது அதை நான் அவங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை கன்சிடர் பண்ணி தான் அனுப்பணுமே தவிர அதை விட்டுட்டு அவங்க எனக்கு வெளிநாட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து நான் கமிஷன் பே பண்ணணும், ஸோ நான் எக்ஸ்போர்ட் கமிஷனாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கைஸில் இங்கேருந்து பணம் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, டிவிடெண்ட் சொல்லிட்டேனா, ஓகே ரெமிட்டன்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை கம்பெனிஸ் பை டிவிடெண்ட் பேலன்சிங் ரெக்யர்மெண்ட் அப்ளைஸ். இது நான் சொன்ன மாதிரி ஃபெமா ஆர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் ஜென்ரலாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில கம்பெனிஸ்க்கு வந்து தே வுட் ஹேவ் கிவன் தட் ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவிடெண்டை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும், இங்கே ஏர்ன் பண்ணுற டிவிடெண்டை நீங்கள் ருப்பியில் தான் வச்சுக்கணுமே தவிர இங்கேருந்து அதை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
ஏன் சொல்கிறாங்கன்னா பிகாஸ் நீங்கள் டிவிடெண்ட் எல்லாத்தையும் ருப்பியில் இங்கே ஏர்ன் பண்ணுறீங்க, இங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எஃப்டிஐ கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எஃப்ஐ கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பிஸ்னஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுது, நல்ல பயங்கரமான ப்ராஃபிட்டை சங்காக ஏர்ன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அதை டிவிடெண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நீங்கள் அதை ஃபாரின் கரன்சியாக மாற்றி வெளிநாட்டில் இருக்கிற நான் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது அப்போ என்ன ஆகும், இந்தியாவில் நடக்கிற பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ தட் இஸ் நாட் அலவுடுங்கிறாங்க. டிவிடெண்ட் பேலன்சிங்னா சும்மா ஜென்ரலாகவே பேலன்சிங்னால என்னது, பேலன்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், டிவிடெண்ட் பேலன்சிங் மெத்தடுங்கிறது என்னன்னா கவர்மெண்ட் வந்து சொல்லிடுவாங்க நீ வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுற, ஓகே, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்தியாக்குள்ளே மட்டுமே பிஸ்னஸ் பண்ணி இந்தியாக்குள்ளேருந்து மட்டும்தான் நீ இன்கம் ஏர்ன் பண்ணுற அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவனோட ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டை இந்தியன் ருப்பியில் கூட அவனை இந்தியன் ருப்பிலேயே வச்சுக்கிட்டோம், அவனோட கரன்சியில் மாற்றி கொடுக்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இது பேலன்சிங் டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்குது. எப்படி சார் நான் வந்து இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்தியாவில் தான் நான் சேல் பண்ணுறேன், அதுக்கு நான் வந்து இந்தியாக்குள்ளே மட்டும் டொமஸ்டிக் சேல் மட்டும் பண்ணல, நான் வெளிநாட்டுக்கும் சில எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறேன், வெளிநாட்டுக்கும் நிறைய ஏர்ன் பண்ணுறேன், அங்கேருந்து வந்த டாலர்ஸே என்கிட்ட $20,000 இருக்குது, $20,000 என்கிட்ட இருக்குது, இந்த $20,000 யூஸ் பண்ணி நான் வந்து டிவிடெண்ட் பே பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்காக நம்மளோட ரெகுலேட்டர் என்ன சொல்லி வச்சிருப்பாருன்னா, இங்கே பாரு, நீ இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் வெளிநாட்டிலேருந்து இருக்கலாம், எஃப்டிஐ எஃப்ஐ யாராக வேணா இருக்கலாம், பட் நீ வந்து டிவிடெண்டை கொடுக்குற அப்படின்னா அது இந்தியன் ருப்பியில் தான் கொடுக்கணும், வெளிநாட்டில் இருக்க ஷேர் ஹோல்டருக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகே, ரெமிட்டன்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை கம்பெனிஸ் வேறு டிவிடெண்ட் பேலன்சிங் இது வந்து அப்ளைஸ். ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ சொல்கிறாங்க அப்போ டிவிடெண்ட் பேலன்சிங் உனக்கு அப்ளை ஆகுதுன்னா நீ வெளிநாட்டிலேருந்து பணத்தை ஏர்ன் பண்ணுற அந்த பணத்தை நீ வந்து டிவிடெண்டாக கொடுக்கணும்னா கொடுத்துக்கோ, பட் அதை தாண்டி கொடுக்கணும்னா இட்ஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே புக்லேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டிவிடெண்ட் பேலன்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்களா புக்கில், எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன், பட் வந்து உங்களுக்கு இங்கே கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ரெமிட்டன்சஸ் ஆஃப் டிவிடெண்ட் பை த கம்பெனி டு விச் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பேலன்சிங் இஸ் அப்ளிகபிள். ஓகேவா, transactions for which withdrawal of foreign exchange is prohibited. டிவிடெண்ட் பேலன்சிங்னா இப்படி தான் பண்ணிப்பாங்க. ஜென்ரலாக வந்து டிவிடெண்ட் இந்தியன் ருப்பிக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளில கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் டிவிடெண்ட் பேலன்சிங்கோட கான்செப்ட் என்னென்னா, if you want to pay dividend in foreign exchange like say dollar, நீ பே பண்ணணும்னு நினைக்கிறியா, அப்போ நீ ஃபாரின் டாலர் ஏர்ன் பண்ணு, நீ ஃபாரின் டாலர் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வச்சு வேணால் நீ வந்து வெளில டிவிடெண்ட் கொடுக்கலாமே தவிர மற்ற எதுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இன்னும் நம்ம வந்து நிறைய டீட்டெயில்டாக படிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா, பட் ஜென்ரலாக டிவிடெண்ட் பேலன்சிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் பார்லன்ஸில் என்ன சொல்கிறாங்க, வாட் ஆர் த டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் பீங் ப்ரொஹிபிட்டட் அப்படி கேட்டால் the transactions that are being prohibited are so and so சொல்லிட்டு fifth point என்ன சொல்கிறோம், the remittances of dividend by any company, okay, to which requirement of dividend balancing is applicable அப்படி சொல்கிறாங்க. டிவிடெண்ட் பேலன்சிங் உங்களுக்கு அப்ளிகபிளா அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கோங்க, we will not interfere. பட் அதை தாண்டி நீங்கள் வெளில போச்சு, உங்களோட ரெமிட்டன்சஸ் வெளில டிவிடெண்ட் வந்து வெளில போச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னா we will definitely prohibit it அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்னது, பேமெண்ட் ஆன் கமிஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருப்பியோட ஸ்டேட் கிரெடிட் ரூட். இது வந்து நார்மல் தான், நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் அனுப்புறீங்கன்னா டீ டொபாக்கோ இது மாதிரிலாம் அனுப்பும் போது மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் கமிஷன் நீங்கள் அப் டு 10% வரைக்கும் நீங்கள் வந்து கமிஷன் வந்து பே பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுவுமே அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப் டு 10% வரைக்கும் தான் அவைலபிள், அதுக்கு மேலே அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேம் இது என்ன மேடம் வந்து ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ருப்பி ஸ்டேட் கிரெடிட் ரூட்டை பற்றி என்ன சொல்கிறது எல்லாமே இதில் வர ஒவ்வொரு ஷெடியூலில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இட் ஹேஸ் அ பிக் ஸ்டோரி பிஹைண்டு. நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு யூ ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் தீஸ் திங்ஸ் ஃபார் எக்ஸாம் 8 மார்க்ஸ்க்கு தான், அவ்வளோதான். ஓகே, ஸோ ருப்பியோட ஸ்டேட் கிரெடிட் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யாவுக்கு அப்படி இல்லைனா மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பேசி வச்சுப்போம். என்னென்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டாலரில் பண்ண வேண்டாம், நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டாலரில் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, நானும் எதை வாங்கணுன்னாலும் டாலர் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, நீங்களும் எதை என்கிட்ட வாங்கணுன்னாலும் டாலர்லேயே டினாமினேட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது, நம்மையே வந்து ரூபில் டினாமினேட் பண்ணக்கூடாது, நம்மையே வந்து ருப்பியில் டினாமினேட் பண்ணக்கூடாதுன்னு பேசுவாங்க. பட் இதெல்லாம் வந்து இப்போது பெருசாக இட்ஸ் நாட் ஈவன் டேக்கன் கேர் ஆஃப். ஏன்னா இப்போ நீங்கள் போய் ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் டீல் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பேசணும், ரஷ்யா நான் வந்து உனக்கு ரூபிளில் கொடுக்குறேன் அப்படின்னு பேசலாம், ரஷ்யா வில் அக்செப்ட் ரூபிள். ஓகே, அப்படி இல்லாமல் ரஷ்யா கிட்ட போயிட்டு நான் இந்தியன் ருப்பியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கிப்பாங்களா, வாங்கிப்பாங்க. எப்போ வாங்கிப்பாங்கன்னா, இஃப் ரஷ்யா கேன் யூஸ் தட் ருப்பி to buy some tea or tobacco or something else from India, they'll accept, இல்லைனா they won't accept. கரெக்டாக, which means இப்போ நம்ம இந்தியன் ருப்பியில் டீல் பேசும்போது தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ whenever they talk about the rupee, state, credit route இப்படிலாம் வரும்போது ருப்பியை வச்சு உங்களால் டிரான்சாக்ஷன் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் பேசுங்க. Instead of converting the Indian rupee,
into dollar and then buying the oil from Iran, Iraq or whatever, Saudi or whatever, ஏதோ ஒரு மிடில் ஈஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து ஆயில் ஃபுல்லாக டாலரில் தானே டீல் பேசுகிறீங்க. அப்போ டாலரில் டீல் பேசும்போது நீங்கள் டாலரில் தான் பே பண்ணி ஆகணும். அப்போவே உங்களுக்கு டாலரோட டிமாண்ட் அதிகமாகிடும், தேவையில்லாமல் ருப்பியை கொடுத்து டாலரை மாற்றணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, you want to buy something from a country, so don't convert the rupee into dollar and pay them into dollar. You do one thing, you pay in the rupee itself. If they accept, pay in the rupee. But most of the countries won't accept this. அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்படி அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பக்கம் உங்களுக்கு யார் வந்து ஏஜெண்ட்டாக இருக்காங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு 10% வரைக்கும் கமிஷன் பே பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி டீ அண்ட் டொபாக்கோவுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ருபீ ஸ்டேட் கிரெடிட் ரூட் 10% மட்டும் டீ அண்ட் டொபாக்கோ, மற்ற யாருக்கும் கிடையாது. மற்ற யாருக்கும் வந்து பேமெண்ட் ஆஃப் கமிஷன் வந்து இட்ஸ் நாட் அலவுட். பேமெண்ட் ஆஃப் கமிஷன் ஆன் எக்ஸ்போர்ட்ஸ் மேட் டுவர்ட்ஸ் எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அலவுட். அதே மாதிரி டீக்கும் டொபாக்கோக்கும் அப் டு 10% அலவுடு, அதுக்கு மேலே அலவுடு கிடையாது. ஓகே, கால் பேக் சர்வீஸ் நான் சொன்னேன் ரொம்ப பழைய காலத்துது, இப்போவும் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அவைலபிள், பட் ஸ்டில் அது இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெமிட்டன்சஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இதுதான் வந்து எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. இது நான் வந்து உங்களுக்கு செகண்ட் டைம் வந்து ரீஐட்டரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னென்னா இதோட அர்த்தம் என்ன, வாட் இஸ் அர்த்தம் ஆஃப் திஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் ரெசிடென்ட் வந்து இங்கே ருப்பியில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஓகேவா. நான் ரெசிடென்ட் இங்கே ருப்பியில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் சலுகைகள் கொடுப்பீங்க. அந்த சலுகைகளை அவங்க வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு இந்தியன் ருப்பிலேயே அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணுமே தவிர, நீங்கள் அந்த டிவிடெண்டை என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் அவங்க கண்ட்ரிக்கு, தட் இஸ் ஃபாரின் கரன்சியை மாற்றி அங்கே வந்து ரெமிட் பண்ணக்கூடாது. இதுதான் நார்மலாக அர்த்தம். எனக்கு எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம், நான் ரெசிடென்ட்டோட ஸ்பெஷல் ருப்பி அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, இவங்க இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் கிளாரிஃபை பண்ணேன். என்னென்னா இப்போதைக்கு என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இதை, ஓகேவா. பிகாஸ் எக்கனாமிக்ஸில் படித்ததுனால எனக்கு இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் ஆக்சிஸ் பேங்க்கில் கூட ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன், என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு வந்து வி டோன்ட் கிவ் இன்ட்ரெஸ்ட் மேம், இது அது வந்து சும்மா ஒரு டெம்பரரி அக்கௌண்ட் மாதிரி அப்படின்னு. அப்படியே இங்கே இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொடுத்துருக்காங்கன்னு நான் செக் பண்ணி பார்த்தப்போ, என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட் இஸ் அ ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி அக்கௌண்ட் given ஃபார் நான் ரெசிடென்ட். தே கேன் கம் ஓப்பன் த அக்கௌண்ட் இன் ஆக்சிஸ் பேங்க் ஆர் எனி ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க் கிட்ட அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்களோட கத்தரோட லைக் வாட் எவர் அந்த எந்த மிடில் ஈஸ்டில் இல்லை எந்த கண்ட்ரியில் யூஎஸ்ஏல யூகேல எங்கே சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை அவங்க இந்தியன் ருப்பியாக மாற்றி அவங்க இந்தியன் ருப்பீஸாக அந்த அக்கௌண்ட்டை அந்த இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. தட் இட் இஸ் அலவுட். அது ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி இங்கே கிடைக்குது, கிடச்சிட்டு அவங்க வந்து இந்தியன் ருப்பி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் தட் இந்தியன் அக்கௌண்ட் அவங்க இங்கே ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், இங்கே ஏதாவது வந்து லேண்டை வாங்கணும், பில்டிங் வாங்கணும், இந்தியாவில் ஏதாவது அவங்க வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த டிரான்சாக்ஷன் கேபிட்டலாக கிரெடிட்டாங்கிறதுலாம் நம்ம அடுத்த ஷெடியூலில் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்பெஷல் அக்கௌண்ட் அவங்க ருப்பி அக்கௌண்ட் வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அலவுடா இல்லையா அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் அலவுடே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டே நீ கொடுக்க மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு ரெமிட்டன்ஸில் போய் ஒரு ப்ரொஹிபிஷன் போடுற அப்படின்னா, இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க. பிகாஸ் ஒருவேளை இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பெஷல் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க, இல்லை எக்ஸ்ட்ராடனரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க, இல்லை நார்மலாக கூட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம் இருக்குல்ல, அதை மட்டும் அவங்க வந்து ஃபாரின் பணமாக மாற்றிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு என்ஆர்எஸ்ஆர் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க்லேயுமே யாருமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்பட்டாலும் அந்த சிச்சுவேஷனில் கூட நீங்கள் ரெமிட் பண்ணக்கூடாதுங்கிறத முன்னாடியே உங்களுக்கு வலியுறுத்துறதுக்காக உங்களுக்கு அந்த 8th பாயிண்ட்டை இப்போ கொடுத்துட்டாங்க. எதுக்காக கொடுத்தாங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்தாங்க. அது மாதிரி கால் பேக் சர்வீசஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் ஸ்டில் கீப்பிங் த கால் பேக் சர்வீசஸ். ஸோ தீஸ் ஆர் த 8 things that is completely prohibited. Do you have any doubt in this? Can we move forward? ஸோ ஷெடியூல் 2 ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை இது பார்த்தோம், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுங்கிறதுனால we are seeing it today. ஸோ ஷெடியூல் 2 it talks about things that require prior permission or prior approval from the regulator. அப்ரூவல் வாங்கிக்கிட்டா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம். இதே நான் ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் கொடுத்தேன் அப்படின்னா, டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இந்த பக்கம் எந்த மினிஸ்ட்ரி கிட்ட அப்ரூவல் வாங்கணும், இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்கு அந்த அப்ரூவலை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படிங்கிறதுனால வில் கோ ஃபார் இட். ஓகே, 1 செகண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, பர்பஸ், வாட் இஸ் அ பர்பஸ், இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரொஹிபிஷன் கிடையாது. ப்ரையர் அப்ரூவல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் மேற்கொள்ளலாம். இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான், எதுவுமே கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் கிடையாது. இன்னமும் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஜோனில் தான் இருக்கும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் ஷெடியூல் 2ல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் தே சே தட் ப்ரையர் அப்ரூவல் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் என்டர் இன்டு தி கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, கல்ச்சுரல் அப்ராட்ஸ் யூர் டேக்கிங் கல்ச்சுரல் டூர்ஸ் யூர் டேக்கிங் அப்ராடுக்கு கல்ச்சுரல் டூருக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால்
நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரையர் அப்ரூவலோட உங்களுக்கு தாராளமாக சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க. அது வந்து எவ்வளோ டாலர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். கல்ச்சுரல் டூர்ஸ் நார்மலி அந்த ஊருடைய கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறது தான் கல்ச்சுரல் டூர்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி எதாவது இருந்தாலும் நான் அதுக்கப்புறம் சும்மா வேறு ஏதாவது ஸ்டோரி மாதிரி சொல்லும் போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க, ஃபார் ஃபெமா பர்பஸஸ் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கல்ச்சுரல் டூர்ஸ் அப்ராட் அப்படிங்கிறது. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஸ்ரீலங்கா பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னும் போது கல்ச்சுரல் டூர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் விசிட்காக போவாங்க, ஓகேவா. சில பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட்காக போவாங்க. வாட் எவர் இட் இஸ், இட் மைட் பி ஈஸிலி brought down to கல்ச்சுரல் டூர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கெட் தி ப்ரையர் அப்ரூவல் இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி கோ ஃபார் கல்ச்சுரல் டூர். ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியா வாட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு காசை கொடுத்து வெளிநாட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா up to $10,000 அலௌட், அதுக்கு மேலே கிடையாது, ஓகேவா. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லைனா வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இவங்களாம் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்க போகிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னா up to $10,000 அலௌட், இல்லைனா அதுக்கு மேலே அலௌட் இல்லை. இதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அடுத்தது ஃப்ரைட் பேமெண்ட் ஃபார் வெசல்ஸ் சார்ட்டட் பை PSU. ஃப்ரைட் பேமெண்ட் என்னென்னா, இப்போ ரொம்ப காமனாக படிக்க முடியும். இப்போ ஈரான் ஈராக் வார் நடந்துட்டுருக்கு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஒரு பெரிய வெசல் நீங்கள் கொண்டு வரணும். வெசல் வந்து சவுதி அரேபியாலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக டேங்க் ஏற்றிட்டு வருது, ஈரான் வழியாக தான் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 65 நாள் ஆகும் அந்த வெசல் வந்து சவுதி அரேபியாவில் கிளம்பி இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு அவங்க வந்து இவ்வளோ ரெண்ட்டு அப்படின்னு வாங்குவாங்க. இந்த ரெண்ட்டுக்கு பேர் தான் ஃப்ரைட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரைட் சார்ஜஸை PSU வந்து ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பல்காக வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் பே பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குது, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணணும், அந்த ஃப்ரைட் பேமெண்ட்டை பண்ண முடியும். வெசல் சார்ட்டர்ட் வெசல்னு சொல்லுவாங்க. எந்த வெசலும் நமக்கு சொந்த வெசல்லாம் கிடையாது, நம்ம அந்த வெசலில் சார்ட்டர் பண்ணிக்கிறோம். அடுத்த 70 டேஸ்க்கு நீங்கள் எனக்கு தான் ஒர்க் பண்ணணும், அடுத்த 3 மந்த்ஸ்க்கு எனக்கு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி சார்ட்டர் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரைட் பேமெண்ட்டை கொடுப்போம். அந்த பேமெண்ட்டை நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இம்போர்ட் பேமெண்ட்ஸ் த்ரூ ஓஷன் டிரான்ஸ்போர்ட் பை கவர்மெண்ட் ஆன் CIF பேசிஸ். CIF பேசிஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். CIFன்னு ஒரு பேசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் F&A, FOC சம்திங் நிறைய பேசிஸ் இருக்குது. இதில் CIF பேசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, பொருள் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கையில் கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை இன்சூரன்ஸ் சார்ஜஸ், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரைட் சார்ஜஸ், அதில் வந்து அவங்க அங்கேருந்து இங்கே வந்து ஒரு பெரிய வெசல் அனுப்புகிறாங்கன்னா அந்த வெசலுக்கு பே பண்ணுற சார்ஜஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட்டர் பார்த்துப்பான். வெளிநாட்டில் ஒருத்தன் இருக்கான் எக்ஸ்போர்ட்டர், அவனே வந்து கேரியர் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வேறு என்னது இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, ஃப்ரைட்டு, அதான் சொல்லுவாங்க கேரியர், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் 3 எல்லாத்தையுமே அவன் பார்த்துக்குவான். நம்ம கைக்கு இந்த இடத்துல வந்து கண்டெய்னர் நம்மளோட வைசாக் போர்ட்டில் இறங்குதுன்னா அது வரைக்கும் இருக்கிற செலவு எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். ஸோ அந்த மாதிரி மொத்த செலவையும் எக்ஸ்போர்ட்டர் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டலாக இம்போர்ட் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணணும்ல, பேமெண்ட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், பே பண்ணி தான் ஆகணும். பட் அந்த இம்போர்ட் பேமெண்ட்டை நீங்கள் CIF பேசிஸில் பண்ணும்போது யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதுதான் உங்களுக்கு PDFலையும் கொடுத்துருப்பாங்க, நம்மளோட புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல்டு இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரான்சாக்ஷன்ஸ் விச் ரிக்வயர் ப்ரையர் அப்ரூவல் ஃபார் விட்ராயல் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், என்னென்ன கல்ச்சுரல் டூர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃப்ரைட்டு, இது இருக்குது பாருங்கள். பேமெண்ட் ஆஃப் இம்போர்ட் த்ரூ ஓஷன் டிரான்ஸ்போர்ட், இந்த இடத்துல அது ஏன் சொல்கிறாங்க FOBலையோ இல்லை FASலையோ வரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, FOBனா ஃப்ரீ ஆன்போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் பொருளை கொண்டாந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் அ போர்ட், ஓகேவா, டெல் அவிவில் ஒரு போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு போர்ட் இருக்குது, அந்த போர்ட்டுக்கு கொண்டாந்து எக்ஸ்போர்ட்டர் பொருளை வச்சிடுறான், அவ்வளோதான், அதோட அவனோட ரிஸ்க் முடிஞ்சு போகுது. அங்கே ஃப்ரைட் ஏற்றுறதுலேருந்து, இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுலேருந்து, அங்கேருந்து இங்கே கொண்டாந்து இறக்கி பத்திரமா எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால், அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிற இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பேமெண்ட்டுக்கு எந்த ஒரு அப்ரூவலும் தரமாட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ரீ ஆன்போர்ட் பேசிஸு, அதுக்கப்புறம் சிம்பிள் when it comes to buying a product from ஒரு எக்ஸ்போர்ட் கண்ட்ரிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டர் ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இறக்குற வரைக்கும் அவன் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மி. ஸோ அந்த மாதிரி CIF பேசிஸில் கெரியர் சார்ஜஸ் அவனே எடுத்துக்கிறான். கெரியர் சார்ஜஸில் CRR IER அங்கேருந்து வரக்கூடிய ஃப்ரைட் வெசல்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சார்ஜஸ் அவனே எடுத்துக்கிறான், ஃப்ரைட் சார்ஜஸ் அவனே எடுத்துக்கிறான். இன்சூரன்ஸ் பே பண்ணுறது அவனே பே பண்ணிடுறான், CIF இன்சூரன்ஸ் பே பண்ணுறது அவனே பே பண்ணிடுறான், ஃப்ரைட்டுக்கு அவனே பே பண்ணிடுறான். எல்லாமே அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரதுக்கு ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலியிலேருந்து அங்கே அவன் லோட் பண்ணுறான், லோடிங் சார்ஜஸ்லேருந்து, கெரியர் சார்ஜஸ்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, ஃப்ரைட் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே அவன் பே பண்ணிடுறான். அவன் பே பண்ணிவிட்டு இங்கே வந்து இறங்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வருது.
ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பொருட்களை இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, அப்ரூவலே கொடுப்பாங்க. இல்லைனா அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஃப்ரீ ஆன்போர்ட் பேசிஸ் ஆர் அதர் பேசிஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் they won't even give you the kind of approval at all. அப்ரூவல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், you definitely have to go for CIF basis because அதில் தான் இம்போர்ட் இருக்க ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஓகே, அதே மாதிரி வந்து தென் they are talking about remittances by multimodal transporters to foreign agents. ஓகே, ஒன் செகண்ட், நம்ம இதுலேயும் செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ், ஓகே, மேக்கிங் பேமெண்ட் டு தேர் ஏஜென்ட்ஸ் அப்ராட். ஓகேவா? ஸோ மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது யார்? நான் சொன்ன மாதிரி மல்டி மோட் அப்படின்னாலே எல்லா மோட்லேயும் இருக்கும், அதுதான் மல்டி மோடு. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் வெளிநாட்டில் இருக்க ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பே பண்ணுவாங்க? சிம்பிளி போட்டு இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு ஏதாவது அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து சும்மா ஷிப்பில் ஏற்றி விட்டுட்டா உடனே சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு ஷிப்பே போய் இறக்கி விட்டுருமான்னு கேட்டால் பண்ணாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம இங்கேருந்து ஏற்றும் போது ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில் ஏற்றி இங்கேருந்து போர்ட்டுக்கு கொண்டு போய் போர்ட்லேருந்து ஒரு பெரிய ஷிப்மெண்ட் எடுத்து அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு கண்டெய்னர் மாதிரி அங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் மல்டி மோடு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஷிப்மெண்ட்டு, அங்கேருந்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சி டிரான்ஸ்போர்ட்டே பண்ண முடியாதுன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் தான் பண்ணணும்னா அங்கேருந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, லோக்கலில் ஒரு கண்டெய்னர் வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீச் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் போகாது. என்ன பண்ணணும்னா ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மீடியம் மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி மாற்றுறாங்க அப்படின்னும் போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் ரீச் ஆகணும்னா இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு பிஎன்ஆர் நம்பர் வருது, பிஎன்ஆர் நம்பர் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் நம்பர் ஒரு ஐடி நம்பர் வரும்ல, இந்த இடத்துல உங்களுக்கு புக் ஆகிடுச்சு தான் நம்பர், அந்த மாதிரி ஒரு ஐடி நம்பர் க்ரியேட் ஆகும். ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சான் ஃப்ரான்சிஸ்கோ போக போகுதுன்னா 5 டிஃப்ரெண்ட் மோட்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாலும் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் மோடுமே எதுக்காக, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ரீச் பண்ணுறதுக்காக தான் இந்த பயணம். இந்த பயணத்தில் ஒரே ஷிப்பை வச்சு அங்கேருந்து போய் ரீச் பண்ண முடியாதுன்றதுனால நடுவில் நிறைய பேர்கிட்ட கை மாற்றி தான் அந்த ப்ராடக்ட் அங்கே போய் ரீச் ஆகுது. இப்போ இந்த கை மாற்றி விடுறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்டை ஆப்ரேட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அப்படி ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு பே பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஜென்ரல், அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங்க்கு அவங்கக்கிட்டேருந்து ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறம் தான் ப்ரையர் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான், இஃப் தே ஹாவ் அ ப்ராப்பர் லைசன்ஸ், தட் இஸ் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கையில் இருந்துச்சுன்னா தே கேன் மேக் த பேமெண்ட்ஸ் டு த ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு பே பண்ணலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் உங்களுக்கு பே பண்ணணும். ஓகேவா? இல்லைனா ரொம்ப கஷ்டம். இது சிம்பிளி புட் எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்தியாவிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும், நடுவில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸை க்ராஸ் பண்ணணும். அப்படின்னும் போது இந்தியாவிலேருந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவார்னா ஹீல் ஆப்ரேட். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் என்ன சொல்வார்னா, ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்பு அப்படி சொல்லிடுவார். பட் சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் என்ன அவரேவா சியை வந்து சொந்தமாக வச்சிருக்காரு, அவரேவா எல்லா ஷிப்பும் வச்சிருக்காரு கிடையாது. நிறைய பேர்கிட்ட டீல் பேசி தான் சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் ரீச் பண்ணுவார். ஸோ இந்தியாவில் எப்படி அவர் ஒரு ஏஜென்ட்டோ அந்த மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. நடுவில் 2-3 பிட் ஸ்டாப்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பிட் ஸ்டாப்லையும் ஒவ்வொரு கண்ட்ரியோட போர்ட்லையும் அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏஜென்ட்கிட்டையும் பேமெண்ட்டை பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வரைக்கும் அனுப்புவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபாரின் ஏஜென்ட்டுக்கும் இவர் பே பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன் செகண்ட், சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு பே பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு ஃபாரின் ஏஜென்ட்டுக்கும் பே பண்ணால் தான் இந்தியாவில் ஆரிஜின் ஆகிற அந்த ஒரு பொருள் வந்து அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட் என்ன சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நம்பி கொடுங்க, இதான் உங்கள் பிஎன்ஆர்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நம்பர் கொடுப்பார். இந்த நம்பர் தான், டோன்ட் வரி, இந்த நம்பரை நீங்கள் போட்டு எங்களோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அழகாக இது எந்த இடத்துல இருக்குது, எந்த போர்ட்டில் இருக்குது, யார்கிட்ட இருக்குது, என்ன இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். டோன்ட் வரி, நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்களா, போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருவார். ஸோ எக்ஸ்போர்ட் இந்த பக்கம் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு 20 lakhs 30 lakhs 40 lakhs ஏதோ ஒன்று பே பண்ணி இவங்ககிட்ட எப்படியாவது அங்கே கொண்டு போய் ரீச் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இவர் என்ன பண்ணணும்னா பல கண்ட்ரீஸில் பல போர்ட்டில் இருக்கவங்க கூட கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி தான் ஃபைனலி டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்க்க முடியும். ஸோ அங்கங்கே ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி வச்சு தான் அதை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தான் அவங்கவுங்க கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வழியாக கிராஸ் ஆகி தான் போகுதுன்னா துபாயில் இருக்கவங்க தே லாஸ்க் இன் திரம்ஸ், ஓகே, இல்லை டாலர்ஸில் கேட்பாங்க.
அந்த மாதிரி இப்போ ரஷ்யா கிராஸ் பண்ணி போகுது, அந்த போர்ட் வழியாக போய் அங்கே போய் டாக் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் ரீஃபியூவலிங்லாம் பண்ணி அந்த இடத்துல எல்லாம் பண்ணிட்டு தான் அங்கே போகணுன்னா ரஷ்யாவுக்கு பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பே பண்ணணும். ஸோ ஃபாரின் ஏஜென்ட்டுக்குலாம் நீங்கள் பே பண்ணாதான் அந்தந்த கண்ட்ரியில் டாக் பண்ணி ரீஃபியூவலிங் பண்ணி ரீஃபில்லிங் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், புதுசாக வந்து ஃபுட்டு வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு 6 months ட்ராவல் பண்ணுது, அந்த ஷிப்பு ட்ராவல் பண்ணி தான் அங்கே போகும், 3 months ட்ராவல் பண்ணி தான் போகணும். நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்தந்த கண்ட்ரியில் நிப்பாட்டும் போது யூ ஹேவ் டு பை சம் க்ரோசரிஸ் அண்ட் ஆல் தட், ஃபுட்டெல்லாம் வாங்கணும். இது எல்லாமே ரீஃபியூவல் ரீஸ்டாக்கிங்லாம் பண்ணணும். இதுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல யூ ஹேவ் டு பே டு தட் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு வேளை நீங்கள் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸாக இருந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூ கேன் டூ இட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டர்ஸ். சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா you just imagine it as a equipment, and that equipment வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிக்னல்ஸை வாங்கி ரிசீவ் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட். அதை வந்து இன்னும் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ வெளிநாட்டிலேருந்து யார்கிட்டருந்து வாங்கி அதை வந்து சும்மா நம்ம எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா we don't have that kind of அது பேர் என்ன சொல்கிறது, டெக்னாலஜி நம்மகிட்ட இன்னும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சேட்டலைட்டு அந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த டிவி சிக்னல்ஸை கொடுக்குறதோ இல்லை வாட் எவர் சர்வீஸ் தட் we receive from transponders, those transponders we don't own it, we don't produce it, we don't own it, so we kind of use it. Okay, பட் யார் அதை ஆக்சுவலி ஓன் பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஆர் கவர்மெண்ட்டு, அவங்கள தான் வந்து தே ஓன் இட். அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹையரிங் சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ அப்படி பே பண்ணணும். அது யாரும் நோபடி கேன் ப்ரொஹிபிட்டட். ஏன்னா ப்ரொஹிபிட் பண்ணிட்டா எப்படி நமக்கு வந்து இன்டர்நெட்டு இதெல்லாம் வராது. ஸோ நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதுக்கு நீங்கள் ஹையரிங் சார்ஜஸ் பே பண்ணிடலாம். அதே மாதிரி ஹையரிங் சார்ஜஸ் ஃபார் டிரான்ஸ்பாண்டர்ஸ் பை இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் டிவி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்குமே வந்து பெர்மிஷன் வாங்கணும். என்ன டிவி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஐடி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ் எக்ஸீடிங் ப்ரிஸ்கிரைப் லிமிட். ஸோ இது வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஷிப்மெண்ட் அனுப்பியிருப்போம், சான் ஃப்ரான்சிஸ்கோ போகணும். சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிட்டு இந்தியாவோட ஷிப் அங்கே நிற்கிது. ஆனால் அந்த இடத்துல வந்து யார் வந்து இறக்கிக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்க இன்னும் வரல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஷிப்லேருந்து எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி அங்கே வச்சாச்சு. பட் இன்னும் அந்த கண்டெய்னரோட அந்த பெரிய கண்டெய்னர் இருக்கும், அந்த கண்டெய்னரை அந்த இடத்துல நம்மக்கிட்ட யார் எக்ஸ்போர்ட் அந்த வாங்கிக்கிட்டாங்களோ, இம்போர்ட்டர் யார் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யார் வந்து வேணும்னு சொல்லி பை பண்ணாங்களோ அந்த பையர் வந்து இன்னும் அந்த கண்டெய்னரை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு அவரோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலை. ஸோ அது அப்படியே போர்ட்லேயே நின்றுட்டே இருக்கும். இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போர்ட்டுக்கு யூ ஹேவ் டு பே. போர்ட்டு வந்து இடம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போர்ட்டில் போய் இடம்லாம் வாங்கிட முடியாது. ஸோ போர்ட்டுக்கு இடம் தான் ரொம்ப மெயின். ஸோ அவங்களுக்கு வந்து ஷிப்பு வந்துட்டுருக்கும் போயிட்டுருக்கும், அவங்களுக்கு வந்து இடம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து அனுப்பிச்ச அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு அனுப்பிச்ச அந்த ஒரு கண்டெய்னர் வந்து போய் ரீச் ஆகிடுது 10 days ஆகுது, 12 days ஆகுது, 13 days ஆகுது, அவங்களால அங்கேருந்து எடுக்க முடியல. ஃபார் சம் ரீசன் உங்ககிட்ட பை பண்ணவர் வந்து இன்னும் டைம் கேட்குறாங்க, 10 days டைம் கொடுங்க, 12 days டைம் கொடுங்க, வேர் ஹவுஸ் கிடைக்கல, வாங்கி எங்கே நான் கொண்டு போய் வைக்கிறது, எனக்கு ஸ்பெஷல் இன்னும் கோல்டு செயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை, எனக்கு போர்ட்டில் இருக்குது, அதனால் போர்ட்டில் இருக்கட்டும்னு சொல்கிறார். போர்ட்டில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போர்ட் வந்து உங்ககிட்ட பெனல்ட்டி சார்ஜஸ்லாம் வாங்குவாங்க, ரொம்ப எக்ஸார்பிடன்ட் ப்ரைஸஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸார்பிடன்ட் ப்ரைஸஸை கலெக்ட் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து டிடென்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டெமரேஜ் சார்ஜஸ் இருக்குது, டிடென்ஷன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், போர்ட்டில் உங்களோட பொருள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அங்கேயே நின்றுட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போர்ட்டுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். போர்ட்டுக்கு எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து பேமெண்ட் பண்ணணும். அப்படி பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் அப்போ யூ ஹேவ் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் கிட்ட பெர்மிஷன், டைரக்டாக ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த டிடென்ஷன் சார்ஜஸ்க்கு நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ் எக்ஸீடிங் ப்ரிஸ்கிரைப் லிமிட். ஸோ அது ஒன்று வரும். ஸோ ஜென்ரலாக கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ்ன்றது இப்படி தான் நம்ம செய்வோம். ஓகே, ஸோ வேறு என்ன, சம்டைம்ஸ் என்ன ஆகுனா கண்டெய்னர் இங்கே வந்துடும், நீங்கள் கண்டெய்னர் அன்லோட் பண்ணி ஃப்ரீ பண்ணி அனுப்பி ஆகணும். அந்த கண்டெய்னரை ஃப்ரீயே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு அங்கேருந்து இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு, கண்டெய்னர் இங்கே வந்தாச்சு, கண்டெய்னர் காலி பண்ணி கண்டெய்னர் அவனுக்கு திருப்பி கொடுக்கலன்னா அவன் கண்டெய்னர் ஏன் இவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கன்னு கேட்பான். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ கண்டெய்னர் டிடென்ஷன் சார்ஜஸ்ங்கிறது அதுதான். வேறு என்ன, ப்ரைஸ் மணி ஏதாவது இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ப்ரைஸ் மணி, இதெல்லாம் ரொம்ப நார்மலு. ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, வெளிநாட்டில் நடக்குது, அது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, இல்லை அதுக்கு ஏதோ ப்ரைஸ் மணி கொடுக்குறீங்க அப்படின்னா பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஒரு பிஸ்னஸ் இன் இந்தியா தேர் ஸ்பான்சரிங் சம் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு ப்ரைஸ் மணியை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ப்ரைஸ் மணி ஃபார் ஸ்போர்ட்ஸு. அப்ராடில் ஒரு ஸ்போர்ட் நடக்குது, அது கபடி, கொக்கோ, ஏதோ ஒன்று ஒரு ஸ்போர்ட் வெளிநாட்டில் நடக்குதுன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் $1 lakh அலௌடு. $1 lakh மேலே இட் இஸ் நாட் அலௌட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? which means 100 lakh rupees. அதான் சொல்கிறாங்க $1 lakh $1 lakh US ன்னு வச்சுக்கோங்களேன், $100,000
அதை இன்ட்டு 100 போட்டுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுதான் அலௌடு. அதுக்கு மேலே நீங்கள் ப்ரைஸ் மணி அங்கே ஸ்பான்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ப்ரைஸ் மணி ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்ராட் எக்ஸீடிங் 1 lakh. ஸோ $100,000 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், $100,000 1 crore rupees. ஸோ 1 crore rupees வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெர்மிஷன் எதுவும் வாங்காமல் நீங்கள் நார்மலாகவே எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணலாம். இந்த 1 crore rupeesக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெர்மிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப் டு 1 lakh நோ ப்ராப்ளம். அது ஒரு நார்மலாகவே நீங்கள் வந்து கொடுக்கலாம், ப்ரைஸ் மணியாவோ இல்லைனா ஸ்பான்சர்ஷிப்போ. அப் டு $1 lakh. $1 lakh இன்ட்டு 100 போட்டுக்கோங்களேன், 92, 93, அதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 100ன்னு வச்சுப்போம், ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷனுக்கு. ஸோ இட்ஸ் அலோவ், நார்மலி இட்ஸ் அலோவ். அப் டு $1 lakh இட்ஸ் அலோவ். எக்ஸீடிங் $1 lakh இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ் கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் அனுப்பணும். அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஃபீ ஆஃப் பிஎன்ஐ கிளப்னு சொல்லுவாங்க. மெம்பர்ஷிப் ஃபீ ஆஃப் பிஎன்ஐ கிளப்னா என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய சரக்கு கப்பல் அனுப்புகிறோம், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் அனுப்புகிறோம், இம்போர்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஜாப் தான். ஸோ ஒரு 100 ஷிப்பு வச்சுருக்கிறவங்க ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அந்த ஓனர்ஸ் எல்லோரும் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்குள்ளே வந்து நம்ம ஒரு கிளப்பு வந்து வச்சுக்கலாம், வில் ஹாவ் அ கிளப், பிஎன்ஐ கிளப்னு சொல்லுவாங்க. அது பிஎன்ஐ ஃபுல் ஃபார்ம் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ இந்த பிஎன்ஐ கிளப்னு வச்சுருப்பாங்க. இந்த பிஎன்ஐ கிளப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஷிப் ஓனர்ஸும் மெம்பராக இருப்பாங்க, எல்லோரும் ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ப்ரீமியம் மாதிரி ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை அவங்க வெளியில் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்க, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டால் அவங்களோட லாஸை கவர் பண்ண முடியல அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரீமியம் வச்சுருக்காங்கல்ல, இந்த ப்ரீமியம் அமௌண்ட் வச்சு இவங்களுக்குள்ளே ஏதாவது லாஸ் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதான் பிஎன்ஐ கிளப் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஷிப் ஓனர் வந்து குளோபல் லெவல்லையோ இல்லை ஏஷியா லெவல்லையோ யாராவது ஒரு பிஐஎன் கிளப் இருக்குன்னா அந்த பிஎன்ஐ கிளப்புக்கு அவங்க வந்து தே ஹவ் டு பே ப்ரீமியம் பணம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பணத்தை நீங்கள் பே பண்ணலாம், நோபடி இஸ் ப்ரொஹிபிட்டிங் யூ. பட் அதுக்கு நீங்கள் வந்து யூ ஹவ் டு டேக் அ பெர்மிஷன் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்ட, யூ ஹவ் டு டேக் பெர்மிஷன், இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த ப்ரீமியமாக பே பண்ணணும். பிகாஸ் தேல் சி, இங்கே பாருங்கள் இங்கே நீங்கள் தான் அனுப்புகிறேன், இந்த கண்ட்ரியில் பெரிய ரிஸ்க் இல்லை, ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியில் யூ ஹவ் பெய்டு த இன்சூரன்ஸ், ஸோ இட் வுட் கவர், ஸோ வை யூ பேயிங் அவுட் சைடுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வெளில பே பண்ணுமா பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம், பட் இதான் லிமிட்னு சொல்லலாம். இல்லை பெர்மிஷன், ப்ரையர் பெர்மிஷன் வாங்கன்னு சொல்லலாம். ஸோ சம் கைண்ட் ஆஃப் திங் வில் கோ ஆன் இன் பிட்வீன் தெம். அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம், I'll just have a call and come. ஒரே ஒரு எமர்ஜென்சி கால், ஒரு நிமிஷம். இதெல்லாம் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணல, எவ்ரிதிங் ஐ டோல்ட் ரைட்? ஓகே, சும்மா இது பிஎன்ஐ கிளப்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது சம்திங். ஒரே நிமிஷம். பிஎன்ஐ கிளப் வந்து இட்ஸ் லைக் ப்ரொடெக்ஷன் கிளப், ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்சூரன்ஸ் கிளப்பா? இல்லை ப்ரொடெக்ஷன் அண்ட் காம்பன்சேஷன் மீனிங் வரும்ல ஒரு வேர்டுக்கு. யூ வில் ஹேவ் திஸ் இன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆல்சோ. இண்டெம்னிட்டி கிளப். ஏதாவது இண்டெம்னிஃபைங்னா என்னென்னா காம்பன்சேட் பண்ணுறதுன்னு தானே அர்த்தம். ஸோ இண்டெம்னிட்டி கிளப்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் இண்டெம்னிட்டி கிளப், அவங்களுக்குள்ளே தேல் ஹேவ் அ கிளப், அந்த கிளப்புக்குள்ளே மெம்பர்ஷிப் ஃபீ எல்லாம் பே பண்ணி அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களே தீர்த்துப்பாங்க. ஸோ ஷிப்பிங்ன்றதுனால இப்போ வந்து இட்ஸ் வெரி ரெலவென்ட் ஃபார் அஸ், பிகாஸ் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணி வச்சதுனால இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்களா. ஸோ ஷிப்பிங் இஸ் அ வெரி ரிஸ்கி பிஸ்னஸ். அதனால அந்த பிஎன்ஐ கிளப் தேல் ஹேவ், அதில் ப்ரீமியம் பண்ணலாம் பே பண்ணிப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியால் கவர் பண்ண முடியாது கூட, அவங்களுக்குள்ளேயே அவங்க கவர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பிஎன்ஐ கிளப்னு சொல்கிறது. ஓகே, ப்ரொடெக்ஷன் இண்டெம்னிட்டியா இல்லை இண்டெம்னிட்டி கிளப் தான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டேக் லைக் 5 to 10 minutes break, then we'll have ஷெட்யூல் நம்பர் 3க்கு போயிடலாம். ஓகேவா? ரைட், எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து we are going to see ஷெட்யூல் நம்பர் 3. ஷெட்யூல் நம்பர் 1 and 2 முடிச்சிட்டோம் இல்லையா? உங்களுக்கு வந்து அது ஒன்றும் டவுட் இல்லைல்ல? ஷெட்யூல் 1 and 2 we have finished. As I have told you, ஷெட்யூல் 1, 2, 3 3 இருக்குது. 3மே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஷெட்யூல் 1 they talked about prohibition. கம்ப்ளீட்டாக கிடையாது, எதுவுமே கிடையாது உங்களுக்கு, போங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொஹிபிஷனில் யூ ஹேட் தோஸ் 8 transactions. அதுக்கப்புறமா யூ டாக்ட் அபவுட் ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 2 டாக் டு யூ அபவுட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கெல்லாம் ப்ரையர் அப்ரூவல் கொடுக்கணும். அதனால தான் நம்ம எல்லாமே மினிஸ்ட்ரி பார்த்தோம். இந்த டிரான்சாக்ஷனுக்கு இந்த மினிஸ்ட்ரி கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும், ப்ரையர் அப்ரூவல் வாங்கினா நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அனுப்பலாம், இல்லைனா அனுப்பக்கூடாது அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் ரெகுலேட்டட் and or you can call it as a restriction where you have to get prior approval from the government of India from different ministries depending upon the purpose. எதுக்காக அனுப்புறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து prior approval வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் P&I கிளப் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ப்ரொடெக்ஷன் இண்டெம்னிட்டி கிளப் அது சொல்லிட்டு வேறு ஏதாவது விட்டேன் இதில். கல்ச்சுரல் டூர்ஸ் அப்ராட். வாட் இஸ் அ கல்ச்சுரல் டூர் அப்ராட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்ச்சுரல் டூர் அப்ராடுங்கிறது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஓகேவா? நம்ம கல்ச்சரை மேம்படுத்துறதுக்காக. ஸோ அந்த கல்ச்சுரல் டூர் எப்படி இருக்குன்னா, பீப்புள் கோ ஃப்ரம் இந்தியா டு அப்ராட் அண்ட் தே ஸ்பெண்ட் இந்தியன் ருப்பியை கொடுத்து மாற்றி அந்த கரன்சியை மாற்றி அதை தான் அங்கே கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு தே ஹாவ் டு கெட் பெர்மிஷன் ஃப்ரம்
யார்கிட்ட? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும். ஏன் மேம் ஹெச்ஆர் டெவலப்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும்? இப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு டூருக்கு போகிறேன், துபாய்க்கு போகிறேன் அப்படின்னா நான் போய் மினிஸ்ட்ரி கிட்ட போய் சைன் வாங்குறேன். நான் இப்போ சாதாரணமாக சில இண்டிவிஜுவல் நம்ம வந்து இங்கே வெளிநாடு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு $1 lakh இருக்குது. அது தட் இஸ் நம்மகிட்ட நிறைய பணம், $1 கோடி பணம் இருக்குது. நம்ம டாலரை மாதிரி வெளிநாடு போய் சுற்றி பார்க்குறோம், வேர்ல்டு டூர் போகிறோம். ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் அஸ்? யாருமே நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது இல்லையே. ஏன் இங்கே கல்ச்சுரல் டூர் அப்படின்னு வரும்போது ஏன் இவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கல்ச்சுரல் டூர் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கல்ச்சுரல் டூரை? இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ இந்தியாவிலேருந்து ஏஆர் ரஹ்மான் இருக்கார். ஓகே, ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்தியாவோட கல்ச்சரை நான் வந்து வெளிநாடு போய் டெபிக்ட் பண்ண போகிறேன், யூரோப்பில் போய் நான் ஒரு கான்சர்ட் நடத்த போகிறேன். இந்த கான்சர்ட் வந்து இட் இஸ் டு ஸ்டேஜ் த ஹிந்துஸ்தானி மியூசிக் ஆர் இந்தியன் மியூசிக், இந்தியன் ஜானர் ஆஃப் மியூசிக் ஆர் ஃபில்ம் மியூசிக். இதை நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து இந்தியாவோட கல்ச்சரை வேர்ல்டு ஸ்டேஜில் வி வாண்ட் டு ப்ரமோட். அதுக்காக நான் இங்கேருந்து ஒரு 300 மியூசிஷியன்ஸ், நானும் ஒரு தபலா ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி யாரோ நிறைய ஒரு ட்ரூப்பையே இங்கேருந்து வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அப்போ வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 300 மியூசிஷியன்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 300 மியூசிஷியன்ஸும் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து இப்போ துபாய் போகிறாங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் தேர் கோயிங் டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால், ஜெர்மனி அப்படின்னா, அவங்க வந்து தாராளமாக ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அப் டு $250,000 வரைக்கும் அவங்க பர்சனல் பர்பஸ்க்காக அவங்க என்ன வேணாலும் அந்த $250,000 வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்தியன் ரூபாவை டாலரை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க பர்சனல் பர்பஸ்க்காக. இப்போ என்ன ஆகிடும்னா, ஒரு 300 மியூசிஷியன்ஸை நீங்கள் ட்ரூப் போட்டு நீங்கள் வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறீங்க மியூசிக் வாசிக்கிறதுக்கு, கல்ச்சுரலாக நம்ம இந்தியன் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னே வச்சுப்போமே. அப்படி நீங்கள் அங்கே போகும்போது என்ன ஆகிடும்னா, இந்த அத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு $250,000 தான் லிமிட் இருக்கும், ஒரு வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணலாம் வெளிநாடு போய். ஆனால் இங்கே அத்தனை பேரும் வெளிநாடு கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சு இருந்து அங்கே இன்னும் அந்த கான்சர்ட் முடிஞ்சு வேர்ல்டு டூர் மாதிரி போட்டு இந்த கல்ச்சுரல் ட்ரூப்பு வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி வரப்போகுதுன்னா, அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க சம்பாரிச்ச பணத்தை எங்கே கொண்டு வர போகிறாங்க? இந்தியாவுக்கு தான் கொண்டு வர போகிறாங்க. அதனால இந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சலுகைகள் கொடுத்து, சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க, மொத்த ட்ரூப்பும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும். ஸோ அந்த ட்ரூப்பாக நீங்கள் கல்ச்சுரல் டூருக்குன்னு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கல்ச்சுரல் டூர் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்களோ அது கல்ச்சுரல் டூருக்குன்னு தனியாக பிரிச்சிருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கல்ச்சுரல் டூரில் இருக்கேன், நான் தான் ஒரு பெரிய பாடகின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஒரு வருஷத்தில் நான் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்னோடய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் நான் $250,000 வரைக்கும் தான் நான் செலவு பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போய். அந்த ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டு தான் நான் செலவு பண்ணலாம், அதுக்கு மேலே நான் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ட்ரூப்பில் இருக்கேன், பாடகியாக இருக்கேன், நான் ஒரு 5 ட்ரூப்போட சேர்ந்து வருஷம் ஃபுல்லாக சுற்றி வரேன்னா அதில் எனக்கு $250,000 முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? அந்த பணத்தை நான் அதில் எக்ஸாஸ்டே பண்ணிட்டேன். அப்போ நான் பர்சனலாக சுற்றியே பார்க்கல, இன்னும் அதுக்குள்ளே இந்த ட்ரூப்பில் சுற்றி பார்த்ததே என்னோட கணக்கில் கொண்டு வந்துடுவீங்களா? அது தப்பு இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, கல்ச்சுரல் டூர் அப்படிங்கிறது தனி, அது ஒரு பிஸ்னஸ் மாடல், அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. அந்த லிமிட் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட லிமிட்டோட வந்து என்ன சொல்கிறது, கிராஸ் ஓவர் ஆகாத மாதிரி பார்த்துப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கல்ச்சுரல் டூர்ஸ் அப்ராட். ஸோ இந்தியாவோட கல்ச்சர் வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் இது பண்ணி காமிக்குது. இப்போ நீங்கள் ஒன்றே கேட்கலாம், மேம் டூரிசம் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, டூரிசம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்தியாவோட டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட கல்ச்சர் டான்ஸ் அது இது லொட்டலோஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள ஒரு ட்ரூப்பாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக ப்ரொமோட் பண்ணுறதுக்காக போவாங்க. அவங்களும் இந்த கல்ச்சரல் டூர் அப்ராட்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸ் வாங்கணுமா கேட்டால் அதெல்லாம் இல்லை. அவங்க இந்தியன் டூரிசம் டிபார்ட்மெண்ட் மூலிமா அவங்க போயிடுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரூப் அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க, சிங்கப்பூரில் நடத்துகிறீங்க, மலேசியாவில் நடத்துகிறீங்க, இந்தியன் ப்ரோக்ராம்ஸ் எதாவது நடத்துகிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். மற்றபடி சிம்பிளி போட்டு இங்கேருந்து நீங்கள் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வெளிநாடு போகிறீங்கன்னா அதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்க வேண்டாம். அதுக்கு உங்கள் ட்ரூப்புக்கு சேர்த்து அப்படியே கல்ச்சுரல் டூர் நாங்கள் ஏன் வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக சர்வம் மாயா படம் பார்த்தீங்களா? சர்வம் மாயாவில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே என்ன வரும், அவங்க வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த ஊருக்கு வி ஆஸ்ட் ஃபார் இது கேட்டிருந்தோமே விசா, 15 பேருக்கு அப்ளை பண்ணோம், 14 பேருக்கு வந்துச்சு, ஒருத்தருக்கு வரல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த 14 பேர் கிடச்சிருச்சுன்னா அவங்க ட்ரூப் மூலமா கல்ச்சரல் டூர் மூலமா போட்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் வில் கோ டு ஷெட்யூல் நம்பர் 3. எல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் வேர்ட் பை வேர்ட் நான் எல்லாத்துக்குமே மீனிங் சொல்லிட்டேன். பட் அது தெரிலனா என்கிட்ட ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஷெட்யூல் 3. ஸோ ஷெட்யூல் 1 வந்து ஃபுல் ப்ரொஹிபிஷன். ஷெட்யூல் 2 வந்து இட் டாக்ட் அபவுட் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் கவர்மெண்ட். ஷெட்யூல் 3 டாக்ஸ் அபவுட் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் வாங்க, வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேர் டாக்கிங் அபவுட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஒரு பெரிய ரெகுலேட்டர், இந்தியாக்கே வந்து அவங்க தான் கம்ப்ளீட்டாக ரெகுலேட் பண்ணுறாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து தேவைப்படும். எப்போ தேவைப்படும்? ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $250,000 லிமிட், ஓகேவா? அந்த $250,000, அதான் $250,000 சொல்லுங்கள், இல்லை $250,000 எப்படினாலும் சொல்லுங்கள். ஸோ அத்தனை $250,000 வரைக்கும் அலௌடு, அதுக்கு மேலே அலௌடு இல்லை. வேணும்னா நீங்கள் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஷெட்யூல் 3 வந்து 2 பேருக்கு பிரிச்சிருக்காங்க. ஷெட்யூல் 3 மெயின்லி டீல்ஸ் வித் வாட் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸை பார்க்குறாங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ்லையுமே ஃபஸ்ட் எத்தனை நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அடுத்த கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, those people who are now resident in India but they are going to work only for 3 years or 2 years or 1 year here, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஊருக்கு போகிற ஐடியாவில் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபியூ இயர்ஸ் மட்டும் தான் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில சலுகைகள் கொடுப்போம். ஸோ அந்த சலுகைகள் வந்து வரும். ஸோ ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸே 2ஆக பிரியும். முதல்ல நார்மல் ரெசிடென்ஸ், இந்தியாவில் தான் இருக்க போகிறாங்க ஃபார் எவர்ன்றவங்களுக்கும், அதுக்கப்புறம் இல்லை இந்தியாவில் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா we are going to stay here only for less than 3 years தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இங்கே வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுப்போம், அவ்வளோதான். அண்டர்ஸ்டுட்? புரியுதா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களே இங்கே ஒர்க் பண்ண வந்திருக்கோம், ஒர்க் பண்ண வந்தவங்க நாங்கள் இங்கே 2-3 இயர்ஸ் இங்கே இருப்போம், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து யூஎஸ்ஏக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ஆன் சைட்டுக்கு 2 இயர்ஸ் அனுப்புறீங்க, அப்புறம் அவங்க இங்கே வந்துடணும்னு தெரியும்ல. அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு யாராவது அனுப்பும்போது 2 இயர்ஸ் ஆன் சைட்டில் போ, அவ்வளோதான், இருந்துட்டு வந்துருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க இங்கே வந்து இந்தியன் ரூபாவில் சம்பாதிச்சாலும் அவங்க பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான், கரெக்டாக. அவங்க 2 இயர்ஸ் இங்கே சம்பாதிக்கிறாங்க, இங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க, இங்கே ஒர்க்குக்குன்னு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்க பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஆனால் 2 இயர்ஸில் அவங்க போயிடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். தட் இஸ் less than 3 years அவங்க இங்கே இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ இந்த $250,000 நீ ஊருக்கு அனுப்பணும்னு சொல்ல முடியாது. பாவம், அவரே இங்கே 2 வருஷம் தான் வேலைக்கு வந்திருக்காரு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 இயர்ஸ் அங்கே வந்து ஆன் டியூட்டி முடிச்சுட்டு இங்கே வந்துடுவார். ஆன் டியூட்டியில் அங்கே சம்பாதிக்கிற மட்டும் அவர் அங்கேயே வச்சிருக்க முடியும், மொத்தத்தை இங்கே தான் அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்தியா வந்து ஒரு சலுகை கொடுத்துருக்கு. எப்படி பாவம், நீங்களே ஜெர்மனியில் நீங்கள் வந்திருக்கீங்க, 2 வருஷம் தான் இங்கே இருப்பீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் பர்சன்ட் ரெசிடென்ட் இந்தியாவாக இருந்தாலும் நீங்கள் இங்கேருந்து ஜெர்மனிக்கு அனுப்புகிற காசை நாங்கள் தடை பண்ண மாட்டோம். நீங்கள் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிற பணத்தை வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அனுப்பிக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் அனுப்பக்கூடாது. இஃப் யூ ஆர் ஏர்னிங் லைக் இப்போ ஒரு மாதம் இங்கே வந்து நீங்கள் 5 lakhs இங்கே சம்பாதிக்கிறீங்க, இந்தியன் ரூபாயில் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாயும் உங்களோட இருக்கிற தங்குற செலவெல்லாம் போக பேலன்ஸ் நெட்டாக உங்ககிட்ட எவ்வளோ சேலரி மிச்சம் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஜெர்மனிக்கு அனுப்பிச்சிக்கோங்க. வி டோன்ட் வரி. பட் அதுக்கு மீறி நீங்கள் அனுப்பக்கூடாது. ஒருவேளை நான் இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து இந்தியாவிலே ரெசிடெண்ட்டாக இருக்கேன், இல்லை வெளிநாட்டில் நீங்கள் வந்தால் கூட இங்கே தான் ஃபார் எவர் செட்டில் ஆக போகிறேன், அந்த மைண்ட் செட்டில் நான் இருந்தால் அப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ அனுப்பலாம்னா $250,000 தான் அனுப்பலாம், அதுக்கு மேலே அனுப்பக்கூடாது. ஓகேவா? டன்னா? புரிஞ்சிச்சா? அதான் சொல்கிறாங்க, யூ கேன் ஸ்பெண்ட் மோர் தென் தட் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவாமா? புரியுதா? இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்துடலாம், இண்டிவிஜுவல்ஸ்க்கான கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கான கேட்டகரி 2ஆக பிரிச்சிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கான கேட்டகரி 2, ஒன்று நார்மல், இன்னொன்று வந்து less than 3 years தான் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ஸ்பெஷல் சலுகைகள் தான் அந்த அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே அமைச்சிக்கலான்றது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நார்மல் பீப்புளுக்கு என்ன கேட்டகரின்னு பார்த்துடலாம். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா they brought a scheme called as liberalized remittance scheme. இந்த இடத்துல எதுக்கும் பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். up to $250,000 per year இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் அனுப்பிச்சிக்கோங்க. if it is for allowed purposeனால் நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரீ அப்ரூவல் வாங்கக்கூடியதாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லை நார்மலாக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் ப்ரொஹிபிட்டட், அந்த 8 ப்ரொஹிபிட்டடை தவிர மற்ற எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் ஆஸ் அ ஃபெசிலிட்டி ஃபார் இண்டிவிஜுவல் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. மிஞ்சி போனால் இண்டிவிஜுவல்ஸ் எதுக்கு இது பண்ண போகிறாங்க, எஜுகேஷன் டூரு அப்படிலாம் அந்த மாதிரி தானே போகிறாங்க. ஸோ ஓகே. இல்லை ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி. திஸ் லிமிட் கவர்ஸ் போத் கரண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் இது என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல 250,000 தான் உங்களுக்கு லிமிட். நீங்கள் அதை கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பீங்களோ இல்லை கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பீங்களோ அது உங்கள் இஷ்டம். ஆனால் மேக்ஸிமம் லிமிட் அலௌடு ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர் இயர், பர் ஃபினான்ஷியல் இயர்க்கு எவ்வளோ அலௌடுன்னு கேட்டால் 250,000 தான் அலௌட். மோர் தென் 250,000 நான் சென்டே பண்ண முடியாது, பண்ணலாம். ஆர்பிஐ கிட்ட ப்ரையர் அப்ரூவலில் வாங்கிக்கோங்க. இஃப் ஆர்பிஐ கிவ்ஸ் யூ அப்ரூவல் யூ கேன் சென்ட் ஈவன் பியாண்ட் $250,000, நாட் அ பிக் டீல்ன்றாங்க. மேம் $250,000ங்கிறாங்களே, இப்போ நான் ஜெர்மனிக்கு அனுப்பணும், இல்லைனா நான் வந்து இப்போ ஃப்ரான்ஸுக்கு அனுப்பணும், ஃப்ரான்ஸ்லாம் யூரோ தானே மேம் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ நான் என்ன மேம் பண்ணுறது, அப்போ ஃப்ரான்ஸுக்கு நான் யூரோ அனுப்பணும்னா என்ன பண்ணுறது, இந்தியன் ருப்பியை அவங்க வந்து யூஎஸ் டாலரோட, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் $250,000 வரைக்கும் அனுப்பலான்றாங்க. அப்போ நீங்கள் யூரோவில் அனுப்பணும்னா எப்படி அதை கனெக்ட் பண்ணணும், $250,000 யூரோவாக மாற்றுங்க, எவ்வளோ வேல்யூ வருதோ அந்தளவுக்கு இங்கே தான் அனுப்பலான்னு அர்த்தம், அவ்வளோதான். புரியுதா? இப்போது ஏன் மேம் டாலர் வச்சுருக்காங்க, டாலர் இஸ் காமன்லி யூஸ்டு கரன்சி, ஹைலி காமன் டிமாண்டில் இருக்க கரன்சின்றதுனால இங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியில் லிமிட் எல்லாமே டாலர் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. புரியுறதோ? ஸோ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் கேன் ரெமிட் அப் டு $250,000 per year inclusive of both current account and capital account transaction.
சரி ஓகே எந்தெந்த பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பர்பஸ்க்கு ஒன் செகண்ட்மா என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. I'll show you the இது நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 ரீசன்ஸ்க்காக அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. 9 ரீசன்ஸ்க்காக நீங்கள் அனுப்பலாம். என்னது ப்ரைவேட் விசிட்ஸ், கிஃப்ட் டொனேஷனு, கோயிங் அப்ராட், இமிக்ரேஷன், அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட், travel for business or attending or conference or special training or something like that for yourself, medical expenses, checkup abroad ஏதோ செக்கப்புக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பேஷண்ட் கூட சேர்ந்து நீங்களும் போகிறீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராட், ஸ்டடீஸ் அப்ராட், இது மாதிரி 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 9 பாயிண்ட்டையும் நான் வந்து இங்கே ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக எடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. நம்பர் 1 permissible uses of LRS லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். அதில் மொத்தம் 9 பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1 ப்ரைவேட் விசிட்ஸ் அப்ராட். நான் தனிப்பட்ட முறையில் என்னோட ஹாப்பினஸ்க்காக டூருக்காக போகிறேனோ, இல்லை வந்து இமோஷனல் ஹீலிங்காக போகிறனோ, இல்லை ஆயுர்வேதக்காக போகிறனோ, எதுக்கோ போகிறேன் அவ்வளோதான். நான் வெளிநாடு போகிறேன்னா நான் வந்து அப் டு $250,000 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல்ஸ் கேன் ரெமிட் மணி ஃபார் பர்சனல் ட்ராவல் அப்ராட். இதுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்குற காசும் இன்க்ளூட் ஆகும், அங்கே போய் தங்குற காசு, ஃபுட்டு, அங்கே போய் ரூம் சார்ஜஸ்ஸு, அங்கே போய் டூருக்கு நீங்கள் சுற்றி பார்க்குறது எல்லாமே வரும். நேபாள் பூட்டானுக்கு மட்டும் இது வராது. ஏன்னா நேபாள் பூட்டான்லாம் இந்தியன் ருப்பீஸே வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி வி ஹாவ் அ டீல் வித் நேபாள் பூட்டான். ஸோ நீங்கள் நேபாளுக்கு டூர் போகிறீங்க, இல்லை பூட்டானுக்குலாம் டூர் போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு அந்த கரன்சி மாற்றணும் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக அங்கே இந்தியன் ருப்பீஸ் கொடுத்தாலே அங்கே வாங்கிப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்போது நேபாள் பூட்டான் தவிர நீங்கள் வேறு எங்கே டூருக்கு போனாலும், எனக்கு தெரியல ஏதோ ஃப்ரான்ஸ் வாயில் இருந்ததுனால ஃப்ரான்ஸ் எக்ஸாம்பிளே வந்துருச்சிங்க ஓகேவா. ஸோ இப்போ பர்சன் ட்ராவல்ஸ் டு ஃப்ரான்ஸ் ஃபார் டூரிசம், அங்கே தேவைப்படுற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அவங்க எல்லாரும் ஸ்கீம் மூலயமா எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சனல் ட்ராவல் அப்ராடில் என்னெல்லாம் வரும்னா, ட்ராவல் டிக்கெட், அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இல்லை, அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணுற ஹோட்டல், அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ், அங்கே போய் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அது அங்கே ஒரு மெட்ரோ கார்டு எடுத்துகிட்டு அங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு காரை ஹையர் பண்ணுறீங்க, எவ்ரிதிங் தட் இஸ் ஸ்பெண்ட் எல்லாமே இந்த 2,50,000 டார்கெட்டுக்குள்ளே வரணும். இது நம்பர் 1 பர்சனல் ட்ராவல் அப்ராட். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, கிஃப்ட் ஆர் டொனேஷன். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுங்கள், கிஃப்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் லிமிட் $2,50,000 அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை படிச்சு பாருங்கள். ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு தாராளமாக கிஃப்ட்டு டொனேஷன் அனுப்பலாம். மேக்ஸிமம் $2,50,000 பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சேரிட்டிக்கோ, என்ஜிஓக்கோ, இல்லை தனிப்பட்ட ஒரு பர்சனுக்கோ, யாருக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. டன். உதிர பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் ட்ராவல், செகண்ட் வந்து இதுதான், நீங்கள் யாருக்கு வேணாலும் அங்கே வந்து டொனேஷன் கொடுத்துக்கலாம். மேம் இது வந்து சும்மா வந்து US டாலர்லேயே இருக்கே, இது வந்து இந்தியன் ருப்பியாக மாற்றலாம் அப்படின்னா சும்மா இன்ட்டு 100 போடுங்க, அவ்வளோதானே. 2,50,000 இன்ட்டு 10 போட்டால் என்ன வரும், 25 lakhs. அப்படியே இன்ட்டு இன்னொரு 0 போடுங்க, 2.5 கோடி, அவ்வளோதான். இந்தியன் பணத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷத்தில் 2.5 கோடிக்கு மேலே உங்களால் செலவு பண்ண முடியாது. லிபரலைஸ்டு ஸ்கீமில் செலவு பண்ண முடியாது. இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் ஸ்பெஷல் பர்மிஷன் ஃப்ரம் RBI and do it, you can do it. அதர்வைஸ் யூ கேன் ஒன்லி டேக் 2.5 கோடி. நான் சொல்கிறது மேக்ஸிமம். நீங்கள் ஆக்சுவல் ரேட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். எவ்வளோ வரும், 92, 93 ருபீஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 2,30,00,000 அந்த மாதிரி வரும். இல்லை அப்படியே இன்ட்டு 100 போட்டால் தான் 2.5 கோடி வரும். ஓகேவா, டன். அடுத்தது மூணாவது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், கோயிங் அப்ராட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் முதல்ல 3 மாதம் சஸ்டெயின் ஆகணும்ல. போன உடனே முதல் மாதம் சம்பளம் கொடுத்துருவாங்க. அங்கே ஒரு வேலை கிடச்சி நீங்கள் போனீங்கன்னா கூட அண்ட் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் கோயிங் அப்ராட் டு ஒர்க் மே ரெமிட் மணி. இங்கேருந்து பணம் கொஞ்சம் அமுச்சு வச்சுக்கலாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு. எதுக்காக, அங்கே போய் இனிஷியலாக வாழணும்ல. முதல்ல உங்களுக்கு அங்கே ஒர்க் கிடச்சிருந்தா கூட அங்கே போய் ஒர்க் கிடச்சி அதில் போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வீடு பார்த்து அங்கே அட்வான்ஸ் கொடுத்து அங்கே பேசிக்கான இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒர்க்கில் இருக்குது. இங்கேருந்து ரீலொகேட் பண்ணணும், இங்கே வீடு விற்கணும், அங்கே போகணும். யூ ஹேவ் லாட் ஆஃப் செட்டில்மெண்ட் காஸ்ட். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் தாராளமாக அங்கே 2,50,000 வரைக்கும் டாலர்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ விச் மீன்ஸ் 2.5 கோடி வரைக்கும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். புரியுதா? இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் இமிக்ரேஷன். இமிக்ரேஷன் இங்கே நான் கனடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிங்க, கனடா நான் வரேன்னு சொல்லிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரேடியாக அந்த கண்ட்ரிலே போயிருந்தோம், திருப்பியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இமிக்ரேட் பண்ணுவோம். இமிக்ரேஷன் அப்படின்றது இம்மிக்ரேஷன், IMMI போடுவாங்க. இமிக்ரேஷன் இந்தியாக்குள்ளே வரவங்கன்னு அர்த்தம். மைக்ரேஷன் இங்கேருந்து போகிறாங்கன்னு அர்த்தம். மோஸ்ட்லி இந்தியா விட்டு ஓடி போகணுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். பிகாஸ் இந்தியா உங்களுக்கு பிடிக்காது, வெளிநாடு இதோட சூப்பர் க்ளீனான ரோட்ஸ், க்ளீனானது எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. ஓகேவா? ஸோ இமிக்ரேஷன், ஸோ நத்திங் ராங். நீங்கள் இங்கே இருக்கணும்னு நினச்சாலும் கரெக்டு தான், போகணும்னு நினச்சாலும் கரெக்ட் தான். அது அவங்களோட பர்சனல் டெசிஷன். பட் நம்ம கிளாஸ் இருக்கும்போது
ஏன் வந்து இமிக்ரேஷன் வெளில போகிறாங்க அப்படி சொல்கிறேன்னா பிகாஸ் அந்த மாதிரி ஒரு டோன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியும். ஓடுறாங்க வெளில போகிறாங்க. ஸோ இமிக்ரேஷனா ஐஎம்எம்ஐ இமிக்ரேட் பண்ணுறாங்க, உள்ளே வராங்கன்னு அர்த்தம். ஸோ இமைக்ரேஷனாக வெளியில் போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ யூஎஸ்னாலும் அதான், யூஎஸ்லேருந்து வெளில போகிறவங்கள இமைக்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். யூஎஸ்க்கு இமிக்ரேஷன் உள்ளே வரவங்கள இமிக்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் யூஎஸ்ஏ போகிறீங்க. யூஎஸ்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனிபடி ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வெளியில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து யூஎஸ்ஏக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் வந்து 5 கோடி பணம் இருக்கணும், 5 கோடி ரூபாயாக இருக்கணும். தட் இஸ் அவங்களோட டாலர்ஸில் சொல்லுவாங்க. மினிமம் வந்து நீங்கள் $5 lakh வச்சுருக்கணும், $500,000. அவங்க எதுவுமே லேக்கே சொல்ல மாட்டாங்க யூஎஸில். 500,000, 600,000, 300,000, 250,000 அப்படி சொல்லுவாங்க. நம்ம லேக்கில் சொல்லுவோம், 250,000, 3 lakh, 4 lakh, 5 lakh சொல்லுவோம். ஸோ இப்போ கனடா சொல்கிறாங்க நீ $5 லட்சம் வச்சுருந்தா தான் உள்ளே வர முடியுங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக நீங்கள் 5 கோடி பணத்தை 5 லட்சம் அவன் சொல்லிட்டாங்கன்னா இன்ட்டு 00 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். போட்டிங்கன்னா 5 கோடி ரூபா பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத காமிச்சா தான் உள்ளே விடுவான். இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியில் 5 கோடி கொடுத்து டாலரை மாற்றி அதை நம்ம அக்கௌண்ட்டில் பணமாக வச்சுருந்து கணக்கு காமிச்சா தான் அவங்க கனடாக்குள்ளே விடுவாங்க, இல்லை யூஎஸ்ஏக்குள்ளே விடுவாங்க. அப்படிலாம் அந்த வேறு வழியே கிடையாது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த 2,50,000 லிமிட் கூட கிடையாதான், எவ்வளோ கேட்குறாங்களோ வச்சுக்கலான்ட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? இமிக்ரேஷன் அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக ஷிஃப்டிங் த ரெசிடென்ஸ் டு அனதர் கண்ட்ரி. மெனி கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரும்போது மெனி கண்ட்ரிஸ் ரிக்வயர் த இமிக்ரன்ஸ் டு ஷோ த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிஷோர்னு ஒருத்தன் இங்கேருந்து கிளம்பி கனடா போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிஷோர் வந்து மைக்ரண்ட். கனடாவை பொறுத்த வரைக்கும் அவன் இமிக்ரண்ட், உள்ளே வரக்கூடியவங்க. ஸோ கனடாவை பொறுத்த வரைக்கும் கிஷோர் கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 5 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா உள்ளே எல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கிஷோர் தாராளமாக therefore individuals like Kishore may remit the money from India to abroad to meet such requirements. ஓகேவா? அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நீ தாராளமாக வெளில கொண்டு போகலாம். 2,50,000 வரைக்கும் உனக்கு எதுவும் அப்ரூவல் இல்லை. அதுக்கப்புறம் நான் அப்ரூவல் வாங்கி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸப்ஷன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், சரியா? அடுத்தது, வெளியில் உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆக்டர், நீங்கள் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டு இங்கே நடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஒய்ஃப் குழந்தைங்களாம் துபாயில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. துபாயில் இருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் பணம் அனுப்பணும்ல, ஸோ அதுக்காக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ரெசிடென்ட்ஸ் கேன் சென்ட் மணி ஃபார் சப்போர்ட்டிங் த ஃபேமிலி மெம்பர்ஸ் லிவிங் அப்ராட். பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், சில்ட்ரன், அதர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக வேணாலும் அனுப்புங்க. அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ், படிப்புக்காக, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே. ஓகேவா? அதுக்கு நீங்கள் $2,50,000 வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். அடுத்தது பிஸ்னஸ் ட்ராவல், கான்ஃபரன்சஸ், ட்ரைனிங், மெடிக்கல் செக்அப். இண்டிவிஜுவல் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வெளிநாடு போகிறாங்க, மெடிக்கல் செக்அப்காக, ட்ரைனிங்காக, அவங்க ஒரு பிஸ்னஸ் டூர் போகிறாங்க, பிஸ்னஸ் ட்ராவலுக்கு பண்ணுறாங்க. எல்லாமே சேர்த்தே 2,50,000 தான். நீ பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறியோ இல்லை ஊரை சுற்றி பார்க்க போவியோ எல்லாத்துக்கும் சேர்த்து 2,50,000 தான் சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் கேன் ரெமிட் மணி அப்ராட் ஃபார் business travel for business meetings or company work. A professional attends a business conference in Singapore, conference, training, a medical checkup abroad. எதுனாலும் சரி, நீங்கள் ஜப்பானுக்கு போகிறீங்க ஒரு ஸ்பெஷல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக, எப்படினாலும் 2,50,000 தான் உங்களுக்கு லிமிட், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராட், வெளிநாட்டில் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுக்காகவும் பணம் அனுப்பலாம். பட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் they have an exception. நான் நினைக்கிற ஒரு செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அதுமாதிரி ஸ்டடீஸ் அப்ராட், வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்க. கரெக்ட், 3 விஷயத்துக்கு we have எக்ஸப்ஷன். ஒன்று, வெளிநாட்டுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்களா, அப்போ வந்து ஹார்வர்ட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு சீட் கொடுக்குறோம், பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு பே ஃபீஸ் $3,50,000 சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வெளிநாட்டு காலேஜ் ஃபீயே வந்து $2,50,000 மேலே இருக்கும்போது இங்கே நம்ம அதை மாற்றி எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி மெடிக்கல் செலவுக்காக நீங்கள் $2,50,000 மேலே சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி வாட் வாஸ் தி அதர் ரீசன், வேறு ஏதோ சொன்னனே, ட்ராவல் இது இல்லை, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட் கிடையாது. இமிக்ரேஷன் ஆஃபீஸ், அந்த கண்ட்ரியில் இருக்க கனடாவில் இருக்கவங்க நீங்கள் $3,50,000 அது மினிமம் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா தான் உங்களை கண்ட்ரிக்குள்ளே விடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிஷோர் கேன் கன்வெர்ட் இஸ் மணி ஃப்ரம் இந்தியா இன்டூ சம் டாலர்ஸ் அண்ட் தென் ஹீ கேன் டேக் இட் டு கனடா. இஃப் த கனடாவோட இமிக்ரேஷன் ஆஃபீஸஸ் கேட்பாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு அமௌண்ட் வேணும்னு கேட்பாங்க, கேட்டால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அண்ட் as of course any other current account transactions வேறு எதாவது இருந்தாலும் ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, if it is a valid current account transaction which is allowed under LRS, நீங்கள் தாராளமாக இங்கே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், சம் ப்ரொஃபஷனல் ஃபீ, சப்ஸ்கிரிப்ஷன் டு ஃபாரின் சர்வீசஸ், மெம்பர்ஷிப் ஃபீ, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் இட். அவ்வளோதான். எப்போ ஆர்பிஐயோட அப்ரூவல் வேணும்னு கேட்டிங்கன்னா $2,50,000 மேலே வேணும்னா உங்களுக்கு அப்ரூவல் வேணும், இல்லைனா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக அப்ரூவல் வராது. ஸ்பெஷலாக வந்து ஒரு 3 கேட்டகரிக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அந்த $2,50,000 வரைக்கும் உங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட அப்ரூவலே வாங்காமல் கூட இந்த டிரான்சாக்ஷனுக்காக நீங்கள் மோர் தேன் $2,50,000 செலவு பண்ணலாம்.
ஏன்னா எல்லா வருஷமும் ஒருத்தன் செலவு பண்ண போகிறதில்ல, படிக்க போகிறான்னா ஒரு தடவை தான் படிக்க போவான், ஓகேவா? அதனால் அந்த 2-3 வருஷம் மட்டும் தான் செலவு பண்ண போகிறான். அதனால் எல்லா வருஷமும் அப்படியே 5 கோடி 10 கோடி மாற்றி மாற்றி அனுப்ப போகிறான்னா இல்லை. அங்கே வந்து அவன் யாருக்கு அனுப்புகிறான்? ஹீஸ் ஒன்லி சென்டிங் இட் டு காலேஜஸ். அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி இங்கேருந்து ஒரேடியாக ஒருத்தர் வந்து வீட்டெல்லாம் விற்றுட்டு கழனியெல்லாம் விற்றுட்டு நிலம் போலாம் எல்லாத்தையும் விற்றுட்டு கனடா போய் செலவு போகிறோன்னா ஒன் டைம் தான் மாற்றிட்டு போயிட போகிறான். ஸோ நீ ஒரேடியே போகிற திருப்பி இந்தியா பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் போய் தொலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல some countries require immigrants to show more than $250,000 அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குன்னு காமிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டு இட் இஸ் அலவுடு, நீங்கள் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்க. ரெண்டாவது மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்ராட் என்ன சொல்கிறாங்கன்னா $250,000 மேலே அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பே பண்ணி உடம்பை காப்பாற்றிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டி வெளிநாட்டுக்கு படிக்க போகிறீங்க, அங்கே ஃபீஸ் மட்டுமே ஃபாரின் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் மட்டுமே 250,000 மேலே இருந்தால் தாராளமாக அந்த ஃபுல் ஃபீஸை நீங்கள் ரெமிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை தான் ஷெடியூல் 1ல் நார்மலாக 250,000 மேலே இருந்தால் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கணும், 250,000 கீழே இருந்தால் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்க வேண்டாம். ஸ்பெஷல் 3 கேட்டகரிஸ்க்கு 250,000 மேலே போனாலும் நீங்கள் ஆர்பிஐ அப்ரூவல் வாங்க வேண்டாம். என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டாங்க? இமைக்ரேஷன், தட் இஸ் அந்த அங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய இமிக்ரெண்ட் அத்தாரிட்டி IIMMI, அவங்கள பொறுத்த வரைக்கும் இமிக்ரெண்ட், நம்மளை பொறுத்த வரைக்கும் இமைக்ரெண்ட். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை விட்டு ஒரேடியே காலி பண்ணி போகிறதா இருந்தால் போய் தொலை, $2.5 லட்சம் இல்லை அதுக்கு மேலே வேணாலும் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரேடியே போயிடு அப்படின்றாங்க. ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன் வந்து மற்ற 2 என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று, யூனிவர்சிட்டிக்கு ஒன்று. இது மட்டும் தெரிஞ்சால் போதும், சூப்பர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷெடியூல் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம முடிச்சாச்சு. என்னது? இண்டிவிஜுவல்ஸில். அதுவும் வந்து ஹூ ஹஸ் செட்டில் less than 3 years இருக்குல்ல, அதை நம்ம இன்னும் முடிக்கல. நார்மல் இண்டிவிஜுவல்ஸோட கேட்டகரி நம்ம முடிச்சாச்சு. Do you have any doubts in this? Schedule 3ல் do you have any doubts? I hope not, இல்லையா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன்ஸ் அதை தான் இண்டிவிஜுவல் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரியை முடிச்சுட்டு அப்போ நம்ம நெக்ஸ்ட் வில் கோ டு திஸ் கேட்டகரி. ஓகே டன்? புரிஞ்சிச்சா? ஓகேம்மா. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது என்னென்னா கரண்ட், ஒரு செகண்ட் மறந்துட்டேன், இதுக்கு தான் எவ்வளோ தான் மல்டி டாஸ்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. ஸோ வாட் வே வி சேயிங், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மொத்தம் 3 ஷெடியூல். அதில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சாச்சு, அது வந்து ப்ரொஹிபிஷன் லிஸ்ட் 8 இருந்தது. அதுக்கப்புறமா வி டாக்ட் அபவுட் ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். யார்கிட்டேருந்து? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வாங்கணும். அதாவது தனித்தனி மினிஸ்ட்ரிஸ் கிட்டேருந்து, அந்தந்த மினிஸ்ட்ரிஸ் கிட்டேருந்து வாங்கணும். ஸோ அதை நம்ம பார்த்தோம், அந்த லிஸ்ட்டு பார்த்தோம். 3வது ஷெடியூல் 3 என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நீங்கள் அப் டு $250,000 வரைக்கும் நீங்கள் வந்து LRS, அதாவது வந்து லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் கீழே நீங்கள் எப்படி வேணாலும் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுதான் பார்த்தோம், ஓகேவா? அதில் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். அதான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்து முடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd ஷெடியூல் வந்து எப்படி பேசுவாங்கன்னா, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்னலாம் அலவன்ஸ் இருக்குது, ஃபார் கம்பெனிஸ்க்கு என்னென்ன, அதாவது அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ் யாரெல்லாம் இருக்கா, BOI, AOP, அப்புறம் கம்பெனி, LLP, இவங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ 3rd ஷெடியூலில் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வி டாக்ட் அபவுட் ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட், செகண்ட் ஷெடியூல் வி டாக்ட் அபவுட் அப்ரூவல் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தேர்ட் வந்து அப்ரூவல் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே 3rd லிஸ்ட்டில் வரும். ஸோ அதில் எதுக்கெலாம் அப்ரூவல் வாங்கணும், எதுக்கெலாம் அப்ரூவல் வாங்க வேணாம் அப்படிங்கிறது எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபார் அதர்ஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல்ஸில் ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தோம். இண்டிவிஜுவல்ஸில் நார்மலாக உங்களுக்கு எது வரைக்கும் அலவுடு? 250,000 வரைக்கும் அலவுடு. என்னென்ன பர்பஸ்க்குலாம் அலவுடு? பெர்மிசபிள் யூஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் விசிட் அப்ராடு, கிஃப்ட், டொனேஷன், கோயிங் அப்ராட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், இமைக்ரேஷன் உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வந்துருமா? நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் முதல்ல. இது எல்லாமே உங்களுக்கு அலவுடு. இமைக்ரேஷனுக்கு அலவுடு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்ராடு, அப்புறம் வந்து பிஸ்னஸ் ட்ராவல், கான்ஃபரன்ஸ், ட்ரைனிங், மெடிக்கல் செக்கப்ஸ் இதெல்லாம் உண்டு. அப்புறம் மெடிக்கல் செக்கப்ஸ் நீங்களே தானாக உங்களுக்காக மெடிக்கல் செக்கப் அப்ராட் போனாலும் சரி, உங்கள் ஃபேமிலிக்காக போனாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராடு, ஸ்டடீஸ் அப்ராடு, டியூஷன் ஃபீ எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனி அதர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ப்ரொவைடட், அது வந்து LRS ஸ்கீமில் $250,000 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கலாம். நோபடி இஸ் ஆக்சுவலி உங்களை வந்து யாருமே வந்து என்ன சொல்கிறது நிப்பாட்ட போகிறதே கிடையாது. இன்னொன்று வந்து எப்போ வந்து ஆர்பிஐ அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, $250,000 மேலே போகும்போது ஆர்பிஐயோட அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் நமக்கு தேவை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த LRS ஸ்கீமில் 250,000 வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 3 விஷயங்களுக்கு லிமிட்டே கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் அனுப்பிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னது? நம்பர் 1, எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் இமைக்ரேட் ஆக போகிறீங்களோ, தட் இஸ் யூ கோயிங் டு ஜெர்மனி அப்படின்னு சொன்னால், ஜெர்மனியில் அந்த கண்ட்ரி அஸ் அ கண்ட்ரியாக வந்து ஜெர்மனி என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து யார் ஜெர்மனிக்கு வந்தாலும் மினிமம் இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மினிமம் அமௌண்ட் $3 லட்சம் கூட இருக்கட்டும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. யூ கேன் ரெமிட் இட். அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்ராட், வெளிநாடு போகணும், ஏதோ உயிரை காப்பாற்றிக்கணும். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, இந்தியா இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ
ஆர் இந்தியாவில் அந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் whatever reason you prefer going to USA, நீங்கள் USA UK எங்கேனாலும் சரி வெளிநாடு போய் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் செலவு பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து 2,50,000 தான் லிமிட்டு அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன் இந்த கரக்கரன் ஸ்மெல் வருது இல்லை, சீக் ஸ்மெல்ன்ற கரக்கரன் சவுண்டு வருது, அது வந்தால் கேட்கவே நல்லா இருக்காது தானே, ப்ளீஸிங்காகவே இருக்காது. ஐ டோன்ட் நோ, ரொம்ப நேரம் கத்திகிட்டே இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து அப்படி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் அப்ராடு, ஸோ நீங்கள் அதுக்கு வந்து சர்ஜரிக்கு அதுக்கெலாம் வந்து எவ்வளோ வேணால் ரெமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஃப் யூ கோயிங் ஃபார் அப்ராட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ், அப்போ அங்கே போனீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து உங்ககிட்ட எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண சொன்னாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபீஸ் மட்டும் தான், யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து $3 lakh $4 lakh எவ்வளோ இருந்தாலும் அலௌடு, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ சும்மா ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அப்படியே ஷெடியூல் 3ல செகண்ட் பார்ட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாரும் உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் எடுத்திருக்கேன், ஓகேவா? அந்த ரீகேப் மட்டும் இப்போ பார்த்துலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷெடியூல் 3ல டிரான்சாக்ஷன்ஸ் ரிக்வயரிங் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் RBI தான் வரும். அவங்க சொன்ன மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தோம் நம்ம. ரெண்டாவது வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ் தவிர மற்றவங்களுக்கு என்ன, அப்புறம் ஜென்ரலாக சில எக்ஸாமிஷன்ஸ் இருக்கும், அது என்னென்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலோட ரெமிட்டன்சஸ் அண்ட் LRS என்னென்ன பார்த்தோன்றத சும்மா ஒரு சின்ன ரிவிஷன் என்னென்ன பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து 2,50,000 லிமிட்டுங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கணுங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் எஜுகேஷன் ஃப்ரீ, அப்புறம் கிஃப்ட் டு ஃப்ரெண்ட் அப்ராடு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எதுனாலும் சரி உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த டாலர்ஸ் இப்போ நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் $2,50,000 அனுப்பலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு $50,000 அனுப்பியிருக்கீங்கன்னா மிச்சம் $2,00,000 இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ திஸ் 2,50,000 அப்படிங்கிறது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் வருமே தவிர மற்ற யாருக்கும் வரப்போகிறது இல்லை. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இண்டிவிஜுவலே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று நார்மலாக நாங்கள் இந்தியாவில் இருப்போம், இந்தியாவிலே தான் வேலை பார்க்குறோம், இந்தியாவில் தான் செட்டில் ஆக போகிறோம், எவ்ரிதிங் இஸ் இன் இந்தியா. நாங்கள் இந்தியன் சிட்டிசனோ இல்லை ஃபாரின் சிட்டிசனோ, பட் வி ஆர் செட்டில்டு இன் இந்தியா அண்ட் வி ஆர் ஃபார் எவர் வி வாண்ட் டு செட்டில் இன் இந்தியா. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தான் இப்போ நான் சொல்ல LRS 2,50,000. அதுக்கு அடுத்து ஒரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க யாருன்னா, நாங்கள் இந்தியாவில் ரெசிடெண்ட் தான், ஆனால் நாங்கள் வந்து பர்மனெண்ட்டாலாம் இங்கே இருக்க மாட்டோம், நாங்கள் இருக்க போகிறதே கொஞ்சம் டைம் தான் அப்படின்னும் போது எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொவிஷன் என்ன, சர்டன் பர்சன்ஸ் ஒரு டெம்பரரிலி ஒர்க்கிங் இன் இந்தியா, இப்போதைக்கு நாங்கள் சும்மா தாங்க இங்கே வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கோம், ஃபுல்லாலாம் நாங்கள் வந்து அப்படி இங்கே பர்மனெண்ட்டாலாம் இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே நெட்டாக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, நெட் சேலரி உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ, அதாவது நீங்கள் பே பண்ண வேண்டிய ப்ரொஃபஷனல் டேக்ஸ், அந்த டேக்ஸ், இந்த டேக்ஸ், இதெல்லாம் ESI PF whatever இதெல்லாம் பிடிச்சது போக மிச்சம் நெட் சேலரி எவ்வளோ கையில் வருதோ அதை அப்படியே நீங்கள் உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிடுங்க, பிரச்சனை இல்லை, உங்கள் நாட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சொல்கிற மாதிரி ரெசிடெண்ட் பட் நாட் பெர்மனெண்ட்லி ரெசிடென்ட்ன்றாங்கல்ல, அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கேட்டகரிஸ் ஆஃப் சச் பர்சன். நம்பர் 1, சிட்டிசன் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட். ஓகேவா? ஃபாரின் ஸ்டேட்டில், அதாவது ஃபாரின் கண்ட்ரியுடைய ஒரு சிட்டிசன், எக்ஸப்ட் பாகிஸ்தானை தவிர மற்ற எந்த கண்ட்ரியில் வேணாலும் யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க இந்தியாவுக்கு வராங்க, வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, பட் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க, கேட்டகரிஸ் ஆஃப் சச் பர்சன்ஸ். நம்பர் 1, சிட்டிசன்ஸ் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட். ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டெம்பரரியாக இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட நெட் சேலரி அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். பாகிஸ்தான்லேருந்து மட்டும் யாரும் அலௌட் கிடையாது, மற்றபடி எல்லா நாடுகளில் இருந்தும் ஆட்கள் அலௌட் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, சேலரி எவ்வளோ அவருக்கு, $3,000. ஓகேவா? அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணலாம், நெட் சேலரி அமுச்சு விட்றலாம். இதில் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ருப்பீஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி திஸ் இஸ் நாட் ருப்பி, ஆக்சுவலி திஸ் இஸ் டாலர் சிம்பிள் போடணும், நான் ருப்பி சிம்பிள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு என்ன சேலரி இங்கே வருதோ அந்த சேலரி நீங்கள் அப்படியே அனுப்பிடலாம். அது வந்து நீங்கள் இது எதுக்காக நான் ருப்பி போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, மேம் நம்ம ருப்பியில் எடுத்துக்கணுமா டாலர் எடுத்துக்கணுமா. இந்த ஊரில் நீங்கள் 30 கோடி கூட சம்பாதிங்களேன், 30 கோடி ரூபாய் கூட நீங்கள் அனுப்பலாம். அந்த 30 கோடி டாலரை மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க, இந்த 30 கோடி ஜெர்மன் இதுவாக மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க, இல்லை அந்த 30 கோடி ஃப்ரான்ஸுக்கு மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க, எங்கே வேணாலும் அனுப்பிச்சிக்கோங்க, ஜப்பானுக்கு கூட மாற்றி அனுப்பிச்சிக்கோங்க. வாட் எவர் யூ ஏர்ன் இன் இந்தியா அது ருப்பி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுறது ருப்பி ஃபார்மெட்டில் இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அது அப்படியே நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் வெளிநாட்டுக்கு, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பே பண்ண வேண்டிய இன்கம் டேக்ஸை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இன்கம் டேக்ஸை பே பண்ணிட்டு நீங்கள் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் இதுதான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன் இங்கே உள்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து டெம்பரரி பேசிஸில் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா
அவங்க அவங்களோட நெட் சேலரியை அவங்களோட சொந்த ஊருக்கு அனுப்பலாம், சொந்த நாட்டுக்கு அனுப்பிடலாம். ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா இந்தியன் சிட்டிசன் ஆன் டெபுடேஷன் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. நாங்கள் இங்கே இந்தியன் சிட்டிசன் தான், ஓகேவா, ஆனால் ஃபாரின் கம்பெனிக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஃபாரின் கம்பெனிக்காக நான் வேலை பார்த்து ஃபாரின்லேருந்து எனக்கு சேலரி வருது அப்படின்னு சொன்னால், ஒரு இந்தியன் சிட்டிசன் ஒர்க்கிங் இன் இந்தியா, இந்தியாவில் தான் வேலை பார்க்குறோம், நாங்கள் ஒரு இந்தியன் தான், பிறப்பால் நாங்கள் ஒரு இந்தியன் தான், ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபாக்ஸ்கான், பெகட்ரான் அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோம் டெபுடேஷனில், ஓகேவா, டெபுடேஷனில் ஒர்க் பண்ணுறோம். ஹீ மே ரெமிட் ஹிஸ் நெட் சேலரி அப்ராட். வெளிநாட்டிலிருந்து அவர்கள் சம்பாதித்த பணத்தை நீங்கள் வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்பலான்றாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அதை அப்படியே அனுப்பிச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அன் இண்டியன் எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஃபார் யூகே கம்பெனி இஸ் எ டெம்பரரிலி போஸ்டட் இன் இந்தியா. நல்லா ஞாபகம், டெம்பரரியாக சும்மா ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி வராங்க. ஆனால் அவங்க இந்தியன் சிட்டிசன் தான், பிறப்பால் அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். இங்கேருந்து யூகேக்கு போய் ஃபார் எவர் நான் யூகேக்கு தாங்க போகிறேன்ட்டு யூகேக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் யூகே என்ன சொல்லுது, ஒரு 2 வருஷம் இந்தியாவுக்கு போய்ட்டு இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துருங்களேன் அப்படி சொல்லுது. ஸோ அவங்க 2 இயர்ஸ் மட்டும் இங்கே வராங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே மறுபடியும் சும்மா 2 இயர்ஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ண வராங்க. தட் இஸ் லெஸ் தேன் 3 இயர்ஸ் டெம்பரரியாக ஒர்க் பண்ண வராங்க. அப்படின்னா அவங்க வாங்குகிற சம்பளத்தை அவங்க அப்படியே என்ன பண்ணிடலாம், எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தெர் இஸ் நோ எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. 2,50,000 தான் அனுப்பணும்லாம் இல்லை, அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அப்படியே அனுப்பிச்சிக்கலாம், ஓகேவா. இந்த இதில் ருப்பீஸ்ன்னு போடுறத விட சும்மா ஜஸ்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அப்படியே அனுப்பிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து அந்த ஃபாரின் கம்பெனிலேருந்து டாலர்லேயே அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வாங்குறாங்களா, ருப்பியில் சம்பளம் வாங்குறாங்களா, whatever it is, அவங்க அதை அப்படியே அங்கே அனுப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வருமா, நெட் சேலரினா என்ன? நெட் சேலரினா நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அதுலேருந்து டேக்ஸ் பே பண்ணது போக மிச்சம், இஎஸ்ஐ, பிஎஃப், ஃபார் அதர் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் எவ்ரிதிங், ஓகே. அது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் உங்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிடலாம், ஓகேவா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மேம் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட்னு சொல்கிறோம்ல, மேலே சொல்கிறவங்க எல்லாமே என்னது, டெம்பரரியாக இங்கே வந்து வேலை பார்த்தாங்க, டெம்பரரி இங்கே வந்திருக்காங்க. அந்த டெம்பரரினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் யூ மீன் பை டெம்பரரி? டெம்பரரினா ஒன்றும் இல்லை, இங்கே இந்தியாவில் அவங்கள அசைன் பண்ணியிருக்குது 3 இயர்ஸ் அல்ல 3 இயர்ஸோட கம்மி, அவ்வளோதான் இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. திருப்பி அவங்க மறுபடியும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் அவங்க யூஎஸ்ஏக்கே போயிடுவாங்க, யூகேக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குல்ல, தேட் இஸ் கால்ட் ஆஸ் வாட்ன்னு கேட்டால், தே ஆர் ரெசிடென்ட் ஹியர், இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே, பட் அவங்க பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கிறதுக்காக வரல, சும்மா டெபுடேஷன்லாம் வந்திருக்காங்க. டெபுடேஷன் என்ன சொல்லுவாங்க, டெபுடேஷனா அவங்களுக்கு பர்மனெண்ட் பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து யூகே தான், லண்டன் தான், லைச்செஸ்டர் தான், அந்த மாதிரி, ஓகேவா. இல்லை ஏதோ ஒன்று ஒரு மேன்ஹாட்டன் ஏதோ ஒரு இடத்துல தான் தே ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங். இப்போ என்னென்னா, தே ஜஸ்ட் வாண்ட் டு கம் டு இந்தியா, ஒர்க் ஃபார் 2 இயர்ஸ் ஆன் அ ப்ராஜெக்ட், திருப்பி ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 இயர்ஸ் லெஸ் தேன் 3 இயர்ஸ் இங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்கிறோம், தே கால் அஸ் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட் ஹியர். ஸோ அவங்களுக்கு மட்டும் என்ன சொல்கிறோன்னா, யார் ஒரு ஃபாரின் கன்சல்டன்ட் இங்கே வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாருனா அவரும் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட். ஃபாரின் இன்ஜினியரிங் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் ப்ராஜெக்ட்டில் இருக்காருனா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட். பர்சன் செட்டில்டு பெர்மனென்ட்லி இன் இந்தியா, பெர்மனெண்ட்டாக நான் இந்தியாவில் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களாம் ரெசிடென்ட் இன் இந்தியா, ப்ராப்பராகவே தே ரெசிடென்ட் இன் இந்தியா தான். இந்த மாதிரி டெம்பரரியாக லெஸ் தேன் 3 இயர்ஸ் வராங்கல்ல, 3 இயர்ஸ் ஆர் லெஸ் தேன் 3 இயர்ஸ், வெறும் லெஸ் தேன் 3 இயர்ஸ் சொல்லக்கூடாது, அப்புறம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம எப்படி சொல்லணும்னா 3 இயர்ஸ் ஆர் லெஸ் தேன் 3 இயர்ஸ். அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி இதில் கவர் பண்ணி எவ்வளோ சம்பாதிக்கணும் அனுப்பிச்சிக்கோ, அந்த நெட் சேலரி உனக்கு எவ்வளோ இருக்கோ அனுப்பிச்சிக்கோ. நீ வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செஞ்சு நீ திடீர்னு இந்தியாவுக்கு வந்து சும்மா 2 இயர்ஸ் மட்டும் இருந்துட்டு போகிறதுனாலும் ஓகே, இல்லை நீ இந்தியன் சிட்டிசனே இல்லை நீ ஃபாரின் சிட்டிசன் தான் இருந்தாலும் உன்னை இந்தியா காமிச்சாலும் ஓகே, எப்படியோ போ, உனக்கு சம்பளம் கொடுக்குறது யார், வெளிநாட்டு கம்பெனி தானே. நீ வெளிநாட்டு சிட்டிசனாக இருந்தால் என்ன, இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் என்ன, நீ இந்தியாவில் டெம்பரரியாக 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண வந்திருக்கேன்னா தட் இஸ் 3 இயர்ஸ்க்கு கீழே, 3 இயர்ஸ் ஆர் பிலோ 3 இயர்ஸ். If you come to India to work for 3 years or below 3 years, then definitely நீங்கள் இங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை அப்படியே திருப்பி உங்கள் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது யார், வெளிநாட்டு கம்பெனி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குற காசை நீங்கள் திருப்பி உங்கள் கம்பெனிக்கு தட் இஸ் உங்கள் நாட்டுக்கே அனுப்பிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க, ஓகே. இப்போ இதோட நம்ம என்ன முடிச்சிடறோம், ஆல் த ஃபெசிலிட்டி அவைலபிள் ஃபார் பர்சன்ஸ் who are இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்ன வந்து முடிச்சிட்டோம். இண்டிவிஜுவல்ஸில் 2 கேட்டகரி பண்ணோம். ஒன்று நார்மல் எல்ஆர்எஸ்லேருந்து ஒரு 3 எக்ஸப்ஷன், மைக்ரேஷன், மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் who are not permanently resident in India, அதில் நம்ம 2 செக்ஷன்ஸ் பார்த்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெசிலிட்டி ஃபார் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸை தாண்டி மற்றவங்க யார் இருக்காங்களோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாருக்காச்சும் எதாவது டவுட் இருக்கா, இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு கடை உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் we are going to move to facility for persons other than individuals, okay. So we are now starting with
ஃபெசிலிட்டி ஃபார் பர்சன்ஸ் அதர் தன் இண்டிவிஜுவல்ஸ் இது எங்கே வருது? ஆக்சுவலி வந்து இந்த ஷெடியூல் 1 ஷெடியூல் 2 ஷெடியூல் 3 3 இருக்குமா? அந்த ஷெடியூல் 1 ஷெடியூல் 2 ஷெடியூல் 3ல அதாவது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் 3rd ஷெடியூலில் மொத்தம் 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஒன்று நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் ஹூஸ் பெர்மனெண்ட் ரெசிடென்ட் இன் இந்தியா, ரெண்டாவது இண்டிவிஜுவல்ஸ் ஹூஸ் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட், அதையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இண்டிவிஜுவல்ஸே இல்லைடா, இண்டிவிஜுவல்ஸை தவிர மற்றவங்களாம் இருப்பாங்களா, எல்எல்பி கம்பெனி இவங்களாமும் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும்ல. அப்போ அவங்களுக்குலாம் என்னென்ன லிமிடேஷன், எதுக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த எல்ஆர்எஸ் நம்ம பார்த்தோம் தெரியுமா? தட் இஸ் a liberalized remittance scheme that is applicable only for individuals and not for anybody else. அது மூலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ the law states that person other than individuals may also avail the foreign exchange facility. எப்படி நார்மலாக வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு லிமிட் இருக்கும் 2,50,000, அதே மாதிரி ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் எல்எல்பியாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு இந்தியன் ரூபாயை வெளிநாட்டு கரன்சியாக மாற்றி அனுப்புறதுக்கு யூ ஆல்சோ ஹவ் பீன் கிவன் சம் பவர்ஸ், உங்களுக்கு உண்டு, நோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க? பர்சன் என்றால் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பர்சனா என்னது? பர்சன் அதை தான் இண்டிவிஜுவல்ஸ்னால் என்னது? இண்டிவிஜுவலை தவிர மற்றவங்களாம் எல்எல்பி கம்பெனி பார்ட்னர்ஷிப் ஃபர்மு ட்ரஸ்ட்டு அசோசியேட்டு எல்லாருமே வந்து இங்கே பர்சன் அது தான் இண்டிவிஜுவல்ஸ் தான். அது என்னது? மியூட்டாண்டிஸ்னு ஒரு வேர்டை போட்டாங்களே நடுவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெமிட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ரைட்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன அவங்க இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்ஆர்எஸ் கொடுத்தோம், உங்களுக்கு வேறு மாதிரி கொடுப்போம், அவ்வளோதானே தவிர ரைட்ஸ் 2 பேருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இட் மீன்ஸ் வித் நெசசரி மாடிஃபிகேஷன் த சேம் ரூல் அப்ளைஸ், அவ்வளோதான். சேம் ரூல் அப்ளைஸ் ஃபார் போத் ஆஃப் யூ. நீ வந்து ரெமிட்டன்ஸ் பண்ண முடியும்னா நீ ரெமிட்டன்ஸ் பண்ணு, பட் என்னன்னா நீ இண்டிவிஜுவலுங்கிறதுனால உனக்கு வேறு மாதிரி ரூல்ஸ், நீ வந்து கம்பெனிங்கிறதுனால உனக்கு வேறு மாதிரி ரூல்ஸ். பட் மியூட்டாண்டிஸ் இட் அப்ளைஸ் வித் சர்டன் மாடிஃபிகேஷன்ஸ் டிபெண்டிங் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் என்டிட்டி ஆர் யூ அப்படிங்கிறதுனால. டன்? புரிஞ்சிச்சா? இதான். அடுத்து என்ன சொல்கிறாங்க? சரி ஓகே, இப்போ தேர் கமிங் டு ரெமிட்டன்சஸ் பை பர்சன் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ரெமிட் பண்ண போகிறோம் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எல்எல்பி கம்பெனி இவங்கெல்லாம் சேர்ந்து ரெமிட் பண்ண போகிறாங்க. எப்படி ரெமிட் பண்ண போகிறாங்க? ஆர்பிஐயோட அப்ரூவல் ரெக்வயர்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெமிட்டன்சஸ் பை பர்சன்ஸ் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ், ஆர்பிஐ அப்ரூவல் இஸ் required. These are large corporate remittances, so RBI approval is needed if they exceed certain limit. ஒரு சில certain limitations போட்டிருப்பாங்க, அந்த certain limitations-ஐ cross பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் RBI approval வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா டொனேஷன் பை கம்பெனிஸ். நீங்கள் நினைக்கலாம் மேம் இது புக்கில் எங்கே மேம் இருக்குது, நம்ம பாட்டுக்கு இந்த நோட்ஸை மட்டுமே பார்த்துட்டு போகிறோமே, நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், புக்கில் எந்த பேஜில் இருக்கும், வெயிட் செகண்ட், ஏதோ ஒரு பேஜில் இருக்கே, வெயிட் இதெல்லாம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இது நம்ம படிச்சிடும். ஷெடியூல் 3ல் இது பார்த்துட்டோமா? ப்ரைவேட் விசிட், கோயிங் அப்ராடு, இமைக்ரேஷனு, க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்ராடு, எக்ஸ்பென்ஸ் இன் கனெக்ஷன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஸ்டடிங் அப்ராட். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டீங்க, ஞாபகம் இருக்கா? 3 மட்டும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க, எல்லாமே ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் இங்கே பாருங்கள். இண்டிவிஜுவல் மே அவைல் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி ஃபார் அமௌண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 2,50,000. இது என்னது? 4, 7, 8 என்னது? மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃப்ரம் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் மைக்ரேஷனுக்கு பே பண்ணுறது. இந்த 3த்துக்கும் அவங்களே எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா தே டாக்ட் அபவுட் 2,50,000 ஒரு வருஷத்துக்கு அலௌடுனா அதில் ஒரு $50,000 இப்போ அனுப்பிச்சிட்டிங்கன்னா மிச்சம் 2 lakh மட்டும் தான் இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அனுப்ப முடியும். அதை சொல்கிறாங்க. அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் போட்டு காமிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபர்தர் பர்சன் அப்படிங்கிறது வந்து ஹூ இஸ் அ ரெசிடென்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி ரெசிடென்ட் இன் இந்தியா யாருன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 2 பேர். ஒன்று என்ன சொன்னேன், அதர் தேன் பாகிஸ்தானை தவிர மற்ற எந்த கண்ட்ரிலேருந்து யாராவது இங்கே 2 வருஷம் மட்டும் தட் இஸ் 3 years விட கம்மியாக 3 years or 3 years விட கம்மியாக இங்கே ஒர்க் பண்ண வந்தாங்கன்னா அவங்க நெட் சேலரியை அவங்க ரெமிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன், நீ ஃபாரின் சிட்டிசனாக இருந்து இந்தியாவுக்கு டெம்பரரியாக 3 years or 3 years விட கம்மியாக வந்தாலும் உனக்கு நெட் சேலரி ரெமிட் பண்ணிக்கலாம் இந்தியாவிலேருந்து. அதே மாதிரி இஃப் யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் ஆன் டெபுடேஷன் to the office or branch of a foreign company in India, okay, அப்போ நீ என்ன பண்ணலாம், உன்னோட பணத்தை ரெமிட் பண்ணிக்கலாம். ஒரே டிஃப்ரென்ஸ் தான். சிட்டிசன் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் கண்ட்ரி, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு 3 years or below 3 years வந்தாலும் நீங்கள் இந்தியாவில் சம்பாதிக்கிற பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சலாம். ஏன்னா அந்த பணம் ஆக்சுவலி கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபாரின் கம்பெனி தானே. உங்கள் நாட்டில் இருந்து உங்களோட கம்பெனி உங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அவன் தான் சம்பளம் கொடுக்குறான். ஸோ உங்களுக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே நீங்கள் ரெமிட் பண்ணிக்கோங்க, டோன்ட் வரி. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து கனடாக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகலான்னு போன நீங்கள் வேறு வழியே இல்லாமல் தலையெழுத்து என்ன 2 வருஷம் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க, ஏன்னா உங்களை இங்கே டெபுடேஷனுக்கு போட்டாங்க. அப்படி நீங்கள் இங்கே வந்திருக்கும் போது இங்கே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் யார் உங்களுக்கு கொடுக்குறா, அந்த ஃபாரின் கம்பெனி தான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நெட்டாக நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் சென்ட் டு யுவர்
நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் செட்டில் ஆனீங்களோ அங்கேயே அமைச்சிக்கலாம். ஓகே, ஈவன் தோ யூர் இந்தியன் சிட்டிசன், யூர் நாட் பவுண்ட் பை எனிதிங், நீங்கள் அங்கே அமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதில் இந்த என்ன மேடம் பர்மனெண்ட் டெம்பரரின்றாங்களே, வாட் இஸ் திஸ் பர்சன் ஹூஸ் நாட் ரெசிடென்ட் இன் இந்தியா பெர்மனெண்ட் அப்படின்றதுனா 3 years or less than 3 years சொல்கிறாங்க. ஸோ டஸ் நாட் எக்ஸீட் 3 years இங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் அதையும் நம்ம பார்த்துட்டோமா. இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் எதுக்காக உங்களுக்கு இதை வந்து ரிவிஷன் பண்ணுறேன்னா, நான் நோட்ஸில் கொடுக்குறது எல்லாமே இங்கே வந்து சும்மா அப்படியே பேராகிராஃப் மாதிரி இருக்கிறதுனால நம்ம பிரெயினால் ப்ராசஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு நோட்ஸ் மட்டுமே சொல்லி கொடுத்தேன்னா, ஐயோ மேம் வந்து ஸ்டடி மெட்டீரியலே டச் பண்ணலையே, எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பூஜிதாக்கு ஃபஸ்ட்டு ஐயோ மேம் புக்கையும் கொஞ்சம் அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்களேன்னு சொல்வா. அதுக்காக மெயினாக வந்து இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல். அதை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இது கீழே கொடுத்துருக்காங்க, ஃபெசிலிட்டி ஃபார் பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல். த ஃபாலோயிங் ரெமிட்டன்சஸ் பை பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் ஷால் ரிக்வயர் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஃப் இட் எக்ஸீட் சம் லிமிடேஷன். இதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்பர் ஒன் வந்து டொனேஷன் பற்றி பேசுகிறாங்க. நம்பர் 2 வந்து கமிஷன் பர் டிரான்சாக்ஷன். நம்பர் 3 ரெமிட்டன்சஸ் பற்றி பேசுகிறாங்க. நம்பர் 4 ரெமிட்டன்சஸ் எக்ஸீடிங் 5% பற்றி பேசுகிறாங்க. இந்த 4 கேஸையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். அப்புறமா நம்ம வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 4 சினாரியோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், என் கூட வாங்க. நான் இது அந்த 4 என்னன்றது காமிச்சேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ புக்குக்கும் இதுக்கும் உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? இப்போ பார்த்துடலாமா? நம்பர் 1, எதுக்கெல்லாம் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் கேட்கணும்னு கேட்குறாங்க. ஒரு கம்பெனி, ஓகே, ஒரு கம்பெனி டொனேஷன் வந்து ஒரு கம்பெனி வெளிநாட்டுக்கு அனுப்புது அப்படின்னு சொன்னால், அவங்க அனுப்புகிற டொனேஷன் கடந்த 3 ஆண்டுகளில் அவங்க சம்பாதிச்சு அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ், ஏதோ ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்குப்பா, அவங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க, கடந்த 3 வருஷமாக அவங்க எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அந்த எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, அதில் 1% அது எக்ஸீட் ஆகிடுச்சுனாலோ, அல்லது யுனைடெட் ஸ்டேட்ஸோட டாலர்ஸ், US டாலரோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா $50 lakh, இது ரெண்டுத்தில் whichever is less. ஓகே, சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவரே ஒன்றுமே பெருசாக இருக்காது, அவங்களே எக்ஸ்போர்ட்டே மொத்தமாகவே வந்து ஒரு $100,000 தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் போய் நீங்கள் $50 லட்சம் கூட நீ வந்து வெளிநாட்டுக்கு அமிச்சுக்கோன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒன்று $50 lakh, ஓகேவா? இல்லை அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா $500,000 சொல்லுவாங்க. 500 அப்படி தானே வருது, $50 lakh, கரெக்டா? ஆமாம், $50 lakh. ஆமாம், $50 lakh தான். என்னங்கடா இப்படி கமாவை மாற்றி போட்டு எங்களை உயிர் எடுக்கிறீங்களா பாஸ்? எங்களுக்குலாம் இப்படி கமா போட்டால் தானே புரியும். $50 lakh. டன். ஓகே, $50 lakh அப்படி இல்லைன்னா 1% ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் earned during the past previous 3 years. இது ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்கும்? ஓகேவா? அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாமே, நீங்கள் $100,000 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிங்க கடந்த 3 வருஷத்தை சேர்த்து. அப்போ நீங்கள் $1,000 மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது, டொனேட்டே பண்ண முடியாது. ஓகேவா? ஆர் $50 lakh whichever is less தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் $100,000 தான் எடுத்துக்கணும். ஓகே, whichever is less. அப்போ அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸீட் பண்ணுறீங்க 50, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, யூ ஹவ் எக்ஸ்போர்ட் ஸோ மச். ஓகே, அதோட வேல்யூ வந்து பயங்கர ஹெவியாக இருக்குது, அதோட 1% வந்து இட் இஸ் எக்ஸீடிங் $50 lakh அப்படின்னு இருந்தால் அப்போ என்ன பண்ணுறது, $50 lakh ஆர் த ஆக்சுவல் 1% ஆஃப் த டோட்டல் லாஸ்ட் 3 வருஷத்தோட புட் டுகெதர் எவ்வளோ நீங்கள் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ணீங்களோ அதில் 1% ஆர் $50 lakh whichever is less. அதுதான் உங்களோட லிமிட். அந்த லிமிட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ரெமிட் பண்ணிக்கலாம் வெளிநாட்டுக்கு. ஓகேவா? ஆனால் அதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணுறதா இருந்தால் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்க. சரி, ஓகே மேடம், எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க either $50 lakh, அப்படி இல்லைனா 1% ஆஃப் த பாஸ்ட் 3 இயர்ஸோட எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ் whichever is less. இதான் என்னோட லிமிட் சொல்கிறீங்களே, இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பணத்தை நான் என்னென்ன பர்பஸ்க்காக அனுப்பலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்னென்ன பர்பஸ்க்காக இந்த டொனேஷன் நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் we are talking only about the டொனேஷனுக்கு தான் இந்த லிமிட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ டொனேஷனில் என்னென்ன பர்பஸ்க்காக யாருக்கெல்லாம் நான் வந்து டொனேஷன் அனுப்பலாம்னா, இந்த டொனேஷன்ஸ் மேபி ஃபார் அகாடமிக் சேர்ஸ்னால் அகாடமிக் பர்பஸஸ்க்காக, அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்காக, டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸு, ஓகே, ரிலேட்டட் டு கம்பெனிஸ் ஃபீல்டு, கம்பெனியோட ஃபீல்டு ரிலேட்டடாக எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸு, அப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு ஃபண்ட் ப்ரொமோட்டட் பை எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், இவங்களுக்குலாம் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பர்பஸஸ்க்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. த டொனேஷன்ஸ் மேபி ஃபார் கிரியேஷன் ஆஃப் அகாடமிக் சேர்ஸ் இன் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் அக்குபஞ்சர் இல்லை ஆயுர்வேதா வந்து பயங்கர ஃபேமஸ் நம்மளுது. இப்போ நீங்கள் வந்து ஆயுர்வேத பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஆயுர்வேதா பற்றி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக நீங்கள் டொனேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் வச்சு வெளிநாட்டில் நீங்கள் டொனேஷன் கொடுக்குற காசை வச்சு அங்கே ஆயுர்வேதாக்குன்னு தனியாக ஒரு அகாடமிக் சேர் மீன்ஸ் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்
க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் டொனேஷன் கொடுக்கலாம். இல்லைனா ஃபண்ட் ப்ரொமோட்டட் பை எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் அது கொடுக்கலாம். இல்லை டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் ரிலேட்டட் டு கம்பெனி ஃபீல்டு, நீங்கள் எந்த ஃபீல்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஐடி ரிலேட்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ வேல்யூ கம்பெனியோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ்ட் 3 years என்ன இருக்குது, $100 million இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு $1 million வரைக்கும் அலௌடு. அப்படி இல்லைனா இந்த இடத்துல $50 lakh விச் இவர் இஸ் லெஸ்ஸுங்கிறாங்க. $50 lakh இல்லை $1 million எது சின்னது? $1 million தான் சின்னது. அதனால் நம்ம $1 million என்னது, 10 லட்சம் தான் 1 million சொல்லுவான். ஸோ $1 million ஆர் $5 million, நம்ம சொல்கிறோம்ல $50 லட்சம். ஸோ $50 லட்சம் கேன் ஆல்சோ பி கால்ட் as $5 million. ஸோ $5 million ஆர் தி ஆக்சுவல் 1% of the total 3 years ஓட எக்ஸ்போர்ட் earnings whichever is lessங்கிறதுனால இந்த இடத்துல $100 million வந்து டோட்டலாக சேல் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் $1 million தான் அவனோட லிமிட். ஸோ $1 million is less than 5 million அப்படிங்கிறதுனால இங்கே $1 million தான் எங்களோட மேக்ஸிமம் லிமிட். ஓகே, அவ்வளோதான். டொனேஷன் எவ்வளோ கொடுக்கலாம்? இஃப் டொனேஷன் இஸ் 2 million கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா RBI ப்ரொஹிபிட்லாம் பண்ணல, பட் அப்ரூவல் வாங்கிட்டு அந்த டொனேஷனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல ஒரு தடவை நல்ல மைண்டில் போட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். ஸோ த செகண்ட் ரீசன் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மொத்தம் 4 விஷயங்களுக்காக ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து எடுத்து வெளிநாட்டுக்கு ரெமிட்டன்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டொனேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், விச் இஸ் 1% ஆஃப் லாஸ்ட் 3 years எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸு. ஓகேவா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ ஏர்ன் பண்ணாங்களோ அந்த பணம், அப்படி இல்லைனா $50 lakh விச் எவர் இஸ் லெஸ், அதுதான் அவங்களோட லிமிட். அதுக்கு மேலே போனால் RBI அப்ரூவல் வேணும். இப்போ செகண்ட் ஒன், கமிஷன் டு ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ஃபார் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக ஃபாரினில் இருக்கிற ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்குறீங்க. அப்போ தான் ஃபாரினில் இருக்க அவன் என்ன பண்ணுவான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய பிளாட் போடுறாங்க சேல் பண்ணுறதுக்கு, நீங்கள் யாராவது இந்தியாவில் இருக்க இந்த அசட்டை வாங்கணுமா, வாங்குங்க அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, லண்டனில் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தானே இருக்காங்க, லண்டனில் போய்ட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அந்த கம்யூனிட்டி எல்லாருக்கும் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சு இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தூத்துக்குடியில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சென்னையில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, யாராவது வாங்கணுமா, உரகடமில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த மாதிரி இங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அந்த ஃபாரின் ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வி ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஹியர் ஸ்ரீபெரும்புத்தூரில், இந்த மாதிரி சிப்காட் பக்கத்தில், இல்லை கிண்டியில் சிப்காட் பக்கத்தில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கான லேண்ட் இருக்குது, ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கான ஒரு லேண்ட் இருக்குது, எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு பை ப்ளீஸ். இது வந்து கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டு. ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணி நார்மலாக சம்பாதிக்கிறவங்க யாருமே டக்குன்னு இந்த ஒரு கிரவுண்டு 4 கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது வந்து ஃபாரின் ஆளுங்க NRI யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, they'll say that இது வந்து ரோமன் ஆர்கிடெக்சரில் 3 crores 4 crores ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இல்லைனா 15 crores per அப்பார்ட்மெண்ட், அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது, NRI யாராவது இருந்தால் பிடிச்சி கூட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபாரினில் ஏஜென்ட் என்ன பண்ணுவானா, NRI நிறைய பேர் இந்தியாவில் தான் அங்கே போய் செட்டில் இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் சொல்லி எனிபடி வுட் லைக் டு பை த ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ்ன்னு கூப்பிடுவோம். ஸோ யாரெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்களோ ஃபாரின் ஏஜென்ட் மூலியமாக ஏதாவது சேல் ஆச்சுன்னா அந்த ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிவ் ஹிம் கமிஷனு கொடுக்குறோமா. அப்போ அந்த கமிஷன் எவ்வளோ ரூபா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அசட்டை NRIக்கு விற்றுருக்கீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், அங்கேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1 million அவன் எதோ இங்கே வாங்குறான் இந்தியாவில் அப்படின்னா, $1 million ருப்பியாக மாற்றினா எவ்வளவோ அந்தளவுக்கு அவன் அசட் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ $1 million இந்தியாவுக்கு அனுப்பிச்சு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குவோம். ஸோ ஃபார் எவ்ரி $100 ஆஃப் சேல் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் இந்தியாவில் இருக்க ப்ராப்பர்ட்டி நீங்கள் $100 விற்றுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் 5% வரைக்கும் நீங்கள் கமிஷனாக கொடுக்கலாம். யாருக்கு? அந்த ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு கமிஷனாக கொடுக்கலாம். ஆர் $25,000 per dollar, $25,000 per டிரான்சாக்ஷன். ஒரு சேல், ஒரு வீடு விற்றுருக்கு, ஒரு லேண்ட் விற்றுருக்கு, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா $25,000 வரைக்கும் நீங்கள் கமிஷனாக கொடுக்கலாம் அந்த ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் ஃபார் எவ்ரி சேல் தட் இஸ் ஹேப்பன்ட் இன் இந்தியா யூ கேன் கிவ் ருபீஸில் பார்த்தா அரௌண்ட் 25 lakh rupees வரைக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 25 lakh rupees ஷுட் பி த கமிஷன். இது வந்து 25 lakhs தானே, 25,000 into 100 போட்டுக்கோங்களேன். சும்மா டாலர்ஸில் $25,000 இன்ட்டு 00, ஒரு 0 போட்டால் 250 ஆகிடுமா, இன்னும் 0 போட்டால் 25 lakhs. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பாருங்களேன், 25 lakhs ஆர் 5% of the total inward remittance whichever is higher. இதில் தான் என்ன பண்ணாங்கன்னா whichever is lower சொல்லியிருந்தாங்க. டொனேஷனில் whichever is lower $1 million, இதில் 1% அப்படி இல்லைனா $50 lakh whichever is lower சொல்லியிருந்தாங்க. அதுதான் நீங்கள் டொனேஷனாக கொடுக்கறதுக்கான அந்த லிமிட். இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்தியன் என்டிட்டி பேஸ் கமிஷன் டு த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு? இந்தியாவில் ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டோ இல்லைனா கமர்ஷியல் பிளாட்டோ இல்லைனா ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டு எதை நீங்கள் விற்றாலும் சரி, கமர்ஷியல் பிளாட்ஸ் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ் whatever you sell, RBI அப்ரூவல் எப்போ தேவை அப்படின்னா, இஃப் த கமிஷன் எக்ஸீட்ஸ்
25 lakh rupees per transaction or 5% of the inward remittance. Imagine a person is buying an Indian property and for that he is remitting around like $200 million அங்கேருந்து கொடுத்து பெருசாக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 200 மில்லியனில் உங்களுக்கு வந்து $10 million வரும் 5%ங்கிறது. ஸோ நீங்கள் $10 million கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் சென்ட் இட் அஸ் கமிஷன் டு த ஏஜென்ட். ஸோ இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ விச் எவர் இஸ் ஹையர் தான் அப்படிங்கிறதுனால அந்த 5% ஆஃப் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் ஹையர்னா அது ஹை. அப்படி இல்லை 25 lakh பெருசாக 25 lakhs விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் உங்களோட லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபாரினர் பைஸ் த லேண்ட் இன் இண்டியா, கமிஷன் எவ்வளவு $4 lakh அவங்க இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அப்போ 5% கமிஷன்னா அது என்னது 40,000 10%, 10% $40,000, 5% $20,000 கமிஷனு. ஹையர் வேல்யூ ஆஃப் போத் என்னன்னு கேட்குறேன். ஹையர் வேல்யூனா $25,000 ஆர் $20,000 விச் எவர் இஸ் ஹையர். ஸோ ஹையர் வேல்யூன்றது $25,000 ஹையருங்கிறதுனால த கமிஷன் பெய்டு இஃப் இட் இஸ் அப் டு $25,000 நோ அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் RBI. $25,000 மேலே நீங்கள் பே பண்ணிங்கன்னா as commission for that foreign agent, then you are supposed to get the prior approval of RBI. Okay, done. சரி, இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் வந்து என்னன்னா, இது எல்லாமே நம்ம எந்த கேட்டகரியில் பார்த்துட்டு இருக்கோம், இண்டிவிஜுவல் கேட்டகரி இல்லை, இண்டிவிஜுவல்ஸை தவிர மற்றவங்க விச் மீன்ஸ் ஃபர்ம் LLP அந்த மாதிரி இருக்கவங்க. இது வரைக்கும் 2 கேட்டகரி பார்த்துருக்கோம். ஒன்று டொனேஷன் கேட்டகரி பார்த்தோம், ரெண்டாவது வந்து ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு கமிஷன் பே பண்ணும்போது 5% ஆஃப் த இன்வர்ட் ரெமிட்டன்ஸு, அப்படி இல்லைன்னா $25,000 விச் எவர் இஸ் ஹையர், அதுதான் உங்கள் லிமிட். அதை தாண்டினா தான் RBI கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு பார்த்தோம். இப்போ மூணாவது பார்க்குறோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்சல்டன்சி ஃபீஸ் ஃபார் ஃபாரின் சர்வீசஸ். ஃபாரினர் எவனாச்சும் ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ கட்டுறீங்க, பெரிய பிரிட்ஜ் கட்டுறீங்க, ஃபாஸ்ட் ரயில், புல்லட் ரயில், எதுவுமே இந்தியன்ஸ்க்கு தெரியாது. எல்லாமே சைனா கிட்டேருந்தோ ஜப்பான் கிட்டே இருந்தோ அந்த டெக்னாலஜியோ அந்த கன்சல்டன்சி வாங்கி தான் இங்கே செய்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் அவங்க இங்கே கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு பே டு தம் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த கன்சல்டன்சி ஃபீஸை அந்த ஜாப்பனீஸ்க்கோ இல்லை சைனீஸ்க்கோ யாருக்கோ பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ லிமிட் வரைக்கும் நீங்கள் பெர்மிஷனே வாங்காமல் பே பண்ணலாம், எந்த லிமிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து கன்சல்டன்சி பார்த்தீங்கன்னா 90% இந்தியாவில் கன்சல்டன்சி பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி கன்சல்டன்சி வாங்குறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் கன்சல்டன்சி வாங்குறாங்க. அதை தாண்டி மற்ற கன்சல்டன்சின்றது ரொம்ப கம்மி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருந்தால், இஃப் இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட், அப்போ உங்களுக்கு அங்கே லிமிட் என்னன்னு கேட்குறாங்க. லிமிட் வந்து அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல கமாவை ஒழுங்காக போடுங்கடா இந்தியா மாதிரி பிளடி பாய்ஸ். அடடி $100 lakh அது வரைக்கும் கொடுக்கலாமா? என் கண்கள் ஒன்றும் தவறாக படிக்கவில்லையே, கரெக்டாக தானே படிச்சிருக்கு அந்த மாதிரி. ஓகே, $100 lakh, இது $10 lakh. $10 lakh ஒன்றும் இல்லை. $10 lakh என்னன்னு சொல்லுவாங்க, $1 million சொல்லுவாங்க. இது $1 million. இப்போ இதுவே வந்து இங்கே 100 lakhங்கிறாங்கல்ல, 10 lakh 1 million 100 lakhs என்னது 10 million. $10 million. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, கன்சல்டன்சி ஃபீஸ் ஃபார் ஃபாரின் சர்வீசஸ். ஃபாரினர்ஸ் யாராவது இங்கே வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கலாம் கன்சல்டன்சிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா $10 million கொடுக்கலாம். இதுவே அதர் கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தவிர மற்ற கன்சல்டன்சி சர்வீசஸ் இருந்தால் நீங்கள் $1 million கொடுக்கலாம். ஸோ கன்சல்டன்சி ஃபீஸ் ஃபார் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், பெரிய யூனோ புல்லட் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி எதாவது இந்தியாவில் விட போகிறீங்க, ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ், வந்தே பாரத் ட்ரெயின் பேர் தாங்க ஜி வந்தே பாரத் என்ன, அந்த மாதிரி கன்சல்டன்சி ஃபுல்லாக இங்கேருந்து வருது, சைனாலேருந்து ஜப்பான்லேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வருது. ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட், லைக் 1970s வந்து புல்லட் ட்ரெயின்ஸ் இருந்துச்சான் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில், அதுக்கப்புறம் ஜப்பான்லலாம். என்னங்கடா பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் இன்னும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து சேலம்க்கு யூ கேன் கோ இன் 1.5 hours, அந்த அளவுக்கு ஸ்பீட் ட்ரெயின்லாம் இருக்கான். நான் அதான் நினச்சேன், யூ நோ வாட், when I had my child, okay, when I gave birth to my child, second child, she was 3 months or 2 months. அப்போ வந்து my husband வந்து got transferred to சேலம். ஸோ 3 years ஓகே, என்னோட குட்டி பாப்பாவுக்கு 3 வருஷம் ஆகிற வரைக்கும் I was in Chennai and he was in சேலம். நான் அப்போ நினச்சேன், அட பாவிகளை ஒரு குடும்பத்தை பிரித்து வச்சுட்டீங்களேடா, என்ன ஒழுங்காக வந்து நீங்கள் ஒரு புல்லட் ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயினில் இந்தியாவில் விட்டுருந்தீங்கன்னா இங்கேருந்து வந்து சைதாப்பேட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, தட் இஸ் ஒரு பெருங்குளத்தூர்லேருந்து சைதாப்பேட்டுக்கு போயிட்டு வர அந்த டைமில் இங்கேருந்து வந்து யூ கேன் ஈவன் கோ டு சேலம் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. லைக் அந்த மூவ்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூனோ, அந்த ஜஸ்ட் கோயிங் டு அ பிளேஸ் அண்ட் கம்மிங் பேக், இஃப் இட் கேன் பி டன் இன் லைக் 1 hour 1.5 hours அப்படின்னும் போது
you know what kind of dynamics will change in families, what kind of dynamics will change in the work or the culture. Because இப்போ I'm sitting here, இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது காலை 9 o'clock, எங்கே இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. will I be able to go? I can't go. இப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துச்சுன்னா, இமேஜின் நான் காலையில் 7 o'clock கிளம்புனா 9 o'clock அங்கே திருநெல்வேலியில் போய் கிளாஸ்க்கு நான் உட்காந்து கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ if I finish by 2 o'clock, the lecture gets over by 2 o'clock, 2:30 நாங்கள் கிளம்புனா 4:30 வீட்டுக்கே வந்துடலாம். Imagine the kind of quality of teachers that you will get if you have proper infrastructure. You can bring like any faculties from any part of the country to any place without any hassle. And on the other side பாருங்க, teachers they don't have to bother, ஐயோ நான் இங்கே அங்கே போகணும், நான் அங்கே போகணுமா வரணுமா, இன்றைக்கி நைட் இங்கே ட்ரெயின் புக் பண்ணணுமா, நாளைக்கு காலைல அங்கே போய் இறங்கணும், எங்கே தங்குறது. நோ, அப்படியே எவ்வளோ அழகாக 1970s fast rails were there in Central Asian countries also. I don't know when we will grow, why we are still lagging behind. தெரியவில்லை மக்களே. ஓகேவா, எப்போ பார்த்தாலும் நம்ம படிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, நீ ஐஏஎஸ் ஆகிடு, கலெக்டர் ஆகிடு, இதை பண்ணிவிடு அதை பண்ணிவிடுன்றாங்க. யாருமே வந்து பெருசாக சயின்ஸ் படித்து ஒரு பெரிய இன்வென்ஷன் கொடுத்து, இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம், திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் வேர்ல்டில் இதான் இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை வச்சு நீங்கள் சூப்பராக மேனுஃபேக்சர் பண்ணலாம், செம்மையாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம், அவ்வளோதான். இந்தியா சைனாலாம் வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. இந்தியா பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் இந்த ஸ்பீடில் புல்லட் ட்ரெயின் போகுது. ஐ டோன்ட் நோ. அண்ட் ஆல்சோ நமக்கு நிறைய பிளெயின் ரீஜன்ஸ் இருக்குது இந்தியாவில். இப்போது சைனாலாம் பார்த்திங்கன்னா, ஐயோ அந்த இடம் பேர் டக்குன்னு வந்துட்டேனே, சாங்கிங்னு ஒரு இடம். ஓகே, அது ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா அப்படியே மலை மேலே ஏறணும். அது ஃபுல்லாக அந்த ஏரியா, அந்த ஊர் ஃபுல்லாகவே, அந்த ப்ராவின்ஸ் ஃபுல்லாகவே வந்து மலை மேடாகவே தான் இருக்கும். ஏறினா அப்படியே மலை மேலே ஏறியே போகணும் அந்த ஃபுல் ப்ராவின்ஸ்க்குமே, அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி வரணும். ஸோ அந்த இடத்துக்கே ஸ்பீட் ட்ரெயின் விட்டுருக்காங்களாம். ஓகே, வி ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சி ஃபீஸ் நீங்கள் ஃபாரினர்ஸ்க்கு இருந்து யாராவது வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்குறது இல்லை, நீங்கள் வந்து கன்சல்டன்சி ஃபீஸை கொடுத்து ஜப்பான்காரங்களே சைனீஸ்காரங்களே எங்களுக்கு வந்து புல்லட் ட்ரெயினோட இன்னும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இல்லை ஏதாவது எங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், நாங்கள் எப்படி இதை வந்து இந்த இடத்துல ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டை டிசைன் பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா, சென்னையிலலாம் ஃபுல்லாக மெட்ரோ போட்டுட்ருக்காங்களே, ஃபுல் மெட்ரோவுக்குமே ஃபுல்லாக கடன் தான் வாங்குகிறோம். நம்மகிட்ட பணம்லாம் பெருசாக கிடையாது, ஃபுல்லாக பணம் வாங்குகிறோம். யார்கிட்ட கடன் வாங்குகிறோம்னா ஜப்பான்கிட்ட தான் கடன் வாங்குகிறோம். நம்மளால் ப்ராப்பராக டைமுக்கு வந்து நம்மளால் ரீபே பண்ண முடியலன்னா அடுத்த லார்ஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு ஜப்பானே வந்து அதை எடுத்து நடத்தி அதில் வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் இன் டைமில் அவங்க கொடுத்த காசை விட டபுளாக அவங்க அப்படியே இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு வட்டியெல்லாம் போட்டு அந்த இதுலேருந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண முடியலன்னா அந்த ஒரு 50 years 60 years 70 years லீஸ் எடுத்துருவாங்க, அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த 50-60 வருஷத்தில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்மகிட்ட அது கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கூட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுமே இந்தியாவில் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸோட மெஜாரிட்டி ஜாப்பனீஸோட டெட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஓகேவா, பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் ஒன். ஓகே, வென் யூ டோன்ட் ஹாவ் த என்ன சொல்கிறது, வென் யூ டோன்ட் ஹாவ் த சயின்ஸ் டு டூ சம்திங், யூ அட்லீஸ்ட் ஹாவ் டு கெட் த சயின்ஸ் ஃப்ரம் ஜப்பான், கெட் த சயின்ஸ் ஃப்ரம் சைனா, அண்ட் தென் யூ இம்ப்ளிமெண்டட் ஹியர். அதுக்கப்புறம் அதை வச்சா நம்ம எதை கற்றுக்கணும், வாட் டு டூ. இதில் கேட்குறாங்களே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நான் வந்து கொடுத்தேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்னு கேட்குறாங்க. பாவம் நம்ம குழந்தைங்க இல்லையா, நமக்குலாம் தெரியாதுல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்றால் என்ன, ரோடு, போர்ட்டு, ரயில்வே, ஏர்போர்ட்டு, மெட்ரோ ரயில், புல்லட் ட்ரெயின், பிரிட்ஜு, டெலிகாமு, பெரிய பெரிய டிரான்ஸ்பாண்டர் வைக்கிறது, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவிஷனுக்காக என்னென்ன வைக்கிறாங்க, எவ்ரிதிங், டெலிகாமுக்காக என்ன வைக்கிறாங்க, இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிக்கலி ஒரு மனுஷனோட லைஃப் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். அது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா, டன். ஸோ பவர் பிளான்ட் எதை போடுறாங்க, சோலார் பவர் பிளான்ட்டு, இல்லைனா அந்த தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட், எவ்ரிதிங் தட் மேக்ஸ் the lives of people much simpler and happier, those are all called as infrastructure. அதை தவிர நீங்கள் எதாவது சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதாவது மெடிசன் வருது, மெடிசனுக்கு எதாவது பேட்டன்ட் ரைட் வருது, அது ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ சம் கன்சல்டன்சி சர்வீசஸ் அதர் தேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார் தட் $1 million நீங்கள் பே பண்ணால், ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூ கேன் பே ஈவன் $10 million வரைக்கும். நீங்கள் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷனே வாங்க வேண்டாம், நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் சென்ட் இட் டு தி ஃபாரின் கண்ட்ரி. ஓகேவா, ஸோ நம்ம 3 முடிச்சிட்டோம். நம்ம 1 டொனேஷன் முடித்தோம். எப்போவுமே ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்பர் 1 we talked about donation. 1% of the last 3 years ஓட export earnings, or what did we see, 1% or $50,000 பற்றியா ரிவிஷன் பண்ணும்போது இந்த கதி. டொனேஷன் 50,000 இல்லை, சாரி $50 lakh. அது வந்து நீங்கள் டொனேட் பண்ணிக்கலாம். $50 lakh or 1% ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட earnings, whichever is lesser. அதுதான் உங்களோட லிமிட்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா யூ ஹாவ் டு கெட் தி பெர்மிஷன் ஃப்ரம் ஆர்பிஐ. இப்போ என்னென்ன பர்பஸ்க்காக அனுப்பலான்னு பார்த்தா எல்லாமே வந்து
ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் உங்கள் சேர் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண, உங்கள் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண அப்படின்னாலோ, இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனோட ப்ரொமோஷன் அதுக்கான ஃபண்டு, ஆர் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஃபீல்டு, ஆல் ரிலேட்டட் டு எஜுகேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் டொனேட்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாரின் ஏஜென்ட் சேல், நம்ம இது பார்த்தோம், இது நமக்கு நல்லா தான் புரிஞ்சுது. அது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ கமிஷன் கொடுக்கலாம், 5% ஆஃப் தி இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் ஆர் 25,000 per transaction, whichever is higher அது பார்த்தோம். அப்புறம் கன்சல்டன்சி ஃபீஸ் ஃபார் ஃபாரின் சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா $10 million கரெக்டாக, அதர் கன்சல்டன்சி சர்வீசஸ்னா $1 million அப்படிங்க வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஒன், 4th ஒன்க்கு வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறோம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்நாட்டில் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 second. அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவுக்குள்ளே வந்து, பிகாஸ் தேர் ஆல் ஃபாரினர்ஸ், தே கம் டு இந்தியா டு கிக் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஸோ அந்த கம்பெனி பிஃபோர் இன்கார்பரேஷன் யூ வில் ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ், மார்க்கெட்டிங், இல்லை அது ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் ஆல் தோஸ் ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து யூ மைட் ஹவ் ஸ்பெண்ட் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த அமௌண்ட்டை இந்த கம்பெனி வந்து இன்கார்பரேஷனுக்கு முன்னாடியே ரீஇம்பர்ஸ் பண்ண முடியுமான்னு முடியாது. இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் இட் இஸ் இன்கார்பரேட்டட், அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா அந்த கம்பெனி இங்கே ஃப்ளரிஷ் ஆகி நல்லா ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறமா அந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே என்னோடய ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃபாரினர்ஸு, அவங்க இந்தியாவுக்கு வந்து எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, நான் அதனால் வந்து இந்த ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் அப்படியே வச்சுருக்கேன், இப்போ என் கம்பெனி நல்லா ஓடுது, என்கிட்ட நல்லா இங்கே வந்து நான் சம்பாதிக்கிறேன், இந்த ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் ப்ரொமோட்டருக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ரீஇம்பர்ஸ் பண்ணலாமா கூடாதா? தாராளமாக பண்ணுங்கள். ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பிஃபோர் த கம்பெனி இஸ் ஃபார்ம்டு. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வந்து ஃபாரின் ப்ரொமோட்டர்ஸ் யாராச்சும் இந்தியாவுக்கு வந்து இந்தியன் கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இன்கார்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம தாராளமாக ரீஇம்பர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபீஸில் என்னெல்லாம் வரும், அந்த ப்ரீ இன்கார்பரேஷனாக லீகல் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இல்லை இன்கார்பரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன சார்ஜஸ் ஆச்சு, ஃபீஸிபிலிட்டி ஸ்டடிஸ், இந்த இடத்துல இந்த கம்பெனி வச்சா ஓடுமா ஓடாதா, அதுக்கு நீங்கள் பே பண்ண கன்சல்டன்ட் ஃபீஸு, இது எல்லாமே வில் கம் அண்டர் ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ். அந்த ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸை நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணுறதா இருந்தால் வாட் இஸ் த லிமிட்னு கேட்குறாங்க. த லிமிட் இஸ் $100,000 ஆர் 5% ஆஃப் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க எவ்வளோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் 5% ஆர் $1,000 விச் எவர் இஸ் ஹையர். டொனேஷனை தவிர மற்ற எல்லாமே ஹையர் அப்படிங்க வச்சுக்கோங்க. ஓகேவா, டொனேஷனை தவிர மற்ற ரெண்டுமே ஹையர் தான் கொடுத்துருக்காங்க. 5% ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் $100,000 ஆர் $1 lakh விச் எவர் இஸ் ஹையர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சூப்பரா. இதுக்கப்புறம் ப்ரொசீஜர் தான், எப்படி வந்து நம்ம இந்த விஷயங்களை ப்ரொசீட் பண்ண போகிறோம், ப்ரொசீஜர்ஸில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் இருந்த 3 ஷெடியூலுமே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷெடியூல் 1 டாக்ட் அபவுட் டொனேஷன்ஸ். ஓகே, ஷெடியூல் 1 வந்து டாக்ட் அபவுட் ஷெடியூல் 1 வந்து டாக்ட் அபவுட் ப்ரொஹிபிஷன்ஸ். ஷெடியூல் 2 டாக்ட் அபவுட் நாட் ப்ரொஹிபிட்டட் பட் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட், ஸோ யூ ஹவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் Government of India. Schedule 3 told that you have to get permission from Reserve Bank of India அப்படி சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டும் பார்த்தாச்சு, 8 ப்ரொஹிபிஷன் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்தெந்த மினிஸ்ட்ரி கிட்ட என்னென்ன பர்மிஷன் வாங்கணும்னு பார்த்தாச்சு. ஷெடியூல் 3 வரும்போது அதில் தான் எல்ஆர்எஸ் வருது, அதாவது லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் வருது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்னு பார்த்தோம், அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்னென்னலாம் அலௌடுன்னு பார்த்தோம். அதில் ஒரு 3 செக்ஷனுக்கு மட்டும் நம்ம என்ன சொன்னோம், 2,50,000 லிமிட்டே கிடையாது, அதுக்கு மேலே போனாலும் யூ கேன் பேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், தோஸ் பர்சன் ஹூ ஆர் நாட் பர்மனென்ட்லி ரெசிடென்ட் இன் இந்தியான்னு நம்ம சொன்னோம். அந்த பர்சனுக்கு எவ்வளோ நீங்கள் பணம் வந்து மேக்ஸிமம் திருப்பி அனுப்பலாம், ரெமிட் பண்ணலாம், அவங்களுக்கு 2,50,000 ஏதாவது வந்து ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எதுவும் லிமிட் இல்லை. ஏன்னா when we talk about individuals, அவங்க என்ன சொன்னாங்க, when we are talking about individuals, one second, when we are talking about individuals, you should know that individuals, அந்த individuals கேட்டகரியவே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஒருத்தர் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, இன்னொருத்தர் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான், ஆனால் டெம்ப்ரரியாக இருக்காங்க, நாட் பர்மனெண்ட்டுன்றாங்க. இது மாதிரி நம்ம ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை. இது என்ன அப்படின்னு கேட்டால், பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாங்கிறவங்க இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு வந்துடுவாங்க, இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்தியன் ருப்பிலே சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே இந்தியா தான். அப்படிங்கிறவங்க வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, அவங்களுக்கு தான் இந்த எல்ஆர்எஸ் ஸ்கீம் சொன்னாங்க. இந்த எல்ஆர்எஸ் ஸ்கீமில் $2,50,000 வரைக்கும் அவங்க ரெமிட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு என்னென்ன பர்பஸோ எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு 3 பர்பஸ்க்கு மட்டும் லிமிட்டே கிடையாது, நீங்கள் இவ்வளோ வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, PRII நாட் பெர்மனெண்ட். யாரெல்லாம் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான், இப்போதைக்கு இந்தியாவில் தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க, அதாவது 3 வருஷமோ இல்லை 3 வருஷத்துக்கு கீழேயோ இருக்கக்கூடியவங்க யாராக இருக்காங்க அவங்க அப்படின்னு கேட்டால், அவங்க அந்த 3 வருஷமோ இல்லை 3 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க 2 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று ஃபாரினர்ஸ், ஃபாரின் சிட்டிசன்ஸாகவும் இருக்கலாம், இன்னொன்று இந்தியன் சிட்டிசன்ஸாகவும் இருக்கலாம். ஃபாரின் சிட்டிசன்ஸ் ஏன் வந்து நாட் பர்மனெண்ட், ஃபாரின் சிட்டிசன்ஸ் நமக்கு புரியுது. இப்போ நார்வேயோட சிட்டிசன் அவங்க இங்கே இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை முடிக்கிறதுக்காக 2 வருஷம் இங்கே அனுப்பியிருக்காங்க, இல்லை 3 வருஷம் அனுப்பியிருக்காங்க. 3 years ஆர் லெஸ் தேன் 3 years இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் தேர் ஸ்டேயிங்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக அவங்க இங்கே இருக்காங்க, 3 years ஆர் லெஸ் தேன் 3 years இருக்காங்க. பட் ஸ்டில் தேர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, ஏன்னா ஒரு வருஷமும் மோர் தென் 180 days இங்கே இருக்கிறதுனால. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் நம்ம பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா பட் நாட் பெர்மனெண்ட்லி, டெம்பரரிலி இருக்காங்கன்னு சொல்கிறோம். இவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அந்த $250,000 அந்த லிமிட் எல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ, வாட் எவர் இஸ் யுவர் நெட் சேலரி, நீங்கள் இந்த நெட் சேலரி உங்கள் கண்ட்ரிக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி அமைச்சிக்கலாம்னு சொல்கிறோம். இது ஒன்று. இன்னொன்று மேம், இந்தியன் சிட்டிசனுக்கு நம்ம ஏன் மேம் அதை கொடுக்கணும், எப்படி ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா பட் நாட் பர்மனெண்ட்டுன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்கன்னு கேட்டால், ஏன்னா இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வச்சுருந்த ஒரு பையன், ஓகேவா, பேர் வந்து என்ன வச்சுக்கலாம், பேர் வந்து வில் கீப் இட் அஸ் நிக்கில் கமாத்னு வச்சுக்கலாமா, இல்லை நிக்கில்னு வச்சுக்கலாம். நிக்கில் கமாத் என்ன பண்ணுறான், இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நான் கனடா போய் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லி கனடாவில் செட்டில் ஆகி 12 வருஷம் ஆகுது. இப்போ அவங்களோட கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் சம் கம்பெனி கால்ட் அஸ் ஃபாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த ஃபாக்ஸ்ன்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிக்கில் இருக்கார்ல, நிக்கில் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு 2 years ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு 2.5 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த 2.5 வருஷம் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிக்கில் இஸ் கமிங் டு இந்தியா டு ஒர்க். 2.5 வருஷம் இந்தியாவில் இருக்கார். ஸோ 3 years ஆர் லெஸ் தேன் 3 years அவர் இந்தியாவில் இருக்கார். அவர் இந்தியன் சிட்டிசன் தான், பட் அவர் யாருக்கு ஒர்க் பண்ணுறாருன்னா ஃபாரின் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாரு. அவர் எங்கே செட்டில் ஆகிருக்காருன்னா ஃபாரினில் செட்டில் ஆகிருக்கார். சும்மா இப்போதைக்கு அந்த 2 years ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்தியா வந்திருக்காரே தவிர அவர் இந்தியாவில் செட்டில் ஆக போகிறதுலாம் இல்லை. அப்படின்னும் போது அவருமே தன்னோட நெட் சேலரியை எங்கே அனுப்பலாம், ஹி கேன் சென்ட் டு ஹிஸ், எங்கே இருக்காங்களோ அவங்க ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே தாராளமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மாற்றி அமைச்சிக்கலாம். அவங்களுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது, அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த முழு பணத்தையும் அவங்க அமைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. புரியுதா? இது நம்ம பார்த்தோமா? ஸோ விச் மீன்ஸ் ஷெடியூல் 1 பார்த்துட்டோம் ப்ரொஹிபிஷன், ஷெடியூல் 2 பார்த்துட்டோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்னு, ஷெடியூல் 3ல் இண்டிவிஜுவல்ஸ் சாதாரணமாக எல்லா அரசும் பார்த்துட்டோம், அதில் 3 எக்ஸெப்ஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வி சி இண்டிவிஜுவல்ஸ் who are persons resident in India but not permanently, temporarily, அதில் 2 கேட்டகரி பார்த்துட்டோம், ஃபாரினர்ஸ் இன் இந்தியா, அப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் இன் இந்தியா. 2 பேருமே நெட் சேலரி அனுப்பலான்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது பர்சன்ஸ் who are not individuals. அப்போ என்ன சொல்கிறேன், 4 கேட்டகரி. டொனேஷன் இஸ் கேட்டகரி நம்பர் 1. டொனேஷன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் $50 lakh or 1% ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் earnings whichever is lower, அதான் அவங்க லிமிட். அதுக்கு மேலே போச்சுன்னா they have to get permission. என்னென்ன பர்பஸ்க்காகனா மோஸ்ட்லி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், அந்தந்த டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் அனுப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 2வது ஃபாரின் ஏஜென்ட்டுக்கு சேல் ஆஃப் இந்தியன் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, அதை ஃபாரினர்ஸ்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏஜென்ட் ஒருத்தர் இருக்கான்ல அவனுக்கு நீங்கள் பே பண்ணணும். அப்போ என்ன சொல்கிறாரு, ஃபாரின் பையர் இஸ் பையிங் அ ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா, ஃபார் தட் யூ ஹவ் டு பே டு த ஃபாரின் ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணலாம், $25,000 per transaction ஆர் 5% ஆஃப் த டோட்டல் இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் whichever is ஹையர். அதான் அவங்களோட லிமிட். அதுக்கு மேலே போச்சுன்னா ஆர்பிஐ அப்ரூவல் தேவை. 3வது கன்சல்டன்சிஸ் ஃபீஸ் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் ஃபாரின் சர்வீசஸ். எதுக்காக, கன்சல்டன்சி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் $100 million, அதர் கன்சல்டன்சி இருந்தால் $1 million. சாரி $100 million இல்லை, மன்னிச்சிருங்க, $10 million. 100ன்னு வந்துச்சுன்னா $100 lakh சொல்லணும், இது வந்து $10 million. ஓகே, அதர் கன்சல்டன்சி சர்வீசஸ்னால் அங்கே வந்து டாலரில் சொல்லணும்னா $10 lakh, நம்ம ருப்பியில் சொல்லணும், அதை வந்து லேக்கில் சொல்லணும்னா 10 lakh, மில்லியனில் சொல்லணும்னா $1 million. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டை படிச்சுக்கோங்க, என்ன மாதிரி 2 வச்சு குழப்பிக்காதீங்க. மோஸ்ட்லி ஐ வுட் சே if you are very comfortable with lakhs, always go ahead with $10 lakh, $100 lakh போயிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து they talking about 4வது ஃபைனல் எது, அதர் பர்சன்ஸ் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸுக்கு. லாஸ்ட் 4th ஒன் என்ன அப்படின்னா ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸை நீங்கள் தாராளமாக உங்களோட ஃபாரின் ப்ரமோட்டர்ஸ்க்கு இங்கேருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மாற்றி அனுப்பலாம். எவ்வளோ அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, you can send 5% of the foreign investment or $1 lakh, whichever is higher. அதுக்கு மேலே போகணுன்னா உங்களுக்கு என்ன வேணும், அப்ரூவல் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3 மூணுமே முடிச்சாச்சு. இப்போ ஷெடியூல் 3ல் பர்சன்ஸ் அதர் தான் இண்டிவிஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பர்சன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸும் கூட எல்லா அரசும் உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணணுன்னு. எல்லா அரசும் அவங்க சொல்கிறாங்க 250,000 வரைக்கும் தெர் இஸ் நோ அப்ரூவல், அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் இருக்குன்னு.
இப்போ இந்த ஷெட்யூல் 3ல பர்சன்ஸ் அதர் தான் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி லிமிட் போட்டிருக்காங்களே, உனக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் $1 lakh அப்படி இல்லை 5% ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இது மாதிரி ஒன்றுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்களே. இப்போ நான் எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. என்ன ப்ரொசீஜர் கேட்குறாங்க. ப்ரொசீஜர் என்ன, எல்லா அரசுலையும் எப்படி நார்மலாக நீங்கள் ஆர்பிஐக்கு ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணி வாங்குவீங்களோ அதே மாதிரி வாங்குங்க. எப்படின்னா என்ன, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஆத்தரைஸ்டு டீலர் பேங்க் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீசனுக்காக நான் வந்து என்னோடய ஃபாரின் ப்ரமோட்டருக்கு இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸை வந்து நான் ரீஇம்பர்ஸ் பண்ணோம், அதுக்காக இந்த பர்பஸ்க்காக. அதுக்கு அவங்க ஒரு ஃபார்ம் இல்லை டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபெமாவோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை அனுப்பிச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா. அடுத்தது டாக்கிங் அபவுட் டிரான்சாக்ஷன்ஸ் நாட் லிஸ்டட் இன் எனி ஷெட்யூல். மேலே நம்ம ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 இது மூணுத்துலையுமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். சிலது ப்ரொஹிபிஷன், சிலது ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நார்மலாக என்டர் ஆகக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இந்த ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3, ஷெட்யூல் 4 எதுலையுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், யூ ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் இன் எனி வே, யூ கேன் சென்ட் as much as you want until you reach that $250,000 per month, சாரி per year அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை இண்டிவிஜுவல்ஸ்க்கு. when it comes to companies அங்கங்கே அந்தந்த லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அந்த லிமிடேஷன்ஸை தாண்டி நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அனுப்ப முடியாது. அனுப்புறதுனால பெர்மிஷன் வாங்கிட்டு அனுப்புங்க. 8 தான் ப்ரொஹிபிட்டட், மற்றது எல்லாமே பர்மிஷன் வாங்கி நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ டிரான்சாக்ஷன் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3, இட் கேன் பி ஃப்ரீலி அண்டர்டேக்கன். உங்களை யாரும் தடுக்கலன்னு சொல்கிறாங்க. மீனிங் தெர்பை இது எப்படி, அது என்ன அர்த்தம்னா எந்த ஒரு ஸ்பெஷல் அப்ரூவலும் வேண்டாம், நீங்கள் தாராளமாக யூ கேன் கேரி ஆன் வித் யோர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா. இதுக்கப்புறமா பார்ட் 5ல தே டாக்கிங் அபவுட் எக்ஸம்ஷன். என்னென்னலாம் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. வாட் ஆர் த எக்ஸம்ஷன்ஸ் கிவன் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அதாவது ரெசிடென்ட்டு பட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது என்ஆர்ஐ எவனாவது இருந்திருப்பான், வெளிநாட்டில் ஒருத்தன் இருப்பான், அவங்க நல்ல வேலை பார்த்துருப்பான், நல்ல டாக்டர், நல்ல சர்ஜரிலாம் பண்ணி சூப்பராக, இப்போ டாக்டர் பால்லாம் இருக்கார்ல அந்த மாதிரி வெளிநாட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படி இந்தியாவில் செட்டில் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபாரின் கரன்சி ப்ராபப்ளி ஒரு $20 million அந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்கன்னா அதை அப்படியே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆர்எஃப்சின்னா என்னென்னா, அ பர்சன் ஹூ இஸ் நவ் ரெசிடென்ட் இன் இந்தியா பட் பேசிக்லி ஹீஸ் அன் என்ஆர்ஐ. அங்கேருந்து வந்ததுனால ஹி ஹஸ் a lot of dollars with him. அந்த டாலர்ஸை ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். அப்படின் போது அது நமக்கு வரவு தானே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆஹா டாக்டர் பால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழனியப்பன் ஒரு பேர் டாக்டர் பால் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போது அப்போ டாக்டர் பால் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அங்கெல்லாம் விற்றுட்டு இந்தியாவோட வந்து செட்டில் ஆகுறாருன்னு வச்சுப்போம். அப்படி ஏதாவது வந்து செட்டில் ஆகிருக்காருனா, இந்தியாவில் மோர் தென் 182 days இருக்கார், இங்கே தான் அவர் வந்து நிறைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவருக்கு இருக்குது, இங்கே தான் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஹி பிகம்ஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் ஹீ இஸ் அ ரெசிடென்ட் ஹியர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபாரின் கரன்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணாமல் இங்கே இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாரு அந்த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் ரெமிட்டன்சஸ் இஸ் மேட் ஓகேவா ஃப்ரம் அ ஃபாரின் ரெசிடென்ட்டோட ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்னா நோ ஆர்பிஐ அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட் ஈவன் இஃப் த டிரான்சாக்ஷன் ஃபால்ஸ் அண்டர் ஷெட்யூல் 2 ஆர் ஷெட்யூல் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அங்கே சம்பாரிச்ச பணம், யூஎஸ்லேருந்து டாலரில் சம்பாரித்து பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அந்த டாலர் வேல்யூலே இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்லேருந்து அவர் திருப்பி அங்கேயே திருப்பி ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும் சரி, என்ன பர்பஸ்க்கு ப்ராப்பர்ட்டின்றது இல்லை, பட் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு எதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகணுன்னாலும் லிமிட்டே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ரூபாயை கொண்டு போய் கொடுத்து டாலரை மாற்ற போகிறதில்ல, ஆல்ரெடி அவர் ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கிற டாலரை எடுத்து செலவு பண்ண போகிறார். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ அவர் எவ்வளோ லிமிட்டே இல்லாமல் அவரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ பணத்தையும் அவர் அப்ராடுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். இது எப்படி நம்ம ரெசிடென்ட்டுக்கு எப்படி டாலர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசிடென்ட் வந்து அங்கே வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது சம்பாரித்த பணத்தை ஃபாரின் கரன்சியில் வச்சுருந்துருப்பாங்க, அதை இங்கே கொண்டு வந்து இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டாலராகவே வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் ரெசிடென்ட்டோட ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டு. ஓகேவா, இது புரிஞ்சிச்சா? எக்ஸம்ஷன் ஃபார் ஆர்எஃப்சி அக்கௌண்ட் புரிஞ்சிச்சா? அடுத்தது பார்க்கலாமா, எக்ஸம்ஷன் ஃபார் இஇஎஃப்சி அக்கௌண்ட். அது என்ன இஇஎஃப்சி அக்கௌண்ட்டுன்னா, நான் எதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வருஷத்துக்கு $10 million சம்பாதிக்கிறேன், நான் வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை அனுப்பி $10 million சம்பாதிக்கிறேயா, இதை நான் திருப்பி வெளிநாட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அக்கௌண்ட் இது. ஓகேவா. ஸோ இஇஎஃப்சி எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர். ஓகேவா, நான் வந்து வெளிநாட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையில இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், அந்த மாதிரி எக்கனாமிக்ஸோ இல்லை ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு பேப்பரோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு இங்கே தான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ when I teach them they'll pay me in dollars. ஸோ அது எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி தானே. ஸோ நான் என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர் யார், நான் தான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஏர்னர் நான் தான், அதை ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் this account is maintained by exporters to keep the foreign currency earnings.
ஸோ வெதர் யூஆர் எக்ஸ்போர்ட்டிங் சர்வீஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் earner-ஓட ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இஃப் ரெமிட்டன்சஸ் இஸ் மேட் ஃப்ரம் திஸ் EEFC அக்கௌண்ட் அப்ரூவல் இஸ் ஜென்ரலி நாட் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துக்கு மட்டும் தான் கண்டிப்பாக அப்ரூவல் ரிக்வயர்டாகும். எங்கே ஹவர் அப்ரூவல் இஸ் ஸ்டில் ரிக்வயர்ட் ஃபார் சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் சச் அஸ் P&I ப்ரொடெக்ஷன் அண்ட் இண்டெம்னிட்டி கிளப் அங்கே தேவைப்படும். லார்ஜ் கமிஷன் டு ஃபாரின் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸு, அதுக்கப்புறம் லார்ஜ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த மாதிரி ஏதேனும் இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஸ்டில் ஹாவ் டு கெட் சம் அப்ரூவல். அதர்வைஸ் நார்மல் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னராக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்லேருந்து எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் என்ன பர்பஸ்க்கு வேண்டுமானாலும் எடுத்து யூஸ் செய்து கொள்ளலாம். தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸம்ஷன். அடுத்த எக்ஸம்ஷன் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்ததுன்னா பேமெண்ட் த்ரூ இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு. ஸோ கெட் இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு. அந்த இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு எடுத்துட்டு நீங்கள் ஊர் சுற்றி பார்க்க போகிறீங்க. அங்கே போயிட்டு யூ கோயிங் டு எந்த கண்ட்ரிக்கு போகலாம், கற்பனையில் தானே போகிறோம். எங்கே போகலாம், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி ஏதாவது போகலாமா, கொலம்பியா போகலாமா? ஓகே, கொலம்பியா நம்ம போகிறோம். இப்போ கொலம்பியாவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இஃப் அ பர்சன் ட்ராவல்ஸ் டு கொலம்பியா அண்ட் ஸ்பெண்ட்ஸ் மணி யூஸிங் இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு த டிரான்சாக்ஷன் டஸ் நாட் ரிக்வயர் RBI அப்ரூவல். ஆமாம், அங்கே போய் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது RBI கிட்ட சைனை வாங்க முடியும். என்ன பாஸ் இது, இட் இஸ் எக்ஸம்டட். ஸோ ஆப்வியஸ்லி இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபாரினுக்கு போய் யூஸ் பண்ணும்போது யூ நீட் நாட் கெட் தி RBI அப்ரூவல். இது எல்லாமே என்னென்னா எப்போப்பெல்லாம் RBI அப்ரூவல் வாங்க வேணான்னு கேட்குறாங்க. RFC அக்கௌண்ட்டாக இருந்தால் RBI அப்ரூவல் வாங்க வேண்டாம். ஓகே, ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டீங்க, ஆனாலும் நீங்கள் பாஸ்ட்டில் சம்பாரிச்சது இன்னும் அப்படியே வச்சுருக்கீங்க. ஸோ தட் இஸ் RFC அக்கௌண்ட். இன்னமும் நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க. அப்போ எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸை கொண்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க. தட் இஸ் EEFC அக்கௌண்ட். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க. அதை வச்சு ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் ஸ்வைப் பண்ணும்போது நோ அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட். அதுக்கடுத்தது அதுமாதிரி LRSல 2,50,000 கீழே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்கள் யார்கிட்ட பெர்மிஷனை வாங்க வேண்டாம், RBI கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டாம். ஓகேவா? இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா LRSல 2,50,000க்கு நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் தான் லிமிட்டு. அதுக்கடுத்தது சப்போஸ் ஒரு குழந்தையோட பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் LRS இங்கேருந்து அனுப்பும்போது ஒன்றுமே இல்லை. இப்போலாம் இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அது இதுன்னு ஏதோ ஜெயிக்குதுங்க, பணம் ஜெயிச்சு வருது, இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் ஏதோ டேலண்ட் ஷோவில் ஏதோ கலந்துக்கிறாங்க குழந்தைங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு 50 lakhs 60 lakhs 1 crore அந்த மாதிரிலாம் வந்து ப்ரைஸ் மணி வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஓகே ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்களே, ப்ரைஸ் மணியெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அதெல்லாம் அனுப்ப முடியாது. வேறு ஏதாவது குழந்தைங்க ஏர்ன் பண்ணிச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க குழந்தைங்க பிலோ 18 இருக்கிறவங்க. 15 yearsலேயே சொல்லுங்களேன் எவ்வளோ குழந்தை, தட் இஸ் 10th standard படிக்கிற ஏஜ்லேயே எவ்வளோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட பணத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா 2,50,000 கீழவே இருந்தால் கூட இஃப் தே ஆர் சென்டிங் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் நேச்சுரல் கார்டியன் வந்து சைன் பண்ண வேண்டும். ஓகேவா? ஸோ குழந்தைங்களோட பேரில் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு சைல்டோட எஜுகேஷனுக்காக நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்கன்னா கூட யாரோட பேரில் அனுப்புறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிசில்லா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஷீ இஸ் கோயிங் அவுட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இஸ் கோயிங் அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி. அவங்களோட பேரில் பிரிசில்லா பேரில் நீங்கள் வந்து 70 lakhs வந்து இங்கேருந்து டாலரை மாற்றி அங்கே அனுப்பணும் அப்படின்னா அப்போ உங்கள் பேரண்ட்டோட சைன் இல்லாமல் பண்ண முடியுன்றாங்க. இதெல்லாம் நார்மல் தான். அதே மாதிரி LRS ஸ்கீம் வந்து யாருக்கு நாட் அப்ளிகபிள்னா LRS வந்து cannot be used by companies, பார்ட்னர்ஷிப் மற்ற யாருமே யூஸ் பண்ண முடியாது. LRS is only applicable for the scheme that is not available to யாருக்கு இந்த ஸ்கீம் அவைலபிளே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா it is not available for anybody other than individuals. LRS scheme is not availableன்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, கன்சாலிடேஷன் ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ். அதாவது என்னென்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு $2.5 lakh $2,50,000 இவ்வளோ தான் நீங்கள் ரெமிட் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கும். அப்படி விடுங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் என் ஹஸ்பண்ட் என் 2 குழந்தைங்க, மொத்தம் எத்தனை பேர், 2 + 2 + 2 6ஆ? இந்த 6 மெம்பர்ஸோட பேர்லையுமே நான் ஒவ்வொருத்தரோட பேர்லையும் $2,50,000 நான் ரெமிட் பண்ணலாம். அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ ரெமிட் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மே கம்பைன் தேர் LRS லிமிட்ஸ். கம்பைன் பண்ணி அவங்க மொத்தமாக ரெமிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஈச் மெம்பரோட லிமிட் $2,50,000. ஸோ மொத்தமாக சேர்த்து $10 lakh அனுப்பலாம். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அனுப்பலாம், நோ ப்ராப்ளம். நோபடி இஸ் கோயிங் டு புஷ் யூ. அடுத்தது இதில் என்ன அப்படின்னா கிளப்பிங் மட்டும் இட் இஸ் நாட் அட் ஆல் அலவுடு ஃபார் சர்டன் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அன்லெஸ் ஆல் மெம்பர்ஸ் ஆர் co-owners. யூஎஸில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இதில் சொல்லுவாங்க ஒரே ஒரு பர்சன் தான் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறார் யூஎஸில் அப்படின்னா அப்போ அவரோட இதுலேருந்து மட்டும் தான் நீங்கள் காசு அனுப்பணும். 4-5 பேரோட லிமிட் வச்சு காசு அனுப்பிச்சிட்டு அங்கே போய்ட்டு கிளப் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிளப் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, கிளப்பிங் நாட் அலவுட் ஃபார் சர்டன் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அன்லெஸ் ஆல் மெம்பர்ஸாக co-owners. எல்லாரோட பேர்லேயும் காமனாக ப்ராப்பர்ட்டி பதியப்பட்டிருந்தால் எல்லாரும் காசு அனுப்பலாம்.
இல்லைனா ஒருத்தர் பேரில் தான் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா 4-5 பேரோட பேர்லேருந்து பணம் உள்ளே வரக்கூடாது. அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராடு, பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ராடு, இதுக்கெல்லாம் இப்போ ஒன்லி 1% ஓன்ஸ் த ப்ராப்பர்ட்டி. வீட்டில் இருக்க 6 பேரோட பேர்லேயும் மொத்தமாக காசு அமிச்சு ஒருத்தரோட பேரில் ப்ராப்பர்ட்டியை பதிவு பண்ண முடியாது. 6 பேர் சேர்ந்து அனுப்புறீங்கன்னா 6 பேரோட பேர்லேயும் சேர்ந்து தான் ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்காக அனுப்பல, சும்மா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தானே இவ்வளோ கெடுபிடியெல்லாம் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பெருசாக வந்து தெர் இஸ் நோ மச் ஆஃப் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக தான் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதோட நம்ம என்ன முடிக்கிறோம், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம் பாருங்கள். ப்ரொசீஜர் தானே ஸ்டார்ட் பண்ணோம். லிபரலைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீமு, அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் ஃபார் ஆர்எஃப்சி பார்த்துட்டோமா, அப்புறம் எக்ஸம்ஷன் ஃபார் ரெமிடேஷன் ஆஃப் இஎஃப்சி பார்த்தோமா, அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம், எக்ஸம்ஷன் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு பார்த்தோமா, எல்ஆர்எஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றத பார்த்தோமா, அதுக்கப்புறம் ரெமிட்டர் மைனராக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தோமா, கன்சால்டேஷன் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸு கிளப்பிங் பண்ணக்கூடாது, கிளப்பிங் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாக கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து வில் டேக் another some time. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வில் டேக் அ பிரேக் அண்ட் தென் வி வில் கம் பேக். ஓகே. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனோட ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3 மூணுமே முடிச்சாச்சு. என்னன்னு கேட்காதீங்க, எனக்கும் கொஞ்சம் மறந்து போச்சு, ரிவைஸ் பண்ண முடியல. ஓகே, நல்லா ஞாபகம் வரும்போது நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் 3 ஷெடியூல் 3 முடிச்சாச்சு அவ்வளோதான், அப்படி முடிச்சாச்சு. அதை இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஜென்ரலாகவே சொல்லியிருக்கேன், வாட் இஸ் அ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்னன்னா, இட் இஸ் அ ட்ரான்சாக்ஷன் வெரின் அந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா, அந்த ட்ரான்சாக்ஷன் நீங்கள் இஃப் யூ இன்வால்வ் இன் த ட்ரான்சாக்ஷன் ஒன்ஸ் த ட்ரான்சாக்ஷன் இஸ் ஓவர், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேரில் வெளிநாட்டில் அசெட்டோ லைபிலிட்டியோ இல்லை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியோ கிரியேட் ஆகும். இல்லை கொஞ்சம் இருக்கிற அசெட்டோ லைபிலிட்டியோ இல்லை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியோ கம்மியாகும். ஒன்று இருக்கிறதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை இருக்கிறதுலேருந்து கம்மியாகும். இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா? இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபார் அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பர்சன் அவுட் சைட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு அசெட்டையோ இல்லை லைபிலிட்டியோ அவர் கிரியேட் பண்ணுறாரு, இல்லை வித்துட்டு போகிறாரு. வெதர் ஹி இஸ் இன்க்ரீசிங் இஸ் கரண்ட் அசெட்ஸ் லைக் கேபிட்டல் அசெட்ஸ் அண்ட் கேபிட்டல் லைபிலிட்டிஸ், அப்படி இல்லைனா இந்தியாவில் இருக்கக்கூடிய அசெட்டையோ லைபிலிட்டியோ அவர் வந்து வித்துட்டு வெளியில் போகிறாரு, க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போகிறாருன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு வரும்போது when we are talking about the person resident in India, we talk about whenever அந்த டிரான்சாக்ஷன் முடியும் போது அசெட்டோ இல்லை லைபிலிட்டியோ இல்லை கரண்ட் லைபிலிட்டியோ இல்லை எதில் மாற்றங்கள் இருந்தாலும் அது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஏன்னா இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு யாரோ யூஎஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஏதோ வந்து ஒரு சும்மா கேரண்டி சிக்னேச்சர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பே பண்ணாமல் போய்ட்டு உங்களை தான் வந்து கேட்பாங்க, அப்போ நீங்கள் தான் பே பேக் பண்ணணும். ஸோ லைபிலிட்டியில் நீங்கள் இன்கர் ஆனால் தான் வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டேஞ்சர்னு கிடையாது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சிக்னேச்சர் சும்மா கேரண்டி கையெழுத்து போட்டால் கூட அவர் பே பண்ணாமல் போயிட்டேன்னா உங்ககிட்ட வந்து $10,000 பே பண்ண சொல்லணும். where will you go? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோன் எடுத்தாலும் சரி, லோன் எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு சும்மா கூட போய் சைன் போட்டாலும் சரி, கேரண்டி சைன் போட்டாலும் சரி, யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் என்டரிங் இன்டு அ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். பட் இதுவே வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் இந்தியாவில் அசெட் வாங்கினாலோ இல்லை லைபிலிட்டி வாங்கினாலோ இல்லை அசெட் விற்றாலோ லைபிலிட்டி விற்றாலோ மட்டும்தான் இட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தருக்காக ஒரு கேரண்டி சைன் போடுறாரு அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சேர்க்க மாட்டோம். பிகாஸ் அதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேல்யூ, இட்ஸ் நாட் அவ்வளோ வர்த் இல்லை. ஏன்னா அப்படியே வந்தாலும் அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வரப்போகுது, நாட் அ பிக் டீல். நம்மளை பொறுத்த வரைக்கும் எது பிக் டீலு, நம்மளோட ரூபா வெளில போகக்கூடாது, அதில் தான் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷனில் கூட ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க. A transaction becomes a capital account transaction எப்போ, when assets or liabilities outside India of a person resident in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஓகே வெளிநாட்டில் அசெட்டோ லைபிலிட்டியோ வாங்கும் போதோ இல்லை விற்கும் போதோ இட் பிகம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். அதே மாதிரி அசெட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் இன் இந்தியா, இந்தியாவில் அசெட்டோ லைபிலிட்டியோ வாங்கவோ விற்கவோ போகிற ஒரு பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. இதுதான் ரெண்டு பாசிபிலிட்டி கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சிச்சுவேஷனாக பார்க்குறாங்க. சேஞ்ச் இன் அசெட்ஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஃபார் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. நீங்கள் இந்தியாவில் ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் ஒரு அசெட்டையோ லைபிலிட்டியோ இல்லை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிலையோ ஏதாவது ஏற்றமோ இறக்கமோ இருந்தால் அதுக்கு பேர் வந்து
கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேஞ்ச் இன் அசெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபாரின் ஷேர்ஸ். நீங்கள் ஃபாரின் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேரு டிபென்ச்சரு இதெல்லாமே வந்து ஒரு செக்யூரிட்டி தான். ஸோ செக்யூரிட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அன் அசெட் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபாரின் ஷேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷன் மூலியமா இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் செக்யூரிட்டி வாங்குறாரு. இட் இஸ் கால்ட் அ சேஞ்ச் இன் அசெட்ஸ். ஸோ மிஸ்டர் அருண் ரெசிடென்ட் இன் இந்தியா இஸ் பையிங் தி ஆப்பிள் ஷேர்ஸ் வர்த் $10,000. டிரான்சாக்ஷனுக்கு முன்னாடி அவரோட அசெட்ஸ் அப்ராட் 0. இப்போ அவரோட அசெட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, $10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவருடைய அசெட்ஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆமா. அப்படி இது என்னது, கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்றாங்க. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளிநாட்டில் ஏதோ ஒரு லைபிலிட்டியை இன்கர் பண்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, இன்கர் பண்றாங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸ்ல அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we are increasing the liabilities ன்னு சொல்லுவோம். இப்போ இதுல செகண்ட் எக்ஸாம்பிளும் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அசெட் இன்க்ரிமெண்டல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காவியா வந்து ஃபிளாட் வாங்கியிருக்காங்க துபாயில். இனிமேல் துபாயில் ஃபிளாட் வாங்காதீங்க. 1500 ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கான். என்னதான் 1500 ட்ரோன் அட்டாக்கையும் அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாலும் எப்பயாவது ஒரு இன்டர்செப்ட் பண்ண முடியாதப்ப நம்ம ஃபிளாட்ல வந்து விழுந்துச்சுன்னா, அதனால நம்ம எப்போ உஷாரா இந்தியாவில இருந்துப்போம். ஓகேவா, இந்தியா கூட எந்த அளவுக்கு சேஃப்னு தெரியல, அட்லீஸ்ட் சவுத் இந்தியா சேஃப்னு நினைக்கிறேன் நான். ஸோ மிஸ்ஸஸ் காவியா ரெசிடென்ட் இன் இந்தியா பைஸ் அ ஃபிளாட் இன் துபாய் ஃபார் $3 lakh or $300,000. இப்போ அவங்களோட அசெட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஆமா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்னது, இதுக்கு பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து சேஞ்ச் லைபிலிட்டிஸ்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேஞ்ச் லைபிலிட்டிஸ் என்னது, இந்தியாவில் இருக்க ஒருத்தர் வெளிநாட்டில் என்ன பண்றாரு, ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல லோன் எடுக்கிறாரு. ஓகே, டேக்கிங் அ லோன் ஃப்ரம் அ ஃபாரின் பேங்க். எக்ஸாம்பிள் அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதனால ஒரு இந்தியன் கம்பெனிக்கு அவங்களுடைய லைபிலிட்டிஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்னா, தே ஆர் இன்க்ரீசிங் தேர் லைபிலிட்டிஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் $0 to $2 million அவங்க லோன் எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஸோ பிஃபோர் டிரான்சாக்ஷன் உங்களோட லைபிலிட்டி அப்ராட் 0, ஆஃப்டர் த டிரான்சாக்ஷன் உங்களோட லைபிலிட்டி எவ்வளோ, $2 million. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்டால் ஆமா, இது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல தேர் ட்ரைங் டு டெல் யூ, ஒரு அசெட்டையோ இல்லை ஒரு லைபிலிட்டியோ வெளிநாட்டில் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போக்கும் ஒரு சேஞ்ச் இன் அசெட் அண்ட் லைபிலிட்டி சிச்சுவேஷன் வந்துச்சா. ஸோ இட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். அசெட்டை வாங்கினா லைபிலிட்டி இன்கர் பண்ணாதான் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இல்லை, அசெட்டை வித்தாலும் லைபிலிட்டியை நீங்க பே ஆஃப் பண்ணி முடிச்சாலுமே தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த எக்ஸாம்பிள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா when he is buying an asset or incurring a liability outside of India, அதை தான் நீங்க பாத்தீங்க. இப்போ செகண்ட் கேட்டகரி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, you are going to see change in assets, okay, in India of a non-resident. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாங்க, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் அசெட்டை வாங்குறாரு, இல்ல வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் லைபிலிட்டியை இன்கர் பண்றாரு அப்படின்னா that will also be considered as capital account transaction. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ்ல ஷேர்ஸ் வாங்குறாரு. இது கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனா? ஆமா, ஏன்னா அசெட்ஸ் இன் இந்தியா ஆஃப் நான் ரெசிடென்ட் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால இது கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான் அப்படி சொல்றாங்க. அடுத்தது சேஞ்ச் இன் தி லைபிலிட்டிஸ் இன் இந்தியா ஆஃப் அ நான் ரெசிடென்ட், ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஆர் யூ கேன் கால் ஹிம் ஆஸ் பர்சன் நாட் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்தியாவுக்கு வராரு, வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டெபாசிட் பை என்ஆர்ஐ இன் இந்தியன் பேங்க். ஓகேவா, அப்ப என்ன ஆகுது, என்ஆர்ஐ deposits 20 lakh rupees in Indian bank account. The bank now owes money to the NRI. Liability in India towards a non-resident increased அப்படி சொல்றாங்க. Capital account transaction அப்படி சொல்றாங்க. ஓகேவா, அவர் இங்க ஒரு அசெட்டை வாங்கினாலோ இல்ல இந்த இடத்துல வந்து he is giving away the money. ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கான்னு தெரியல, நான் வந்து உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு சொல்றேன். ஓகேவா, அந்த எக்ஸாம்பிள் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஓகே, that example I will take and give you. நெக்ஸ்ட் வந்து கண்டின்ஜென்ட் லைபிலிட்டின்னு சொல்றாங்க. கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். வாட் இஸ் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி அப்படி கேட்டா, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினா என்னன்னா நடக்கலாம் நடக்காமையும் போகலாம், மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன், எப்படி வேணாலும் நடக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினா என்னது, இட் வில் ஹேப்பன் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் த ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு கேரண்டி கையெழுத்து போடுறீங்க, உங்க ஃப்ரெண்டு கரெக்டாக பே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உங்களை சூ பண்ணவே மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்டு சப்போஸ் பே பண்ணலைன்னா தான் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும், அந்த ஈவெண்ட்டோட பாசிபிலிட்டியை வச்சு தான் உங்ககிட்ட அவங்க வசூலிக்கிறதும் வசூலிக்காம போகிறதும் இருக்கு. அப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்க கேரண்டி சொல்கிறாங்க. ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு கேரண்டி கொடுக்குது ஃபார் அ லோன் டேக்கன் பை சப்சிடரி இது ஃபாரின் கம்பெனி.
ஓகே. ஸோ சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த சிங்கப்பூர் கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்க கம்பெனிக்கு சப்சிடரி கம்பெனி. ஸோ இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க வந்து எங்களோட சப்சிடரி தான், ஸோ எங்களுக்கு நீங்கள் லோன் கொடுங்க, இவங்க பே பேக் பண்ணலன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சிங்கப்பூரில் இருக்க கம்பெனிக்கு கேரண்டி சிக்னேச்சர் போடுறாங்க. இது போடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இஃப் த சப்சிடரி கம்பெனி எங்கே இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்கல்ல, சிங்கப்பூரில் இருக்க கம்பெனி பே பண்ணலைன்னா நம்ம நிலைமை என்ன? இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹோல்டிங் கம்பெனி தே ஹேவ் டு பே பேக். So this creates a kind of contingent liability outside of India create ஆயிடுது. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்போ நீங்கள் இந்தியன் ருப்பியை கொடுத்து மாற்றி தானே நீங்கள் டாலராக கொடுத்து தானே அங்கே செட்டில் பண்ணணும். அண்ட் தட் இஸ் வை இட்ஸ் வெரி 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 சென்சிட்டிவ் ஃபார் இந்தியா. அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசெட், லைபிலிட்டி, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அசெட்னா நார்மலாக நீங்கள் போய் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, விற்கிறது. லைபிலிட்டினா ஒரு லோனை இன்கர் பண்ணுறது, இல்லை லோன் பே பேக் பண்ணுறது, அது லைபிலிட்டி இன்கர் பண்ணுறது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் when we talk about contingent liability, ஃபியூச்சரில் நம்ம பே பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வரலாம், வராமையும் போகலாம். எக்ஸாம்பிள் கேரண்டி. ஸோ தீஸ் ஆர் த 3 important things that you have learned in this episode. அடுத்த எபிசோடில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இதை நம்ம வந்து பர்சன் ரெசிடென்ட் இந்தியா விசஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அவங்க எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? What is the trick that they are telling you? person resident Indian அப்படின்னு இருந்துச்சுன்னா வெளியில் அசெட் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எக்ஸாம்பிள் வந்து பையிங் யூஎஸ் ஷேர். அதே மாதிரி ரெசிடென்ட் இந்தியன் லைபிலிட்டி அவுட் சைட் இந்தியானா ஃபாரின் லோனு. நான் ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அசெட்ஸ் இன் இந்தியானா தே ஆர் பையிங் தி இந்தியன் ஷேர். இது மட்டும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இது மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போ எப்படி வந்து ஒரு ரெசிடென்ட் இந்தியனுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய லயபிலிட்டி வந்து தி ஆர் இன்கரிங் அ லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி நான் ரெசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு லைபிலிட்டினா என்ன? வெளிநாட்டில் இருக்கிறவன் இங்கே கடன் வாங்கினா தானே வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு அது ஒரு லைபிலிட்டி, அப்படி தானே அதை அர்த்தம் கொள்ள வேண்டும். அது ஒன்று மட்டும் நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு கிளியராக சொல்லிடுறேன். அதர்வைஸ் யூ ஆர் குட் டு கோ. ஓகே, இப்போ சொல்லி கொடுத்த வரைக்கும் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க கடகடன். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி தான் வாட் இஸ் அசெட் அண்ட் லைபிலிட்டி. நான் அது மாதிரி வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா உள்நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பர்சன் ரெசிடென்ட் இந்தியா வெளிநாட்டில் ஏதாவது அசெட் வாங்கினாலோ இல்லை கடன் வாங்கினாலோ தட் இஸ் சேஞ்ச் இன் அசெட் அண்ட் லைபிலிட்டி ஃபார் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா வெளிநாட்டில் வாங்குறது. இன்னொன்று வந்து கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி சேர்த்து வரும் உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு. பட் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா வந்து நம்ம நாட்டில் வந்து அசெட் வாங்கினாலும் இல்லை லைபிலிட்டி இன்கர் பண்ணாலும் தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஐ வில் சேஞ்ச் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. சேஞ்ச் இன் லைபிலிட்டிஸ் இன் இந்தியா ஆஃப் அ நான் ரெசிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, an NRI living in Dubai takes a home loan. அதுன்னு எப்போ பார்த்தாலும் துபாய் தான் எக்ஸாம்பிள் வருது, எப்போ பார்த்தாலும் இல்லை. ஓகே, an NRI living in Dubai. நீங்கள் கேட்கலாம், நான் ரெடி பண்ணேன். இல்லை நான் ChatGPT கிட்ட கரெக்டாக வந்து உங்களுக்கு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு நான் எக்ஸாம்பிள்ஸ் 4 எக்ஸாம்பிள் கேட்பேன். எது இதில் கரெக்டாக இருக்கோ அதை நம்ம பிக் பண்ணிக்கிறது அந்த மாதிரி. ஓகே, ஸோ NRI living in Dubai takes a home loan of 50 lakh rupees. ஓகேவா, டு பை அ ஃப்ளாட் இன் சென்னை. இப்போ என்ன ஆகும்? வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க HDFC பேங்க்ல லோன் வாங்கி தான் உள்நாட்டில் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் சேஞ்ச் இன் லைபிலிட்டி ஃபார் அ NRI. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேங்க்கோ HDFC பேங்க்கோ யார் லோன் கொடுத்துருக்காங்களோ, இங்கே பாரு லூசப் பசங்க, ChatGPT ஸ்டில் ஹேஸ் டு டெவலப் அ லாட். இங்கே வந்து லோன் ஃப்ரம் HDFC பேங்க் போட்டுட்டு இந்த பக்கம் இந்தியன் பேங்க் அசெட்னு போட்டிருக்காங்க. ஸ்டூபிட் பாய். ஒருவேளை வந்து HDFC வந்து இந்தியாவோட பேங்க் அப்படிங்கிறதுனால ஒரு இந்தியன் பேஸ்டு பேங்க்ன்றதுனால போட்டுக்கலாம், தெரியல. HDFCன்னே போட்டு போனோம். ஓகே ஓகேவா? HDFC. ஸோ HDFC பொறுத்த வரைக்கும் அது ஒரு அசெட்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ லைபிலிட்டி டு ரீபே. ஓகே, மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஓகே தான், நார்மல் தான். அந்த கேரண்டி எக்ஸாம்பிள் எல்லாம் ஓகே தான், பக்கா. ஓகே, ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ when it comes to person resident inside India, that is in India, உங்களை பொறுத்த வரைக்கும் whenever there is a change in asset, liability or contingent liability, everything comes under capital account transaction. And whenever we talk about person resident outside India, so those transactions which alters the assets and liabilities in India, அது மாறும்போது that becomes the capital account transactions. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்க்க போகிறோம், ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, capital account transactions in India can be carried out only to the extent permitted because Indian rupee is not yet fully convertible. இது உங்களுக்கு தெரியும்ல, whether it is fully convertible or not ன்னு ஜென்ரலாக கேட்பாங்க. அதாவது எந்த கரன்சி ஃபுல்லி கன்வெர்டபிள்? இப்போ யூஎஸ் டாலர்லாம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து அந்த டாலரை எங்கே வேணாலும் அனுப்பலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நிறைய இட்ஸ் ஃப்ரீலி கன்வெர்டபிள்.
fully convertible, freely convertible for current account transaction, capital account transaction. They don't bother a bit because அவங்கள பொறுத்த வரைக்கும் டாலர் உள்நாட்டு அதாவது அமெரிக்கன்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு எவ்வளோ டாலர்ஸ் என்ன பர்பஸ்க்காக வெளியில் அமிச்சாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டாலர் வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு டாலர் டிமாண்டு பெருசாக கம்மியாக போகிறதே கிடையாது. பிகாஸ் அவங்களோட மேஜர் ஸ்கீம் ஃபார் கீப்பிங் த அமெரிக்கன் டாலர்ஸோட டிமாண்டை ஹைலியே வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்திருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆயில் கூட அதை இன்டர்லிங்க் பண்ணி தான் அவங்க டாலரோட டிமாண்டை எப்பவுமே ஹையில் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன்ஸ் மாதிரி ஐயோ இந்தியாவில் இருக்கவங்க எல்லாரும் ரூபா கொடுத்து டாலரை மாற்றிட்டு எங்கள் ரூபாவோட மதிப்பு குறைஞ்சிருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் டாலருக்கு கிடையாது. பிகாஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஆயில் டீல்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ அவங்க அதை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க. அதனால தான் அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபுல்லி கன்வெர்ட்டபிள். அங்கே வந்து பெருசாக இந்த மாதிரி ஃபெமா போட்டு இதை பண்ணி அதை பண்ணி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் போட்டு பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. பட் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியாவில் given a chance everybody will convert all their Indian rupee into dollar and they will keep it as a safe haven currency வச்சு பத்திரமா உட்காந்துருவாங்க. அதனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து they have to take a lot of efforts to make sure that யாராவது வந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கையில வந்து ஃபாரின் டாலர்ஸ் நீங்க தட் இஸ் அமெரிக்கன் டாலர்ஸ் நீங்க கையில ஹோல்ட் பண்ணாலே அதுவே இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ருப்பியாவே ஹோல்ட் பண்ணுவோம், வேற எந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு ஹோல்ட் பண்ண மாட்டோம். அப்பதான் அதுக்காக சொல்றது. ஸோ அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா Indian rupee is not fully convertible. It is partially convertible or free அப்படின்னு சொல்லும்போது current account transactionsக்கு கொஞ்சம் freely convertible. But when it comes to capital account transactions, permitted limit ன்னு ஒன்று இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ள இருந்தால் இட்ஸ் ஓகே, இல்லைனா உங்களுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கு படிக்கும் போது கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லேயே நம்ம படித்தோம், ஷெடியூலில் படித்தோம், 3rd ஷெடியூலில் ஃபர்ஸ்ட் பார்ட் படிக்கும் போதே படித்தோம். இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு $2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லிமிட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த when you talk about the ரொம்ப வந்து they have that வந்து 2,50,000 கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு $2.5 லட்சம் வெளிநாட்டில் அசெட் வாங்குறதுக்காகவும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனுக்காகவும் பண்ணிக்கலாம். ஸோ when it comes to individuals, the Reserve Bank of India or the Government of India is very clear. Every individual in his own capacity he can send up to $2,50,000 every year, whether you want to buy an asset or you want to pay the tuition fee of university, எதுக்குனாலும் okay, whether it is a current account transaction or capital account transaction, you can pay up to $2,50,000 ன்றது உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து I just want to remember, உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாகவே கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் ஃப்ரீயாக ஓகே என்ன வேணால் பண்ணுங்கன்னு விட முடியாது. பிகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனாலே பல்காக அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனால. ஸோ இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் $2,50,000 சீலிங் லிமிட். ஸோ மற்றதெல்லாம் என்னென்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன மீனிங் என்ன அப்படின்னா, இந்தியாவால் கம்ப்ளீட்டாக கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் எவ்வளோ ரூபாய் வேணாலும் டாலரை மாற்றிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் இந்தியாவை வந்து நம்ம ஃபுல்லி கன்வெர்ட்டபிள் கரன்சின்னு எடுத்துக்க முடியாது. கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ஃபுல்லி கன்வெர்ட்டபிள். கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு $5 lakh போட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வருஷத்துக்கு $2 லட்சம் தான் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ அவ்வளோதான் நீங்கள் அனுப்பலாம். இப்போ ஸ்ருதி ஹாசன் கூட சொன்னாங்க தெரியுமா, நான் லண்டனில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். ஸோ மும்பையில் ஒரு ஃப்ளாட் வாங்குறதை விட லண்டனில் ஒரு ஃப்ளாட் வாங்குறது எவ்வளோ பரவாயில்ல, மும்பையில் ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். Which means that இப்போ ஸ்ருதி ஹாசன் is a person resident in India. She is earning majority of her income from India. But then she has bought her property in London. Imagine அவங்க வந்து லண்டனில் அவங்க வந்து பெருசாக she is not employed, அவங்க வந்து டாலர் அவங்க வந்து பவுண்டில் சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்க. Imagine she has only earned from India and from that money she is taking out of India and she wants to buy a property அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு $2 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு $2 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்க முடியுமே தவிர ஒரே அட் அ டைமில் நான் $10 lakh வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறேன் பார் அப்படின்னா அனுப்ப முடியாது. பிகாஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு $2,50,000 தான் உங்களுக்கு ஃபுல் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ராஜ் வாண்ட்ஸ் டு பை அ ப்ராப்பர்ட்டி இன் லண்டன், கேன் ஹி பை இட்? அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஸ்கீம் இருக்குது. எல்லாரும் சொன்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு $2 லட்சம் மட்டும் தான் அலௌடு, அதுக்கு மேலே அலௌடு இல்லை. ஸோ therefore he cannot freely send unless it is allowed by Reserve Bank of India. அதனால என்ன சொல்றாங்கன்னா this restriction exists because rupee is not yet fully convertible அப்படி சொல்றாங்க. சொன்னதே சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் தென் இந்த ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம சீக்கிரமாக விஷயத்தை முடிச்சிடலாம். ஆனால் முடிச்சதுக்கு அப்புறமா மேம் சொன்னாங்க
ஆனால் எனக்கு என்னென்ன புரியலையே, அந்த மாதிரி குழப்பம் இருக்கக்கூடாது. அதனால தான் எவ்ரி பாயிண்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லிக் கொடுக்கறது காரணமே அதுதான். அடுத்தது செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்டெண்டட் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதில் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா இப்போ நான் இங்கே கிளாஸ் எடுக்கணும்னா இன்னொரு இடத்துல என்ன கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்? பிகாஸ் இட்ஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். there is only one Krishnapriya. If she takes class here, she can't take anywhere else, which means that is mutual exclusive. ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்காது, அதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனாக இருந்தால் அது கன்ஃபார்மாக கேபிட்டலாக இருக்காது. இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனாக பாவிச்சா அது கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனாக இருக்காது. ஸோ ஒரே டிரான்சாக்ஷன் அது கரண்ட் அக்கௌண்ட்டாகவும் இருக்குது கேபிட்டல் அக்கௌண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? டன்னா? இப்போ என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் இன்டெண்டட் டு பி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் விச் டாக்ஸ் அபவுட் சும்மா ஒரு ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம்னா செலவுக்கு அனுப்புறது, அப்புறம் அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ்க்கு அனுப்புறது, அங்கே போய் ரூம் எடுத்து தங்குறதுக்கு, லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு, இந்த மாதிரி டே டு டே எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. எப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு அசட்டோ ஒரு லைபிலிட்டியோ நீங்கள் வந்து வாங்குறீங்களோ அப்போ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அது கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், யூனிவர்சிட்டி ஃபீ பே பண்ணுறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இதுவே ஒரு ஃபாரின் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா இட்ஸ் கால்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபீஸ் கட்டி படிக்கிறதுக்கு போறீங்கன்னா இட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிரான்சாக்ஷன் இதுதான் கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இல்லை கேபிட்டலாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் ரெண்டு கேட்டகரியிலையும் ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, a transaction which alters the asset or liabilities in India of a non-resident falls under the category of capital account. என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர், a person who is a non-resident or you can call him as person resident outside of India. ஸோ ஒரு NRI வந்து non-resident Indian வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு அசட்டை வாங்கினாலோ இல்லை இந்தியாவில் லைபிலிட்டியை இன்கர் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறாங்க. மீனிங் ஃபாரின் பர்சனோட அசட் ஆர் லைபிலிட்டி இன் இந்தியா சேஞ்சஸ் மாறுது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. இன்வெஸ்டார் பைஸ் த ஷேர்ஸ் இன் TCS எவ்வளோ ரூபாய்க்கு 10 lakh rupeesக்கு வாங்குறாங்க. ஆப்வியஸ்லி that becomes the என்னது கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். ஏன்னா பிஃபோர் பர்ச்சேஸ் அசட்ஸ் இன் இந்தியா 0, ஆஃப்டர் பர்ச்சேஸ் அசட்ஸ் இன் இந்தியா வந்து 10 lakh. ஓகேவா? அந்த மாதிரி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மாறும்போது இட் இஸ் ஆப்வியஸ்லி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். அடுத்து என்ன சொல்றாங்க, ஃபார் ரெசிடென்ட் நம்ம வரோம் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா டிரான்சாக்ஷன்ஸ் ஆல்டரிங் தி கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியும் சேர்த்து இதில் வந்துடும். வெறும் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் இல்லை, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி சேர்த்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மேம் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி சேர்த்து வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வெளிநாட்டில் if you're buying an asset, RBI should know. If you're buying a liability, RBI should know. Okay. அதே மாதிரி வந்து if you're entering into some contingent liability also, the RBI should know. If it is exceeding $250,000, அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு விட்டுருவாங்க. $250,000க்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து you have to be very careful அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் $250,000 is the ceiling limit. கம்பெனிஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, for residents the transactions altering the contingent liabilities outside India will also form part of capital account transaction. Meaning another contingent liability that may arise depending upon some happening of an event. Okay, example, Indian company gives the loan guarantee. Singapore la irukka adhe example da repeat pannirukeenga. So Singapore la have a subsidiary, India la irukka holding company. India la irukka holding company Singapore la irukka subsidiary company kaga oru loan guarantee kudukranga. Okay, so ஒரு பாயிண்ட்ல சிங்கப்பூர் did not pay, சிங்கப்பூர் கம்பெனி did not pay னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி கிட்ட தான் வருவாங்க, பணத்தை கொடு அப்படி சொல்லிட்டு வருவாங்க, HSBC. So you have to be ready. அதனால தான் contingent liability also forms a very important part of capital account transaction when we talk about person resident in India and whenever he involves in asset liability or contingent liability of a property outside of India. That's all. After the next important point என்ன சொல்றாங்கன்னா, Reserve Bank of India may place a restriction on specified capital account transaction. தாராளமா பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனோட ஷெடியூலில் நம்ம ஒரு விஷயம் மட்டும் தான் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பற்றி படித்தோம். ஒன்றே தான் படித்தோம். என்ன படித்தோம்னா ஷெடியூல் 3ல் அதுவும் LRSல நீங்கள் $250,000 உங்களுக்கு சீலிங் லிமிட் இருக்குது. பட் அந்த $250,000 நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் அவங்க சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லலை. அண்ட் when they talked about the company, அதாவது அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸை பற்றி அவங்க பேசும்போது they simply talked about donation, அதுக்கப்புறம் வந்து
மற்ற சேல் கமிஷன் கொடுக்கறது அதெல்லாம் பற்றி தான் பேசினாங்களே தவிர they did not talk about கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பற்றி அவங்க எதுவுமே பேசவே கிடையாது. அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மே பிளேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஸ்பெசிஃபைடு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மீது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இந்தியன் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, சில ரெகுலேஷன், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சில லிமிடேஷன், சீலிங் லிமிட் இதெல்லாமே போடுறதுக்கு உங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எல்ஆர்எஸ் ஸ்கீம் தான். எல்ஆர்எஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இட் இஸ் a restriction or regulation for individuals. Whether you talk for current account transactions or capital account transaction, it is the same. So $250,000 தான் ஒரு வருஷத்துக்கு எல்ஆர்எஸ் ஸ்கீம்ல அலௌட் அப்படின்னா அதை தாண்டி நீங்க அனுப்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஷேர்ஸ் இல்லை அங்கே லேண்டோ பில்டிங்கோ எதை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது. லோன்ஸ் இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் கிட்டயோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ பாரோயிங் மணி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து என்னன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்கள் பேரில் நீங்கள் வாங்கிக்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன்ஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ் இது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன மீனிங் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள். வாட் இஸ் த மீனிங்? மேஜர் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் அசெட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரிஸ். நீங்கள் அசெட்டை வாங்கினாலும் விற்றாலும் லைபிலிட்டி இன்கர் பண்ணாலும் அதை பே பேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாலும் எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் தான். எல்லா கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ஒரு லிமிடேஷன் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷேர் வாங்குறது, பையிங் தி யூஎஸ்ஏ ஷேர், தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். லோன்னா என்னது, வெளிநாட்டில் இருக்கிற ஃபாரின் பேங்க் இருக்குல்ல, அப்போ ஹெச்எஸ்பிசிலாம் இருக்குன்னா அங்கே போயிட்டு நீங்கள் லோன் எடுக்கிறது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் லோன். ப்ராப்பர்ட்டின்னும் போது வெளிநாட்டில் போய் வீடு வாங்குறது, துபாயில் போய் ஒரு வீடு வாங்குறீங்க, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டி. அசெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்டிங் த கேபிட்டல் டு ஃபாரின் சப்சிடரிக்கு நீங்கள் ஏதாவது கேபிட்டலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி சொல்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள், இந்தியன் கம்பெனி borrows $5 million from a bank in New York. This is a capital account transaction because it creates liability abroad. So பேசிக்காக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனில் எப்போல்லாம் அசெட் லைபிலிட்டி இதெல்லாம் மாறுதோ, அசெட் லைபிலிட்டிங்கிறத தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் லோன் எல்லாமே வந்துடும். ஓகே, கடன் வாங்கினாலும் சரி, நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து உங்களோட சப்சிடரி கம்பெனி இருக்குது, அந்த சப்சிடரி கம்பெனியில் நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இட் இஸ் நாட் கால்ட் அஸ் நீங்கள் வந்து அவங்களோட ஷேர் வாங்குறீங்க அப்படின்றத விட நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஆல்ரெடி 51% ஆஃப் த ஷேரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ஆர் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் த சப்சிடரி கம்பெனி. இப்போ சப்சிடரி கம்பெனிக்கு அதிகமாக கடன் தேவைப்படலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட இருக்க கேஷ் எடுத்து சப்சிடரி கம்பெனிக்கு லோனாக கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் லோனாக சப்சிடரி கம்பெனிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் குட்டி குட்டியாக எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எனி பர்சன் மே செல் ஆர் ட்ரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் அன் ஆத்தரைஸ்டு பர்சன் ஃபார் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். அதாவது எனி பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தேவையான பணத்தை ஒரு இந்தியன் ரூபாய் கொடுத்து நீங்கள் டாலரவோ பவுண்டாவோ யூரோவோ மாற்ற போகிறீங்கன்னா ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட நீங்கள் தாராளமாக அதை மாற்றிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுவும் எஸ்பெஷலி இஃப் யூஆர் இண்டிவிஜுவல்னு சொன்னால் எல்லாரும் ஸ்கீமில் நீங்கள் யூஸ்வலி என்ன பண்ணுவீங்களோ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது 2,50,000 கிராஸ் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2,50,000 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும் யூ ஹாவ் டு ஃபாலோ த ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் என்டரே ஆகக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. இண்டிவிஜுவல்ஸே $250,000 வரைக்கும் சீலிங் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, யூ கேன் என்டர், நோ ப்ராப்ளம். $250,000 மீறி போகும்போது தான் ஆர்பிஐ கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டேர்ம் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா ஆர்பிஐ கேன் ஸ்பெசிஃபை பர்மிசிபிள் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் லிமிட். அதாவது ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம இண்டிவிஜுவல்ஸ்க்கு சொல்லியிருக்கோம்ல ஒரு வருஷத்துக்கு 2.5 lakhs அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த லிமிட்டு, அப்புறம் இண்டிவிஜுவல்ஸை தவிர அதாவது அதர் பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பர்சன்ஸ் அதர் தான் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு எல்எல்பியோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டோ, ஓகே, அவ்வளோ ஒரு கம்பெனியோ, அவங்களுக்குலாம் வந்து எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அவங்க ஈடுபடலாம் படக்கூடாது. ஓகே, இந்தந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஈடுபடலாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா எந்த லிமிட் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ வெதர் இட் இஸ் பெர்மிசிபிள் ஆர் நாட் அதுக்கும் அவங்க ஒரு ஷெடியூல் கொடுப்பாங்க. எவ்வளோ லிமிட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் எல்லாத்துக்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு சூப்பராக ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எதுக்கெல்லாம் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, எதுக்கெல்லாம் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ பணத்தை இங்கேருந்து அனுப்ப முடியும், அங்கேருந்து வாங்கிக்க முடியுன்றதை சொல்லியிருக்காங்க.
அதுக்கெல்லாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் அட்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தனித்தனியாக ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆப்பிளில் ஷேர் வாங்கணும், ஆப்பிள் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கணும், இல்லை டெஸ்லாவில் ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இங்கேருந்து டேரெக்டாக ரூபாய் கொடுத்தாலும் அது வாங்க முடியாது. அதுக்குன்னு தனியாக they'll be having some documents. அதுக்குன்னு தனியாக அந்த இடத்துல வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஆர் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வாங்கி அது மூலியமாக தான் யூ கேன் கெட் த ஷேர்ஸ் ஆர் வாட் எவர். ஓகே, அந்த ஏரியா வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்ஸ் அண்ட் குளோபல் டெபாசிட்டரி ரெசீட்ஸ்னு இருக்கும். அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்ஸ்னா என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்டை வாங்கணும். அது எப்படின்னா, நான் இப்போ போய் ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கி அந்த டாலரை வச்சு நான் ஆப்பிளில் ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு நான் ரெசிடென்ட் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கன் அல்லாதவங்க, அமெரிக்காவில் இல்லாதவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தங்களோட ரூபாயையோ இல்லை ஏதோ அவங்க ஊரோட கரன்சியை கொடுத்து அதை டாலராக மாற்றி அந்த டாலரை வச்சு டெஸ்லாலேயோ இல்லை ஆப்பிளையோ டேரெக்டாக ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் இருக்கிறவங்க அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்னு சொல்லி ஒன்று விற்பாங்க. நம்ம போய் என்ன பண்ணணும்னா அதை காசு கொடுத்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா அதன் மூலியமாக தான் நம்ம டெஸ்லாலேயோ இல்லை எதுலேயோ வந்து நம்ம போய் ஷேர்ஸாக வாங்க முடியும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் டேரெக்டாக ஆப்பிளில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட் மூலியமாக தான் ஹோல்ட் பண்ண முடியுமே தவிர டேரெக்டாக உங்களால் அதில் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே டேரெக்டாக ஹோல்ட் பண்ணுற பவர் கொடுத்தா ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, அவங்களுமே இந்தியன் டெபாசிட்டரி ரெசீட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணோம்னா அந்த இந்தியன் டெபாசிட்டரி ரெசீட்ஸை வாங்கிட்டு அது மூலியமாக தான் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணணும்னா அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்தந்த கண்ட்ரியோட ரிசர்வ் பேங்க் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் அந்தந்த கவர்மெண்ட் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலி குளோபல் லெவலில் 2 டெபாசிட்டரி ரெசீட்ஸ் வந்து செம்ம ஃபேமஸ். ஒன்று வந்து அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்ஸ், இன்னொன்று வந்து குளோபல் டெபாசிட்டரி ரெசீட்ஸ். American depository receipts வந்து it's used only in America, whereas global depository receipts வந்து is used in Europe and all other partsல global depository receipts வந்து issue பண்ணுவாங்க. global depository receipts பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் GDR பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அதாவது global depository receipts GDR நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூரோப்பில் எந்த கண்ட்ரியில் வேணாலும் நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். பட் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்ஸ் வந்து இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் இன் அமெரிக்கா. அதுதான் ஒரு இது. ஓகேவா? அடுத்து தே டாக்கிங் சம்திங் அபவுட் ஃபினான்ஸ் ஆக்ட் 2015ல் ஒரு சில பவர்ஸை அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. யாருக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019க்கு முன்னாடி சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. பிஃபோர் 2019 கம்ப்ளீட்டாக ஆல் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் என்ன செய்யறாங்கன்னா, அதுக்கப்புறமா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்யறாங்கன்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் 2015 அப்புறம் அமெண்ட்மெண்ட் நிறைய வந்துட்டே இருக்கும். இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, நம்ம பவரை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் இஷ்யூஸ் வருதோ அதுக்கெல்லாம் ஆர்பிஐ பார்த்துக்கும். மற்ற இந்த நான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன வருதோ, அதாவது வந்து ஷேர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வருதோ, அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வருதோ, இல்லை அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடணுமோ அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அவங்களுக்குள்ள பவர் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருப்பாங்க. நான் டெட் ரிலேட்டட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ அவங்க சொல்லித்தராங்க உங்களுக்கு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்றால் என்ன அப்படி கேட்குறாங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்னது, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேங்க் கிட்ட இருந்தோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்தோ நீங்கள் கடன் வாங்குறீங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கடனாக பணம் வாங்கிக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பேங்க் லோனாக எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிட்டு அவங்க கிட்டேருந்து பணம் வாங்கிக்கலாம், எப்படினாலும் ஓகே. பட் தெர் இஸ் ஃபாரின் லோன்ஸ், பாண்ட் இஷ்யூ பண்ணுறது, டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணுறது, இது எல்லாமே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால், நான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்குறது, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்குறது, இது எல்லாத்தையும் யார் ரெகுலேட் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணணும். ஆப்வியஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் செபி, இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ஃபாரின் இன்வெஸ்டர் பைஸ் ஷேர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் லிமிடெட் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேஸ் டு பி இம்போஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் நாட் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட பவர் ஏதோட குறுக்கிட்டாங்க அப்படின்னா, நான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்துக்கிறேன், நீ நான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்துக்கோ. ஏன்னா மார்க்கெட் சோ வாலடைல், ஸோ கவர்மெண்ட் வில் பி ஹேவிங் மோர் ஆஃப் ரூட் டேட்டா நிறைய இருக்குன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து they have taken care of the rules regulations and restrictions of what அப்படின்னு கேட்டால்
ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அதுவும் டெட் நான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபுல்லாக யார் பார்த்துக்கோங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, there are certain payments that ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா cannot restrict. சில பேமெண்ட்ஸை இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு காமிச்சாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா காமிச்சாலும் சரி, அதை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி சில பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம யோசிப்போம், அப்படி என்ன பேமெண்ட், அது என்ன பேமெண்ட், ஆர்பிஐயாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லோன் வாங்கும் போது ஆர்பிஐ கிட்ட நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கணும். கரெக்டா? ஏன்னா இப்போ நம்ம வெளிநாட்டில் லோன் வாங்குறோம், பேங்க்லேருந்து லோன் வாங்குறோம், நமக்கு பணம் வருது, நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ நம்ம பெர்மிஷன் வாங்கணும் ஆர்பிஐ கிட்டனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெர்மிஷன் வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், லோனை வாங்கிட்டோம். இப்போ லோனை ரீபே பண்ணுறதுக்கு நம்ம போய் ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. RBI cannot stop you from paying back the loan amount, principal amount and interest amount put together. நீங்கள் உங்களுக்கு திருப்பி பே பேக் பண்ணுறீங்கன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது. பிகாஸ் கடன் வாங்கினவங்க நீங்கள் தானே, நீங்கள் ரீபே பண்ணி தானே ஆகணும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா cannot come in between and say that okay, நீ வந்து பாரு, நீ வந்து லோன் வாங்குறதுக்கு தான் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தேன், ரீபே பண்ணுறதுக்குலாம் நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கல, ரீபே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அடிக்க வர மாட்டான் HSBC காரன். அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு லோனை நீங்கள் அமார்டைஸ் பண்ணுறீங்க, அமார்டைஸ்னா என்ன, பே பேக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். லோன் அமௌண்ட்டு 10 கோடி வாங்கியிருக்கீங்க, ஆர் $10 million வாங்கியிருக்கீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக பே பேக் பண்ணுறீங்கன்னா, நீ பே பேக் பண்ணுறதுக்கு ரூபாயை கொடுத்து அந்த டாலரை மாற்றி அந்த டாலர் வச்சு நீ வந்து அந்த ஃபாரின் லோனை ரீபே பண்ணக்கூடாது அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. புரியுதா? அதே மாதிரி டெப்ரிசியேஷன் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அமார்டைசேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்? அமார்டைசேஷன் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வெளிநாட்டில் $10 million வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஃபாரின் லெண்டர் கிட்ட. அங்கேருந்து ரீபே பண்ணுறாங்க பணத்தை. அங்கே போய் நோ 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 நீ ரீபேலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேன் நாட் ரெஸ்ட்ரிக்ட் சர்டன் பேமெண்ட்ஸ். அதில் இது ஃபர்ஸ்ட் பேமெண்ட். செகண்ட் பேமெண்ட் என்ன சொல்கிறாங்க? டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எக்ஸாம்பிளில் முதல்ல இந்த பாயிண்ட் படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். டெப்ரிசியேஷன் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு லாஸ்னால என்ன ஆயிடுச்சு, இந்த கம்பெனியில் ஏகப்பட்ட லாஸ். 100 கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அந்த 100 கோடியை வச்சு அவங்க அதை 200 கோடியை மாற்றணும். அதுதான் ஒரு நல்ல கம்பெனிக்கு அழகு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு மொக்க கம்பெனி அந்த 100 கோடியை அவங்க கிட்ட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வாங்கி ஒழுங்காக வந்து ஆப்ரேட்டும் பண்ணாமல் சரியான லாஸ் இன்கர் பண்ணி அவங்களோட லாஸ் எல்லாம் போக மிச்சம் 70 கோடி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவாகவே இருக்குது. இப்போ மணி ரிசீவ்டு இருக்குல்ல, அதாவது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் நான் 100 crores இன்வெஸ்ட் பண்ணேன், ஒன்றும் சரியாக போகலை பிஸ்னஸ், நான் இப்போ தான் செல் பண்ணுறேன், லாஸஸ் எல்லாம் போக எனக்கு ஒரு 70 கோடி தான் வந்திருக்கு. இந்த 70 கோடி நான் என் கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. உங்கள் கண்ட்ரிலேருந்து நீங்கள் கொண்டு வந்து FDI நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதனால எப்போவுமே நியூஸில் பார்த்துருக்கீங்களா, வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முன்னாடி இந்தியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா எல்லாரும் அதை வந்து விட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து இந்தியாவை விட அவங்களுக்கு வந்து தாய்லாந்து, வியட்நாம் அங்கே இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்பீலிங்காகவும் இருக்குது. அதனால ஃபாரினர்ஸ் எல்லாருமே நவ் தே ப்ரிஃபர் வியட்நாம், பிலிப்பைன்ஸ் அண்ட் அதர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். பிகாஸ் இந்தியாவை விட அங்கே க்ரோத் ரேட் செம்ம அதிகமாக இருக்குது. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், விச் மீன்ஸ் சிம்பிளி புட் ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருதில்ல, அது வந்து இந்தியாவிலேருந்து ட்ராப் பண்ணி பணத்தை ரிட்டர்ன் எடுத்துட்டு மற்ற கண்ட்ரிக்கு போகிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், அது அலௌடுன்னு தானே அர்த்தம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் 100 கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பணம் வந்து இங்கே டுமில் ஆயிடுச்சு. டுமில் ஆகிட்டதுனால அப்போ அது போக பேலன்ஸ் 70 கோடி தான் அது தேரும். அப்படின்னா அந்த 70 கோடி நான் தாராளமாக நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க டெப்ரிசியேஷன் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது தான் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அதில் ப்ராஃபிட் வரும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா எங்கள் கண்ட்ரியில் தானே வந்து 100 கோடி 200 கோடி ஆக்குனீங்க. அப்போ மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா 100 கோடி பண்ணியிருக்கீங்களே, அதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதுல நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு போட்டாலும் போடுவாங்க. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டில் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நோபடி கேன் ரெஸ்ட்ரிக்ட் யூ. வெளிநாட்டில் ஒரு இந்தியர் கடன் வாங்கியிருக்கார், இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு இந்தியர் or இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒரு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, இட் இஸ் borrowed money from HSBC பேங்க் அண்ட் அதுக்கு வந்து ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல்லாம் வாங்கியாச்சு, இல்லை அப்ரூவல் வாங்கவே வேண்டாம், அது கம்மி பணம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிட்டோம்னா கூட அதை ரீபே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, டெப்ரிசியேஷன் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு கிடைச்ச டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டெப்ரிஷியேட் ஆகும்போது அவங்க இங்கேருந்து பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் அதற்கு தடையாக நிற்கலாமா? நிற்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? டன். புரிஞ்சிடுச்சுல? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நான் 2 minutes வாய்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இது பார்க்கலாம். ஸோ நவ் வி டாக்கிங் அபவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நான் டெட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். டெட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஆர்பிஐ, அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது இதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கொடுக்கல.
சிம்பிளாக நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட சிலபஸில் என்ன கவர் பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து நான் டெட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன லிமிடேஷன்ஸ் போடணும், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், என்ன ரூல்ஸ் எல்லாம் அவங்க போடுவாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் மற்றபடி டீட்டெயிலாலும் ஒன்றும் சொல்லலை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து FDI வந்து எவ்வளோ அலோவ் பண்ணணும் இந்தியாவில், டிஃபென்ஸில் எவ்வளோ அலௌடு, அதில் எவ்வளோ அலௌடு, இதில் எவ்வளோ அலௌட் கிடையாது, அதெல்லாம் சொல்லுவாங்க. FDI இதில் அலௌடு இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் தனி ஷெடியூல் வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 3 மட்டும் டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏர்லியர் செக்ஷன் 3 செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3ல என்ன இருந்துச்சுன்னா, ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷன்ஸ், சில டிரான்சாக்ஷன்ஸ் RBI தான் ரெகுலேட் பண்ணணும்னு வச்சிருந்தாங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, ஆல் த நான் டெட்டு ஃபுல்லாகவே யார் பார்த்துக்க போகிறா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்க போகிறாங்க. அப்புறம் நீ சிலது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன் வச்சுக்கிறீங்க, அப்பெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த லிஸ்ட்டையே ரிமூவ் பண்ணிட்டு பவர் எப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டாங்கன்னா, டெட் விசஸ் நான் டெட் அப்படின்னு சொல்லி RBI சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட், இந்தியன் ரெசிடென்ட், தட் இஸ் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கேன் ஹோல்டு அசெட்ஸ் அப்ராட் தாராளமாக. எப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு வருஷத்துக்கு 2.5 lakhs அலௌடு. நீங்கள் வருஷம் 2.5 லட்சம் 2 வருஷமாக அமிச்சு பொறுமையாக பணத்தை சேர்த்து அங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. அலௌடா இல்லைன்னு கேட்டால் அலௌடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எத்தனை என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் நீங்கள் ரெசிடென்ட்டாக வந்து செட்டில் ஆகிட்டீங்க. என்னது, கனடாக்கு போய் 20 வருஷம் இருக்கீங்க, இல்லை துபாய்க்கு போய் 30 வருஷம் இருக்கீங்க. 30 வருஷம் வந்து நல்ல பல்காக சம்பாரிச்சுட்டு நல்ல பல்கான டாலர்ஸை உங்களோட NRI அக்கௌண்ட்டில் பத்திரமா வச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிட்டீங்க. ஆஹா, நான் ஓய்வு எடுக்க போகிறேன், இந்தியாவில் வந்து ஓய்வு எடுக்கிறீங்க. ஓய்வு எடுக்கிற நீங்கள் பல்காக கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டிலேருந்து டாலராகவே கொண்டு வந்தீங்களே, அதை தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருப்பீங்களே. அந்த டாலர் வச்சு மறுபடியும் வெளிநாட்டில் அசட்டை வாங்கவோ விற்கவோ செய்யலாமான்னா தாராளமாக நீங்கள் போய் கஷ்டப்பட்டு துபாயில் வேலை செஞ்சு, கத்தரில் வேலை செஞ்சு, யூரோப்பில் வேலை செஞ்சு, ஜெர்மனியில் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசு அது. அந்த காசை நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். உன்னை நான் எப்போ கேள்வி கேட்பேன்னா, இந்தியாவில் சம்பாதிச்ச காசை எடுத்து ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கி நீ எங்கள் கூத்தடிச்சா மட்டும்தான் நாங்கள் கேட்போம், இல்லைன்னா நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இங்கே, இஃப் அ பர்சன் ஓன்டு ஃபாரின் அசெட்ஸ், ஒரு பர்சன் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது, அவர் அப்ராட்ல வாழும் பொழுது அவர் அங்கே அசெட் ஏதோ வாங்கியிருக்காரு, அந்த அசெட்டை தே கேன் கண்டினியூ டு கீப் தம் ஈவன் ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இந்தியா. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஃபாரின்ல ஒரு துபாயில் ஒரு ஃபிளாட் ஓன் பண்றாங்கன்னா, அது இப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த துபாயில் அவங்க ஃபிளாட்டை அவங்க ஓன் பண்ணலாம், தப்பு இல்லை. இதனால கதையா இருக்கே, இவங்க கஷ்டப்பட்டு வெளியூர் வேலைக்கு போவாங்களாம், கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அங்கே ஃபிளாட்டை வாங்குவாங்களா. ரிசர்வ் பேங்க் கமிட்டி வந்து சொல்லுமா, நீ இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறதா அதில் வித்துட்டு வாங்க சொல்ல போறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அப்ராடுக்கு போய், கனடாக்கு போய், USA போய் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனா கூட பரவாயில்ல, அங்கே இருக்கக்கூடியது நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க, ராகுல் ஒர்க்ட் இன் டொரண்டோ, ஓகேவா, வைல் ஹி வாஸ் தேர் ஹி பாட் ஒரு பிக் ஹவுஸ், கெனடியன் ஷேர்ஸ் இதெல்லாம் வாங்குறாங்களாமா. இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்கலாமான்னு கேட்டா, பத்திரமா வச்சுக்கோங்க, உங்க சொத்து தான் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஃபாரின் இன்கம் earned abroad can be kept. அதாவது வெளிநாட்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் சம்பாரிச்ச பணத்தை வச்சு அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு வந்தால் கூட, இந்தியாவுக்கு வந்து நீங்கள் செட்டில் ஆகிட்டா கூட சொல்கிறாங்க, அப்பயும் நீங்கள் அசட்டையும் பத்திரமா வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் அசட்டாகி வச்சுக்கல, நாங்கள் சம்பாரிச்சது அப்படியே பணமாகவே வச்சிருக்கேன், டாலராகவே வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த டாலர் அப்படி டாலராகவே நான் வச்சுக்கலாமான்னு கேட்டால் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன இந்தியன் ருப்பியை கொடுத்து டாலராக மாத்துறீங்களா? இல்லை, கஷ்டப்படாங்க இந்த டாலராவோ இல்லை பவுண்டாவோ இல்லை யூரோவாவோ தானே சம்பாரிச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க. ஸோ யூ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ் டு கீப் யுவர் ஃபாரின் ஏர்னிங்ஸ் வித் யோர் செல்ஃப். நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம். அப்போ while working in Dubai, Anita saved $80,000. After returning to India, she can keep the money abroad. Nobody is asking her to India con settle ஆயிட்டல, உன் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு, NRI அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு, சொல்லு $80,000 ஒழுங்காக அந்த இந்தியன் ருப்பியை மாற்று, $80,000 எங்ககிட்ட நீ ஒப்படைச்சுதான் ஆகணும் அப்படின்னு nobody is going to ask you. We only say that இந்தியாவில் இருக்க ரூபாயை அப்படியே நீங்கள் வந்து டாலராக மாற்றி வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா மட்டும்தான் இந்தியா ஐயோ ப்ளீஸ் விட்டுருங்களேன் அப்படின்னு அழுவோம், இல்லைன்னா எதுக்கும் அழப்போகிறதே இல்லை. அதே மாதிரி வெளிநாட்டில் உங்கள் பெரியப்பா இருக்காரு, உங்கள் பெரியப்பா என்ன சொல்கிறாரு, உங்கள் பெரியப்பாக்கும் பெரியமாக்கும் குழந்தையே இல்லை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கே அந்த சொத்தை எழுதி வச்சுறாங்க. நீங்கள் ஆக்சுவலி இந்தியாவில் தான் இருக்கீங்க, யூஆர் a person resident in India. ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ரெசிடென்ட் இந்தியன் இன்ஹெரிட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் நான் ரெசிடென்ட், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு NRI உங்கள் பேரில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை எழுதி வச்சுட்டார். அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி வச்சுக்கலாமா? Who is going to stop you? You are not converting the Indian rupee into dollar to buy a property, so nobody is going to stop you. வெளிநாட்டில் இருக்க உங்க பெரியப்பா உனக்கு வீடு கொடுத்தாலும் ஷேர் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் வாங்கி ஜாலியாக வச்சுக்கோ. There is nobody is going to stop you அப்படி சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, can you use the foreign assets without RBI approval அப்படி கேட்குறாங்க. ஓகேவா,
நீங்க வெளிநாட்டில் இருக்கும் பொழுது சம்பாதித்த பணமோ அல்லது அந்த பணத்தை வச்சு ஷேர் வாங்கியிருந்தீங்கனாலோ இல்ல அந்த பணத்தை வச்சு வீடியோ வாங்கியிருந்தீங்கனாலோ அந்த அசெட்ஸையும் ப்ராப்பர்ட்டியையும் அந்த டாலர்ஸையும் அந்த யூரோவையும் அந்த பவுண்டையும் உங்கள் இஷ்டம் போல செலவழிக்கலாம். None of the regulatory bodies in India will come and tell you to stop it. So உங்களுக்கு full power உண்டு. You can use your foreign assets without any approval from RBI. So if assets were legally acquired abroad earlier, the person can reinvest abroad or use the sales proceeds abroad. நீங்க என்ன வேணா பண்ணலாம், RBI கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி சொல்றாங்க. So a resident sells the foreign shares worth $20,000 and buys new shares abroad. தாராளமா டெஸ்லா ஷேரை வித்து ஆப்பிள் ஷேரை வாங்குறியா வாங்கிக்கோ, that is your rights because there is no approval needed because it's your money that you have earned when you were in abroad, so nobody is going to stop you. அதே மாதிரி நான் ரெசிடென்ட்ஸ் கேன் ஹோல்டு, இப்போதான் இங்கே வராங்க என்ன அப்படின்னா இந்த சைடு இப்போ தான் வராங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்தியன் அசெட்ஸை ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா நமக்கு டாலர் உள்ள தானே வரப்போகுது. வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியாவில் அசெட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து $1 lakh கொண்டு வந்து இங்கே ரூபாயை மாற்றி தான் இங்கே வந்து 1 கோடிக்கோ 2 கோடிக்கோ அசெட் வாங்க போகிறாங்க. ஸோ வாங்கமா வாங்க, உடனே வாங்க அப்படின்னா அவங்களை நம்ம கூப்பிட்டு ஆகணும், ஜாலி தானே. அப்போ இப்போ பர்சன் ஏர்லியர் லிவ்ட் இன் இந்தியா, ஓகேவா, அண்ட் அக்வயர்ட் அசெட்ஸ், இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்து இங்கேயே அசெட்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. தே மே கண்டினியூ ஹோல்டிங் ஈவன் ஆஃப்டர் என்ஆர்ஐ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் நான் இருக்கேன் ஒரு 20 வருஷமா, இங்கே எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இங்கே வெளிநாடு போன அப்புறம் நான் இந்தியாவில் இருக்க ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணலாம்னு கேட்குறாங்க. மெயின்டைன் பண்ணலாம், சரி ஓகே. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டில் நான் இருக்கேன், அங்கேருந்து நான் வந்து இந்தியாவில் அசெட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், கேன் ஐ பை? அஃப்கோர்ஸ் யூ கேன் பை, யூர் வெல்கம், ரெண்டுமே உண்டு, ஓகேவா. ஸோ NRI previously lived in India and he owned a house in Chennai, can he hold it? Of course you can hold it, no problem, you can continue to hold it. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, RBI can regulate branches of foreign companies. இது வந்து ஒரு புது விஷயம். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்தியாவில் யூ ஹேவிங் த கம்பெனி, அதில் ஏதோ ஒரு பிரான்ச் வந்து வெளிநாட்டில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இட் கம்ஸ் அண்டர் ஃபெமா. நம்ம படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம படித்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்னோட ஒரு ஃபாரின் பிரான்ச்சோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸோ வெளிநாட்டில் இருக்குன்னா தட் கம்ஸ் டெஃபினெட்லி அண்டர் ஃபெமா. ஸோ ஹூ வில் ரெகுலேட் இட்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட், RBIன்னு கேட்டால் RBI ரெகுலேட்ஸ். அப்போ RBI கேன் ரெகுலேட் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட பிரான்ச்சஸ் இந்தியாவில் இருந்தாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஃபாரின் பிரான்ச்சஸ் வெளிநாட்டில் இருந்தாலும் எல்லாத்தையுமே RBI தாராளமாக கண்ட்ரோல் செய்வார்கள். அப்போ RBI கேன் ரெகுலேட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ். ஸோ ஃபாரின் கம்பெனி, வெளிநாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, டெஸ்லா வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மட்டும் இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க, ஷோரூம் மட்டும் இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரே ஒரு லொக்கேஷன் ஆஃபீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஹூ வில் ஹேண்டில் அப்படி கேட்டால் RBIயோட ரூல்ஸ் தான் அவங்களுக்கு அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா பேசிக் ஃபேக்ட் மாதிரி ஜஸ்ட் கேட்டு வச்சுக்கோங்க. ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இதை படித்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது தாராளமாக மனப்பாயிடும். எப்படி அவங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் பேக்கப் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், 5 times 6 times போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. கவனிக்கிறீங்களோ இல்லையோ, தூங்கும் போது கூட இதை ஆன் பண்ணிட்டு பேசாமல் தூங்கிடுங்க. அது பாட சப்கான்ஷியஸ் மைண்டில் போனாலும் போகும், யாருக்கு தெரியும். ஓகே, அடுத்தது டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா பாண்டு, டிபென்ச்சர், லோன். டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் பீங் ரெகுலேட்டட் பை RBI. நான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ரெகுலேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்னா அது ஆக்சுவலி என்னன்னா எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 இதுவாக பிரிக்கிறாங்க. ஓகே, 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ ஹியர் தே டாக்கிங் அபவுட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். வாட் இஸ் a கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் என்னன்றது சொல்கிறாங்க. நிறைய கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் 3 என்ன சொல்கிறது 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா எதெல்லாம் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. ஓகே, ஸோ இந்த கேட்டகரி என்ன அப்படின்னா தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் தட் ஆர் அலவுட் ஃபார் யூ, பெர்மிசபிள் டிரான்சாக்ஷன்ஸ். செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் வேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் இம்போஸ்ட். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அலவுட் பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நீங்கள் அது உண்டு பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஹிபிட்டட். அதாவது என்ன அப்படின்னா இதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனில் 3 ஷெடியூல் பார்த்தோமோ, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எதுவுமே ப்ரொஹிபிட்டட், அடுத்தது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பை கவர்மெண்ட், ரெஸ்ட்ரிக்டட் பை RBI 3 பார்த்தோம்ல. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பெர்மிசபிள்னு சொல்கிறாங்க. பர்மிசபிள்னா என்னது, இந்தியன்ஸோ இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸை தாராளமாக பண்ணலாம். யூ டோன்ட் ஹேவ் டு கெட் எனி ப்ரையர் அப்ரூவல் அப்படின்னு சொல்கிறது தான் பெர்மிசபிள் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் விச் ஆர் பெர்மிசபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா, எல்லாருக்கும் பெர்மிசபிள். அதுதான் இந்த குரூப். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்தியன் ரெசிடென்ட் பைஸ் ஷேர்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படின்னா இது ஃப்ரீலி அலவுட் அண்டர் ஃபெமா. அதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அலவுடு பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி கேட்குறாங்க. என்ன, இந்தியன் கம்பெனி ரீபேயிங் த லோன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டு அ பேங்க் இன் லண்டன். ஓகேவா,
ரீபேமெண்ட்டை யாரெல்லாம் இங்கே பாருங்கள், தெர் ஆர் சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ் வேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இம்போஸ் பண்ண cannot be imposed. ஓகே சூப்பர். நான் அந்த வேர்டை பார்க்கல, மன்னிக்கவும் ரொம்ப மன்னிக்கவும், ஒரு ஃப்ளோவில் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டணும் அந்த மாதிரி. டிரான்சாக்ஷன் நம்பர் 2 என்னன்னா, எதெல்லாம் அலோவ் பண்ணப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நாட் அலௌடுன்னு 2 டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து என்னன்னா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நீங்களாம் வந்து டிஸ்அலோவே பண்ண முடியாது, நீங்கள் பண்ணித்தாகணும். ஒன்று வந்து டெப்ரிசியேஷன், வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க 100 கோடி அசெட் வாங்கியிருக்கான், திடீர்னு 30 கோடி லாஸ் ஆயிடுச்சு, மிச்சம் 70 கோடி தான் இருக்குது, அது வித்துட்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறான், அது அவனை போகக்கூடாது, நீங்கள் தடுக்க முடியாது. யூ கான்ட் டிஸ்அலோவ் த டிரான்சாக்ஷன். அதே மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து விச் தி ஆர்பிஐ cannot டிஸ்அலோவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும்போது நீ எப்படி திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து வாங்கின கடனை திருப்பி அமார்டைசிங் த லோன், அதை வந்து நீங்களால டிஸ்அலோவ் பண்ணவே முடியாது. இது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி என்னன்னா, these transactions are totally prohibited, you can't enter into it அப்படின்னு சொல்லுவாங்க. which means under FEMA it is completely banned. those transactions are called as banned transaction, prohibited. வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் இங்கே வந்து அதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் உள்நாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகலாமான்னா அதில் மானிட்டரி சீலிங்ஸ் எல்லாம் மட்டும் வைப்பாங்க. நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவில் சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கலாம். டே இந்தியாவில் இருக்கிற சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சாலே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சு பணத்தெல்லாம் சுட்டி ஓடி போயிட்டானா என்ன பண்ணுறது? ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், capital account transaction which is not allowed or which is banned in India when foreigners do it in India. It is totally banned. அது நமக்கு லிஸ்ட் கொடுப்பாங்க. இது மூணுமே ஒரு ஷெட்யூல் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது 3 டிரான்சாக்ஷன்ஸ் தான். நம்பர் 1 permissible, நம்பர் 2 you cannot disallow it, அது நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா prohibited transactions. ஸோ banned, அது இப்படி வச்சுக்கலாமே, prohibited transaction, permissible transaction and transactions which you cannot disallow. இப்படி 3 பிரிச்சுட்டாங்க. அடுத்தது என்ன பேசுகிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they issued permissible transaction regulation ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே எதெல்லாம் permissible அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, லைன் என்ன அப்படின்னா, அண்டர் செக்ஷன் 6 ஆர்பிஐ issued ஃபெமாவோட சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதன்படி என்ன அப்படின்னா, ஆல் தி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பெர்மிசபிளோ அது எல்லாமே யார் சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே சொல்லிட்டாங்க, அவங்களோட ரூல்ஸில் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மீனிங் என்னது, ஆர்பிஐ தான் வந்து என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எதெல்லாம் அலௌடு அப்படிங்கிறத அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2ஆக பிரிச்சிருக்காங்க, ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2. ஷெட்யூல் 1 வந்து என்னன்னா, எனி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தட் இஸ் அலௌட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். ஷெட்யூல் 2 என்ன சொல்ல போகுது அப்படின்னா, நான் ரெசிடென்ட்டுக்கு எதெல்லாம் அலௌடு அப்படிங்கிறத சொல்ல போகுது. அவ்வளோதான், 2 ஷெட்யூல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 6ல சப்செக்ஷன் 2ல தே டாக்கிங் அபவுட் ஆர்பிஐ ஹாஸ் இஷ்யூட் ஃபெமாவுடைய பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ். பர்மிசிபிள் 2 பேருக்கு, ஒன்று ரெசிடென்ட்டு, நான் நினச்சேன் இண்டிவிஜுவல்ஸ் நான் இண்டிவிஜுவல்ஸ், அப்படி இல்லை, சாரி ஃபார் ரெசிடென்ட்ஸ் அண்ட் ஃபார் நான் ரெசிடென்ட்ஸ். இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2,50,000 வரைக்குமே, ஆர் கேபிட்டலுக்கு போய் கூட சொல்லுங்களேன், 2,50,000 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு வேணால் கொடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம். பட் கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் வரும்போது என்னென்ன பர்பஸ்க்கு தான் கொடுக்கலாம், என்னென்ன பர்பஸ் கொடுக்கக்கூடாதுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் அசெட் வாங்கும்போது தான் ஏகப்பட்ட கெடுபடி இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க இங்கே வந்து இந்தியாவில் வந்து அசெட்டை வாங்குறாங்கன்னும் போது they will open up with very open heart, because அவங்க இங்கே வரும்போது அவங்க நிறைய டாலர் கிடைக்கும். அதுக்கு ஓவராக வித்துடக்கூடாது. ஓவராக வித்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்தியனுக்குன்னோ இல்லை நம்மளோட டிஃபென்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் 100% வாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கோன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ there are certain very 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 sensitive areas where you should not allow the outsiders to buy like 100% of everything in India. அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு டேக் அ பேலன்ஸ்ட் அப்ரோச் வேர் உள்ளே வாங்க ரொம்ப ஹாப்பி தான் எங்களுக்கு, பட் எங்கள் இந்தியன் டிஃபென்ஸே 100% உங்களுக்கு அலோவ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் லூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யூ ஹவ் டு ஸ்ட்ரைக் பேலன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. அதனால ஷெட்யூல் 1 தே டாக்கிங் அபவுட் இந்தியாவில் பர்சன்ட் ரெசிடென்ட் இன் இந்தியா வெளிநாட்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 2ல என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இதெல்லாம் அலௌடு, பர்மிசபிள் டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, தே டாக்கிங் அபவுட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து. ஸோ இதில் வந்து இந்த ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2 கீழே அந்த ஷெட்யூல் பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேன் பி அப்டைன்டு த்ரூ ஆத்தரைஸ்டு டீலர்ஸ். இது ரொம்ப பழைய அந்து போன ரீல், நமக்கே தெரியும். ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் பணம் வேணும்னா அப்படியே மேலேருந்து பொழிய போகிறது இல்லை, நம்ம தான் போய் எங்கேயாவது வாங்கணும். எங்கே வாங்குது, ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் கிட்ட தான் வாங்கணும். மோஸ்ட்லி ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் பேங்கர்ஸாக இருப்பாங்க, இல்லை மற்றவங்களா கூட இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தரைஸ்டு பேங்கர் இந்த இடத்துல யார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆத்தரைஸ்டு டீலர். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணலாம்னா, இந்தியன் ருப்பியை கொடுத்து டாலராவோ இல்லை டாலர் கொடுத்து ருப்பியாவோ மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. என்னன்னா, எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலும் என்ன பர்மிசபிள் லிமிட்டோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மாற்றிக்கணும். வாட் எவர் இஸ் லிமிட் ஸ்பெசிஃபைட், அந்த லிமிட் ஸ்பெசிஃபைட்குள்ளே தான் நீங்கள் மாற்றணும். $250,000 அலௌடு பர் இயர்னா அதுக்குள்ளே தான் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே
அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் மாற்றுறதெல்லாம் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ now they are coming to schedule 1 and schedule 2. as I've told you, schedule 1ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா person resident in India outside of Indiaல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்னென்னலாம் permissible transaction அதுதான் schedule 1ல கொடுத்துருக்காங்க. ஸோ permissible capital account transactions for residents என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா, these are capital account transactions for residents of India that we are allowed to undertake. இது நமக்கு ஓகே. ஸோ நீங்கள் தாராளமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்கலாம். ஓகே, யூ கேன் பை வெளிநாட்டு ஷேரு. டெஸ்லா ஷேர் வாங்கணுமா தாராளமாக வாங்கிக்கோங்க. டேரெக்டாக வாங்கக்கூடாது, ஏடிஆர் ஜிடிஆர்லாம் மூலமாக தான் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஹியர் சம்டைம்ஸ் என்னன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க, டெஸ்லா ஷேர் வாங்கணுமா வாங்கிக்கோங்க. யூஎஸ்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களோட கம்பெனியோட ஷேர் வாங்கணும், டேரெக்டாலாம் வந்து இந்தியன் ஒருத்தன் வந்து எங்களோட கம்பெனி ஷேர் வாங்கக்கூடாது, நீ ஏடிஆர் மூலமாக தான் வரணும், ஜிடிஆர் மூலமாக தான் வரணும், அவன் தான் ரூல் போடுவான், நம்ம ரூல் போட முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா உனக்கு டெஸ்லா ஷேர் வேணுமா வாங்கிக்கோ. பட் டெஸ்லா ஷேர் நீ வாங்க போகும்போது அங்கே அமெரிக்காக்காரன் ஏதாவது உனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தானா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு நீ வாங்கிக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வாங்கிக்கறல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதான் தான் சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்க ஒருத்தர் டெஸ்லாவில் இருக்க ஷேரை வாங்கிக்கலான்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய RBI பர்மிஷன் கொடுத்துறாங்க. பட் அதுக்கு அமெரிக்காக்கான பர்மிஷன் கொடுக்குறாங்கன்றது நீங்கள் அங்கே போய் தான் பார்க்கணும். அங்கே என்ன பையிங் ப்ரோட்டோகால்ன்றது அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அவங்களோட இம்போசிஷன்லாம் பார்த்து தான் நமக்கு தெரியும். ஓகே, டன். செகண்ட் ஒன், இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணலாம், ஃபாரின் கரன்சி லோன்ஸ் ரைஸ்ட் இன் இந்தியா ஆர் அப்ராட். அதாவது உங்களுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு லோன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் நார்மலாக SBI கிட்டயோ இல்லை இந்தியன் பேங்க் எங்கேயாவது போனீங்கன்னா லோன் ருப்பியில் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு எதில் லோன் வேணும், உங்களுக்கு டாலர்லேயே லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபாரின் பேங்க் கிட்ட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கெட் தி லோன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுண்ட், இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் கரன்சி யூ வாண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ அதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மீனிங் என்ன அப்படின்னா இந்தியன் ரெசிடென்ட் கேன் பாரோ த ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சி லோன் என்னது, ரூபாயில் இல்லாமல் அந்த டாலராகவே லோன் எடுத்துக்கிறது. இந்தியாக்குள்ளேயே இருந்தாலும் ஓகே தான். ஃபார் எக்ஸாம்பிள் HSBC இந்தியாக்குள்ளே ஒரு அவுட்லெட் தட் இஸ் ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்கன்னா அங்கே போய் நீங்கள் கேட்டு பாருங்க, கிடைச்சா இங்கே வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் சிங்கப்பூருக்கு போய் தான் இதுக்காக லோன் அப்ளை பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, இட்ஸ் யோர் விஷ். பட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் given you permission to enter into transactions where you get loan in foreign currency. லோன் தாராளமாக வாங்கிக்கோ, இந்தியாவிலே வாங்கிட்டாலும் சரி இல்லை வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட பிரான்ச்சில் போய் வாங்கிட்டாலும் சரி, இட்ஸ் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. மூணாவது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவுட் சைட் இந்தியா. என்ன சொல்கிறாங்க, ரெசிடென்ட் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எந்த ப்ராப்பர்ட்டியை வேணாலும் வாங்கலாம் விற்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை வாங்கவோ விற்கவோ செய்யலாம். எக்ஸாம்பிள், காவ்யா பைஸ் ஹவுஸ் இன் துபாய், இட் இஸ் அலவுடா. ஆமாம், $250,000 கீழே எவ்வளோ வேணா அமைச்சிக்கலான்ட்டாங்கல்ல. ஸோ நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் அனுப்புங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான் அனுப்புங்க, நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் அவங்க துபாயில் கேட்டுக்கோங்க, துபாய்க்காரவங்க வந்து நீங்கள் வந்து அராப் தான் நேட்டிவ் பீப்புள் துபாய்க்கு. இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து போயிருக்கீங்க, கேரளாலேருந்து போயிருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே போய் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு RBI அலோவ் பண்ணிட்டாங்க. துபாய் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. துபாயில் அலோவ் பண்ணுறாங்க, பட் மற்ற கண்ட்ரீஸ்லாம் நமக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ அந்தந்த கண்ட்ரியில் அலோவ் பண்ணாங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ப்ரோட்டோக்கால் அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் RBI பர்மிஷன் கொடுத்துச்சு, வேணா போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதான் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. இந்தியாவில் சம்பாரிச்ச பணத்தை வச்சு போய் துபாயில் வீடு வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரிமெம்பர், எப்படி அஜித்லாம் போய் செட்டில் ஆனாரு, துபாயில் போய் சம்பாரிச்சாரு இல்லை, இந்தியாவில் தான் சம்பாரிச்சார். இந்தியாவில் சம்பாரிச்ச பணத்தை வச்சு துபாயில் போய் செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், கேரண்டி இஷ்யூடு ஃபார் NRI. ஓகேவா, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு இங்கேருந்து கேரண்டி சைன் போடலாமா, தாராளமாக போடலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ரெசிடென்ட் இந்தியன் கேன் கிவ் அ கேரண்டி ஃபார் ஃபாரின் பர்சனோட லோனுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்கலாமான்னு கேட்டால் கொடுக்கலாம். ஏன்னா நான் ஹோல்டிங் கம்பெனியாக இருப்பாங்க, சப்சிடி இதெல்லாம் வந்து ஹோல்டிங் கம்பெனி சப்சிடி கம்பெனிக்கு இந்த கேரண்டி கொடுக்கலாம் நார்மல் தானே, ஸோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஃப் யூர் ரெசிடென்ட் இன் இந்தியா அண்ட் ஒரு ஃபாரினருக்கு இல்லை ஃபாரின் பர்சனுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்கணும்னா கொடுங்க, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்ட்டாங்க. அஃப்கோர்ஸ் இஸ் அ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டின்னு உங்களுக்கு தெரியும்ல. வெளிநாட்டுக்காரனுக்கு நீங்கள் வாங்க நான் சைன் போட்டிங்கன்னா நாளைக்கு அவன் பே பண்ணலாம் உங்களை தான் கூப்பிட்டு உழுக்குவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. அப்புறம் வேற என்ன அலோவ் பண்ணுறாங்க உங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அலோவ் பண்ணாமையா, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் கரன்சி உண்டு. ரெசிடென்ட்ஸ் கேன் பிரிங் ஃபாரின் கரன்சி டு இந்தியா அண்ட் டேக் இட் அப்ராட் ஆர் ஹோல்ட் இட் விதின் பர்மிசபிள் லிமிட்ஸ். ஓகேவா, இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா பொருள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்லை, அதை நான் பார்க்குறேன். பொருள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னா அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் வரும். டக்குன்னு தோணுச்சு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வில் கம் அண்டர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், வை ஆர் தே கிவிங் இட் இன் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இப்போ தான் சொல்கிறாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் கரன்சினா என்னன்னா, வெளிநாட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து கரன்சி எடுத்துகிட்டு போகலாம், வெளிநாட்டு கரன்சி உள்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம், ஹோல்டு கூட பண்ணலாம், ப்ரொவைடர் அது லிமிட்டுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். எக்ஸாம்பிள், டூரிஸ்ட் ரிட்டர்னிங் ஃப்ரம் பாரிஸ் பிரிங்ஸ் பேக் ஒரு 3,000 euro வச்சுக்கலாமான்னு கேட்டால் ஓகே வச்சுக்கலாம், அலவுட் விதின் லிமிட்ஸ்.
லிமிட் சொல்லுவாங்க, ஆர்பிஐ லிமிட் சொல்லுவாங்க. அந்த லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு $100 வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஹூ இஸ் ஆஸ்கிங் யூ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பார்த்து என்ன சொல்கிறாங்க, லோன்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃப்ரம் நான் ரெசிடென்ட். வாட் இஸ் திஸ் லோன்ஸ் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃப்ரம் நான் ரெசிடென்ட்? நான் ரெசிடென்ட்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கடன் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The residents can borrow from non-residents. வெளிநாட்டில் உங்களோட மாமியார் இருக்காங்களா, மாமனார் இருக்காங்களா, அங்கே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, நீங்கள் உள்நாட்டில் இருக்கீங்களா, அவங்க கிட்ட ஒரு $10 lakh வாங்கணுமா, வாங்கிக்கோங்க. Who is stopping you அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் இன்கர் த லைபிலிட்டி அப்படி சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெசிடென்ட்ஸ் மே மெயின்டைன் த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். ஓகே, ரெசிடென்ட்ஸ் மே மெயின்டைன் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் இன் இந்தியா ஆர் அப்ராட். அதுவே நீங்கள் வெளிநாட்டில் இருந்து அங்கேயே சம்பாரிச்சு அந்த அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. என்ன இந்தியாவில் சம்பாரிச்சு அந்த பணத்தை நீங்கள் டாலரை மாற்றி பத்திரமா வந்து ஃபாரின் கரன்சியில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து கிடைக்கக்கூடிய டாலர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தனியாக வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இஇஎஃப்சி அக்கௌண்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ரெசிடென்ட் இந்தியன் தாராளமாக வந்து ஃபாரின் கரன்சியில் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம். எப்போ அது பெட்டராக இருக்கும்னா, நீங்கள் நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூவே வந்து டாலரில் தான் வருதுன்னா நீங்கள் தாராளமாக ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சிவகார்த்திகேயனாவோ இல்லை ஒரு அஜித்தாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் அப்போ அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்க நார்மலான பீப்புள் வந்து அங்கே போய் ஹோல்ட் பண்ணணும்னா, see, it's not about normal people, abnormal people or extraordinary people. Everybody is extraordinary. I believe in that. Everybody has so much of talent and vigor. கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் நான் வந்து டாலராக மாற்றி நான் டாலராக மெயின்டைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்? நான் என்ன பர்பஸ்க்கு அதை ஹோல்ட் பண்ணணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்? If I want to settle down in India and if all my properties are in India and I'm very happy in India, what is the purpose of me opening a foreign currency account? So if there is a purpose, you can do it. Illana edhukku open pananum அப்படின்றப்ப. But resident Indians may open foreign currency account, no problem. You can open it ன்னு சொல்றாங்க. Is it a permissible transaction? Of course. You can open the foreign currency account, no problem. நீ தாராளமா ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க. Okay, அடுத்தது. Can you take insurance policy from foreign insurance? ஃபாரின்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, அங்கேருந்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் இன்சூரன்ஸ் பாலிசி ஃப்ரம் ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓகே, யூ கேன் டேக், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேன் யூ இன்வால்வ் இந்த டிரான்சாக்ஷன் வேர் லோன்ஸ் ஆர் கிவன் பை ரெசிடென்ட் டு நான் ரெசிடென்ட். தாராளமாக நீங்கள் இந்தியாவில் பெரிய பணக்காரன், வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸில் வாழக்கூடிய ஒருத்தருக்கு லோன் கேட்குறாங்க, கொடுக்குறீங்க. இதில் என்ன தப்பு? ரெசிடென்ட்ஸ் இன் இந்தியா கேன் லெண்ட் மணி டு அவுட் சைட் ஆஃப் இந்தியா பிகாஸ் எனிவே யூ ஆர் கோயிங் டு ஏர்ன் இட் பேக்ல, ஸோ இட்ஸ் பீங் அலவுட், நோ ப்ராப்ளம், ஜாலியாக கொடுத்துருவாங்க. So an Indian company lends $2 lakh to subsidiary company in outside of India. தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி remittances of capital assets abroad. இது என்ன சொல்கிறாங்க? remittances of capital assets abroad. எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்க. அர்ஜுன் ஒருத்தர் இருந்தாரா, அவர் என்ன பண்ணாரு, $50,000 என்ன பண்ணுறாரு, he is transferring the $50,000 to invest in a foreign startup in San Francisco. This is a remittance of capital assets abroad. ஓகேவா? மிஸ்டர் அர்ஜுன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் $50,000 டு இன்வெஸ்ட் இன் அ ஃபாரின் ஸ்டார்ட் அப் இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ. இவர் யார்? இந்தியாவில் இருக்காரு. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது ஃபுல்லாக ஷெடியூல் 1ல் படிச்சுட்டு இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. நம்ம இன்னும் ஷெடியூல் 1குள்ளே தான் இருக்கோம். ஷெடியூல் 1ல் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெசிடென்ட் இன் இந்தியா அவங்களுக்கு நீங்கள் பர்மிசபிள் டிரான்சாக்ஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதில் அப்படியே IJK LMN வரைக்கும் போகும் போல இருக்குது. அதில் இந்த ஜே டிரான்சாக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஓகே தன்னோட ரூபாயை டாலராக மாற்றி அந்த டாலர் எடுத்துகிட்டு போய் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இட் இஸ் அலவுட் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது அப்போ என்ன சொல்கிறாங்க, $50,000 ஃபாரின் ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் கேபிட்டல் அசெட்ஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கேருந்து அங்கே எடுத்துக்கொண்டு போகலாம். அடுத்து அண்டர்டேக்கிங் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறத எஃப்எம்ல நீங்கள் படிப்பீங்க, அவர் படிக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. பட் பேசிக்லி டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இஸ் ஆல்சோ லைக் ஒரு ஷேர் வாங்குற மாதிரி, டிபென்ச்சர் வாங்குற மாதிரி, செக்யூரிட்டி வாங்குற மாதிரி தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்லாம் வாங்கலாமா? ஆமாம், ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ், ஸ்வாப் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே தாராளமாக கரன்சி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வித் திஸ் வி ஆர் ஃபினிஷிங் என்டையர் ஷெடியூல் நம்பர் 1. புரியுதா? ஸோ ஷெடியூல் நம்பர் 1ல் மொத்தமாக எத்தனை இருக்குது? ABCDEFGHIJK 11 இருக்கு. கரெக்ட் தானே? ABCDEFGHIJK ஆமாம் 11.
11 ஐட்டம்ஸ் இருக்கு. 11 ஐட்டம்ஸ் வந்து பெர்மிசபிள். ABLA இல்ல IBLA permissible. Permissible. What is spelling? IBLA ABLA. பாத்தீங்களா இங்க அது எனக்கு என்னமோ IBLA மாதிரி இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? permissible spelling சொல்லுங்க. PERMMISS IBLA மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்து schedule 2 போக வேண்டியதான். ஓகே. So here we continue with schedule number 2. Schedule number 2 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா schedule number 1 ல ஃபுல்லா என்ன பார்த்தோம்? இந்தியால இருக்கக்கூடிய ரெசிடென்ட் வெளியில எங்கெங்கெல்லாம் பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்குள்ள வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்ல எல்லாம் ஈடுபடலாம், அதுவும் எஸ்பெஷலி கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்ல எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, வாட் இஸ் பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான் உள்ள வராங்க. ஷெட்யூல் 2 டெல்ஸ் இட் ஃபாரினர்ஸ், தட் இஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், அதாவது PROனா யாரு, ஃபாரின் சிட்டிசன்ஸ் ஆர் NRI லிவிங் அப்ராட், இல்ல ஃபாரின் கம்பெனிஸ், இவங்க எல்லாருமே இந்தியாவில் வந்து எதாவது டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும்னா அதுல எதெல்லாம் பெர்மிசிபிள் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க ஷெட்யூல் 2ல. ஓகே. ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டி பை அன் இந்தியன் கம்பெனி டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இது பெர்மிசிபிள் சொல்றாங்க. which means that issue of security by an Indian company to foreign investors, which is simply put TCSல ஷேர் வாங்கணுமா வந்து வாங்கிக்கோங்கோ அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் பார்த்தாலே புரிஞ்சிடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்க வந்து இந்தியாவில் ஷேர் வாங்கணுமா வாங்கிக்கோங்க. இது ஏன்டா இப்படி குழப்பறீங்க? இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டி பை அன் இந்தியன் கம்பெனி டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சொன்னா அப்படியே பயமா இருக்கா இல்லையா? எக்ஸாம்பிள் பார்த்தா தான் ஈஸியா இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியன் கம்பெனிஸ்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும், செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், டிபென்ச்சர் வாங்கிக்கலாம், ஷேர் வாங்கிக்கலாம், என்ன வேணா வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன். ரெண்டாவது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் கேபிட்டல் ஆஃப் அ ஃபர்ம் ப்ரொப்ரைட்டரி, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல LLPல இல்ல ஏதோ ஒரு அசோசியேஷன்ல நீங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னர் ஆகணுமா ஆயிக்கலாம். அப்படிதானே இப்ப பிக் 4 நடத்திட்டு இருக்காங்க, இல்லைன்னா எப்படி நடத்துறாங்க, அது LLP தான். LLPல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இங்க வந்து பார்ட்னர் ஆகி இந்தியாவே ஒரு கலக்கிட்டு இருக்காங்க பிக் 4. ஸோ அதுதான் பிக் 4 இந்த சென்ஸ் டெலாய்ட், PNY இவங்கலாம் அப்படிதான் அவங்க வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ UK இன்வெஸ்டர் கான்ட்ரிபியூட் 20 lakhs, இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. நம்ம தான் வந்து கெத்த அப்படி நம்ம போடணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிக் 4ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அதுதான் நம்ம வந்து எக்ஸாம்பிளா போடணும். பிக் 4 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெலாய்ட் அவங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஓபன் பண்றாங்கல்ல, அதெல்லாம் தான் இது. அடுத்தது இது ரெண்டுமே வந்து என்னன்னா, these two things they are talking about என்னன்னது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா பை a person resident outside India. இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா பை a person resident outside India. வெளிநாட்டில் இருக்கவங்க உள்நாட்டுக்கு வந்து நீங்க ஷேர் வாங்கலாம், செக்யூரிட்டி வாங்கலாம், ஒரு LLPல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது A. B என்ன அப்படின்னா, அக்விசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கவோ விற்கவோ உங்களுக்கு பெர்மிஷன் உண்டான்னு கேட்டால் உண்டு அப்படி சொல்றாங்க. அப்போ ஃபாரினர்ஸ் ஆர் NRI யார் வேணாலும் இல்லை வெளிநாட்டு கம்பெனி கூட ஃபெமால சில ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு இந்தியாவில் வந்து நீங்கள் லேண்டு பில்டிங் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. மூணாவது என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உள்நாட்டில் இருக்கவங்க யாராவது கடன் வாங்கியிருப்போம், அதுக்கு அவங்க வந்து சைன் போடலாமா, வாங்க 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 எங்க ஊருக்காரன் வந்து பே பண்ணலாம், நீ வந்து பே பண்றேன்னு சொல்ற, எங்களுக்கு அதுவே பெரிய விஷயம், வா வந்து சைன் போடு அப்படின்னு சொல்லி சைன் போட சொல்றாங்க. ஸோ கேரண்டி பை அ நான் ரெசிடென்ட் ஃபார் அ இந்தியன் ரெசிடென்ட், தாராளமா போட்டுக்கோங்க அப்படி சொல்றாங்க. அடுத்தது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரவங்க, அதாவது பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா ஆர் NRI அங்க இருக்கவங்க, இல்ல ஃபாரின் நேஷனல், இல்ல ஃபாரின்ல கூட கம்பெனி யாரோ இந்தியாவுக்கு வரும்போது தாராளமா கை நிறைய டாலர் கொண்டு வாங்க, இங்கேருந்து போகும்போது கை நிறைய டாலர் கொண்டு போங்க, என்ன வேணா பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் அலௌடு, அதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்றாங்க. So non-residents வந்து can bring the foreign currency into India and then they can take the foreign currency outside of India within permitted limits. எவ்வளவு லிமிட்ஸ் பெர்மிட்டடோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க கொண்டு வரலாம், கொண்டு போகலாம். இதெல்லாம் எவ்வளவு கொண்டு வரலாம், எந்த ஊர்ல இருந்து எவ்வளவு கொண்டு வரலாம், இதெல்லாம் பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த ஃபெமா ரூல்ஸை பார்த்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, டெபாசிட்ஸ் பிட்வீன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸ், வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியாவில் இருக்கவங்க கிட்ட ஏதாவது பணம் கொடுத்து வச்சிருக்காங்க, டெபாசிட் பண்றாங்கன்னா பண்ணிக்கிட்டோம், அதுல நம்ம என்ன சொல்ல போறோம், வாங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் இல்ல. ஸோ டெபாசிட்ஸ் பிட்வீன் ரெசிடென்ட்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸ், அப்போ ரெசிடென்ட்டும் நான் ரெசிடென்ட்டும் கேன் மெயின்டைன் டெபாசிட்ஸ் வித் ஈச் அதர்ஸ் த்ரூ பேங்க், அவ்வளோதான். வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு பணம் வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு பணம் வச்சுக்கலாம் வித் இன் பர்டிகுலர் லிமிட், அவ்வளோதான். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் NRI டெபாசிட் 10 lakh rupees in NRI அக்கௌண்ட் வித் HDFC பேங்க். ஓகேவா. டன். அடுத்தது ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் இன் இந்தியா ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ், தாராளமா வச்சுக்கோங்க, வாங்க 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 உங்களை நாங்க அழைக்கிறோம் ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் கரன்சி அப்படியே டாலராகவே நம்மளோட அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப சூப்பர். ஓகே. நான் ரெசிடென்ட்ஸ் கேன் ஓப்பன் ஃபாரின் கரன்சி பேங்க் அக்கௌண்ட் இன் இந்தியா,
தாராளமாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். why not, you can hold it அப்படி சொல்றாங்க. ஓகே, நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் கூட தான் வச்சுக்கலாம், ஏன் வச்சுக்கூடாது, இந்தியன்ஸும் வச்சுக்கலாம்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. அது ஷெட்யூல் 1ல சொல்லிட்டாங்க, இது ஷெட்யூல் 2ல சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ரெமிட்டன்ஸ் அவுட் சைட் இந்தியா ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். கேபிட்டல் அசெட்னா என்ன? கேபிட்டல் அசெட்டுங்கிறது வந்து இங்கே சொல்கிறாங்க பாருங்க, நான் ரெசிடென்ட்ஸ் கேன் டேக் மணி ஆர் அசெட்ஸ் அவுட் ஆஃப் இந்தியா வென் பர்மிட்டட். தாராளமாக என்ஆர்ஐ வந்து இங்கே இருக்கிற பணத்தையோ அல்லது அசட்டையோ வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொன்னாங்க. எக்ஸாம்பிள், ஃபாரின் இன்வெஸ்டர் ரிலையன்ஸில் இருக்க ஷேர்ஸை விற்றுட்டு போகலாமான்னு விற்றுட்டு போகலாம். கேன் ஹீ ட்ரான்ஸ்ஃபர் த சேல் ப்ரொசீட்ஸ் பேக் டு யூஎஸ்? தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அசட்டை விற்று இங்கேருந்து இருக்கிற பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீடாக இருந்தாலும் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது டெரிவேட்டிவ்ஸ் ஏதாவது இந்தியாவில் வாங்கலாமா? வாங்கலாம். ஃபியூச்சர் ஆப்ஷன் ஸ்வாப் எல்லாத்தையுமே இந்தியாவில் வாங்கலாம், அவங்க பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க? டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் விச் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேனாட் பி இம்போஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸ் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸே பண்ண முடியாது. ஒன்று டெப்ரிசியேஷன், இன்னொன்று வந்து டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து அமார்டைசேஷன் ஆஃப் லோன். ரெண்டு தான். இது ரெண்டுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோம். அமார்டைசேஷன் ஆஃப் லோனை ஏன் வந்து நம்ம நிப்பாட்ட முடியாது, அதே மாதிரி டெப்ரிசியேஷன் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் நிப்பாட்ட முடியாது, ரெண்டுமே நம்ம பார்த்துட்டு வித் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? அதே மாதிரி ரீபேமெண்ட் ஆஃப் லோன் இன்ஸ்டால்மெண்ட்டையும் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்களே, அப்போ தான் இங்கே வேறு வந்தது. ஓகேவா? இந்தியன் கம்பெனி ரீபேஸ் லோன் டு டோக்கியோ அப்படின்னா அதெல்லாம் யாராலும் நோபடி கேன் ஸ்டாப் இட். ஓகே, ஆர்பிஐ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் தோஸ் பேமெண்ட்ஸ். எதெல்லாம் ப்ரொஹிபிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணலாம். யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் பவர். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிற என்னன்னா ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ப்ரொஹிபிட்டட். பெர்மிசிபிள் டிரான்சாக்ஷன்ஸாகவே இருந்தால் கூட ஒரு லிமிட் தான், அந்த லிமிட்டை தாண்டி போனால் இட் இஸ் டோட்டலி ப்ரொஹிபிட்டட்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, எப்படிலாம் ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க? நம்பர் 1, லிமிட் ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லிமிட்டு அப்படின்னு கேட்டால், லிமிட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கிவன் only to the extent of $250,000. ஓகே, ஸோ லிமிட் ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க 250,000 தான் உங்களுக்கு வந்து லிமிட். அந்த லிமிட்டுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது, யூ கான்ட் ஸ்பெண்ட் அப்படின்னு லிமிட் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியன் கூட இல்லை, பர்சன் ரெசிடென்ட் இன்சைட் இந்தியா, இந்தியா அவங்களுக்கு 250,000 தான் லிமிட். அதுக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொஹிபிட் ஆகிடும், அவ்வளோதான். இஃப் த லிமிட் எக்ஸீட்ஸ் வந்து 250,000 நீங்கள் ஆர்பிஐ கிட்ட போய் அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுங்க, கொடுத்தா பாருங்க, இல்லைன்னா அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஹிபிட்டட் கேட்டகரி மாதிரி ஆகிடும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, FATF ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சில கண்ட்ரீஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நான் கோஆப்ரேட்டிவ். இப்போ நார்த் கொரியா மாதிரி, பாகிஸ்தான் மாதிரி இந்த மாதிரிலாம். அப்போ மணி ஃப்ரம் LRS வந்து cannot be sent to countries classified as நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தேர் நாட் அ குட் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் வித்தின் த லிமிட்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அலௌடுன்னா கூட 250,000 வரைக்கும் அலௌடுன்னு சொன்னால் கூட நார்த் கொரியாவுக்கு ப்ரொஹிபிட்டட்னா ப்ரொஹிபிட்டட் தான். அந்த லிமிட்டை தாண்டி போகாதீங்க. சம்டைம்ஸ் லிமிட்டை தாண்டி போகக்கூடாது, சம்டைம்ஸ் சில கண்ட்ரீஸ்க்கு நாட் அலௌடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சர்டன் பிஸ்னஸஸ் வேர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது எல்லாத்துக்கும் அலௌடு, பட் சில ஏரியாக்கெலாம் உங்களுக்கு அலௌடு கிடையாது, வெளில போங்கடான்னு சொல்லிடுவோம். என்னென்னது? நம்பர் 1, சிட் ஃபண்டு. தெரியும்ல, சிட் ஃபண்டா நார்மலாக வந்து இங்கே பேங்க் மாதிரி இல்லாமல் பேங்க் லைசன்ஸ் வாங்காமல் நார்மலாக சிட் ஃபண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் நாட் அலௌட். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கேனாட் இன்வெஸ்ட் இன் சிட் ஃபண்ட். ஓகே, NRI மே சப்ஸ்கிரைப் டு சிட் ஃபண்ட் வித்வுட் ரிப்பாட்ரியேஷன் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். ரொம்ப ரேர் சிச்சுவேஷனில் NRI என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிட் ஃபண்ட் கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் பை சம் ஷேர்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் உங்களால் இங்கேருந்து பணத்தை ரிப்பாட்ரியேட் பண்ணி வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வர இன்கம் வெளிநாட்டுக்கு ரிப்பாட்ரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூ கேன் இன்வெஸ்ட். பட் அதர்வைஸ் ஜென்ரலாகவே வந்து சிட் ஃபண்டில் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நிதி கம்பெனி இதே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரியான ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபண்ட் இன்வால்வ் ஆகிறது தான். ஸோ நிதி கம்பெனிஸ்லையுமே உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் அலௌடு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் நாட் அலௌட். அதே மாதிரி வந்து இது என்னது எக்ஸாம்பிள் என்னது, மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் சொசைட்டி லெண்டிங் மணி டு ஈச் அதர். சும்மா ஒரு டெய்ரி ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்களாம் வந்து பணத்தை போட்டு அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறது, அதில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடாது. அதே மாதிரி பிளான்டேஷன் ஆக்டிவிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸில் ஃபாரின் கம்பெனி கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஒரு டீ எஸ்டேட்டை வாங்குறதோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது நெல் விளைவிக்கிறதுக்கு பெரிய கழனி வாங்குறது அதெல்லாம் வாங்கவே கூடாது. ஓகே, அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்குள்ள அவங்க வரக்கூடாது. இப்போ காசா கிராண்ட்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி யூ ஹேவ் பாஷ்யம் இவங்களாம் இருக்காங்களே, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே தவிர வெளிநாட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் அலௌட். ஓகேவா? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கேனாட் எங்கேஜ் இன் ரியல் எஸ்டேட் ட்ரேடிங் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டெவலப்மெண்ட் எதுவுமே வரக்கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே அவங்க இங்கே பண்ணவே கூடாது. ஸோ பில்டிங் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ் இன் ஹைதராபாத். ஓகேவா? ஏன் ஹைதராபாத்தில் மட்டும் ரெசிடென்ட் ஃப்ளாட்ஸ் பண்ணால் அலௌடா?
இது நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் ஜென்ரலி இட்ஸ் நாட் அலவுட். இது எல்லாமே வந்து நான் பெர்மிசிபிள் தானே. இது எல்லாமே வந்து ப்ரொஹிபிட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஃபாரினர்ஸ் cannot invest in business engaged in the following activities. இது எல்லாமே they say that it is not allowed. ஸோ பில்டிங் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ் இன் ஹைதராபாத் இஸ் அலவுட். எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் நான் பார்த்துட்டு அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கடுத்தது ட்ரேடிங் இன் ட்ரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்து டிடிஆர்னா என்னன்னா ஒரு இடத்த எடுத்துகிட்டு அதை பக்காவாக டெவலப் பண்ணி பிளாட் எல்லாம் போட்டு விற்கிறதுக்குலாம் ரைட்ஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிளி போட்டு நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் எதுலையுமே உங்களால் வந்து யூ கேன் நாட் இன்வெஸ்ட். ஓகே, ஃபாரினர்ஸ் cannot invest in ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸு. நான் இந்த இதை மட்டும் உங்களுக்கு டிடிஆரையும் அதுக்கப்புறம் இந்த ஹைதராபாத்தில் இருக்கிறது மட்டும் ஒரு செப்பரேட் எக்ஸாம்பிளோட நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, அதே மாதிரி நார்த் இந்தியாவோட என்டையர் டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிட்டட், இட் இஸ் நாட் அலவுடு. அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு நார்த் கொரியாவில் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட யூ ஷுட் ஷட் இட் டவுன் வித்தின் 180 days. கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு 180 days அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இஸ் பெர்மிட்டட் ஒன்லி ஸ்பெசிஃபிக்கலி இட் இஸ் பெர்மிட்டட்னா தான் உண்டு. இல்லைனா இப்போ ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா யூ ஷுட் நாட் என்டர் இன்டு த டிரான்சாக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் பர்மிட் பண்ணல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஹிபிட்டட்னு அர்த்தம். ப்ரொஹிபிட்டட் லிஸ்ட்டில் வரல, அதனால எதை வேணால் நான் செய்வேன்னு சொல்லாதீங்க. மோஸ்ட்லி டேக் ஒன்லி த லிஸ்ட் விச் இஸ் பர்மிட்டட் தான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். அதை தவிர மற்ற எல்லாமே ஜென்ரலி ப்ரொஹிபிட்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை நம்ம புக்கையும் பார்த்துப்போம். நார்த் கொரியா தான் கடைசியான 33rd பேஜ், 33யோட முடியுது. நார்த் கொரியா மட்டும் கொஞ்சம் பார்த்துப்போம். டிடிஆர் நார்த் கொரியா நிதி கம்பெனி, இதான் கடைசி. பக்கா we have finished. So finally அப்பாடா we have finished the entire FEMA. Thanks for your fire. நீங்கள் தான் சூப்பராக கடைசியில் எப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னீங்க. டிடிஆரை பற்றி உங்களுக்கு ஒரு தனி கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து ஒரு எக்ஸாம்பிளும், அதுக்கப்புறம் இந்த எப்படி வந்து ஹைதராபாத்தில் மட்டும் ஏன் அலோவ் பண்ணாங்க, இல்லை அலோவ் பண்ணாங்களா இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் கரெக்டாக என்னன்றதை மட்டும் நான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதர்வைஸ் we have completely finished FEMA. What is pending for us is அடுத்த கிளாஸ் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது, இப்போ சண்டே we don't have class. ஸோ என்ன பண்ணுவோம்னா we'll sit on Monday, correct? ஸோ மண்டே மார்னிங் நம்ம உட்காரும் போது எல்எல்பியோட பேலன்ஸ் அந்த மிஸ்லினியஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அந்த எல்எல்பி லைட்டாக அந்த லாஸ்ட் 2-3 pages பார்த்துட்டு எல்எல்பி கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஃபெமோட கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக பார்க்குறோம். இதான் நமக்கு மண்டேயோட அஜெண்டா. ஓகே, ஆல் தி பெஸ்ட், சூப்பர், தேங்க்யூ.